கணபதி பெரும் சமரிலே தன்னுடைய அதிகூடிய ஓட்ட எண்ணிக்கையினை பதிவு செய்திருக்கின்றார். 36 ஓட்டங்களை பெற்று துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருக்கின்றார். தொடர்ந்தும் ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக களம் வந்து இன்றைய நாளை பொறுத்தவரையில் பொது வங்கி விடுமுறை, மகா சிவராத்திரி தினம். எனவே அதிகமான ரசிகர்கள் எதிர்பார்க்கப்படுகின்றார்கள். படிப்படியாக ரசிகர்கள் வந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். நியூட்டனின் அடுத்த பந்து இலகுவாக லாபகமாக அதை தட்டிவிட்டார் ஸ்குவாலிக் திசை நோக்கி. ஆனால் ஓட்டம் எதுவும் பெறும் வாய்ப்பில்லை. மிகச்சிறப்பாக நேற்றிலிருந்து சச்சின் கணபதி தன்னுடைய ஒவ்வொரு துடுப்பாட்ட பிரயோகங்களையும் அவதானித்து ஆடி வருவதை பார்க்கிறோம். 94 பந்துகள் இதுவரை சந்தித்திருக்கின்றார். ஆனால் இன்றைய நாள் ஏற்கனவே 2 பயிற்சியாளர்கள் சொன்னதை போல ஒரு புதிய நாள். ஆரம்பத்திலிருந்து அவர்கள் ஆரம்பிக்க வேண்டும். நேற்றைய நாளில் செய்த அத்தனை விடயங்களை மறந்து என்று ஒரு புது இன்னிங்ஸை அவர்கள் ஆட புறப்பட வேண்டும். அதைத்தான் மிகுந்த அவதானமாக செய்து வருகிறார்கள். ஜெசிகளை பொறுத்தவரையில் அவருக்கு இன்றைய நாள் புது நாள் தான். அவர் நேற்றைய நாளில் ஆட வந்திருக்கவில்லை, தயாராக இருந்தார். கால் காப்பு எல்லாம் அணிந்து இறுதி நேரத்தில் வீழ்த்தப்பட்ட விக்கெட் யாரும் எதிர்பாராத உண்டு. இப்போது மீண்டும் நியூட்டன் தன்னுடைய 5வது பந்தை வீசுகிறார். நேர்த்தியான ஒரு பந்து இன் ஸ்விங்கராக உள்ளே போயிருந்தது. விக்கெட் காப்பதற்கு போயிருந்த துடுப்பாட்ட வீரர் அந்த பந்தை தொடுவதற்கு நினைத்திருக்கவில்லை. நியூட்டன் நேற்றைய நாளில் விட்ட இடத்திலிருந்து தொடர்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் நேற்று அதிகமான எகிரும் பந்துகள் இருந்தன. இன்று அனைத்து பந்துகளையும் கலந்து கட்டி அவர் வீசிக் கொண்டிருக்கிறார். இதுவரைக்கும் 5 பந்துகள் ஒரு ஓட்டத்தை கொடுத்திருக்கின்றார். நிச்சயமாக இன்றைய நாளில் அவர் மிகவும் கட்டுப்பாட்டுடன் இந்த ஓவரினை வீசிக்கொண்டிருக்கிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். நேற்றைய நாளினை பொறுத்தவரை அவருடைய ஒரே இலக்காக தொடர்ச்சியாக பவுன்சர் பந்துகளை மட்டுமே பார்க்கக்கூடிய இருந்தது. நாளினுடைய இறுதி ஓவரில் ஓரளவு கட்டுப்பாட்டுக்கு வந்திருந்தார் என்று தான் குறிப்பிட வேண்டும். நேற்று நிறைய நண்பர்கள் சமூக வலைதளங்கள் மூலமாக இந்த நேர்முக வர்ணனை அவதானித்திருக்கின்றீர்கள். என்று ஆங்கிலத்திலும் உங்களுக்கான நேர்முக வர்ணனை வருகிறது என்பதை நாங்கள் ஆரம்பத்திலே ஞாபகப்படுத்துகிறோம். இப்போது அடுத்த பந்து, இந்த ஓவரின் கடைசி பந்து தட்டிவிடப்பட்டிருந்தது. மிடோன் திசையில் கடத்தரப்பாளர் அந்த பந்தை எடுத்திருந்தார். ஓட்டம் எதுவும் இல்லை. உங்கள் தூய்மையான காதலுக்கு தூய்மையான தங்கத்தை பரிசளியுங்கள். காதலின் வெளிப்பாடு தங்கம், தங்கத்தின் தாயகம் நியூ ரங்கராஸ் தங்கச் சுரங்கம். ஹாப்பி ஆனிவர்சரி. நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. செயின்ட் ஜான்ஸ் கல்லூரி அணியினர் எதிர்கொள்கின்ற 33வது ஓவரினை வீசுவதற்காக அனுஷாந்த். அனுஷாந்த் நேற்று கடைசி பந்தில் ஒரு விக்கெட்டை வீழ்த்தியிருந்தார். என்று தன்னுடைய முதலாவது முழுமையான பந்து வீச்சு பரிமாற்றத்தை ஆரம்பித்திருக்கின்றார். காரணம், நேற்றைய நாளில் விட்ட குறையாக இருந்த ஒரு பந்தை இன்று வீசித்தான் இந்த நாளின் ஆட்டத்தை ஆரம்பித்திருந்தார். இப்போது மீண்டும் அவரது பந்து வீச்சு ஆரம்பித்திருக்கின்றது. மணிக்கூட்டு கோபுர முனையிலிருந்து தன்னுடைய பந்து வீச்சை தொடர்ந்து கொண்டிருக்கின்றார். இதுவரைக்கும் அனுஷாந்த் 6வது ஓவர் இப்போது பந்து வீசி கொண்டிருக்கிறார். 13 ஓட்டங்களை கொடுத்து ஒரு விக்கெட்டை வீழ்த்தியிருந்தார். அவரது பந்து வீச்சிலே ஒரு ஃபோர்வர்ட் ஷார்ட் லெக், ஒரு ஸ்லிப் ஆகிய ஒரு கடத்தரப்பிலே துடுப்பாட்ட வீரரை முற்றுகையிட்டிருக்கின்றார்கள். ஒரு ஓட்டத்தை விரைவாக ஓடி எடுத்திருந்தார்கள். மிக விரைவாக அந்த ஓட்டம் கள்ளத்தடுப்பும் துரித கதியில் இருக்கின்றது. நேற்றை போலவே மிக துடிப்போடு கள்ளத்தடுப்பு வீரர்கள் ஈடுபட்டு வருவதை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு ஓட்டம் பெறப்பட்டுகிறது. 112 ஓட்டங்கள். இப்பொழுது 2 விக்கெட்டுகளை இழந்து மீண்டும் இப்பொழுது சச்சின் கணபதிக்கு துடுப்படுத்தான வாய்ப்பு. செயின்ட் ஜான்ஸ் அணியினுடைய இந்த ஓட்டப்பருதியினை பொறுத்தவரையில் விக்கெட்டுகள் இடையிலே அவர்கள் ஓடி பெறுகின்ற ஓட்ட எண்ணிக்கைகள் மிக முக்கியமானது. குறிப்பிட்டு சொல்லப்பட வேண்டியது ஸ்ட்ரைக் ரொட்டேஷனாக இருக்கட்டும். இந்த ஒரு ஓட்டங்கள் பெறக்கூடிய அல்லது சாதகம் குறைவான 2 ஓட்டங்களை கூட அவர்கள் நிச்சயமாக அதை பெறுவதற்கு ஏதுவாக மிக வேகமாக அந்த முதலாவது ஓட்டத்தினை பெற்றுக்கொண்டு தங்களுக்குரிய ஓட்ட எண்ணிக்கையினை உயர்த்தி கொண்டிருக்கின்றனர். அனுஷாந்தினை எதிர்கொள்வதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றார் சச்சின். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 117வது வடக்கின் சமரனுடைய 2வது நாளின் முதலாவது ஆட்ட வேளை. நாணயச்சுழத்தில் வெற்றி பெற்ற மத்திய கல்லூரி அணியினர் பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய 187 என்கின்ற அந்த முதலாவது இன்னிங்ஸ் ஓட்ட எண்ணிக்கையினை அடுத்து செயின்ட் ஜான்ஸ் கல்லூரி அணியினர் துடுப்படுத்தாடி கொண்டிருக்கின்றனர். அனுஷாந்தினுடைய பந்து
ஆஃப் ஸ்டம்பிற்கு புறத்தே விழுந்து புறம் சுழன்றிருக்க அதனை விக்கெட் காப்பாளர் சேகரித்துக் கொள்கின்றார். ஓட்டம் பெறுவதற்கான வாய்ப்பு எதுவும் இல்லை. தொடர்ந்தும் அனுஷாந்தினுடைய பந்து ஆஃப் ஸ்டம்பிற்கு வெளியே வீசிய பந்தினை அடித்தாடி இருக்கிறார் சச்சின். முழுவதுமாக துடுப்பில் படாத பந்து. அனுஷாந்த் இப்போது மீண்டும் ஒரு பந்து நன்றாக ஃபிளைட் செய்யப்பட்ட பந்து துடுப்பாட்ட வீரருக்கு ஒரு ஃபுல் டோஸாக போயிருந்தது. சச்சின் கணபதி அல்ல ஜெசைல் அந்த பந்தை தடுத்து ஆடி ஆடுகடத்திலே வைத்து மீண்டும் பந்து வீச்சாளர் அந்த பந்து எடுக்கப்பட்டுகின்றது. ஓட்டம் எதுவும் இல்லை. இந்த நாளாட்டம் இரண்டாவது நாளாட்டம். நேற்று பகல் வேளையில் இருந்த வெயிலை விட இன்று காலை வேளையில் இந்த வெயில் அதிகரித்திருப்பது நிச்சயமாக கடத்தற்பாடல்கள் துடுப்பாட்ட வீரர்கள் ஆகியோருக்கும் அசௌகரியத்தை கொடுக்கும். மீண்டும் நியூட்டன் தன்னுடைய பந்து வீச்சை ஆரம்பித்திருக்கிறார். மீண்டும் ஒரு எகிரி குதிக்கும் பந்து கழத்தடப்பாளரை தாண்டி செல்ல இருந்தது. விக்கெட் காப்பாளர் சிமில்டன் மிக அழகாக அந்த பந்தை பிடித்திருந்தார். ஒரு காலால் பாய்ந்து அந்த பந்தை தட்டி எடுத்திருந்தார். துடுப்பாட்ட வீரரின் தலைக்கு மேலே அந்த பந்து எகிரி சென்றிருந்தது. நியூட்டன் தன்னுடைய வேகத்தை எகிரி குதிக்கும் தன்மையை இப்பொழுது பயன்படுத்துகிறார். பூங்கா முனையிலிருந்து இப்பொழுது அவர் பந்து வீசிக் கொண்டிருக்கிறார். ஓட்ட எண்ணிக்கையில் மாற்றமில்லை. நியூட்டனின் பந்து வீச்சுக்கு 2 ஸ்லிப் கடத்தடப்பாளர்களை நிறுத்தி வைத்திருக்கின்றார் அணித்தலைவர் அஜய். மத்திய கல்லூரி அணியின் மிக முக்கியமான நோக்கமாக இணைப்பாட்டத்தை உடைப்பது, விக்கெட்டுகளை எடுப்பது இருக்கும். முதல் 2 இணைப்பாட்டங்களும் மிகச் சிறப்பான முறையில் இருந்தன. பரியோவான் கல்லூரி நல்லதொரு ஆரம்பத்தை எடுத்து 100 ஓட்டங்களை நேற்றைய நாளிலேயே கடந்திருந்தது. இப்போது மீண்டும் நியூட்டன் பூங்கா முனையிலிருந்து நேர்த்தியான ஒரு தடுப்பாட்டம் சச்சினிடம், நேசகுமார் எபனேசரிடம் இருந்து. செயின்ட் ஜோன்ஸ் கல்லூரியினுடைய இந்த ஆரம்ப துடுப்பாட்டத்திலே மிக முக்கியமான பங்கு உதயனன் அபிஜோய் சாந்துடையது. ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக களமிறங்கி மிக வேகமாக ஓட்டங்களை குவித்து ஆட்டமிழந்திருந்தார். மீண்டும் நியூட்டன் 113 ஓட்டங்கள். இப்பொழுது நியூட்டனின் 2வது பந்து, அவருடைய 11வது பந்து பரிமாற்றத்தின் 2வது பந்தை வீசுகிறார். வேகமாக வருகின்ற பந்தை தடுத்து ஆடியிருந்தார் செசைல். ஓட்டம் எதுவும் இல்லை. மீடோனில் இருக்கின்ற கடத்தடப்பாளர் அந்த பந்தை எடுத்திருந்தார். இன்றைய நாள் ஆட்டம் அமைதியாக இப்போதைக்கு ஆரம்பித்திருக்கிறது. பந்து வீச்சு துடுப்பாட்டம் இரண்டிலும் நேர்த்தி தெளிவான தன்மை ஒன்றை வெளிப்படுத்தியிருந்தார்கள். முதல் பந்து மட்டும் பிடி ஒன்று தவற விடப்பட்டிருந்தது. இன்றைய நாளின் இப்போதைக்கு மிக முக்கியமான விடயங்களில் ஒன்றாக இருக்கிறது. செயின்ட் ஜோன்ஸ் கல்லூரியினுடைய வியூகமாக நிச்சயமாக ஒரு நிதானமான ஆட்டத்தினை, ஒரு இணைப்பாட்டத்தினை கட்டி எழுப்புவதாகவே இருக்கும். காரணம், அவர்களுக்கு தேவையான காலம், தேவையான அளவு ஓவர்கள் கைவசம் இருக்கின்றன. மத்திய கல்லூரியினை பொறுத்தவரையில் செயின்ட் ஜோன்ஸினுடைய ஓட்டப்பருவீதத்தை கட்டுப்படுத்த வேண்டும். செயின்ட் ஜோன்ஸிற்கு ஓட்டங்களை விட்டுக் கொடுக்கக்கூடாது. ஆனால் 8 விக்கெட்டுகளையும் சாய்த்தாக வேண்டும். நேர்த்தியான ஒரு பந்து நியூட்டனிடமிருந்து. நியூட்டன் இன்று மிக நேர்த்தி, நேற்றை விட மிகுந்த ஒரு குறி, ஒரு இலக்கோடு மிகச் சிறப்பாக பந்து வீசி வருகின்றார். ஜெசைலை தாண்டி அந்த பந்து விக்கெட் காப்பாடம் போயிருந்தது. ஒரு அவுட் ஸ்விங்கர் பந்து
ஆஃப் ஸ்டம்பிற்கு வெளியாக விழுந்து நேர்த்தியாக எகிரி சென்றிருக்கின்றது விக்கெட் காப்பாளரை நோக்கி. இவனேசர் தொடர்ந்து இலக்கினை நோக்கி வீசப்பட்ட பந்து அங்கே ஒரு முறையீடு. LBW முறை மூலமான ஆட்டம் இழப்பிற்கு நடுவர் அதனை நேரடியாக நிராகரித்திருக்கின்றார். லெக் ஸ்டம்பினை நோக்கி வீசப்பட்டிருக்கின்ற அந்த பந்து அந்த பந்தினுடைய உயரம் காரணமாக இருக்கலாம். ரசிகர்கள் மைதானத்தில் இப்பொழுது திரண்டிருக்க ஆரம்பித்திருக்கிறார்கள், வர ஆரம்பித்திருக்கிறார்கள். மாணவர்களின் குரல்கள் அதிகமாக இங்கே கேட்பதை நீங்களும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். இலக்கினை நோக்கி வீசப்பட்ட பந்து நேரடியாக தடுத்தாடுகின்றார் இபனேசர். இன்றைய நாளில் இந்த ஆட்ட போக்கு மிக முக்கியமானது. குறிப்பாக காலை வேளையில் விக்கெட்டுகளை இழக்கக்கூடாது என்பதில் பரிகுவான் கல்லூரி மிகுந்த அக்கறையாக இருக்கும். அதே வேளையில் மத்திய கல்லூரிக்கு விக்கெட்டுகள் தேவைப்படுகின்றன. சச்சின் கணபதி 100 பந்துகளை சந்தித்திருக்கின்றார். இந்த போட்டியில் ஏற்கனவே சாயந்தன் நேற்றைய நாளில் அரைச்சதம் ஒன்று எடுத்திருந்தார். அவர்தான் இதுவரைக்கும் இந்த போட்டியில் இன்றைய நாள் வரை அரைச்சதம் எடுத்த ஒரே ஒருவர். 100 பந்துகளை தாண்டி துடுப்படுத்த ஆடியிருந்தார். இப்பொழுது அதே போல சச்சின் கணபதியும் 100 பந்துகளை தாண்டி இருக்கின்ற வேளையில் இப்பொழுது ஜெசைல் ஒரு ஓட்டத்தை வேகமாக ஓடி எடுத்திருக்கின்றார். ஆட்டமிழப்புக்கான முனைப்பு ஒன்று மீண்டும் கடத்தடப்பாளர்களால் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. துரித கதியில் பந்துகளை கடத்தடப்பில் ஈடுபடுவதில் மத்திய கல்லூரி அணியினர் ஈடுபட்டுகின்றார்கள். 14 ஓட்டங்கள் 2 விக்கெட் இழப்புக்கு 34 ஓவர்கள் நிறைவு. ஹாய் செல்லகுடி. என்னங்க இன்னைக்கு ரொம்ப ஜாலியா இருக்கீங்க? இல்லையா பின்ன, இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே கிரேட் லைஃப் ஃபினான்ஸ்ல இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன். கிரேட் லைஃப் இன்சூரன்ஸ்னா அது ஜே நடராஜா இல்ல? ஆமாப்பா. நானே சொல்லணும்னு நினைச்சேன் மாமா. ஜே நடராஜா இன்சூரன்ஸ் துறையில ரொம்ப நம்பிக்கையானவரு. உங்களுடைய சகல இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் கிரேட் லைஃப் ஃபைனான்சியல் ஜே நடராஜா 885 Progress Avenue Unit 109 Markham and Progress Central 416-558-2551. தொடர்ந்து அனுஷாந்தின் சுழல் பந்து வீச்சு ஒரு பக்கம், அது மணிக்கூட்டு கோபுர முனையிலிருந்து பூங்கா முனையிலிருந்து நியூட்டனின் வேக பந்து வீச்சு என்று சொல்லி இன்றைய நாளில் நேற்றைய இணைப்பாட்டத்தை பந்து வீச்சு இணைப்பாட்டத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் மத்திய கல்லூரியினர். இப்பொழுது மீண்டும் எபனேசர் ஜெசேல் பரிகுவான் கல்லூரி அணியின் தலைவர் பந்துகளை சந்திக்க தயாராகிறார். 4 ஓட்டங்களை எடுத்திருக்கின்றனர். அவர் நேர்த்தியாக அதை தட்டிவிட்டார். ஸ்குவாலிக் திசைக்கு பந்து போனது. ஓட முயற்சித்திருந்தார், ஆனால் கடத்தடப்பாளர் பந்தை எடுத்து வீசி எறிந்த பந்து அவரை விக்கெட் காப்பாளர் கடத்தடப்பாளர் தாண்டி 4 ஓட்டங்களை எடுத்துக் கொடுக்கிறது. உதிரிகளாக 4 ஓட்டங்கள், மேலதிகமாக 4 ஓட்டங்கள். அது துடுப்பாட்ட வீரருக்கு இங்கே போய் சேரும் என்பது முக்கியமானது. உதிரியாக 4 ஓட்டங்கள். மத்திய கல்லூரியினர் மிக கவனமாக இருக்க வேண்டும். இலக்குகளை பெறுவது அவர்களுடைய நோக்கு. மிக ஆக்ரோஷமான ஒரு கள தடுப்பு, தேவையான தடுப்பு இல்லை. தொடர்ந்தும் அனுஷாந்த் தயாராகின்றார். நேரடியாக அந்த பந்தினை தடுத்தாடுகின்றார் எபனேசர். பந்தினுடைய லைனிற்கு நேர்த்தியாக அடித்தாடி இருக்கின்றார். ஆஃப் ஸ்டம்பிற்கு வெளியே வீசப்பட்ட அந்த பந்தினை எபனேசர் ஜெசியா 4 ஓட்டமாக மாற்றி இருக்கின்றார். அதனை
கவர் திசையிலே அடித்தாடி அந்த 4 ஓட்டங்களினை பெற்றுக் கொடுக்கின்றார் அணியின் தலைவர் எபனேசர். 122 உயர்ந்திருக்கின்றது அணியினுடைய ஓட்ட எண்ணிக்கை. இன்றைய நாளிலும் கூட மிக முக்கியமான ஒரு இணைப்படத்தினை கட்டியெழுப்பி இருக்கின்றனர். 35 ஓட்டங்கள் மட்டுமே பின்தங்கிய நிலையில் இருக்கின்றனர் சென்ட் ஜான்ஸ் கல்லூரி அணியினர். மேலும் ஒரு சிறந்த பந்து அனுஷாந்திடமிருந்து இலக்கினை நோக்கியதாக சற்று உயர்த்தி வீசப்பட்டிருக்கக்கூடிய பந்து தடுத்தாடி இருக்கின்றார். 4 ஓட்டம். அதற்கு அடுத்த பந்தை நேர்த்தியாக தடுத்தாடி இருக்கின்றார் எபனேசர். நூற்று 23 ஓட்டங்கள் இப்பொழுது ஓட்ட எண்ணிக்கை. 2 விக்கெட்டுகளை இழந்து நேசகுமார் எபனேசர் ஜெசைல் 12 ஓட்டங்களோடு ஆடிக்கொண்டிருக்கிறார். நியூட்டன் இந்த பந்தையை சந்தித்து லாவகமாக அந்த பந்தை தட்டிவிட்டிருந்தார். மீண்டும் வேகம், எகிரி குதிக்கின்ற தன்மை இரண்டையும் உள்ளடக்கியதாக நியூட்டனின் பந்து வீச்சு அமைந்திருக்கிறது. நியூட்டன் ரஞ்சித் குமார் இந்த பந்து பரிமாற்றில் 3 பந்துகளை வீசி இருக்கின்றார். இந்த நாளில் 90 ஓவர்கள் வீசப்பட வேண்டும். நேற்றைய நாள் மேலதிக நேரம் எடுத்துக்கொள்ளப்பட்டு அந்த 90 ஓவர்களும் வீசி முடிக்கப்பட்டது உறுதிப்படுத்தப்பட்டது. குறிப்பாக 2 இன்னிங்ஸுகளுக்கு இடையிலான அந்த இடைவெளியும் கருத்தில் கொள்ளப்பட்டிருந்தது முக்கியமானது. இந்த நாளில் போட்டி நேரத்துக்கு ஆரம்பித்திருக்கின்றது. இயற்கையின் இடையூறுகளவையும் இருக்காது என்பது உறுதி.
அதேவேளையில் துடிப்பாக ஆடக்கூடிய இந்த இளைஞர்கள் விரைவாக போட்டியை நடத்த வேண்டும், கிரிக்கெட்டின் தாற்பயம் போட்டியை நடத்த வேண்டும் என்பதில் எப்போதும் போல இம்முறையும் கவனமாக இருப்பார்கள் என்று நாங்கள் நிச்சயமாக நம்பலாம். நியூட்டன் தன்னுடைய இடதுகை பந்துவீச்சை மீண்டும் ஆரம்பித்திருக்கின்றார். இப்போது அவருக்கு 3 ஸ்லிப் கடத்தடப்பாடல்கள் இருப்பதை நாங்கள் அவதானிக்கிறோம். விக்கெட் காப்பாளரோடு எகிரும் பந்தாக இருக்குமா? இப்போது வீசப்படுகின்ற பந்து ஆவார் தான் ஏகிரி சென்றது. துடுப்பாட்ட வீரரின் தலைக்கு மேலானது போயிருந்தது. ஒயிட் பந்து என்று நடுவர் அறிவித்திருக்கிறார். உயரம் மிக அதிகம், துடுப்பாட்ட வீரரால் எட்ட முடியாத உயரத்தால் வீசப்பட்ட பந்து என்ற காரணத்தால் நடுவர் ஒரு எச்சரிக்கையை வழங்கி இருக்கின்றார். ஒரு பந்து தோளுக்கு மேலே இந்த ஓவருக்கு ஒரு கணக்கு என்று சொல்லி அவர் இங்கே குறிப்பிடுகின்றார். இந்த 33 ஓட்டங்கள் மட்டுமே 2 அணிகளுக்கும் இடையில் இடைவெளி. அன்னைக்கு விக்கெட் காப்பாளராக மத்திய கல்லூரியினுடைய தலைவர் அஜய் களத்தில் இருக்கின்றார் என சிறந்ததொரு பந்து நியூட்டனிடம் இருந்து அந்த பந்திலே அந்த மூமெண்ட் ஒன்று இருந்த பொழுதும் களத்தடுப்பாளர் பந்தினை சேகரிக்க தவிர நேரடியாக அந்த பந்து 4 ஓட்டமாக மாறி இருக்கின்றது. உதிரிகளாக ஒரு 4 ஓட்டம் இங்கே கிடைத்திருக்கிறது. ஆமா, நேற்றைய நாள் சிமில்டன் ஏதோ உபாதைக்குள்ளாகி இருந்தார் இல்லையா ரவிவரன்? எனவே அந்த மாற்றமாக இங்கே இருந்திருக்கலாம். ரவிவரன் அவதானித்திருக்கிறார். 55ஆம் இலக்கத்தை முதுகிலே சுமந்திருக்கின்ற அணித்தலைவர் அஜய் நிஷாந்த் விக்கெட் காப்பாளராக இந்த நாளில் கடமையாற்றுவது. நேற்றைய நாளிலே களமிறங்கிய வேளையில் கூட சிமில்டனுடைய காலில் உபாதை ஒன்று தசைப்பிடிப்பாக இருக்கக்கூடும், அவதானிக்கக்கூடியதாக தான் இருந்தது. சிரமத்துடனே தான் விக்கெட் காப்பாளர் பணியில் இடந்திருந்தார். இன்றைய நாளிலே அவருக்கு ஓய்வு வழங்கி அந்த மாற்றத்தினை மேற்கொண்டிருக்கின்றார்கள் மத்திய கல்லூரி அணியினர். மீண்டும் அடுத்த பந்து எழுந்த பந்து, அதை தடுத்து ஆடி பாயிண்ட் திசைக்கு அடுத்த திசை நோக்கி தட்டிவிட்டிருந்தார். ஓட்டம் எதுவும் இல்லை. 36 பந்து பரிமாற்றங்கள், 128 ஓட்டங்கள், 2 விக்கெட்டுகளை இழந்து. கெனடி கன்வென்ஷன் சென்டர் பல ஆண்டுகளாக உங்கள் நன்மதிப்பை பெற்ற சி.கே. செந்தூரன் மற்றும் சுகந்தன் ஆகியோரின் நேரடி நிர்வாகத்தில் கெனடி கன்வென்ஷன் சென்டர் 1199 கெனடி ரோட், ஸ்காப்ரோ. ஏராளமான பார்க்கிங் வசதிகளோடு உங்கள் அனைத்து விதமான வைபவங்களும் சிறக்க கெனடி கன்வென்ஷன் சென்டர் GTA-யில் எங்கு வேண்டுமானாலும் 50 பேர் முதல் 1000 பேர் வரை அமரக்கூடிய அழகிய மண்டபங்களை ஒழுங்கு செய்து தருகின்றார்கள். அழையுங்கள் சுகந்தன் 416-540-6269. சி.கே. செந்தூரன் 416-400-8383. Kennedy Convention Center. நூற்று 28 ஓட்டங்கள், 2 விக்கெட்டுகள் இழக்கப்பட்டிருக்கின்றன. வெறுமனே 29 ஓட்டங்கள் மட்டுமே முதலாவது இன்னிங்ஸுக்காக பின்தங்கிய நிலையில் இருக்கின்றனர் செயின்ட் ஜான்ஸ் கல்லூரி அணியினர். ஆட்டமிழப்பொன்றுக்கான கோரிக்கை அரை மனதோடு தான் கேட்கப்பட்டது. பந்து வீச்சாளர் அந்த கோரிக்கையை முன்வைக்கவில்லை. எனவே நடுவர் அதை பற்றி பொருட்படுத்த வேண்டிய தேவையில்லை. அனுஷாந்த் தன்னுடைய பந்துகளை அதிகமாக முழுமையாக துடுப்பாட்ட வீரரின் காலிலே பதிப்பதை நோக்கமாக கொண்டு பந்து வீசுகின்றார். ஃபுல் பந்துகளை வீசுகின்றார். மீண்டும் அவ்வாறு பந்து அதை முழுமையாக எடுத்து ஆடியிருந்தார். மீண்டும் பந்து வீச்சாளரை அந்த பந்தை பிடித்துக் கொண்டிருந்தார். ஓட்டம் எதுவும் இல்லை. 2 பந்துகளில் ஓட்டம் எதுவும் இல்லை. இதுவரை 7 பந்து பரிமாற்றங்களை வீசியிருந்தார். இந்த பந்து பரிமாற்றத்தை ஆரம்பிக்க முதல் 22 ஓட்டங்களை கொடுத்து ஒரு விக்கெட்டை நேற்றைய நாளில் கைப்பற்றியிருந்தார். இன்றைய நாளில் இப்பொழுது இதுவரைக்கும் பரிகுவான் கல்லூரி எந்த ஒரு விக்கெட்டையும் எடுக்கவில்லை. 3வது பந்து நேரடியாக பந்து வீச்சாளருக்கு தட்டிவிடப்படுகிறது. அனுஷாந்தினுடைய இவ்வாறான பந்துகள் ஓரளவு அழுத்தத்தினை பிரயோகிக்கக்கூடும் துடுப்பாட்ட வீரர்கள் மீது. ஓட்டங்கள் பெறுவதற்கான சந்தர்ப்பம் இல்லை. ஓரளவு துடுப்பாட்ட வீரரை சிந்தித்து ஆட வைக்கின்றார். பந்து நேரடியாக விழுந்து சற்று எகிறுகிறது. மிக நேர்த்தியான பந்து. எந்த ஒரு பந்தையும் துடுப்பாட்ட வீரருக்கு அடிக்க கொடுக்கவில்லை. அவர் எல்லா பந்துகளையும் துடுப்பாடி ஆக வேண்டும், கால் காப்பையும் பயன்படுத்த முடியாது என்று நேரடியாக விக்கெட் டு விக்கெட் பந்தை வீசி கொண்டிருக்கிறார். அடுத்த பந்து இப்போது வீசப்படுகின்ற இந்த பந்து நேர்த்தியாக விழுந்த பந்து. துடுப்பாட்ட வீரர் டிரைவ் செய்ய முடிந்திருந்தார். கவர் திசையில் கடத்தரப்பில் ஈடுபட்ட வீரர் அதை தடுத்திருந்தார். ஓட்டம் எதுவும் இல்லை. 5 பந்துகள், இதுவரை எந்த ஒரு ஓட்டமும் பெறப்படவில்லை இந்த ஓவரில். சச்சின் கணபதி 37 ஓட்டங்கள். அடுத்த பந்தை சந்திக்கின்றார். இந்த பந்து பரிமாற்றத்தின் கடைசி பந்து.
லெக் திசையில் பந்து தட்டிவிடப்படுகிறது. ஓட்டம் எதுவும் இல்லை. ஷார்ட் ஃபைன் லெக்கில் கடத்தரப்பாளர் இருக்கின்றார். எனவே ஓட்டம் எதுவும் இல்லை. 37 ஓவர்கள் 128 ஓட்டங்கள். நோபல் பந்து. எனவே மேலதிகமாக இன்னும் ஒரு பந்து வீசப்படுகிறது. இப்போது அந்த பந்து டிரைவ் செய்யப்படுகிறது. பாயிண்ட் திசையில் கடத்தரப்பாளர் தடுத்திருக்கின்றார். இப்போது 37 ஓவர்கள் 129 ஓட்டங்கள் 2 விக்கெட்டுகளை இழந்து. முப்பத்தெட்டாவது ஓவரினை வீசுவதற்காக தொடர்ந்தும் ரஞ்சித் குமார் நியூட்டன், இந்த பரிகுவான் கல்லூரி துடுப்படுத்தாடுகின்ற இந்த நேரத்திலே யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரி அணி 4 பந்து வீச்சாளர்களை மட்டுமே இதுவரை பயன்படுத்தி இருக்கின்றது என்பது முக்கியமானது. நியூட்டன் அதிகமான ஓவர்களை வீசியிருக்கின்றார். இப்பொழுது மீண்டும் நியூட்டன் பூங்கா முனையிலிருந்து தன்னுடைய பந்து வீச்சை ஆரம்பிக்கிறார். பந்து வீசுவது ஜெசைலுக்கு எதிராக. ஜெசைல் அதை லெக் திசையில் தட்டிவிட்டு மிடோன் பக்கமாக கடத்தரப்பில் ஈடுபட ஒரு ஓட்டம் புழுதி பறக்க கீழே பாய்ந்து அந்த ஓட்டத்தை பூர்த்தி செய்திருக்கின்றார். கடத்தரப்பாளரோடு மோத வேண்டிய ஒரு நிலையும் ஏற்பட்டிருந்தது. அது 2 பேரும் தவறும் கிடையாது. பந்து வீச்சாளர் நியூட்டன் அந்த களத்தடுப்பாளர் மீது சாடுகின்றார். துடுப்பாட்ட வீரர் ஓடி வந்திருக்கக்கூடிய முனையை நோக்கி அந்த பந்தை எறியவில்லை என்பது அந்த முறைப்பாடாக இருக்கலாம். கைகள் சில விடைகளில் சிராய்ப்புக்குள்ளாகி இருக்கலாம் களத்தடுப்பாளர். ஆனால் மிக பாய்ந்து அந்த பந்தை தடுப்பதில் முனைந்திருந்தார். குறிப்பாக இந்த பேக்கப் பந்துகளை வீசி எறியும் போது பவுண்டரிகளுக்கு செல்லவிடாமல் தடுப்பது மிக முக்கியமானது. அதிலே இந்த நாளில் அதிகமான சிரத்தை எடுத்திருக்கின்றார்கள் மத்திய கல்லூரியின் கடத்தடுப்பாளர்கள் என்பதை பார்க்கிறோம். வேகமாக எறியப்பட்ட பந்து அதை தடுக்க முனைந்த வேளையில் நேரடியாக பந்து வீச்சாளர் முனையிலே துடுப்பாட வீரர் தன்னுடைய ஓட்டத்தை பூர்த்தி செய்கின்ற வேளையில் தான் அந்த மோதல். அவ்வளவு பெரிய மோதல் ஒன்று கிடையாது. தப்பித்துக் கொண்டார்கள். விக்கெட்டை நோக்கி எறியவில்லை என்பதுதான் அந்த முறைப்பாடு. நிச்சயமாக விக்கெட்டை நோக்கி எறிந்திருக்கக்கூடிய வேளையிலே ஒரு ரன் அவுட்டிற்கான சந்தர்ப்பமாக அது அமைந்திருக்கும். காரணம் நேரடியாக களத்தடுப்பாட்ட வீரரின் கைகளிற்கு பந்து செல்வதற்கிடையிலே அந்த ஒரு ஓட்டத்தினை பெறுவதற்காக மிக வேகமாக ஓடி அந்த ஓட்டத்தினை பெற்றிருந்தார்கள் அந்த இணை. இதிலே களத்தடுப்பு என்பது மிக பிரதானமான ஒன்று. காரணம் ஓட்டங்கள் குறைவு. இன்னும் 27 ஓட்டங்கள் தான் இருக்கின்றன. பரிகுவான் கல்லூரி மத்திய கல்லூரியின் ஓட்ட எண்ணிக்கையை எட்டி பிடிக்க முடியுமானவரை விக்கெட்டுகளையும் எடுக்க வேண்டும், ஓட்டங்களை கட்டுப்படுத்த வேண்டும். நியூட்டன் இப்போது தன்னுடைய லெப்ட் ஆர்ம் ஓவர் முறையில் பந்து வீசி இருந்தார். ஓட்டம் எதுவும் இல்லை. சச்சின் கணபதி அந்த பந்தை தொடவே இல்லை. அந்த பந்தை தொடங்குகின்ற எண்ணமும் இல்லை. நேற்று ரவிவர்மன் ஒரு சின்ன குழப்பம் இருந்தது. மத்திய கல்லூரியின் ஓட்டங்களை கட்டுப்படுத்துவதா விக்கெட்டுகளை எடுப்பதா என்று. இன்று அந்த குழப்பம் எதுவும் இல்லாமல் தெளிவாக விக்கெட்டுகளை எடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு கடத்தடுப்பு வியூகங்களும் அமைக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது. ஆனால் ஓட்டங்களை கட்டுப்படுத்துவதிலும் கடத்தடுப்பாளர்கள் முடியுமானவரை தங்களுக்கு கிட்ட வருகின்ற பந்துகளை மட்டுமல்ல, தொலைவாக வந்த பந்துகளாக இருந்தாலும் துரத்தை பிடித்து பந்துகளை வீசி எறிவதில் கவனமாக இருக்கின்றார்கள். இன்றைய நாளினை பொறுத்தவரையில் மத்திய கல்லூரி ஓரளவு அழுத்தத்தினை பிரயோகிக்கக்கூடியவாறாக களத்தடுப்பை அமைத்திருப்பதனையும் அந்த பந்து வீச்சுகளையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக மறுமுனையில் பந்து வீசி கொண்டிருக்கக்கூடிய அனுஷாந்த் இலக்குகளை இலக்கு வைத்ததாக பந்து வீசி கொண்டிருக்கின்றார். மேலும் ஒரு ஓட்டம் இலகுவாக கிடைத்திருக்கிறது. ஓட்ட எண்ணிக்கை 131. இப்பொழுது 2 விக்கெட்டுகளை இழந்து இன்றைய நாள் இதுவரை ஆட்டம் ஆரம்பித்ததிலிருந்து 22 ஓட்டங்கள் பெறப்பட்டுகின்றன. ஒரே ஒரு பவுண்டரி எல்லைக்கோட்டை தாண்டி சென்ற பந்து, அதுவும் களத்தடுப்பாளரின் தவறு காரணமாக அது பந்து 4 ஓட்டங்களை எட்டி பிடித்திருந்தது. துடுப்பாட்ட வீரர்களின் துடுப்பிலிருந்து இன்னும் 4 ஓட்டங்கள் பெறப்படவில்லை. அதாவது நேரடியாக துடுப்பில் பட்டு 4 ஓட்டங்களுக்கு பந்து செல்லவில்லை. அப்படி சொல்வது பொறுத்து. இபினேச ஜெசியல் ஒரு 4 ஓட்டத்தினை அதற்கு அடுத்தபடியாக பெற்றுக் கொடுத்திருந்தார். அது மாத்திரமே இன்றைய நாளிலே அந்த 4 ஓட்டமாக இருக்கின்றது. ஆனால் துடுப்பாட்ட வீரர்கள் தெளிவாக ஆடுகிறார்கள் என்றுதான். எக்ரிச் என்று இருக்கின்ற பந்து துடுப்பாட்ட வீரர் கணிக்க கூட இல்லை. அந்த பந்தினை சரிவர உட்செலுத்தப்பட்டிருக்கையிலே அது ஒரு எச்சாக கூட மாறி இருக்கலாம். நிறைவுக்கு வந்திருக்கின்றது 38வது ஓவர். 131 ஓட்டங்கள், 2 விக்கெட் இழப்பிற்கு.
ஜெசைலை அசௌகரியத்துக்கு உள்ளாக்கி இருந்த ஒரு பந்து இப்பொழுது தன்னுடைய இந்த ஓவரின் கடைசி பந்தை வீசுவதற்காக மீண்டும் நியூட்டன் தன்னுடைய பந்து வீச்சை ஆரம்பிக்கின்ற முனைக்கு சென்று இப்பொழுது ஆரம்பிக்கின்றார் பூங்கா முனையிலிருந்து. மத்திய கல்லூரியுடைய முன்னாள் வீரர்கள், குறிப்பாக முன்னாள் அணித்தலைவர் கவர் திசையில் பந்து தட்டிவிடப்படுகிறது. எல்லை கோட்டை தாண்டி பந்து செல்லுமா இல்லை? கடத்தடப்பாளர் ஓடி வந்து பந்தை தடுத்திருந்தார். ஆனால் அது தடுத்த முறை சரியானதா என்பதை நடுவர்கள் இப்பொழுது பரிசீலிக்க நடுவர் உறுதிப்படுத்திக் கொள்கின்றார். 4 இல்லையா, எல்லை கோட்டை தொட்டீர்களா இல்லையா என்று சொல்லி கேட்கின்றார். கடத்தடப்பாளர்களது கருத்தை அறிந்து கொள்வது மிக பிரதானமானது. அவர்கள் சொல்வதையே ஏற்றுக்கொள்வது எப்போதும் பாரம்பரிய கிரிக்கெட்டில் நடைமுறையில் இருக்கின்ற விடயம். இல்லை, தான் தடுத்திருக்கிறேன் என்று சொல்லி கடத்தடப்பாளர் உறுதி செய்கின்றார். எனவே அது பவுண்டரிகள் இல்லை. இந்த கோணத்திலும் அந்த தெளிவில்லை. நீராக வணக்கம். மாக்கமன்சில் நியூ ரங்கநாத் தங்க சுரங்கம் வடக்கின் போர் என்று அழைக்கப்படுகின்ற யாழ் மத்திய கல்லூரிக்கும் பரிவான் கல்லூரிக்கும் இடையிலான கிரிக்கெட் போட்டி சிறப்பாக நடைபெற நியூ ரங்கநாத் தங்க சுரங்கம் சார்பாக எமது வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். பந்து வீச்சு மாற்றம் ஒன்று செய்யப்படுகிறது. நேற்று 9 ஓவரில் பந்து வீசி முதலாவது விக்கெட்டை எடுத்திருந்த முரளி தீஷோன் இப்பொழுது பந்து வீசி அடைக்கப்படுகின்றார். 9 ஓவரில் பந்து வீசி 26 ஓட்டங்களை கொடுத்து ஒரு இலக்கை கைப்பற்றியிருந்தார். இப்போது தன்னுடைய இடது கை பந்து வீசி ஆரம்பித்திருக்கின்ற லெப்ட் ஆர்ம் ஓவர் முறை மூலமாக மணிக்கூட்டு கோபுர முனையிலிருந்து தன்னுடைய பந்து வீச்சு முதல் பந்திலே ஓட்டம் எதுவும் இல்லை. முரளி தீஷோன் இந்த பருவ காலத்தை பொறுத்தவரையில் மத்திய கல்லூரியுடைய பிரதான பந்து வீச்சாளர். புறத்தே வீசப்பட்ட பந்து கவர் டிரைவ் முறையிலே ஒரு ஓட்டத்தினை பெற்றுக்கொள்கிறார் ஆண்டர்சன். சச்சின் கணபதி செயின்ட் ஜான்ஸ் கல்லூரியினுடைய குலாமோடு அவர்களுடைய விளையாட்டுகளுடைய பொறுப்பாசிரியர் சி அரவிந்தன். 134 ஓட்டங்கள், 23 ஓட்டங்கள் இப்பொழுது 2 அணிகளுக்கு இடையிலான வித்தியாசமாக இங்கே இருக்கிறது. ஆனால் கையில் 8 விக்கெட்டுகளை வைத்திருக்கின்றது பரிகுவான் கல்லூரி. பரிகுவான் கல்லூரி இப்போதைக்கு இந்த போட்டியில் ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருக்கிறது. விக்கெட்டுகளை துரிதகதியில் இழக்காவிட்டால் அவர்களால் இந்த போட்டியில் மிகப்பெரிய தாக்கத்தை செலுத்த முடியும் என்பது உறுதி. மத்திய கல்லூரி அணிக்கு அதனால் விக்கெட்டுகள் தேவைப்படுகின்றன. அணித்தலைவர் அஜய் நிஷாந்த் விக்கெட் காப்பாளராக இருந்து கடத்தரப்பில் பற்பல மாற்றங்களை செய்து கொண்டே இருக்கின்றார். புதிய சுழல் பந்து வீச்சாளர் இன்றைய நாளில் முதல் தன்னுடைய பந்து பரிமாற்றத்தை ஆரம்பித்திருக்கின்றார். இப்பொழுது முரளி தீஷோன் ரவுண்ட் லெப்ட் ஆர்ம் அரவுண்ட் விக்கெட் மூலமாக பந்து வீசுகின்றார். ஒரு ஓட்டத்தை தட்டிவிட்டு ஓடுகின்றார். எபனேசர் ஜெசையில் ஒரு ஓட்டத்தை எடுத்திருக்கின்றார். மீண்டும் இப்பொழுது சச்சின் கணபதிக்கு துடுப்படுத்த ஆடுகின்ற வாய்ப்பு. தற்பொழுது ஆடிக்கொண்டிருக்கின்ற விதத்தினை பொறுத்தவரையில் செயின்ட் ஜான்ஸ் கல்லூரி அணியினர் 300க்கு அதிகமான ஓட்டங்களை இலக்கு வைத்து துடுப்படுத்த ஆடலாம். 8 விக்கெட்டுகள் கைவசம் இருக்கின்றது. 135 ஓட்டங்களை நெருங்கி இருக்கின்றார்கள். எந்த விதமான அழுத்தங்களும் இருக்காது. அவர்கள் முதலாவது இன்னிங்ஸிலே முன்னிலையினை பெற்றிருக்கின்ற வேளையிலே, குறிப்பாக 2018 யாழ் மத்திய கல்லூரி 328 ஓட்டங்களினை பெற்றிருக்கின்றனர். அது இறுதியாக பெறப்பட்டிருக்கக்கூடிய 300 கடந்திருக்கக்கூடிய ஓட்டங்கள். 2010 பிற்பாடு 2 தடவைகள் மாத்திரமே 300க்கு அதிகமான ஓட்டங்கள் பெறப்பட்டிருக்கின்றன. அந்த ஒரு சந்தர்ப்பம் ஒன்று இருக்கின்றது செயின்ட் ஜான்ஸிற்கு. மத்திய கல்லூரியுடைய பந்து வீச்சிலே அது தங்கி இருக்கின்றது. செயின்ட் ஜான்ஸினுடைய அடுத்து வரக்கூடிய இந்த துடுப்பாட்ட வீரர்கள் எவ்வாறு இந்த இன்னிங்ஸினை கட்டமைக்கப் போகின்றார்கள் என்பதிலே அது தங்கி இருக்கின்றது. சச்சின் கணபதி மிக பொறுமையாக 40 ஓட்டங்களை சேர்த்திருக்கின்றார். 114 பந்துகளிலே எவனேசர் 16 ஓட்டங்கள். தடுப்பாட்டம் திஷோனுடைய பந்து வீச்சிலே
இரண்டு பேரும் இன்று பக்குவமாக பந்துகளை எதிர்கொண்டு ஆடுவதை பார்க்கிறோம். இந்த முதல் பந்து ஃபுல் டாஸாக வந்த பந்தை ஸ்வீப் செய்து பிடி ஒன்றை கொடுத்த அந்த பிடி தவறவிடப்பட்டதுக்கு பிறகு ஜெசைல் மிக நிதானமாக ஒவ்வொரு பந்துகளாக நேர்த்தியாக சந்தித்து ஆடுகிறார். இந்த பந்து ஒரு சிறப்பான பந்து, வேகமாக பந்து துடுப்பாட வீரரை கடந்து விக்கெட் காப்பாளிடம் போயிருந்தது. இந்த ஓவரின் நிறைவோடு ஆங்கில வர்ணனைக்காக மைக்கேல் ஆடம்ஸ் மற்றும் போலினஸ் டி விஜயரத்னா ஆகியோர் இணைந்து கொள்கின்றனர். மைக்கேல் ஆடம்ஸ் இந்த பெரும் சமருக்கு மிகவும் பரிச்சயமானவர். போலினஸ் முதல் முறையாக இங்கே இணைந்து கொள்கின்றார். உங்கள் தூய்மையான காதலுக்கு தூய்மையான தங்கத்தை பரிசளியுங்கள். காதலின் வெளிப்பாடு தங்கம், தங்கத்தின் தாயகம் நியூ ரங்கனாஸ் தங்கச் சுரங்கம். Happy anniversary. நியூ ரங்கனாஸ் தங்க சுரங்கம், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. Thank you, Ravi. Thank you, Loshan. St. John's College, Jaffna now cruising on, 136 for 2. As I say good morning to all our viewers. We're watching this 117th encounter between St. John's College, Jaffna and Jaffna Central. And I say good morning to my friend Michael Adams, who has joined me in the box. Morning, Polly, and morning to everyone. Interesting session here. St. John still trail by 21 runs, but with 8 wickets in hand. We're looking to build on a good platform that their openers and the top order have given them. Just to cap up some yesterday's performance, Jaffna Central won the toss and decided to bat first and were dismissed for 157. And St. John's in reply were 109 for 2. And from there, they are gone on steadily to 136 for 2 up to now. Anderson is on 40 and Nishikumar on 16. They've done a good job for St. John's College Jaffna. Well, remember, this is the 117th encounter which has been played, of which St. John's College Jaffna has won 38 of these games and Jaffna Central winning 29. St. John's might be wanting to increase their tally, and Jaffna Central will want to get back into the game as soon as possible, Michael. Yeah, the only way they can probably pick up a few early wickets this morning session. Spin. The off spinner ball into the left hander. And well, yes, he's done it. The first wicket for the morning. The St. John's loses their third wicket. Beautiful delivery there to the left hander. Ball just turning away and taking the edge. And Anderson has to walk back. Long innings. Kithusan. Walk back for 22. So we see that replay, Polly had to play at it. Well, definitely it was a very good catch taken in the slips. There you see turning, taking the outside edge. Nicely judged catch by the slip fielder. So St. John's losing their third wicket at 136. Well, Michael, we were talking about the number of games played, 116 games played up to now, and a good percentage of decisions.
with St. John's winning 38 and Jaffna Central winning 29 of those. This is the 117th encounter. And the last year, 2023, Jaffna Central winning it, whereas St. John's won it in 2022. They must be wanting to repeat that performance. Well, there have been decisions in the last 2 years, Pauline. Since the 3-day game, all possibility even for another decision here. Still trail by 21. Can Central fight back, pick up a few early wickets? So 136 for 3. After 39, this is the 40th. One more delivery for the 40th over to be completed. Well, it has been a very good over. 4 dot balls and the wicket. So Murphy is the new batsman. Both these two schools have produced great players of the past. Well, the highest score in this series belongs to S. Surya Kumar of St. John's. Got 145 in 1990. And for Jaffna Central in 1992, E. Raghutas got 143. It's a difference of only 2 runs. உங்கள் இல்லங்களில் மற்றும் நிறுவனங்களில் நடைபெறும் அனைத்து நிகழ்வுகளுக்கும் நிரோ சர்வீஸ் ஐஎன்சி கனடா அனைத்து வகையான ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ், பார்ட்டி சர்வீசஸ், ஹோம் அண்ட் அவுட்டோர் டெக்கரேஷன், ஸ்ட்ரீட் ஃபெஸ்டிவல் ஆர்கனைசிங், எம்ப்ளாய்மெண்ட் சர்வீசஸ், டிஜே சர்வீசஸ், பேங்க்யூட் ஹால், பெயிண்டிங் சர்வீசஸ், கேட்டரிங் சர்வீசஸ் மற்றும் அனைத்து விழாக்களுக்கான அசத்தலான கேக் வகைகள் ஆகியவற்றை சிறந்த முறையில் பெற்றுக்கொள்ள 14 வருட கால அனுபவம் மிக்க ஒரே நிறுவனம் நிரோ சர்வீஸ் ஐஎன்சி கனடா. இப்பொழுது அன்புள்ளம் கொண்ட உங்கள் உறவுகளுக்கு உங்களின் இதயம் கனிந்த பரிசு பொருட்களை நீங்கள் விரும்பிய தினத்தில், விரும்பிய நேரத்தில் அவர்களின் இருப்பிடத்திற்கு கொண்டு சேர்க்கும் சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரி கனடா மற்றும் இலங்கையில். தொடர்புகளுக்கு ராதா மகாராஜா 416-206-7145. இமெயில் niroserviceinc@gmail.com. வெப்சைட் www.niroservice.ca. A fairly decent crowd gathered here at Jaffna Central College grounds in Jaffna. Well, definitely this is a big day for Jaffna. This encounter going on for the past 100 odd years. A couple of years this game had not been played. You see spin now from both ends, Pauline. Muralithasan has gone for 29. Just to keep the listeners aware, the umpire standing in is K. Nathan and T. Kirubakaran. Standby umpire is P. Muruguvel. Match referee is T.H. Vijayawardena and match commissioner is P. Ganesh. So those are the officials in this game, the 117th encounter, the battle in the north. Jaffna Central all out for 157 in their innings, first innings. That was a brilliant shot right in the gap. No need to run for that boundary. You see that replay again. Right up to him. Oh, got it on his head. Small. Oh, that is nicely put away by Mr. Kumar. He's on 20 of 33 deliveries. St. John's still trail by 17 runs, but of course 7 wickets intact. Must be wanting to get into a good lead by lunch, Michael. Well, I think they'll look to bet on as much as they can. Having another day to go, build up a good lead. But with the spinners coming on,
see how they use their feet. Yes, definitely they might be wanting to get into a very good lead. That's the end of over number 41. It's a 140 for 3. 50 வருட கால ரியல் எஸ்டேட் துறையில் நம்பர் 1 நிறுவனமான நிர்வாகத்தில் 3 முகவரியில் வீடு காணி வியாபாரம் வாங்க விற்க நம்பிக்கையுடன் நாடுங்கள். அற்பான வீடு காணி விற்பனை 3 முகவரியில் யாழ்ப்பாணத்தில் ரீமேக்ஸ் நோ ரியாலிட்டி, திருவண்ணாமலையில் ரீமேக்ஸ் நோபல் ரியாலிட்டி, வத்தலையில் ரீமேக்ஸ் நெக்ஸஸ் ரியாலிட்டி. Second over just about to commence. Suthasan will be confident. So 2 for 23. Has to pick up a wicket in his previous over. Both spinners probably have taken the wickets, and both in operation. Central will be depending a lot on these two spinners by the looks of it. It's nicely pushed away on the offside. Gets a single. The score moves on to 141. Quite a hot out here, Polly, at the moment. But spectators enjoying themselves. Bands played around the ground. Well, quite a decent crowd, Michael, for the morning session. Definitely crowd well built up towards the end of the day. Jaffna St.Johns, Jaffna still trailing by 16 runs. They dismissed Jaffna Central for 157 in the first innings. Well, the highest total in this series is in 1993, Jaffna Central getting 354 for 9. And in 1999, St. John's, Jaffna got 326 for 6. Those are the two scores, highest scores recorded in this series. Quite some time, Polly, 93 and 99. No big scores since then. Well, Michael, I must also mention my friend R.T. Theopal and Captain St. John's Jaffna in 1971 and 72. He was a brilliant wicket keeper. That's the end of over number 42. உங்கள் தூய்மையான காதலுக்கு தூய்மையான தங்கத்தை பரிசளியுங்கள். காதலின் வெளிப்பாடு தங்கம், தங்கத்தின் தாயகம் நியூ ரங்கராஸ் தங்கச் சுரங்கம். Happy anniversary. நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. So 141 for 3 St. John's Jaffna in reply to 157 by Jaffna Central. This is the 117th encounter between these two schools, played at Jaffna Central College grounds in Jaffna. Yes, as Michael said, it's pretty hot out there. But these boys must be wanting to do their best. You see, or spin from one end and left arm spin from the other. Only this one has been a bit expensive. Only his 12th over has gone for 33. He's taken the 1 wicket. Well, these two spinners have got all the 3 wickets, Michael, to fall for Morlithasan getting 1.
And that one again taking the outside edge, going towards the third man boundary. Upfield. Fielder was able to cut it off. 2 runs to the total. It was interesting to see. It went in there, but wide of that for slip fielder. I think they need another slip in there. He's definitely going wide of the slip fielder. Interesting to see whether they will bring in a slip or a gully. The left arm spinner taking it away from the right-handed batsman, and appeal for an LPW, but thought it was going down the leg side. They replay on that, the previous one. Interesting scene there, Polly. Helicopter with someone hanging on it. That was another edge, but go to the slip fielder on the bounce. So that's the end of the 43. It's 143 for 3. திருமணத்திற்கான தாலி கொடிகளை மிக மிக குறைந்த விலையில் பெற்றுக்கொள்ள கனடாவில் ராசியான ஒரே இடம் நியூ ரங்கநாத் ஜுவல்லரி மட்டுமே. மேலும் உங்கள் பழைய தங்க நகைகளை அதிகூடிய விலைக்கு வாங்கப்படும். அனைத்து நகைகளும் மிகவும் குறைவாக சிங்கப்பூர், துபாய் விலையிலேயே பெற்றுக் கொள்ளலாம். ஒருமுறை வந்து பாருங்கள், அதிர்ஷ்டம் உங்கள் வீடு தேடி வரும். அன்புடன் உங்களை அழைப்பது நியூ ரங்கநாத் ஜுவல்லரி, மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. Well, interesting bowling performances, Michael. In 1926, K. Nagalingam of St.Johns, Jaffna got 8 for 18. And again in 1960, A.I. Somanatha got 8 for 18 for St.Johns. But in 1960 again, A.B. Segara Rajasingham got 5 for 14 in the first innings and 8 for 22 in the second innings for Jaffna Central. That's a great performance, 13 wickets in that game. Yeah, definitely. Match back of 13 wickets. So there is a bowling change. Vigneswaran has been brought in. Vigneswaran, leg spinner. So they've got everything in their side. But the off spinner, the left arm spinner and the right arm leggy. He's definitely going to get the ball to spin on this matting. Bowled 8 overs previously, none for 30. Started off well in this over. Straight on the leg side. Batsman will have to be a bit careful. Ball can spin across him. Well, just 1 hour's play about to be completed in the second day's play. Just 34 runs added by St. John's Jaffna during that 1 hour, and that's cut away nicely. That's gone into the boundary for 4.
It was nicely placed. Shortish and turning away, bisecting that fielders on the off. Well, it was hit officially, but he got the gap nicely. And there was no fielder there, and the ball went into the boundary for 4, taking the score to 147. Round pretty fast, Polly. Once you get it in that gap, there's no stopping it. It was Nishikuma who got that boundary. He's on 24 or 44 deliveries. So that's the end of that over. It's 44 gone, 147 for 3, and when you come back, it will be Ravi and Roshan. வணக்கம் மாக்கமன்சில் நியூ ரங்கநாத் தங்கச் சுரங்கம் வடக்கின் போர் என்று அழைக்கப்படுகின்ற யாழ் மத்திய கல்லூரிக்கும் பரியுவான் கல்லூரிக்கும் இடையிலான கிரிக்கெட் போட்டி சிறப்பாக நடைபெற நியூ ரங்கநாத் தங்கச் சுரங்கம் சார்பாக எமது வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். So 147 for 3, 44 overs gone. That's 38 runs added this morning. It's drinks at the moment. St. John's College still trailing by 10 runs. Definitely might be wanting to get into the lead as quickly as possible and then add on to it. They must be wanting to get about 150 lead in the first innings, Michael. Yeah, that's about what they would want to get, probably like you said, much as possible. They have the whole day tomorrow as well, so no hurry. Make sure you get that lead. Put the Central boys under a lot of pressure. You see the scorecard. Hussain was out for 39. That was yesterday. Anderson this morning for 40. And Mahindran also out yesterday for 22. Nishikuma is on 24. Mupin on 3. 19 extras. 147 for 3 after 44 overs. The good part is all of them have got starts. There is a Jaffna Central bowling, but it was the spinners. Suthasan with 2 for 24 and Mulidasan 1 for 35. That's the summary of the game. Up to now, Jaffna Central 157 all out. Satyan got 55, Rajkumar 24, Satakaran 22. And for bowling, Kavishan was the main record, 5 for 34 of 13 overs. Kugadas 3 for 52, gave him valuable support. Yeah, the toss was won by Jaffna Central yesterday morning and they opted to bat first and were dismissed for 157. That was yesterday, and St. John's College Jaffna were 109 for 2 at close of play yesterday. So they increased their score up to 147 in the first hours of play. In the second day here, they lost a wicket. So still they trail by 10 runs. Only Thurston to continue, 1 for 35. Bowling is 13th over. Central College wearing their bowlers, giving short spells. Oh, beautifully done again. Getting a bit of turn, beating the batsman. So the problem is probably when you try to defend and the ball turns away, then is where the batsman look or at sea. Yeah, got to pitch it up. You cannot drop short. Well, if you bring in another slip fielder to bowl field there,
and try to work on that to get the outside edge. He should be looking for that. Pitch it up to him. That was something different to bowl the Chinaman. See his action changing a bit. There again, the batsman reading it. He tries to bowl that Chinaman. You can see it because his action also changes. It's like a giveaway to the batsman. Well, 5-dot ball's putting a lot of pressure on the batsman. That's exactly what the bowler got to do. Put pressure on the batter. Get in a couple of fielders close to the bat. Try to work that ball. Get into catch at slips. That's a good bit of bowling there. That shot cut away. That's going towards the boundary. 4 more runs. 4 to the total. Takes the score to 151. And Murphy moves on to 7. And that's the end of over number 45. It's 151 for 3. Sudarshan is continuing to bowl. He's 2 for 24, bowling his 11th over. St. John's 151 for 3, just trailing by 6 runs. 7 wickets intact. Jaffna Central got to get those 6 wickets as soon as possible if they want to get back into the game. Trying to do things every delivery, not bowling in the correct lines. Got to be concentrating and bowling dot ball after dot ball, not to give some loose deliveries and put away to the boundary. That will be enough for St. John's Jaffna. They must be waiting for that. That's down the leg side. Batsman was not interested. Look at his run-up body, quite an angle for an off-spinner. So Darshan going round the wicket to the right-hander. Some of the old boys, spectators. Oh, that one again on the first bounce to the wicket, to the slip fielder. Didn't carry. That's hit him. Was it on the helmet? So that's the end of over number 46. It's 151 for 3, and it will be continuing of commentary will be from Ravi and Loshan in Camel. வணக்கம். மாக்கமன்சில் நியூ ரங்கநாத் தங்கச் சுரங்கம் வடக்கின் போர் என்று அழைக்கப்படுகின்ற
யாழ் மத்திய கல்லூரிக்கும் பரிவான் கல்லூரிக்கும் இடையிலான கிரிக்கெட் போட்டி சிறப்பாக நடைபெற நியூ ரங்கநாத் தங்கச் சுரங்கம் சார்பாக எமது வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் இந்த நேர்முக வர்ணனையில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. பரிகுவான் கல்லூரி அணி இப்பொழுது 3 விக்கெட்டுகளை இழந்து 151 ஓட்டங்களை பெற்று ஆடிக்கொண்டிருக்கிறது. போட்டியின் 2வது நாளின் மதிய பூசண இடைவெளி நோக்கிய வேளையில் இந்த வேளையில் நாங்கள் இப்போது எங்களோடு அழைத்துக் கொண்டு வந்திருக்கின்ற ஒருவர், உங்களால் நன்கு அறியப்பட்ட ஒருவர், குறிப்பாக இந்த பெருஞ்சமரில் தனது அடையாளங்களை பதித்த முன்னைய நட்சத்திரங்களில் ஒருவர். என்றும் இவரது பெயரை குறிப்பிட்டால் அந்த கால ஞாபகங்கள் பலருக்கு நிழலாடும். கௌரி பாகன் என்றொரு பெயர் இந்த மத்திய கல்லூரி பரியோவான் கல்லூரி அணிகளுக்கு இடையிலான போட்டிகளின் பெருஞ்சமர்களில் மறக்கப்பட முடியாத, என்றும் நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு பெயர். இப்போது மருத்துவராக தன்னுடைய தொழில்சார் துறையில் இருந்தாலும் கிரிக்கெட்டராக அந்த 90களில் எங்களை எல்லாம் கட்டி போட்ட ஒரு துடுப்பாட்ட வீரர், ஒரு நட்சத்திரம், இப்போது எங்களோடு இந்த நேரலையில் சேர்ந்திருக்கின்றார். எங்களது அழைப்பேற்று வருகை தந்திருக்கின்ற டாக்டர் கௌரி பாகன் அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். வணக்கம். வணக்கம் அண்ணா. தேங்க்யூ ஃபார் என்னை அழைத்ததற்கு பெருமையாக நன்றி. இந்த பெருஞ்சமர் உங்களுக்கு இதே பெருஞ்சமர் காலகட்டத்தை ஞாபகத்துக்கு கொண்டு வந்திருக்கும். ஒரு 25 ஆண்டுகளுக்கு முதல் 96, 97, 98, பிறகு 99 இந்த 3 பருவகாலங்களும் உங்களால் மறக்க முடியாத ஒன்றாக இருந்திருக்கும். இதில் 2 பருவகாலங்கள் நீங்கள் தலைமை தாங்கி இருந்தீர்கள். அந்த கால உங்களது ஆட்டத்தையும் இந்த காலத்தில் இப்பொழுது உங்களது தம்பிமார் ஆடுகின்ற இந்த ஆட்டத்தையும் பார்க்கும்போது உங்களுக்கு உடனடியாக நினைவு வருகின்ற விடயம் என்ன? உடனடியாக நினைவு வருகின்றதும் எனக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்காதா என்பதுதான். இந்த பிக் மேட்சில் விளையாட எத்தனையோ கிரிக்கெட் மேட்ச் அதுக்கு பிறகு விளையாடினாலும் பிக் மேட்ச் விளையாடுற மாதிரியான ஒரு பெருமையும் அதன் அந்த ஃபீலும் யூ வில் நெவர் கெட் இன் யுவர் லைஃப். இன்னும் ஏற்கனவே 4 மேட்ச் விளையாடினா, 4 பிக் மேட்ச் விளையாடிங்கன்னு நினைக்கிறேன். 94, 95 அண்ட் 1998, 99. பட் இன்னும் 2 தந்தாலும் விளையாடுறதுக்கு நான் ரெடி. இல்லை, பொதுவாக இந்த உங்களது காலகட்டத்தில் நிச்சயமாக புகைப்படங்களோடு சில இருந்திருக்கும். ஆனால் இப்படியான வீடியோ, காணொளி, இந்த லைவ் டெலிகாஸ்ட் இதெல்லாம் இருந்திருக்காது. இந்த காலத்து இளைஞர்கள் உண்மையில் கொடுத்து வைத்தவர்கள் அந்த விதத்தில் பார்க்கும்போது. இன்னொரு பக்கம் உங்களை போன்றவர்களது துடுப்பாட்டத்தை எங்களுக்கு இப்போ பார்க்க கிடைக்கவில்லை என்று அவர்களுக்கு துரதிஷ்டமாகவும் இருக்கலாம். ஆனால் இந்த காலத்தில் ஆடுகின்ற பல இளைஞர்களோடு நீங்கள் பேசி இருந்தீர்கள், அவர்களுக்கு சில ஆலோசனைகளை சொல்லிக் கொடுத்திருந்தீர்கள். என்னென்ன விடயங்களை முக்கியமாக சொல்லிக் கொடுத்தீர்கள் அவர்களுக்கு? அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய கிரிக்கெட்டை பற்றி சொல்லிக் கொடுக்கக்கூடிய நிலையில் நான் இருப்பேனோ இப்போ என்ன தெரியல. பிகாஸ் இப்போ இருக்கிற யங் கிரிக்கெட்டர்ஸ் வந்து they are much more intelligent and much more skillful than எங்களை விட திறமையானவர்கள் தான் நான் பார்க்குறேன். ஆனால் அந்த கிரிக்கெட்டும் விளையாட்டும் தார 2-3 attitude and பிஹேவியர், அதைத்தான் நான் பெருசாக நினைக்கிறேன். இப்போவும் நான் எனக்குள்ள கேரி பண்ணுற ஒரு விஷயமாகவும் நினைக்கிறேன். அதை பற்றி தான் நாங்கள் எப்படி எதிராளிகளை எதிர்கொள்வது. அந்த நாங்கள் நல்ல எக்ஸாம்பிள் வந்து நேற்றைய நாளில் சென்ட் ஜான்ஸ் ஆரம்பித்த அந்த ஆரம்ப துடுப்பாட்டம் என்னை மிக மிக கவர்ந்தது. The way they played and the attitude that they show against that was impressive. அதுதான் நான் நினைக்கிறேன் சென்ட் ஜான்ஸை இன்றைக்கு இப்படி ஒரு நேற்றும் இன்றைக்கும் இப்படி ஒரு பலமான நிலையை அடைய செய்ததுக்கான காரணம். Of course the bowling, every department, but that last session and the batting performance was very impressive. இப்போ இந்த சென்ட் ஜான்ஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்த கல்லூரியின் பாரம்பரியங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. இப்பொழுது ஆடிக்கொண்டிருந்த 2 பேர் கூட அந்த பாரம்பரியத்தின் வழி வந்தவர்கள் என்பது நாங்களாம் அறிந்த ஒரு விடயம்தான். ஒரு பக்கம் நேசகுமார் எபனேச ஜெசைல், அவருடைய தந்தையாரும் முன்னே ஒரு நட்சத்திரம். மறுபக்கம் ஆடிக்கொண்டிருக்கின்ற மேர்வின் ராண்டேவோவின் சகோதரன், இப்போது ஆடிக்கொண்டிருக்கின்ற மேர்வின் அவினாஷ். எனவே அந்த பாரம்பரியம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. நான் இப்போது உங்களிடம் கேட்க போது, அதை நானும் உங்களுடைய துடுப்பாட்டத்தை பார்த்தவன் கிடையாது, ஆனால் வாசித்து அறிந்த விதத்தில் அதை மனதிலே ஒரு வீடியோ போல ஊட்டி கொண்டிருக்கிறேன். இப்ப JK அதை பற்றி எழுதியிருக்கிறார். மைந்தன் சிவா இப்போது எங்களோடு அடுத்த நேர்முகவரணியில் சேர்ந்து கொள்ள போற ஜூட் பிரகாஷ் இதை பற்றி எழுதியிருக்கிறார். அந்த உங்களுடைய மறக்க முடியாத ஆட்டம், அந்த இன்னிங்ஸ், இல்லாவிட்டால் நீங்கள் ஆடிய நான் Elevate your
space with elegance and precision. With Shy Blinds and Shutters, your premier destination for top quality blinds and shutters. Discover a world of possibilities with our extensive collection, ranging from the latest designs to timeless classics. With 19 years of experience and with our skilled professionals, we not only bring you the finest materials, but also ensure a flawless installation, making your experience stress-free. Shy Blinds and Shutters. Call us today to schedule your consultation or come visit us at 74 Dynamic Drive, Scarborough. 100% professional. ஓவர்கள் நிறைவில் இப்பொழுது 156 ஓட்டங்கள். மர்ஃபின் ராண்டியோ 20 பந்துகளில் 9 ஓட்டங்கள். நியூட்டனின் பந்துவீச்சை எதிர்கொள்ள தயாராகிறார். மறுபக்கம் நேசகுமார் எபனேசர் ஜெசியல் 54 பந்துகளில் 25 ஓட்டங்கள். ஒரு தலைவருக்கான இன்னிங்ஸை இப்பொழுது ஆட ஆரம்பித்திருக்கின்றார். ஒரே ஒரு ஓட்டம் மட்டுமே வித்தியாசம் மத்திய கல்லூரியை விட இப்பொழுது யாழ் பரிகுவான் கல்லூரிக்கு. அடுத்த முக்கியமான ஒரு கேள்வி என்னன்னு சொன்னால், இப்போ இவ்வளவு காலம், அதாவது அந்த காலத்தில் வீடியோக்கள் எதுவும் கிடையாது. ஆனால் எழுதின எழுத்துக்களை வைத்து வாசித்த நேரத்தில் தான் கௌரி பாகன் இப்படியெல்லாம் துடுப்படுத்த ஆடினார் என்று நான் அறிந்து கொண்டேன். எனக்கு JK ஃபேஸ்புக்கில் எழுதியது, மைந்தன் சிவா, இப்போது எங்களோட அடுத்த நேர்முகன் அன்னைக்கு வரப்போன்ற ஜூட் பிரகாஷ் ஆகியோர் எழுதிய விஷயங்கள் தான் கௌரி பாகனின் அந்த இன்னிங்ஸ், அந்த பிக் மேட்ச் இன்னிங்ஸ் மறக்க முடியாத ஒன்றாக இருந்தது. அதை பற்றி கொஞ்சம் எங்களுக்கு சொல்லுங்களேன். மறுபடியும் அந்த ஞாபகத்தை கொஞ்சம் மீட்டு நீங்கள் கொடுவாங்களேன். எப்படி இருந்தது உங்களுக்கு அந்த மெமரிஸ், அந்த நேரத்தில் நீங்கள் ஆடிய அந்த பிக் மேட்ச் மறக்க முடியாத ஆட்டம்? உண்மையில் சொல்ல போனால் அந்த 94ம் 95ம் விளையாடின பிக் மேட்ச் வந்து ஒரு வெரி யங்காக விளையாடினான். கிரேட் 9ம் கிரேட் 10ம் நினைக்கிறேன். அப்போ எனக்கு பிக் மேட்ச்சில் என்னை பற்றி ஒரு ட்ரஸ்ட்டும் ஒரு பெரிய எதிர்பார்ப்புகள் எதுவுமே இல்லை. அப்போ நான் என்ன செய்தாலும் அதை அக்செப்ட் பண்ணும் அந்த டீம். அண்ட் பேபி ஆஃப் த டீம். அப்போ எனக்கு ஒரு விதமான பயமும் இல்லை, பந்துக்கும் பயம் இல்லை, அடிக்க வேண்டிய ப்ரெஷரும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆக மொத்தம் போய் என்னாலான எல்லாத்தையும் செய்தேன். இன்னும் சில பேர் சொல்லுவினா அந்த கிரேட் 9ல் நீங்கள் போய் பேட் பண்ண சில அந்த ஷாட்ஸை தாங்களால் மறக்கலான்னு சொல்லுவினோம். பட் அது வந்து உண்மையாக அதுக்கான காரணம் வந்து பயமின்மை என்று தான் நான் சொல்லுவேன், ஸ்கில்ல எல்லாத்தையும் விட. அதாவது தட் இப்போத்தைய வேர்டில் சொல்ல போனால் இட்ஸ் அன் attitude and the way show you attitude. அதுதான் முக்கியம். அப்போ இளங்கன்று பயமறியாதுன்ற மாதிரி அந்த நேரம் அந்த 2 இன்னிங்ஸும் அப்படியே முடிந்தது. பிறகு 1998ஆம் ஆண்டும் 99ஆம் ஆண்டும் ஆடும்போது அது சரியான ப்ரெஷரை தந்தது. அதாவது கட்டாயம் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணியே ஆக வேணும் என்ற ஒரு ப்ரெஷரான ஒரு சிச்சுவேஷனில் தான் 2 மேட்சையும் ஆட போனேன். அதில் 99ல் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஃபெயில் பண்ணி செகண்ட் இன்னிங்ஸில் 76 அடிச்சு நான் நினைக்கிறேன். அதில் பெரிய ஆஸ் யூஷுவல் பேட்டிங் அண்ட் என்ஜாய்மெண்ட் எவ்ரி திங் அதே மாதிரி இருந்தது. பட் அந்த 99ஆம் ஆண்டு நானும் எனது அணித்தலைவர் பிரகாஷனும் சேர்ந்து ஒரு இணைப்பாட்டத்தை நிகழ்த்தி இருந்தோம். ஐ திங்க் இது 213 என்று நினைக்கின்றேன். அந்த 213 ஆட்டத்திலே நான் 91லே அவுட் ஆகியிருந்தேன். எனக்கு உண்மையாக 91ல் அவுட் ஆகி அதில் பெரிய இம்ப்ரெஸ் பெரிய எஃபெக்டாக தெரியல. ஆனால் அதை ஒரு 10 வருஷத்துக்கு பூரா மீட்டு பார்க்க அந்த 100 அடித்தவங்க 10-15 பேர் இந்த பேர் கேட்கல, எங்கட பேர் மிஸ் பண்ணப்பட்ட ஒரு ரன்னால மிஸ் ஆகிட்டு 91 8 ரன் 91. சரி, கௌரி பாகன் என்ற பெயர் இப்போ வரைக்கும் சென்ட் ஜான்ஸ்ல அதிகமாக பேசப்படுறதுக்கு அந்த ஒரு இன்னிங்ஸ் ஒரு காரணம். அதுபோல் நீங்கள் சொன்னது போல பேபி ஆஃப் த டீம் என்று உள்ள வந்து பிறகு உங்களுக்கு அந்த ஒரு தனியான பிராண்டாக உங்களை உருவாக்கி கொண்ட ஒரு முக்கியமான விஷயம். இப்போ ஆடுகிற இந்த யங்ஸ்டர்ஸ், இப்போ இந்த இளையவர்கள், இவர்கள் இந்த ப்ரெஷர் இல்லாமல் ஆடுகிறது, அதுபோல் பிக் மேட்ச் என்ற ஒரு ப்ரெஷரை எடுத்துக்கொள்ளாமல் இந்த 3 நாள் ஆடுவது, வழமையெல்லாம் 2 நாள் தானே போட்டி. உங்களுக்கு அப்போது எப்படி இருந்தது? வழமையெல்லாம் நீங்கள் 2 நாள் போட்டி இல்லாட்டி 1 நாள் போட்டி தான் வழமையாக ஆடி இருப்பீங்க. திடீரென்று 3 நாள் போட்டிக்கு வரைக்கும் என்ன மாதிரி உங்களை நீங்கள் மென்டலி தயார்படுத்தி கொண்டீங்க? 2 நாள் போட்டிகள் they have got the target. இப்போது 157 ஓட்டங்கள் இந்த கரகோஷம் எழுப்பப்பட்டதுக்கான முக்கியமான காரணம், கௌரி பாகன் அவர்கள் தன்னுடைய கருத்தை சொல்லிக் கொண்டு போது நாங்கள் இங்கே இடையூறு செய்வதற்கான முக்கியமான காரணம், மத்திய கல்லூரி பெற்றுக்கொண்ட 157 ஓட்டங்களை சமப்படுத்தி இருக்கின்றது. இப்போது பெறப்பட்ட ஒரு ஓட்டம் மூலமாக இப்பொழுது மர்ஃபின் ராண்டியோ தன்னுடைய ஓட்ட எண்ணிக்கையை 10ஆக அதிகரித்துக் கொள்ள 2 அணிகளது ஓட்ட எண்ணிக்கையும் சமப்படுத்தப்படுகின்றன. 157 ஓட்டங்கள். இது 2வது நாள் ஆட்டம். சொல்லுங்க கௌரிபான். 2 நாள் மேட்சஸ் நடக்கல, இந்த மேட்சுக்கான முடிவு வர்றதுக்கான வாய்ப்பு வந்து
கொஞ்சம் குறைவு. பேசிக்கலியாக நீங்கள் இரு அணிகளும் சமபலம் வாய்ந்த அணிகளாக இருக்கும்போது அதுக்கு முடிவு வாரதுக்கான வாய்ப்புகள் கிட்டத்தட்ட குறைவென்றே சொல்லலாம். பெரும்பாலான போட்டிகள் வெற்றி தோல்வியின்றி ட்ரோவிலேயே முடிவடையும். அப்போ அது ஒரு விதமாக பாசிட்டிவாக இருந்தாலும் வெல்வதற்காக விளையாட வேண்டியது ஒரு அக்ரஸிவாக விளையாடினா மட்டும்தான் வெல்வதற்கான சான்சஸ் இருக்கும். பட் இந்த 3 நாள் ஆட்டத்தில் பெரும்பாலான ஃபார் எக்ஸாம்பிள் கடந்த 5 வருடங்கள் பார்த்துருந்தீங்கன்னா 2 வருஷம் சென்ட்ரல் வந்துருக்கு, 2 பக்கம் சென்ட் ஜான்ஸ் வந்துருக்கு. அப்போ வெற்றி தோல்வி என்ற முடிவு கட்டாயமே எட்டப்படும். ஸோ அதுக்கான ஒரு பெரிய சேஞ்ச் ஒன்று இருக்குன்றதை நான் இன்னைக்கு எதிர்பார்க்குறேன். அதை விட ஃபிட்னஸ் அதுவும் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். இப்போ எனக்கு நேற்று இந்த மேட்சை பார்க்கல நான் பார்த்துட்டு யோசித்த விஷயங்கள், the players are extremely fit and they look very big for me as well. பெரிய ஆக்கள் மாதிரி இல்லை, எங்களுக்கு பார்க்கும்போது நாங்கள் அந்த காலத்தில் பிக் மேட்ச் பார்த்து விளையாண்ட நேரத்தில் எங்களுக்கு விளையாடும் போது அண்ணாமார் ரொம்ப பெரிய ஆக்கள் இருந்தாங்க. நாங்கள் கூட ஆடினது கொஞ்சம் பெரிய ஆக்கள் மாதிரி இருந்தோம். ஆனால் இப்போ பார்க்கும்போது ஸ்மால் மேடு மாதிரி இருந்தால் உங்களுக்கு பார்க்கும்போது ஒப்பிட்டளவில் பெரிய ஆக்களா? கடந்த 5-4 வருடங்கள் நான் பிக் மேட்ச் பார்த்திருக்கிறேன். பார்த்ததை விட இந்த ஆண்டு விளையாடும் வீரர்கள் இந்த ஃபிசிக், அதாவது பாடி பில்டர்னு சொல்வார்கள், அவர்களது தோற்றம் உயரத்திலோ சரி அவர்களது இதிலையோ சரி பெரிது மாதிரி தான் எனக்கு பட்டது. இன்னொரு விஷயம், உங்களை பற்றி அறிந்த ஒரு ஆவண படம் ஒன்று பார்த்தேன். அதில் தெரிஞ்சு கொண்ட ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் ஒரு ஆல்ரவுண்டர். பாடசாலையில் நீங்கள் விளையாடாத விளையாட்டுகள் எதுவும் கிடையாது, நிறைய விளையாட்டுகளை விளையாடுகின்றீர்கள். ஆனால் கடைசியாக பார்த்தா நீங்கள் ஒரு டாக்டராக உங்களுடைய பாடசாலையிலிருந்து நீங்கள் வெளியேறிய போது ஒரு டாக்டராக தான் நீங்கள் வெளியேறியிருந்தீங்க. எப்படி இது முடிந்தது? காரணம், யாழ்ப்பாணம் வந்து வரும்போது, என் தமிழ் சமூகம் வந்து வரும்போது பெற்றோர் நிறைய பேர் படிப்பு என்று பிள்ளைகளை தள்ளுவது, விளையாட்டு வேணாம்னு சொல்லி ஒதுக்குவது, அப்படி இல்லைன்னா A-level வரும்போது உடனே படிப்பு மட்டும்னு சொல்லி சொல்வது வழக்கமாக இருக்கிறது. இதை நிறைய பேர் இப்போ பார்த்து கொண்டிருப்பாங்க, நிறைய பேர் கேட்டுக்கொண்டிருப்பாங்க. அந்த பேரண்ட்ஸுக்கு நீங்கள் சொல்லக்கூடியதும் அந்த மாணவர்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன? இத்தனை விளையாட்டுகளையும் விளையாடி அநேகமான விளையாட்டுகளை நீங்கள் கேப்டன் பண்ணியிருக்கீங்க சென்ட் ஜான்ஸுக்கு. பிறகு கிரிக்கெட்டிலும் இந்த பிக் மேட்ச் 4 பெரிய பிக் மேட்ச் போட்டிகளையும் ஆடி பிறகு டாக்டராகவும் மென்டர் பண்ணியிருந்தீங்க. எப்படி இது முடிந்தது? நான் நேற்றைய தினம் இந்த நேரலையை கொஞ்ச நேரம் பார்த்துட்டு நான் வேலை செய்யும் தளத்தில் அப்போ நீங்களும் ஜூட் பிரகாஷனாவும் டிஸ்கஸ் பண்ண ஒரு ஹாட் டாபிக் இதுதான். அதாவது கிரிக்கெட்டை ஒரு கரியராக யாழ் வீரர்கள் தெரிவு செய்கிறார்கள், அது ஒரு ஆரம்பிக்கிறார்கள். அது ஒரு அட்வான்டேஜ். ஆனால் இப்போ 25 வருடங்களுக்கு முன் யாழ்ப்பாணத்து கிரிக்கெட் பெரும்பாலும் பாடசாலைகளுடன் முடிவடையும், அல்லது பாடசாலைகள் முடிந்தடைந்தவுடன் 2-3 ஆண்டுகள் கழக மட்டத்தில் இருக்கும். அதுதான் முடிவு. அதை விட தாண்டி எங்கள் காலத்தில் கிழக்குக்கு மேற்குக்கு என்று தேசிய அணிகளில் ஜாயின் பண்ணுவதற்கான சான்ஸ் சரியான குறைவாக இருந்தது அந்த காலத்தில். அப்போ எங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இல்லை. நாங்கள் ஒரு வருஷத்துக்கு பிறகு தான் எங்கள் பேட்ச்மேட்ஸ் எல்லாரும் என்டர் பண்ணி யூனிவர்சிட்டிக்கு போக, நாங்கள் ஃபர்ஸ்ட் இயர் கிரிக்கெட் விளையாடி போட்டு சாதாரணமாக இருக்கும்போது தான் நினைத்தேன் இது கரியராக செலக்ட் பண்ண முடியாது என்று. தென் அந்த எல்லா ஒட்டுமொத்த கான்சன்ட்ரேஷன், அதாவது என்னால் விளையாட்டில் செலுத்தப்பட்ட அனைத்து கவனங்களையும் ஒரு வருடம் எனது கல்விக்கு, அதுக்கு முதலும் நான் கல்வியில் டோட்டலாக கல்வியை விட்டு கிரிக்கெட்டோ கேம்ஸோ செய்யவில்லை. ஒரு அவரேஜான ஸ்டூடெண்ட்டாகவோ ஒரு பிலோ அவரேஜான ஸ்டூடெண்ட்டாகவோ இருந்தேன். அந்த இறுதி ஆண்டு மட்டும் எனது எல்லா கவனத்தையும் கல்வியில் சேர்த்தேன். அந்த ஒரு காரணம். இதே கேள்வியே எனது அந்த மென்டரிங் டோக்குக்கு நான் போய்க்கல என்ன கேட்டார்கள். நான் சொன்னேன் 2 காலங்களை இதோட கம்பேர் பண்ண இயலாது. நான் இருந்த காலத்தில் கிரிக்கெட்ன்றது சீசன், ஆனால் நீங்கள் விளையாடுற காலங்களில் கிரிக்கெட்ன்றது ஃபுல் இயர். அப்போ நான் 2 காலங்கள் எனது அட்வைஸை கேட்டு நீங்கள் அதையே செய்வதுன்றது எனக்கு தெரியல அது எவ்வளவுக்கு பாசிபிள் என்று. எப்போவுமே சொல்வார்கள் 2 காலங்களை ஒருபோதுமே கம்பேர் பண்ணாதீர்கள், அந்த ஈராசை ஒப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவார்கள். ஆனால் உண்டு, எல்லா ஈராக்களையும் கடந்தது, அது எல்லா காலங்களையும் கடந்து கௌரிபாகன் பெயர் இருப்பதற்கான 2-3 காரணங்களில் அதுவும் உண்டு. அதாவது நீங்கள் ஒரு ஆல்ரவுண்டராக படிப்புலையும் சேர்த்து ஒரு ஆல்ரவுண்டராக இருந்தீங்க. இந்த நேரத்தில் நான் இன்னொரு வரை இந்த கேள்வியை கேட்க கூப்பிடுவது பொருத்தப்பட்டு நம்புகிறேன். காரணம், பரியோவான் பொழுதுகளை எழுதிய திரு ஜூட் பிரகாஷ் நேற்றைய நாளிலும் எங்களோட இந்த நேர்முக வர்ணனையில் இணைந்திருந்தார். அவர் உங்களிடமிருந்து ஏதாவது ஒரு கேள்வியை கேட்பது இந்த பரியோவான் சமூகத்துக்கும் இந்த பிக் மேட்சுக்கும் நான் செய்கிற பெரிய ஒரு விஷயமா இருக்கும். திரு ஜூட் பிரகாஷ் அவர்கள் என்னோட இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். நான் தம்பி விளையாடி நான் பார்த்ததில்லை, ஆனால் தம்பியை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன்.
தம்பி நீங்கள் பள்ளிக்கூடம் முடித்த பிறகு சவுத்தில் வந்து 2-3 ஆட்டங்கள் ஆடினீங்க. ஐ திங்க் யாழ்ப்பாண ஜஃப்னா டிஸ்ட்ரிக்ஸ் அணின்னு நினைக்கிறேன். அந்த 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 2-3 இன்னிங்ஸை பற்றி இருக்க சொல்லுங்கள் ப்ளீஸ். அதுவும் அதுவும் இப்படி தானே. ஜஃப்னா டிஸ்ட்ரிக்ட் டீம் வந்து ஒரு 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 டூர் ஒன்று அரேஞ்ச் பண்ணவே சவுத்துக்கு. இப்போ நாங்கள் வந்து உண்மையாக ஜஃப்னா டிஸ்ட்ரிக்ட் செலெக்ஷன் நடந்தது. அப்போ நான் வந்து உண்மையாக அப்போ 1996 97 நினைக்கிறேன். அப்போ பேசிக்கலி நான் ஒரு 17-year-old ஸ்கூல் ஸ்டூடெண்ட். அப்போ நானும் கார்த்திக் இப்போ மெல்பர்னில் இருக்கிறான். அவங்க கார்த்திக் ஜஃப்னா ஹிந்து காலேஜ். அப்போ எங்கள் 2 பேரையும் ஜஃப்னா டிஸ்ட்ரிக்ட் டீமில் செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ணியாச்சு. அப்போ பெரிய பெரிய கன பேர் இருந்தவ. அப்போ ஷண்மலிங்கம் சார் தான் கோச்சாக்கும். தாலன் மிஸ்டர் தாலன் ஃப்ரம் ஹிந்து காலேஜ் வந்து அவர் தான் கேப்டன் பண்ணவர். வைஸ் கேப்டன் பண்ணது டாக்டர் சுதேஷன் சொல்லி இப்போ சுதேஷன் சொல்லி இப்போ யூரோலஜிஸ்டாக இருக்கார் ஆஸ்திரேலியாவில். அப்போ நாங்கள் அந்த டீமில் இருக்க எங்களுக்கு ஒரே ஒரு விஷயம், எங்களுக்கு ஒரு பயமும் இல்லை. அதான் நான் சொல்லுவேன், அந்த ஆட்டிடியூடுன்றது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்றது அதில் தான் தெரியுது. எங்களுக்கு ஒரு பயம் இல்லை. எங்களை டீமில் எடுத்தாலும் ஒன்று தான், டீமில் வெளியில் விட்டாலும் ஒன்று தான். நாங்கள் எப்படியோ சந்தோஷமாக தான் இருப்போம். எங்களை டீமில் கட்டாயம் விளையாட வர முடியும் இல்லை. அப்போ எங்களை கொண்டே மேட்டிங்கில் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாங்க. அப்போ டர்ஃபில் கொண்டே இறக்கி விட்டாங்க. வி பிளே ஜஸ்ட் அ ஃபியர்லெஸ் கிரிக்கெட். ஒரு பயமும் இல்லை. யார் என்ன போட்டு வந்தாலும் எங்கிட்ட நேச்சுரலாக வாரதை செய்துட்டு வருவோம். அந்த செய்ய வழி கிடைக்க ஃபஸ்ட் மேட்ச்சில் நாங்கள் வடிவா 88 நாட் அவுட், நோ லாஸ். அப்புறம் 140 all அவுட். அதே மாதிரி இன்னொரு மேட்சும் நடந்தது, அதுலேயும் அப்படி தான். அப்புறம் லாஸ்ட் மேட்ச் சிசிசியில் கொலம்பு கிரிக்கெட் கிரவுண்ட்ஸில் நடந்து அதில் ஏதோ 50 அடிச்சு நான் நினைக்கிறேன். ஒன்லி திங் நான் நினைக்கிறேன், அந்த இப்போ நான் சில வேளை யோசிச்சு பார்க்கணும் அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் உண்டு. அதில் இருக்கிற ஒரே ஒரு வித்தியாசம் என்ன, அந்த ஃபியர்லெஸ் கிரிக்கெட் தான். அது அந்த ஆட்டிடியூட் தான் ஐ ரெஸ்பெக்ட். சரி, நீங்கள் அதில் பிள்ளையும் விடலாம், அதில் பிள்ளைகளும் நடக்கலாம். நீங்கள் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்ஸ்லேயும் பார்க்குறீங்க எத்தனையோ பேட்ஸ்மேன் வந்து ஃபியர்லெஸ்ஸாக பேட் பண்ணுறான். இப்போ அந்த 2020 விளையாடுற ஒருத்தன் ஃபியர்லெஸ்ஸாக விளையாடுவான் பேர். அப்போ அந்த ஒரு ஆட்டிடியூட் வந்து ஒரு லெவலில் இம்பார்ட்டன்ட் நினைக்கிறேன். உங்களுக்கு காலமும் கையும் லக்கும் கை கூடினா யூ வில் பெர்ஃபார்ம் வெல். அந்த டைமில் உங்களை மேட்சை பார்த்தாக்கள் அது கொஞ்சம் பயஸ்டான வியூவாக இருக்கலாம். நீங்கள் இலங்கை அணிக்கு விளையாட முழுமையான தகுதி உள்ளவர். அந்த 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 நேரத்தில் நிலவிய பாதுகாப்பு காரணங்கள், சூழ்நிலைகள், மற்றது உங்களுடைய தனிப்பட்ட கரியர், நீங்கள் மெடிசின் படிக்க போகிறீங்க, அதால் நீங்கள் விளையாடாமல் விட்டுட்டீங்கள் என்ற ஒரு ஆதங்கம் இருக்குது. அது ஒரு யாழ்ப்பாண மென்டாலிட்டியாக கூட இருக்கலாம், ரைட்? எங்களோட எங்களை எடுக்கிறீங்க. நீங்கள் அந்த ஸ்பாட்டில் இருந்த நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் உங்களுக்கு அந்த வாய்ப்பு மறக்கப்பட்டதா, அல்லது நீங்கள் அந்த வாய்ப்பை தவற விட்டீர்களா, அல்லது அது உங்களுக்கு விதிவசத்தால் இல்லாமல் போனதா? டெஃபினிட்லி நான் வாய்ப்பை வழங்கப்படவில்லை என்றது சொல்ல முடியாது. பட் நீங்கள் சொன்னீங்க அடுத்த 2 வாய்ப்பை நான் தவற விட்டேன் அல்லது வாய்ப்பு இதண்டப்படுது. நான் என்னென்ன பேசிக்காக அதை பார்க்குறேன். நான் 1996 இருந்த ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் டீமில் யூ ஹேவ் நோ பிளேஸ் அட் ஆல். நான் நினைக்கல அதில் பிளேஸே இருக்காது. ஏன்னா அப்போ அவங்க தே டாப் ஆன் த வேர்ல்டு. உலகத்திலேயே தரமான 99 தரமான டீம் ஸ்ரீலங்கா. அப்போ அந்த டீமுக்கு நாங்கள் எடுபடுறோன்னு சொன்னால் த ஸ்கில் டசன் தனியாக ஒரு கூட ஸ்கில்லும் உங்களோட இதுவும் காணாது. அதுக்கான ப்ரிப்பரேஷன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் அந்த சங்கக்காரன் ரிட்டையர்மெண்ட்டில் ஒரு வீடியோ ஒரு சின்ன படிவத்துக்கு கேட்பான். 37 years ரிட்டையர்மெண்ட் என்ன. அப்போ ரிட்டையர்மெண்ட் ஒரு சின்ன படி, யூ ஆர் பீக் ஆன் த பேட்டிங், வை யூ ஆர் ரிட்டையரிங்னு கேட்டாங்க ஒரு இன்டர்வியூவில். அப்போ சங்கக்காரன் சொல்கிறார், ஐ லவ் டு பிளே கிரிக்கெட் பட் இட் நாட் இனஃப். அது மட்டும் காணாது. நீங்கள் அது மட்டும் காணாது. ஒரு கிரிக்கெட் டீமை வாரதுக்கு நீங்கள் வந்து அதுக்கான ப்ரிப்பரேஷன், அதாவது ஒரு இன்டர்நேஷ்னல் கேமுக்காக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி அதுக்காக போகிறது ஒரு டயரிங் ஜேர்னி, சரியான கஷ்டப்பட்டமான ஒரு ஜேர்னி. அப்போ அந்த ஜேர்னியை தன்னால் இந்த வயசில் இப்போ செய்ய இல்லாமல் இருக்குன்னு சொன்னார். இப்போ இதுலேருந்து என்ன விளங்குதுன்னு சொன்னால், நீங்கள் ஒரு தேசிய அணியில் எடுபடுவதுன்றது நாங்கள் விளையாடுற பெர்ஃபார்மன்ஸை மட்டும்தான் பார்க்குறோம். ஆனால் அதில் ஒரு பேட்டிங் பீக்கில் இருந்த சங்கக்காரவாலேயே அந்த படியை ஏறுறது ஒரு கொஸ்டினபிளாக இருக்கேக்கில் நாங்கள் ஒரு தேசிய அணியில் இடம் பிடிக்கிறன்றது சும்மா லேசப்பட்ட விஷயம் இல்லை. தனி ஒரு ஸ்கில்லை மட்டும் வச்சு இங்கே பார்க்குற கிரிக்கெட்டை வச்சு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் அந்த வியாஸ்காந்த் இது ஒரு வச்சோன்னா அவனு ப்ரிப்பேரிங் அவரை உருக்கி ப்ரிப்பேர் பண்ணி கொண்டிருக்கிறான் நான் நினைக்கிறேன். ஐ திங்க் ஹி டிசர்வ் அ பிளேஸ் அட் திஸ் பாயிண்ட்.
அவரை பற்றி ஒரு நல்ல செய்தியும் வெகு விரைவில் காத்திருக்கிறது. இது ஆரம்பத்திலேயே ஒரு சின்ன டீசராக இப்போ இங்கே சொல்லிவிடுவது பொருத்தம். காரணம் திரு கௌரிபாகன் அவர்கள் இங்கே இருக்கும்போது, அதுபோல யாழ்ப்பாண வீரர்களை பற்றி அதிகமான அக்கறையோடு செயற்படுகின்ற ஜூட் பிரகாஷ் அவர்களும் இங்கே இருக்கும்போது சொல்வது பொருத்தம். ஜூட் பிரகாஷ் அவர்கள் கேட்ட கேள்வியிலிருந்து ஒரு தொடர்ச்சி. அதாவது நீங்கள் இப்போது மருத்துவர், தொழில்சார் ஒரு மருத்துவர், உங்களோட கரியர் இப்பொழுது மருத்துவத்துறை தான். ஆனால் இப்போதாவது நடுவில் எங்கேயாவது ஒரு யோசனை வந்ததுண்டா உங்களுக்கு இப்படியான போட்டிகளை பார்க்கும்போது? இல்லைன்னா வியாஸ்காந்த், மேவின் அபினாஷ், விதூஷன் போன்றோர் இப்போது தேசிய அணிக்கு வருகின்ற வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படும் போது, கௌரிபாகன் ஆகிய நானும் இதை ஒரு கரியராக எடுத்து கொஞ்சம் முயற்சி செய்து பார்த்திருக்கலாமே என்று எப்போதாவது நீங்கள் யோசித்ததுண்டா? அதுக்கு அப்படி நான் யோசிச்சிருக்கலாம். சில வேளை எனக்கு இந்த கரியர், இப்போ இருக்கிற கரியர் கிடைச்சிருக்காட்டி, இப்போ இருக்கிற கரியரில் நான் சரியான ஹாப்பியாக இருக்கிறேன். அதுதான் ஒரு காரணம். நான் வேறு ஒன்றை பற்றியும் யோசிக்கிற அளவுக்கு கடவுள் என் கரியரை டிஃபைன் பண்ணியிருக்கான்னு நான் சொல்லணும். ஏனெண்டா இப்போ நான் இருக்கிற ஃபீல்டும் ஒரு சர்ஜிக்கல் ஃபீல்டு, அதாவது அது ஒரு ஸ்கில்லான ஃபீல்டு. உங்களுக்கு எப்போவுமே சேலஞ்ச் இருக்கும், எப்போவுமே ஒரு சேலஞ்ச் இருக்கும். எனக்கு சேலஞ்ச் இருக்கிற விருப்பம், அப்போ எப்போவுமே ஒரு சேலஞ்ச் இருக்கும். அப்போ அந்த சேலஞ்ச் என்ன ஆக்கியபைடாக வச்சுருக்கிறதால நான் நெவர் தோட் பேக் அபவுட். ஃபார் எக்ஸாம்பிள், 40 மேட்ச்சு கூட ரஜீவ் நிர்மலசிங்கம் விளையாடேக்க நான் யோசிச்சேன். அதை கூட நான் ரிக்ரெட்டாக யோசிக்கல. என்ன கேரியர் வந்து என்ன ஆக்கியபைடாக வச்சுருக்கு. அப்போ நான் நினைக்கிறேன் ஒருத்தர் தண்ட விஷயத்தில் சந்தோஷமாக இருக்கல, எனக்கு கிடைக்காத ஒரு விஷயத்தை பற்றி நான் கவலைப்பட வேண்டிய தேவை இருக்காதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் ரஜீவை பற்றி கேச்சிங்கன்னா அதை பற்றி கேட்கணும். இப்போ நானும் லோஷனும் கொழும்பு இந்துவிலையும் படித்தோம். ரஜீவும் கொழும்பு இந்துவில் படித்தார். அன்றைக்கு சூரியன் சொல்லி கொண்டு வந்தார், ரஜீவும் நீங்களும் அண்டர் 15 அண்டர் 13 ஓப்பன் பண்ணதை பற்றி. ரஜீவ் நிர்மலசிங்கம் இங்கே இல்லை இன்றைக்கு, ஆனால் அவரும் ஒரு தரமான கிரிக்கெட்டர். நீங்கள் அவரோட விளையாடி இருக்கிறீங்க, அப்பவும் விளையாடி இருக்கீங்க, இப்போவும் விளையாடி கொண்டு இருக்கீங்க, டாக்டர்ஸ் கிரிக்கெட், ரைட்? அவரை பற்றி நீங்கள் அறிஞ்ச விஷயங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு. கேட்டால் ரஜீவ் கொழும்பு இந்துக்கு போனதால், அங்கே கிரிக்கெட் இல்லாதால் அவருக்கு கிரிக்கெட் விளையாடுவதற்கான தருணம் இல்லாமல் போயிட்டுது. சென்ட் ஜான்ஸில் விளையாடி இருந்தால் அவருடைய உங்களை மாதிரி உங்களோட டீமில் அவரும் விளையாடி இருப்பார் டெஃபினெட்லி. ஸோ நீங்கள் அவரை பற்றி அறிஞ்ச விஷயங்களை எங்களோட பகிர முடியுமா? அதோட நாங்கள் சென்ட் ஜான்ஸை பற்றியே கதைச்சு கொண்டிருக்கிறோம். ரஜீவை பற்றி கதைக்கிறதுக்கு முதல் நீங்கள் விளையாடின டைமில் சென்ட்ரலில் விளையாடின சில பிளேயர்ஸை பற்றியும் எங்களுக்கு சொல்லுங்க ப்ளீஸ். சென்ட்ரலில் விளையாடின பிளேயர்ஸ் எல்லாரும் வெரி குட் ஆஃப் மைண்ட். இப்போ கேதிஸ் ஓபிஎல் இருக்கிறான், வாசு இருக்கிறார். ஈவன் இப்போ கிரிக்கெட்டை பற்றி நான் கூட கதைக்கிறது, என்னோட சென்ட்ரலில் விளையாடின ஒரு ஜூனியர் படியன் 2003 அண்டு பிருந்தான்னு சொல்லி அவன் யூகேல இருக்கிறான். அவர் மட்டும்தான் என்னோட கிரிக்கெட்டில் கதைப்பார். வாட்ஸ்அப் எடுத்தால் எல்லா கிரிக்கெட் அப்டேட்டும் சொல்லுவார். இந்த வெரி இன்ட்ரெஸ்டட். அப்போ நாங்கள் அந்த காலத்தில் விளையாடின காலங்கள்லேருந்து இப்போவும் நாங்கள் 40 ஒன்று போன வருஷம் விளையாட வலிக்கிட்டாங்க. இட் லுக்ஸ் வெரி ஃபைன். சரியான மனதுக்கும் உடலுக்கும் ஒரு பெரியான ஒரு ஆரோக்கியமான இதை தந்தது எங்களுக்கு. ஏன்னா நாங்கள் பழைய 157 ஓட்டங்களாக நீண்ட நேரம் இருந்தது. சமநிலையில் இருந்த அந்த ஓட்ட எண்ணிக்கை இப்பொழுது 4 ஓட்டம் ஒன்று பெறப்பட்டதன் மூலமாக சென்ட் ஜான்ஸ் கல்லூரி அணி இந்த போட்டியில் முதல் தடவையாக முன்னிலை பெற்றுகிறது. 161 ஓட்டங்கள். அணித்தலைவர் நேசகுமார் எபனேசர் ஜெசைலின் துடுப்பின் மூலமாக 4 ஓட்டம் பெறப்படுகிறது. ஒரு கேப்டன்சி இன்னிங்ஸ் ஆடிக்கொண்டிருக்கிறார் அணியின் தலைவர். அவருடைய துடுப்பின் மூலமாக பெறப்பட்ட பவுண்டரி மூலமாக பொருத்தமாக பரியோவான் கல்லூரி அணி இப்பொழுது ஓட்ட எண்ணிக்கையில் முந்த ஆரம்பித்திருக்கிறது. சொல்லுங்க. சென்ட்ரல் அணி வீரர்கள் என்னோட விளையாடினர்களோட என்ன இம்ப்ரெஸ் பண்ண வீரர்கள் கனபேர் இருக்கிறான். என்னால் மறக்க முடியும். நான் பேட் பண்ண இன்னிங்ஸுகளில் என் ஃபெயிலியர்ஸ் தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. கூட அடிகள் பெரிச்ச இன்னிங்ஸுகள் பெரிதாக ஞாபகம் இல்லை. ஃபெயிலியரை ஞாபகம் வச்சுருக்கதா நல்ல மணி. இப்போ நான் நினைக்கிறேன், என்ன நீங்கள் உங்களை கரெக்ட் பண்ணிக்கொள்ளலாம். என்னை இம்ப்ரெஸ் பண்ண இன்னிங்ஸில் ஒன்று வந்து ஒரு சுரேஷ் வந்து 1995 செகண்ட் இன்னிங்ஸில் அடித்த ஒரு 100. எனக்கு இப்போவும் அதை பார்த்தா சில வேளை இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் ஒருத்தன் விளையாடின இன்னிங்ஸ் மாதிரி இருக்குமோ என்று தான் நினைக்கிறேன். பட் நான் அவருக்கு இதை திருப்பி ஞாபகப்படுத்தினாலும் அவரை என்ன மாதிரி தான், அவருக்கு அதை பற்றி பெருசாக ஞாபகம் இல்லை. பட் அந்த நேரம் அவர்கிட்ட அந்த 95 அடித்த அந்த 100, 95 அடித்த அந்த 100 வந்து எனக்கு ஒரு ரியலி ஒரு இன்டர்நேஷ்னல் இன்னிங்ஸ் மாதிரி தான் இருந்தது. அது என்னால் மறக்க முடியாத ஒரு இன்னிங்ஸ். என் மனதில் பிக் மேட்சை பொறுத்தவரை என் மனதில் கூட நிற்கிற இன்னிங்ஸ் வந்து அந்த இன்னிங்ஸ் தான். கீப்பர் சுரேஷால் அடிக்கப்பட்ட அந்த 100. He was a very dynamic keeper, and he lift all the team of Central. Our attitude, our movements எல்லாமே very ஆக்டிவாக இருக்கும். ஸோ ஒரு காலத்தில் நான் நினச்சேன் இவனை மாதிரி ஒரு கீப்பராகவும் பேட்ஸ்மேனாகவும் தான் ரவுண்ட் பண்ணி அந்த வருஷம் நான் பார்க்க நினச்சேன். இப்போ அந்த ரஜீவை பற்றிய கேள்வி காரணம் என்று சொன்னால், ஒரு மருத்துவர், நீங்களும் அவரும் ஜூடனா சொன்னது போல நீங்கள் 2 பேரும் சேர்ந்து மருத்துவர்களாக இப்பொழுது ஆடிக்கொண்டிருக்கிறீர்கள்.
ராஜீவ் இப்பொழுது அதாவது தன்னுடைய உரிய காலத்திலே அவரால் காட்ட முடியாத திறமைகளை எல்லாம் அதுக்கு பிறகு இப்பொழுது தன்னுடைய கழக அணிக்காக இருக்கலாம், இந்த மருத்துவர் அணிக்காக இருக்கலாம், இப்பொழுது ஓவர் 40 இலங்கை அணிக்காக இருக்கலாம், மிகச்சிறப்பாக வெளிப்படுத்துகிறார். அவரை பற்றி உங்களோட அனுபவங்களை சொல்லுங்கள். நான் நினைக்கிறேன் அவரும் நானும் அண்டர் 15 டீம் விளையாடினாங்க. அண்டர் 15ல் ரஜீவ் வந்து இஸ் நாட் இப்போ இருக்கிற மாதிரி ஒரு பில்டான ஆள் இல்லை. அவர் வந்து ஒரு சரியான சின்ன படியன். அப்போ அவருக்கு எனக்கு ஞாபகம் இருக்குது, அவருக்கு ஒரு அவர்கிட்ட பேட் நாங்கள் அண்டர் 15க்கு நாங்கள் பாவிக்கிற பேட்டுகள் எல்லாம் அவருக்கு பெருசு. அப்போ அண்டர் 15ல் சென்ட் ஜான்ஸில் அவருக்கண்டு பேட் வேணுன காலம் அதுதான் ஒரே ஒரு இருக்குன்னு நினைக்கிறேன். அதில் அந்த ஜிஎம் பேட் ஒன்று எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. அந்த பேட் அவரை தவிர வேறு ஒருத்தரும் பாவிக்கல, ஏன்னா அவ்வளோ சின்ன பேட். அந்த பேட்டை கொண்டு இஸ் வெரி அந்த காலத்துலேருந்து அவர் இன்டென்ஷன் அண்ட் ஆட்டிடியூட் இஸ் சேம். அவர் இப்போவும் அப்படி தான் இருக்கிறார், சின்ன பிள்ளை மாதிரி, அது வேறு பிரச்சனை. ஆனால் பட் அந்த அதில் இருந்து அப்புறம் நாங்கள் கேரியர் அப்புறம் அவன்ட டெவலப்மெண்ட் எல்லாத்துலேயும் பார்த்து இப்போவும் நாங்கள் விளையாடுறாங்க. இப்போ நிறைய கதைக்கிறாங்க. இப்போவும் டெக்ஸ்ட் பண்ணுவார் வேர்ல்ட் கப்பில் இருந்து வந்து இன்னும் காணையில் கண்ட அப்புறம் ஆறுதலாக என்ன மாதிரி வேர்ல்ட் கப் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றதை கதைப்போம். நீங்கள் 2 பேரும் அண்டர் 15ல் ஓப்பன் பண்ணீங்க சரியா? நீங்கள் அதில் ஒரு சென்ட்ரலோட ஒரு மேட்ச் இருந்தது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அந்த மேட்ச் சென்ட்ரல் சென்ட் ஜான்ஸ் அண்டர் 15 மேட்ச் ஞாபகம் இருக்கா? ஃபைனல்ஸ் ஆன செமிஃபைனல்ஸ் தான் அண்டர் 15ல் நாங்கள் விளையாடின ஒரு மேட்ச் ஒன்று ஸ்டாண்டில் விளையாடினாங்க. எங்களுக்கு கன பேர் இன்ஜர்டாகி நாங்கள் தோற்ற மேட்ச். நான் உங்களுக்கு ஒரே லோய்ஸ்னா தோற்ற மேட்ச் எல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கும். வெண்ட மேட்ச்கள் இல்லை அதில் அப்பையும் இப்போ நியூட்டன் மாதிரி அதில் ஒரு சென்ட்ரல்லேயும் ஒரு ஃபாஸ்ட் பாலர் இருந்தார். அது கொக்குயில் இண்டு அண்ணு ஸ்ரீனிவாச ராவண்டு கொக்குயில் இண்டு அதான். அது நான் நினைக்கிறேன் அது அவர் இப்போவே நியூட்டன் மாதிரி இருப்பார் நினைக்கிறேன். அவருடைய பாடிவில் அண்டர் 15ல் நியூட்டன் மாதிரி ஒரு ஆள் நீங்கள் பெட் பண்ணிக்கல பந்தயம் கொண்டு காய்ச்சிட்டியோடு ஓடி வந்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? இல்லை ஒரு 2-3 விஷயங்கள் உங்களோட இந்த ஒரு கொஞ்சம் நேரத்தில் நிறைய விஷயங்கள் அறிந்து கொண்டு ஒன்று இந்த ஹம்பிள்னஸ், அதாவது டவுன் டு எர்த்னு சொல்வார்கள். தன்னடக்கம் என்பது மிக முக்கியமான ஒன்று. அது எவ்வளவு பெருசாக சாதித்தாலும் அது பெருசாக வெளிப்படுத்தாத ஒருவர். 2வது விஷயம், தோல்விகள் இருந்து தான் நாங்கள் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம். இதை பார்த்து கொண்டுகின்ற பல பேருக்கு அது ஒரு பாடமாக இருக்கும். 3வது முக்கியமான விஷயம், இப்போது வரை நீங்கள் அந்த கிரிக்கெட்டில் காட்டுகின்ற ஈடுபாடு. நாங்கள் இந்த மைக்கே வாங்குவதற்கு முதல் நாங்கள் வெளியில் பேசி கொண்டிருந்த போது நீங்கள் நேற்றைய நாளில் இந்த அபி ஜோய்ஷாந்த் ஆடி அந்த ஆட்டத்தை பற்றி சொல்லியிருந்தீங்க. அவன் ஒவ்வொரு பந்தா பார்த்து ஆடினான். உரிமையாக நீங்கள் சொன்னீங்க. கடைசி அவன் அந்த போல்டுக்கு ஆட்டம் இழக்கும் வரைக்கும் அவன் ஆடின அந்த ஆட்டத்தை பற்றி பாராட்டியிருந்தீர்கள். இந்த அவதானிப்பு அந்த கிரிக்கெட்டில் காட்டுகிற அந்த ஈடுபாடு ஆகின ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். உங்களோட கரியர் ஒரு பக்கம் இருந்தாலும் கிரிக்கெட்டில் நீங்கள் இன்னும் காட்டுகின்ற அந்த ஈடுபாடு உங்களை எப்போதும் ஒரு ஆரோக்கியமான மனநிலையில் வைத்திருக்கும் என்பது முக்கியம். கடைசியாக உங்களது ரசிகர்கள் நிறைய பேர், அந்த காலத்தில் உங்கள் போட்டியை பார்த்தவர்கள், கௌரி பாகன் என்ற ஒரு தனி ஃபிகரை ரசித்தவர்கள் நிறைய பேர் இப்போ இதை பார்த்து கொண்டிருப்பாங்க, வெளிநாடுகள் இருந்து கூட. அவர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம், உங்களை எதிர்பார்த்திருந்தவர்கள் இப்போ கௌரி பாகன் கிரிக்கெட்டோடு சம்மந்தப்படவில்லையான்னு கேட்கிறவர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன? கிரிக்கெட்டோடு நாங்கள் சம்மந்தப்படுறோம்ன்றதுக்காண்டி நாங்கள் எல்லா இடம் இதெல்லாம் பண்ணுறது. நாங்கள் கிரிக்கெட்டோட எப்போவுமே சம்மந்தப்பட்டோன்னு இருக்கிறோம். இப்போவும் கிரிக்கெட் எங்கேயாவது மேட்ச் விளையாட டைம் கிடைச்சா விளையாடி கொண்டு தான் இருப்போம். 40 மேட்ச் விளையாடினாலும் நடந்த ஓபிஏ மேட்சை பற்றி நாங்கள் விளையாடி கொண்டு ஓபிஏ மேட்சை பற்றியும் அண்டே காய்ச்சி நாங்கள் 2 பேர் 40 தான் விளையாடணும்னு சென்டர் சொல்லுதான் 20-20 2ஆக பிரித்து விளையாடுவோம். எல்லாருக்கும் சான்ஸ் கொடுத்தோண்டு. அதாவது என்னென்னு சொன்னேன், நான் என்ன விளையாட்டு என் கரியரை எனக்கு தந்தது, என் வேலையை தந்ததுன்றதை விட விளையாட்டை என்ன நிறைய மோல்ட் பண்ணிச்சு. அதை நான் ஸ்டில் இப்போவும் அப்ளை பண்ணிக்கொண்டான் இருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறது, நான் இப்போ என் கரியரில் யோசிக்கிறது என் டீமில் இப்போவும் எனக்கு கீழே வேலை செய்கிற டீமில் பெருசாக ஒருத்தரும் அன்ஹாப்பியாக இருக்க மாட்டேன். ஏன்னா தட் ஸ்கில் அந்த ஒரு திறமை வந்து நான் சின்னன்ல இருந்து மெச்ச விளையாடிக்க எடுத்த. உங்களுக்கு தெரியும் தானே, நீங்கள் ஸ்கூலில் படிக்க போட்டி இருக்கும், நிறைய விஷயங்கள் இருக்கும். ஆனால் நான் நினைக்கிறேன் அந்த ஒரு திறமை, அந்த ஒரு வித்தையே நான் சின்ன பிள்ளையிலேருந்தே கற்றுக்கணும். என்னோட விளையாடுறவங்க எல்லாருமே சந்தோஷமாக இருந்தால் தான் டீமாக நாங்கள் வெள்ளையிலும். அது தனியாக விளையாட்டு மைதானத்தில் மட்டுமில்லை, நீங்கள் உங்களோட வேலைத்தளத்தில், உங்கள் ஃபேமிலியில், உங்கள் எல்லாத்துலேயுமே நீங்கள் உங்களை கீழேயும் உங்களோட ஃபேமிலியையும் ஹாப்பியாக வச்சுருந்தா தான் ஐ திங்க் நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம்னு நான் உறுதியாக நம்புகிறேன். நன்றி திரு கௌரிபாகன் அவர்களே. இந்த நாளில் அழைப்பை கேட்டு இங்கே வருகை தந்ததுக்கும், இந்த நேரத்தை ஒதுக்கி எங்களோடு இங்கே கலந்து கொண்டதுக்கும், கிரிக்கெட்டை பற்றி நிறைய உரையாடியதுக்கும், பழைய ஞாபகங்களை மீட்டுக் கொண்டதுக்கும் மிகுந்த நன்றி. நீங்கள் தொடர்ந்து இப்படி 3 நாட்களும் இணைந்திருக்க போகிறீர்கள். எனவே மீண்டும் நாங்கள் சந்திப்போம். நன்றி லோஷன் அண்ணா, நன்றி வாய்ப்பளித்ததுக்கு நன்றி.
ஜூட் பிரகாஷ் எங்களோடு தொடர்ந்து இணைந்திருக்க போகிறார். காரணம் அடுத்து வரப்போகிறவரும் எங்களோடு சம்பந்தப்பட்ட ஒருவராக இருப்பார். டாக்டர் ஸ்ரீதரனை இப்பொழுது எங்களோட வருகை தந்திருக்கிறார். இன்னொரு ஜோனியன் பரிகுவான் கல்லூரியோடு இணைந்த ஒருவர், அது மட்டுமல்லாமல் கிரிக்கெட்டோடு சேர்ந்த ஒருவர். அவரை நாங்கள் அன்போடு இந்த நேரலைக்கு, இந்த நேரலை கலையகத்துக்கு அன்போடு வரவேற்கிறோம். வணக்கம் டாக்டர் ஸ்ரீதரன். வணக்கம் லோஜன் அவர்களே. எப்படி போன்றது மேட்ச்? எங்களுக்கு நல்லா இருக்கு. நேர்ம வர்ணனை செய்கிற எங்களுக்கு விறுவிறுப்பாக இருக்குது. காரணம் இப்போது 8 ஓட்டங்கள் சென்ட் ஜான்ஸ் இப்பொழுது தான் முன்னிலை பெற ஆரம்பித்திருக்கிறது. எனவே இனி வருகின்ற ஒவ்வொரு நேரமும் மத்திய கல்லூரிக்கும் பரிகுவான் கல்லூரிக்கும் முக்கியமான தருணங்களாக இருக்கும். ஒரு ஜோனியனாக, பழைய மாணவராக, கிரிக்கெட்டோடு இன்னும் ஈடுபாடு கொண்டவராக உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த வருட போட்டி? நிச்சயமாக ஒரு முதிர்ந்த ஆட்டத்தை இரு தரப்பும் வெளியிடுகின்றது. துரதிர்ஷ்டவசமாக மத்திய கல்லூரி போதுமான ஓட்டத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. என்றாலும் அவர்களது பந்து வீச்சு துல்லியமாக இருக்கின்றது. ஓட்டங்களை பெறுவது அவ்வளவு இலகுவாக இருக்கவில்லை. இருந்தும் பரிகுவான் கல்லூரி துடுப்பாட்ட வீரர்கள் மிக சிறந்த முதிர்ந்த துடுப்பாட்டத்தை வெளிப்படுத்தி வருகின்றார்கள். அதை பார்க்கும்போது பெருமையாக இருக்கின்றது. தம்பி, இந்த ஸ்ரீதரன் என்று சொல்லி சொன்னால் எல்லாருக்கும் ஸ்ரீதரன் சஞ்சீவ் ஆடின 93 பிக் மேட்ச் தான் ஞாபகம் வரும். அங்கே இருந்தால் உங்களோட வரலாறு தொடங்குது. நீங்கள் ஒரு இந்த நான் தம்பி கௌரி தொடங்கி சொன்ன விஷயம், இந்த தோத்த மேட்சுகளை பற்றி கதப்பினோம். தோத்த மேட்ச் ட்ரோ பண்ண மேட்ச் தான் சென்ட் ஜான்ஸோட வரலாற்றில் கூட இடம் பெறும். அதை பற்றி தான் கதை பண்ணாங்க கூட. அப்படி ஒரு மறக்க முடியாத ஆட்டத்தை நீங்கள் 93 ஆடியிருந்தீர்கள். நீங்களும் சஞ்சீவும் உங்களுடைய நண்பர். அந்த ஆட்டம் அந்த அந்த இப்போ நான் அந்த ஆட்டம் பார்க்கல, நான் 90 யாழ்ப்பாணத்தை விட்டு போயிட்டேன். அந்த ஆட்டம் பற்றின ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதையை சொல்லிக்கணும். நீங்கள் ஒரு நாளும் இந்த கதையை எனக்கு சொன்னதில்லை. இன்றைக்கு உங்களை நான் ஆஸ்கிங் யூ ஆன் த ஸ்பாட், புட்டிங் யூ ஆன் த ஸ்பாட், ரைட்? நன்றி அதை ஞாபகப்படுத்தியதுக்கு. உண்மையாக 92 எனது வரலாறு தொடங்குகின்றது. 92 ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நான் நினைக்கின்றேன் 18 ரன்ஸ்கள் அடித்து ஒரு நீண்ட இன்னிங்ஸை விளையாடி இருந்தேன். சஞ்சீவும் நானும் சிறு வயதிலிருந்தே ஒன்றாக கிரிக்கெட் விளையாடுவார்கள். இருவருக்கிடையில் இருக்கும் அந்த புரிந்துணர்வு மிக இலகுவானது. நாங்கள் டென்னிஸ் போல் காலத்திலிருந்து 2 பேரும் ஒன்றா விளையாடுற நாங்கள். மற்றது நான் சொல்லுவேன், இந்த பிக் மேட்சை பார்த்தோம்னா அது ஒரு வாய்ப்பு. பிக் மேட்சை பொறுத்தவரையில் அது ஒரு வாய்ப்பாகத்தான் நான் பார்க்கின்றேன். ஏனென்றால் வரலாற்றில் இடம்பெறுவதற்குரிய ஒரு சிறந்த வாய்ப்பாகத்தான் அதை பார்க்கின்றேன். அப்போ அந்த சேலஞ்ச் தான், ஒரு சேலஞ்ச் எங்களுக்கு முன்னுக்கு எழும்போது அதை அதில் ஈடுபடும் போது ஒரு பெரும் அனுபவம். நிச்சயமா. ஸோ நீங்கள் 93ஆம் ஆண்டு பிக் மேட்ச் 92 நீங்கள் ஆட தொடங்கினீர்கள். 92ஆம் ஆண்டு ஒரு சவாலான பிக் மேட்ச் சென்ட் ஜான்ஸுக்கு. அதில் தான் ஒரு ஆள் 145 அடித்தார், ஆகாஷ். 144 ரகுதாஸ் 144 ரன்ஸ் அடித்து ஒரு ஓட்டத்தால் சூரியனின் சாதனையை தவற விட்டார். 195 அடித்த சூரியனின் 93 பிக் மேட்ச், ரைட்? நாங்கள் போகிறோம் பழையபடி. 2ஆம் நாள் மத்தியானம் நீங்கள் ரங்குறீங்க பெட் பண்ணிக்கல. அப்போ கள நிலவரம், ஸ்கோர் கார்டு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நான் நினைக்கின்றேன் 80 ஓட்டங்களுக்கு அண்மித்ததாக இருக்க வேண்டும். 8 விக்கெட் பரிகுவான் கல்லூரி இழந்திருந்தது. நாம் இன்னிங்ஸ் தோல்வியை எதிர்நோக்கி இருந்தோம். லஞ்ச் முடிந்து சில ஓவர்களுக்கு பின்பு நான் 8வது விக்கெட்டுக்காக உள்நுழைகின்றேன். சஞ்சீவ் ஏற்கனவே அங்கு ஆடுகளத்தில் ஆடிக்கொண்டிருக்கின்றார். நீங்கள் அந்த சென்ட்ரல் பக்கம், அந்த பக்கம் தான் உங்களோட ஷெட் இருந்துச்சு, பிளேயர் ஷெட், சரியா? அந்த பக்கம் தான் உங்களோட ஷெட் இருந்து. ஸோ நீங்கள் 8வது விக்கெட்டுக்கு நீங்கள் ரங்கும் போது நீங்கள் 2வது வருட பிளேயர். நான் நினைக்கிறேன் உங்களுக்கு அப்போ 15 வயசு இருக்குமென்னு நம்புகிறேன். உங்களுடைய மனநிலை, உங்களுக்கு முன்னால் தெரிஞ்ச அந்த மிகப்பெரிய சேலஞ்சை நீங்கள் எப்படி பார்த்தீர்கள், எப்படி அணுகினீர்கள்? அந்த பக்கத்து ஷெட் என்று கூறும்போது அதற்கு மேலே உள்ள தளத்தில் சொண்டுக்குள்ளி மகளிர் கல்லூரி மாணவிகள் எப்பொழுதும் உற்சாகத்தை கொடுத்தவாறு இருப்பார்கள். அது நமது விளையாட்டை எப்போதும்
உற்சாகப்படுத்தியவாறே இருக்கும். ஆனால் அன்று அவர்களது தொனி சற்று குறைந்திருந்தது. எமது ஆதரவாளர்களின் நிலைமை, சில ஆதரவாளர்கள் வீட்டுக்கு செல்ல தொடங்கிவிட்டார்கள். ஆனால் எனது மனதில் இழப்பதற்கு ஒன்றுமில்லை என்ற ஒரு விடயம்தான் ஞாபகம் இருந்தது. உங்களுடைய அணுகுமுறை அன்று நீங்கள் அடித்து ஆடினீர்கள். அது ஒரு இளங்கன்று மரியாதை என்று கௌரி சொன்னார். அதே மாதிரி நீங்கள் அன்றைக்கு அடித்து ஆடினீர்கள். உங்களுடைய அந்த அணுகுமுறை 82ஆம் ஆண்டு விக்னபாலன் அண்ணாவும் விஜயராகவன் அண்ணாவும் நொட்டி விளையாடி பசஞ்சு விளையாடினதுக்கு மிகவும் ஆப்போசிட்டாக இருந்தது. ரைட், நீங்கள் இந்த மேட்சை சேவ் பண்ணுவீங்கள் என்று நம்பினீங்களா அல்லது யூ டுக் இட் ஒன் பால் அட் எ டைம்? நிச்சயமாக முடிவை கிரிக்கெட்டில் யாரும் கணித்து விட முடியாது. நாங்கள் ஒரு இலக்கை நோக்கி விளையாடலாமே ஒழிய இதுதான் நடக்கும் என்பது தெரியாது. ஏனென்றால் துடுப்பாட்டாளருக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான். என்னை பொறுத்தவரையில் நான் துடுப்பாட்டம் செல்லும்போது நான் யோசிப்பது ஒன்று தான், அடுத்த பந்து தான் எனது முக்கியமான பிரச்சனை, முழு பிரச்சனை ரெண்டுமே அடுத்த பந்து தான். இந்த பந்து முதலாவது நான் பேட்டில் அவுட் ஆகக்கூடாது யோசிப்பேன். 7 மண்டா பேட்டில் எடுப்பேன் யோசிப்பேன். 7 மண்டா அதுக்கு ஒரு ரன்னாக தான் அடிப்பேன் யோசிப்பேன். அவ்வாறு தான் நான் ஆரம்பத்தில் இன்னிங்ஸை கட்டமைத்துக் கொள்வது வழக்கம். அந்த இன்னிங்ஸை பற்றி சொல்லுங்கள். நீங்களும் சஞ்சீவும் மிட் பிச்சில் கதைச்ச விஷயங்கள், சுத்த வர இருந்த சூழ்நிலை, அது ஒரு யுத்த காலம், மைதானத்தை விட்டு பரியவன் மாணவர்கள் வெளியேறி சென்று கொண்டு வந்திருப்பார்கள், சென்ட்ரல் மாணவர்கள் எப்பொழுது வெற்றி பெறும் என்று பார்த்து கொண்டு வந்திருப்பார்கள். அந்த காலகட்டத்துக்கு எங்களை ஒருக்கா கொண்டு போடுங்க. நிச்சயமாக, முக்கியமாக நான் சஞ்சீவ் மட்டுமல்ல 11 மத்திய கல்லூரி ஆட்டக்காரர்களும் அதில் இருந்தார்கள். நூற்று 69 ஓட்டங்கள், மேலும் ஒரு 4 ஓட்டம் ஒன்று கிடைத்திருப்பதன் மூலமாக 169 ஓட்ட எண்ணிக்கை இப்பொழுது அதிகரித்திருக்கிறது. 12 ஓட்டங்களால் இப்பொழுது முன்னிலை பெற்றுகின்றார்கள் பரியோவான் கல்லூரி. மிகச்சிறப்பான ஒரு கவர் டிரைவ் மூலமாக அந்த 4 ஓட்டங்களை எடுத்திருக்கிறார்கள் இப்போது. எனவே ஓட்ட எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டு செல்கிறது. இப்பொழுது சிறந்த இணைப்பாட்டம் ஒன்று, இந்த 3வது விக்கெட் வீழ்த்தப்பட்ட பிறகு இப்போது இந்த இணைப்பாட்டம் மூலமாக நேசகுமார், எபனேசர் மற்றும் மெர்பின் ராண்டியோ ஆகியோர் இந்த ஓட்ட எண்ணிக்கையை உயர்த்துவதில் ஈடுபடுகிறார்கள். சற்று முன்னர் கிடைத்த 4 ஓட்டம் மெர்பின் ராண்டியோ மூலமாக கிடைத்தது. டாக்டர் ஸ்ரீதன், இப்போது உங்களது அடுத்த கட்டம், அதாவது ஜானியனாக இருந்து அந்த நேரத்தில் கிரிக்கெட்டராக இருந்து இப்பொழுது அடுத்த கட்ட கிரிக்கெட் வீரர்களை உருவாக்குவதில் உங்களது பணி ஒரு முக்கியமான பணியாக இப்போது இருக்கிறது. யாழ்ப்பாணத்திலிருந்து வடக்கிலிருந்து அடுத்த கட்ட கிரிக்கெட் வீரர்களை தேசிய மட்டத்துக்கு கொண்டு வருவதில் உங்களது பணி ஒரு முக்கியமானது. சத்தமில்லாமல் பின்னால் இருந்து செயற்பட்டு வருகின்ற ஒருவர். ஒரு சில இடங்களில் மட்டும் ஊடக சந்திப்பில் உங்களது முகத்தை நாங்கள் பார்க்கிறோம். இப்போது நீங்கள் செய்து வருகின்ற அந்த விடயங்கள், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். காரணம், இளையவர்கள் நிறைய பேருக்கு அவர்கள் அடுத்த கட்டமாக தங்களை கிரிக்கெட்டை ஒரு தொழில்சார் முயற்சியாக எடுக்க வேண்டும் என்று சொல்லி நேற்று நானும் ஜூட் பிரகாஷ் அவர்களும் பேசியிருந்தோம் என்று திரு கௌரிபாகன் அவர்களும் அதை சொல்லியிருந்தார். உங்களது கருத்தை சொல்லுங்கள் அதை பற்றி. நிச்சயமாக விளையாட்டு பொழுதுபோக்காக மட்டும் நின்று விடாது. இன்றைய காலப்பகுதிகளில் ஒரு தொழில் சார்ந்த விளையாட்டாக ஒரு வாழ்வாதாரத்தை கொடுக்கும் வல்லமை அதற்கு இருக்கின்றது. கிரிக்கெட்டில் ஆர்வமான மாணவர்கள், அதை ஒரு தொழில் ரீதியாக எடுத்துக்கொள்ளக்கூடியவர்களுக்கு ஒரு பாதையை திறந்து விடுவது எமது ஒரு முக்கிய நோக்கமாக இருக்கின்றது. நான் மட்டுமல்ல, உங்களுக்கு தெரியும் ஜாஃப்னா ஸ்டாலியன்ஸ், அதன் அனுசரியாளர்கள், மற்றது டாக்டர் ராஜீவ், அவரும் ஒரு சத்திர சிகிச்சை நிபுணர், அருள்மொழி போன்ற சுபகீதன் போன்ற பல்வேறுபட்ட ஆட்கள் இதில் ஈடுபடுகின்றார்கள். ஆரம்பத்திலிருந்து அவர்களை சரியான பயிற்சிகளை கொடுத்து கிராஸ் ரூட் லெவலில் இருந்து அவர்களை வளர்த்து செல்ல வேண்டும் என்பதுதான் நமது அவா. நல்லபடியாக அது உண்மையில் உங்களது முயற்சிகள் தொடரட்டும். அதுபோல எங்களது அழைப்பை ஏற்று இங்கே வருகை தந்து உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகள். 3 நாட்களும் நாங்கள் தொடர்ந்து இணைந்திருக்க போகிறோம். மறுபடியும் இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் கட்டாயமாக சந்திப்போம். இன்னும் பல நினைவுகளை மீட்டுக் கொள்வோம். நன்றி இணைந்து கொண்டதுக்கு. நன்றி லோஷன்.
55 பந்து பரிமாற்றங்கள் நிறைவுற்று இப்பொழுது 56வது பந்து பரிமாற்றம் ஆரம்பித்திருக்கிறது. தகுதாஸ் இப்பொழுது பந்து வீச வந்திருக்கின்றார். அவருடைய முதலாவது ஓவர் ஓட்டமற்ற ஓவராக மாறியிருந்தது. இப்பொழுது இரண்டாவது ஓவரை ஆரம்பித்திருக்கிற நேரத்தில் ஓட்ட எண்ணிக்கை 171 இருக்கிறது. எனவே இன்றைய நாளின் ஆட்டத்தை பொறுத்தவரையில் இப்பொழுது பரியோவான் கல்லூரி இன்றைய நாளில் ஒரே ஒரு விக்கெட்டை மாத்திரம் இழந்திருக்கிறது. இந்த முதல் வேளை மதிய பூசணத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த ஒரு சில நிமிடங்களில் மதிய பூசண இடைவெளி எடுக்கப்படுகின்ற வேளையில் இன்றைய நாளில் 62 ஓட்டங்கள் மேலதிகமாக பெறப்பட்டுகின்றன. ஒரே ஒரு விக்கெட்டை மாத்திரமே இங்கே இழந்திருக்கின்றார்கள். லோஷன், நீங்கள் இந்த ஜாஃப்னா ஸ்டாலியன்ஸை பற்றி கருத்தீங்க. போன ஞாயிற்றுக்கிழமை ஜாஃப்னா ஸ்டாலியன்ஸின் சாஃப்ட் ஓப்பனிங் கொண்டு இருந்தது. ஒரு பிரேயர்ஸ், ஒரு ரிலீஜியஸ் ஓப்பனிங் என்று சொன்னார்கள். இந்த ஜாஃப்னா ஸ்டாலியன்ஸோடு இலங்கையின் முன்னாள் பந்துவீச்சாளர் சமிந்தவாஸ் இணைந்து பயணிக்கின்றார். அவருடனான நிறைய டேலண்ட் சர்ச்சுகள், அதை டாக்டர் ஸ்ரீதரன் தலைமையிலான ரஜீவ், அருள்மொழி, சுபகீர்தன் அப்படி பலர் ஒன்றிணைந்து நினைக்கிறார்கள். இது ஒரு முக்கியமான ஒரு காலகட்டம் யாழ்ப்பாண கிரிக்கெட்டுக்கு. இப்படியான விஷயங்கள் நடப்பது முக்கியமாக ஒரு அடுத்த முனைப்பை நோக்கி நாங்கள் நகர்கின்ற வேளையில் அடுத்தடுத்த கட்டங்களின் முன்னேற்றங்கள் இங்கே எதிர்பார்க்கப்படுகின்ற வேளையில் இப்படியான ஒவ்வொரு முயற்சிகளும் மிக முக்கியமானவை. இளையோருக்கு தாங்கள் தனியே பாடசாலை கிரிக்கெட்டோடு ஓய்ந்துவிடக்கூடாது. அதுக்கு பிறகு ஒரு சில வருடங்கள் கடக மட்டத்தில் மட்டும் போட்டிகளை ஆடிவிட்டு ஓய்ந்துவிடக்கூடாது. ஆனால் தொடர்ந்து இது பற்றிய தங்களுக்கான முன்னேற்றத்துக்கு அடித்தளமிட்டு தர சில பேர் காத்திருக்கின்றார்கள் என்ற ஒரு நம்பிக்கை ஊட்டப்படுவது முக்கியம். மேலும் ஒரு டிரைவ் 2 ஓட்டங்களை எடுத்துக்கொள்கிறார்கள். இப்பொழுது ஓட்ட சேகரிப்பு கொஞ்சம் வேகப்படுத்தப்படுகின்றது. நேசகுமார் எபனேசர் அணி தலைவர் ஓரளவு நின்று ஆடி ஓட்டங்களை வேகமாக பெறுவதில் முனைப்பாக இருக்கின்றார். அதுபோல விக்கெட்டுகளை இழந்துவிடக்கூடாது என்பதில் மிகுந்த கவனமாக இந்த 2 பேரும் இருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் இங்கே பார்க்கிறோம். ஆமாம், இது மதிய இளவைக்கு முன்னரான முக்கியமான ஒரு காலகட்டம். இந்த 2 ஓவர்கள் இருக்கின்ற நினைக்கின்றேன். பரியோவான் அணி எந்தவித விக்கெட்டுகளை முழக்காமல் மதிய இளவைக்கு போவதற்கு முனைப்புடன் செயற்படுகிறது. அதேவேளை மத்திய கல்லூரி அணி எப்படியாவது ஒரு விக்கெட்டை நேற்று ஆட்டத்தின் இறுதியில் எடுத்த மாதிரி இன்றும் மதிய இடைவேளைக்கு முன்னர் ஒரு விக்கெட்டையாவது எடுக்க வேண்டும் என்ற அதிதீவிர முயற்சியில் ஈடுபட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. ஃபீல்ட்ஸை மாற்றுகிறார்கள், பவுலர்ஸை மாற்றுகிறார்கள். அவர்கள் எப்பொழுதும் அந்த தே நெவர் சே டை வீராப்புடன் விளையாடும் மத்திய கல்லூரி அணியை எப்பொழுதுமே அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. இந்த அவர்களது பயிற்றுவிப்பாளர் குறைந்தரும் அதைத்தான் சொல்லியிருந்தார். தாங்கள் எந்த இடத்திலும் போட்டியில் தாங்கள் பின்தங்கியதாக இல்லாவிட்டால் சடைத்து போடுவதாக இருக்கக்கூடாது. தாங்கள் மீண்டும் திருப்பி போராடுவோம், அதற்கான நாளாக தான் இன்றைய நாள் இருக்கும் என்று. இந்த 3 பந்துகளுக்கு பிறகு அடுத்த ஓவர் ஆரம்பிக்கும் போது ஆங்கிலத்தில் மீண்டும் எங்களோட மைக்கேல் ஆடம்ஸ் மற்றும் பாலினஸ் ஆகியோர் இணைந்து கொண்டு போகின்றார்கள். 173 ஓட்டங்கள் இப்பொழுது 3 விக்கெட்டுகளை எடுத்து இன்னும் 16 ஓட்டங்கள் இப்பொழுது முன்னிலை பெறுகின்றார்கள். இந்த நாளை பொறுத்தவரையில் நேற்றை விட இன்று கொஞ்சம் வெக்கை அதிகம். நிச்சயமாக இன்று கொஞ்சம் வெக்கம் அதிகமாக இருக்கின்றது. இன்று ஜூட் பிரகாஷ் அவர்கள் நேற்று எங்களோடு பகிர்ந்து கொண்ட அந்த நினைவுகள், அவற்றோடு சேர்த்து இன்று காலையில் பரியோவான் கல்லூரி மற்றும் மத்திய கல்லூரியின் பயிற்றுவிப்பாளர்கள் எங்களோடு பகிர்ந்து கொண்ட இந்த கால நினைவுகள் மற்றும் இந்த கால வீரர்களை பற்றிய தகவல்களோடு சேர்த்து திரு கௌரிவாகன் மற்றும் டாக்டர் ஸ்ரீதரன் ஆகியோரோடு இன்னும் பல பேர் நாங்கள் இங்கே அழைக்கப் போகிறோம். மத்திய கல்லூரியின் முன்னாள் வீரர்கள், அதுபோல பரியோவான் கல்லூரியின் முன்னாள் வீரர்கள் பல பேர், பழைய மாணவர்கள் நிறைய பேர், இப்போதும் கிரிக்கெட்டோடு ஈடுபட்டிருப்போர், அந்த காலத்தில் கிரிக்கெட்டில் ஜொலித்தோர் ஆகியோர் உங்களோடு இணைந்து கொள்ள காத்திருக்கிறார்கள். என இதோடு சேர்த்து நாங்கள் இன்னும் ஒரு விடயம், இதை பார்த்து கொண்டு ஏனைய கிரிக்கெட் ஆர்வலர்கள் சொல்லக்கூடிய விடயம், அடுத்த வாரம் இதே காலகட்டத்தில் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற போன்ற இன்னும் ஒரு பெருஞ்சமரையும் உங்களுக்கு இதே போல இதே அலைவரிசைகளூடாக நீங்கள் நேரலையில் பார்க்கக்கூடிய வாய்ப்பை நாங்கள் ஏற்படுத்தி தரப்போகிறோம். யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியும் கொழும்பு பம்பலப்பட்டி இந்து கல்லூரியும் மோதுகின்ற அந்த பெருஞ்சமரம் இதே போல நேரலையாக உங்களுக்காக காண்பிக்கப்பட போகிறது. நீங்கள் இப்போது எங்கெங்கே இருந்து இதை எந்தெந்த வழியாக பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அதே வழியின் அதே காலத்தில் அதே துல்லியத்தோடு இதே போல உங்களுக்காக நேரடியாக வரும் என்பதை ஞாபகப்படுத்தி வைக்கிறோம். அந்த வர்ணனையில் நீங்களும் நண்பர் அருள்மொழி இருவரும் கொழும்பு பழைய மாணவர்கள். நீங்கள் கொடுக்க போதும் அந்த கிரிக்கெட் அலப்பறையை நாங்கள் கேட்க ஆவலுடன் இருக்கின்றோம். ரொம்ப நன்றி. அதே வேளையிலே திரு ஜூட் பிரகாஷ் அவர்கள் இன்னும் தன்னுடைய விடுமுறை 1 வார காலத்தால் நீட்டித்துக் கொண்டால் அவரையும் நாங்கள் அழைத்து அன்போடு அழைத்திருப்போம் என்பதை ஞாபகப்படுத்தி வைக்கிறோம். 173 ஓட்டங்கள் இதோ இந்த பந்துக்கு பிறகு. அந்த பந்தில் எந்த ஒரு ஓட்டமும் இல்லை. இந்த பந்துக்கு பிறகு நானும் திரு ஜூட் பிரகாஷ் அவர்களும் விடைபெற்றுக் கொள்ள எங்களோட மைக்கேல் ஆடம்ஸ் மற்றும் போலினஸ் டி விஜயரத்ன ஆகியோர் இணைந்து கொள்ள போனார்கள். தங்களது ஆங்கில நேர்முகவரனை வழங்கி அப்படி உங்களை மதிய பூச நடைபெற கேட்டுச் செல்ல நன்றி. நன்றி. ஸ்காப்ரோ மார்க்மன் லோரன்ஸ் சந்திப்பில் புதிதாக நிர்மாணிக்கப்படுகிறது இன்ஸ்பயர் மாடர்ன் டவுன்ஸ். 42 யூனிட்ஸை கொண்ட புதிய வளாகம் சிடப்ரே மால்
விளையாட்டு திடல், கோ டிரான்சிட் என அனைத்து வசதிகளோடும் உருவாகிறது இன்ஸ்பயர் மாடர்ன் டவுன்ஸ். உங்கள் வசதிக்கேற்ப மாதாந்த கட்டணம் 3, 4, 5 அறைகளை கொண்ட வீடுகள். அனைத்து விவரங்களுக்கும் எக்ஸ்க்ளூசிவ் ஆக்சஸ் கொண்ட முகவர் ஜே நடராஜா. 4165582551 4165582551. ஜே நடராஜா. Thank you, Roshan. St. John's 173 for 3. They lead by 16 runs. Most probably will be another half of 5 or 10 minutes remaining for lunch. Well, they got into the lead of, and at the moment 16 runs ahead of Jaffna Central. Murphy is on 15 and Nishikuma on 36. These two have batted well, Michael. Yeah, hi, Polly. You saw that last ball went towards the slip. But I think the slip was a little bit casual, standing up. Couldn't go down on time. They may be a little bit tired. See some of the teachers. Well, the crowd is building up as well as the lead is building up. Teachers, well-wishers, all boys, parents, all coming to watch this game. A big day here in Jaffna. And the sporting calendar, the big match of the North, played for the 117th time. As we said earlier, St. John's have won it on 38 occasions and Jaffna Central on 29 occasions. So both the teams playing hard for a victory. Jaffna Central has to get the breakthroughs needed if they want to get back into this game. Now we see that change of delivery. It was a rank full toss, but the batsman just couldn't. I think he couldn't believe that he got that delivery. Couldn't get it away. So we might see a bigger crowd tomorrow, Polly, being a Saturday. Quite a lot of spectators. Well, I'm sure, Michael, towards the evening session there'll be a much better crowd. The crowd will increase, of course, not that we don't have a crowd today. Right now, we have a good crowd. So that's the end of that over. 57 gone. It's 175 for 3. He's ready to attack from pocket. And Ebenezer is on track. So it's 175 for 3. We are on the 58th over for this innings. Jaffna College, St. John's, Jaffna. It's probably the last over before lunch. Over it is a bit on the slow side. Well, they just bowled 90 overs in the day. There has been a bowling change, Michael. Amrutre is coming. Captain of Jaffna Central, I think.
supporters from the school supporting their brothers. A lot of support coming from the spectators. This is a big day in the Jaffna sporting calendar, Michael. This big match between these two leading schools in Jaffna. That one he's got the gap. Beats the diving fielder in the covers. Let's see that replay again. As flighted on the off. A good diving effort there, but just couldn't get got his hand to it, but couldn't cut it off. The ball ran to the boundary. Well, with that boundary takes the lead on to 23. St. John's College steadily increasing their lead. So that's the end of that over. It's 180 for 3 and lunch has been called. So St. John's College 180 for 3, a lead of 23 runs on the second day at lunch here, with Mopin Randeo on 20 and Nishikuma on 38. We see the clock tower saying sharp 12. St. John's Jaffna there we see 180 for 3 in 58 overs of betting on this second day. First session just coming to an end. Then Jaffna Central will have to really come up with something in the second session. It's managed to get 1 wicket in this session. Yes, definitely. If they want to come back into this game, they got to get the wickets, and they got to get them quite fast without allowing St. John's College Jaffna to extend the lead. At the moment, they lead by 23 runs, which is a very good session for them. They just lost 1 wicket and added 71 runs in this session. They were 109 for 2 when they started this morning. They lost a wicket and 180 for 3 at the moment. There we see the match summary. Jaffna Central won the toss and batted first. 157 all out in 56.5 overs. Sayatan high score of 55. Newton got for 24. SG Milan also in the 20s. So we see the highlights probably of day 2 first session. As the 2 umpires, Tirunadin and Tirubakaran. P. Tirubakaran walking in, followed by the Jaffna Central fielders. And of course the St. John's Jaffna overnight batters. They came in with a total at 109 for 2. They played some good shots. There's a chance of a run out there, but the throw was wild. That was also a feature during the first session. And that was that wicket. Brilliantly bowled and brilliantly fielded. And immediately after that, the next ball. The wicketkeeper couldn't believe how it missed the stumps. Well, these two got on with the game and they put on some good runs. Anything which had width, they went on to play their cuts, pulls and all these back foot shots which you can easily play on a batting wicket. Another close call there. And this one was not coming up as expected. There you see, probably like you said, the cuts and the pulls coming out. A little bit lucky as well.
A lot of support coming, as you must be hearing on the background music going on. A lot of support for both schools. As we were saying, it's a big day in the Jaffna sporting calendar. This big match in the north, played for the 117th occasion. And both school spectators are together, this is nice to see. Yeah, we go to the match highlights again. All that was firmly driven. Boundaries were coming at regular levels. உங்கள் தூய்மையான காதலுக்கு தூய்மையான தங்கத்தை பரிசளியுங்கள். காதலின் வெளிப்பாடு தங்கம், தங்கத்தின் தாயகம் நியூ ரங்கனாஸ் தங்கச் சுரங்கம். Happy anniversary. நியூ ரங்கனாஸ் தங்க சுரங்கம், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. ஹாய் செல்லகுடி. என்னங்க இன்னைக்கு ரொம்ப ஜாலியா இருக்கீங்க? இல்லையா பின்ன, இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே கிரேட் லைஃப் ஃபினான்ஸ்ல இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன். கிரேட் லைஃப் இன்சூரன்ஸ்னா அது ஜே நடராஜா இல்ல? ஆமாப்பா. நானே சொல்லணும்னு நினைச்சேன் மாமா. ஜே நட்ராஜா இன்சூரன்ஸ் துறையில ரொம்ப நம்பிக்கையானவரு. உங்களுடைய சகல இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் கிரேட் லைஃப் ஃபைனான்சியல் ஜே நடராஜா, 885 Progress Avenue, Unit 109 மார்க்கம் அண்ட் ப்ரோக்ரஸ் சந்திப்பில் 416-558-2551. கெனடி கன்வென்ஷன் சென்டர் பல ஆண்டுகளாய் உங்கள் நன்மதிப்பை பெற்ற சி.கே. செந்தூரன் மற்றும் சுகந்தன் ஆகியோரின் நேரடி நிர்வாகத்தில் கெனடி கன்வென்ஷன் சென்டர் 1199 கெனடி ரோட், ஸ்காப்ரோ. ஏராளமான பார்க்கிங் வசதிகளோடு உங்கள் அனைத்து விதமான வைபவங்களும் சிறக்க கெனடி கன்வென்ஷன் சென்டர் GTA-யில் எங்கு வேண்டுமானாலும் 50 பேர் முதல் 1000 பேர் வரை அமரக்கூடிய அழகிய மண்டபங்களை ஒழுங்கு செய்து தருகின்றார்கள். அழையுங்கள் சுகந்தன் 416-540-6269. சி.கே. செந்தூரன் 416-400-8383. Kennedy Convention Center. உங்கள் தூய்மையான காதலுக்கு தூய்மையான தங்கத்தை பரிசளியுங்கள். காதலின் வெளிப்பாடு தங்கம், தங்கத்தின் தாயகம் நியூ ரங்கனாஸ் தங்கச் சுரங்கம். Happy anniversary. நியூ ரங்கனாஸ் தங்க சுரங்கம், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. உங்கள் இல்லங்களில் மற்றும் நிறுவனங்களில் நடைபெறும் அனைத்து நிகழ்வுகளுக்கும் நிரோ சர்வீஸ் ஐஎன்சி கனடா. அனைத்து வகையான ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ், பார்ட்டி சர்வீசஸ், ஹோம் அண்ட் அவுட்டோர் டெக்கரேஷன், ஸ்ட்ரீட் ஃபெஸ்டிவல் ஆர்கனைசிங், எம்ப்ளாய்மெண்ட் சர்வீசஸ், டிஜே சர்வீசஸ், பேங்க்யூட் ஹால், பெயிண்டிங் சர்வீசஸ், கேட்டரிங் சர்வீசஸ் மற்றும் அனைத்து விழாக்களுக்கான அசத்தலான கேக் வகைகள் ஆகியவற்றை சிறந்த முறையில் பெற்றுக்கொள்ள 14 வருட கால அனுபவம் மிக்க ஒரே நிறுவனம் நிரோ சர்வீஸ் ஐஎன்சி கனடா. இப்பொழுது அன்புள்ளம் கொண்ட உங்கள் உறவுகளுக்கு உங்களின் இதயம் கனிந்த பரிசு பொருட்களை நீங்கள் விரும்பிய தினத்தில், விரும்பிய நேரத்தில் அவர்களின் இருப்பிடத்திற்கு கொண்டு சேர்க்கும் சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரி கனடா மற்றும் இலங்கையில். தொடர்புகளுக்கு ராதா மகாராஜா 416-206-7145. இமெயில் niroserviceinc@gmail.com. வெப்சைட் www.niroservice.ca. 50 வருட கால ரியல் எஸ்டேட் துறையில் நம்பர் 1 நிறுவனமான நிர்வாகத்தில் 3 முகவரியில் வீடு காணி வியாபாரம், வாங்க விற்க நம்பிக்கையுடன் நாடுங்கள். அன்பான வீடு காணி விற்பனை மூலம் 3 முகவரியில் யாழ்ப்பாணத்தில் ரீமேக்ஸ் நோ ரியாலிட்டி, திருவண்ணாமலையில் ரீமேக்ஸ் நோபல் ரியாலிட்டி, வத்தலையில் ரீமேக்ஸ் நெக்ஸஸ் ரியாலிட்டி.
உங்கள் தூய்மையான காதலுக்கு தூய்மையான தங்கத்தை பரிசளியுங்கள். காதலின் வெளிப்பாடு தங்கம், தங்கத்தின் தாயகம் நியூ ரங்கராஸ் தங்கச் சுரங்கம். ஹாப்பி ஆனிவர்சரி. நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. திருமணத்திற்கான தாலி கொடிகளை மிக மிக குறைந்த விலையில் பெற்றுக்கொள்ள கனடாவில் ராசியான ஒரே இடம் நியூ ரங்கராஸ் ஜுவல்லரி மட்டுமே. மேலும் உங்கள் பழைய தங்க நகைகளை அதிகூடிய விலைக்கு வாங்கப்படும். அனைத்து நகைகளும் மிகவும் குறைவாக சிங்கப்பூர், துபாய் விலையிலேயே பெற்றுக் கொள்ளலாம். ஒருமுறை வந்து பாருங்கள், அதிர்ஷ்டம் உங்கள் வீடு தேடி வரும். அன்புடன் உங்களை அழைப்பது நியூ ரங்கராஸ் ஜுவல்லரி, மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. Elevate your space with elegance and precision with Shy Blinds and Shutters, your premier destination for top quality blinds and shutters. Discover a world of possibilities with our extensive collection ranging from the latest designs to timeless classics. With 19 years of experience and with our skilled professionals, we not only bring you the finest materials but also ensure a flawless installation, making your experience stress-free. Shy Blinds and Shutters. Call us today to schedule your consultation or come visit us at 74 Dynamic Drive, Scarborough. 100% professional. ஸ்காப்ரோ மார்க்கம் அண்ட் லாரன்ஸ் சந்திப்பில் புதிதாக நிர்மாணிக்கப்படுகிறது இன்ஸ்பயர் மாடர்ன் டவுன்ஸ். 42 யூனிட்ஸை கொண்ட புதிய வளாகம் சீடபிரே மால், விளையாட்டு திடல், கோ டிரான்சிட் என அனைத்து வசதிகளோடும் உருவாகிறது இன்ஸ்பயர் மாடர்ன் டவுன்ஸ். உங்கள் வசதிக்கேற்ப மாதாந்த கட்டணம் 3, 4, 5 அறைகளை கொண்ட வீடுகள். அனைத்து விவரங்களுக்கும் எக்ஸ்க்ளூசிவ் ஆக்சஸ் கொண்ட முகவர் ஜே நடராஜா. 4165582551 4165582551. ஜே நடராஜா. உங்கள் இல்லங்களில் மற்றும் நிறுவனங்களில் நடைபெறும் அனைத்து நிகழ்வுகளுக்கும் நிரோ சர்வீஸ் INC கனடா
அனைத்து வகையான ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ், பார்ட்டி சர்வீசஸ், ஹோம் அண்ட் அவுட்டோர் டெக்கரேஷன், ஸ்ட்ரீட் ஃபெஸ்டிவல் ஆர்கனைசிங், எம்ப்ளாய்மெண்ட் சர்வீசஸ், டிஜே சர்வீசஸ், பேங்க்யூட் ஹால், பெயிண்டிங் சர்வீசஸ், கேட்டரிங் சர்வீசஸ் மற்றும் அனைத்து விழாக்களுக்கான அசத்தலான கேக் வகைகள் ஆகியவற்றை சிறந்த முறையில் பெற்றுக்கொள்ள 14 வருட கால அனுபவம் மிக்க ஒரே நிறுவனம் நிரோ சர்வீஸ் ஐஎன்சி கனடா. இப்பொழுது அன்புள்ளம் கொண்ட உங்கள் உறவுகளுக்கு உங்களின் இதயம் கனிந்த பரிசு பொருட்களை நீங்கள் விரும்பிய தினத்தில், விரும்பிய நேரத்தில் அவர்களின் இருப்பிடத்திற்கு கொண்டு சேர்க்கும் சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரி கனடா மற்றும் இலங்கையில். தொடர்புகளுக்கு ராதா மகாராஜா 416-206-7145. இமெயில் neroserviceinc@gmail.com. வெப்சைட் www.neroservice.ca. Markham and Steels, 6055 Steels Avenue East, C102. உங்கள் தூய்மையான காதலுக்கு தூய்மையான தங்கத்தை பரிசளியுங்கள். காதலின் வெளிப்பாடு தங்கம், தங்கத்தின் தாயகம் நியூ ரங்கராஸ் தங்கச் சுரங்கம். ஹாப்பி ஆனிவர்சரி. நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. ஹாய் செல்லகுடி. என்னங்க இன்னைக்கு ரொம்ப ஜாலியா இருக்கீங்க? இல்லையா பின்ன, இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே கிரேட் லைஃப் பினான்ஸ்ல இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன். கிரேட் லைஃப் இன்சூரன்ஸ்னா அது ஜே நடராஜா இல்ல? ஆமாப்பா. நானே சொல்லணும்னு நினைச்சேன் மாமா. ஜே நடராஜா இன்சூரன்ஸ் துறையில ரொம்ப நம்பிக்கையானவரு. உங்களுடைய சகல இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் கிரேட் லைஃப் ஃபைனான்சியல் ஜே நடராஜா, 885 ப்ரோக்ரஸ் அவென்யூ யூனிட் 109 இல் மார்க்கம் அண்ட் ப்ரோக்ரஸ் சந்திப்பில் 416-558-2551. கெனடி கன்வென்ஷன் சென்டர் பல ஆண்டுகளாய் உங்கள் நன்மதிப்பை பெற்ற சி.கே. செந்தூரன் மற்றும் சுகந்தன் ஆகியோரின் நேரடி நிர்வாகத்தில் கெனடி கன்வென்ஷன் சென்டர் 1199 கெனடி ரோட், ஸ்காப்ரோ. ஏராளமான பார்க்கிங் வசதிகளோடு உங்கள் அனைத்து விதமான வைபவங்களும் சிறக்க கெனடி கன்வென்ஷன் சென்டர் GTA-யில் எங்கு வேண்டுமானாலும் 50 பேர் முதல் 1000 பேர் வரை அமரக்கூடிய அழகிய மண்டபங்களை ஒழுங்கு செய்து தருகின்றார்கள். அழையுங்கள் சுகந்தன் 416-540-6269. சி.கே. செந்தூரன் 416-400-8383. Kennedy Convention Center.
உங்கள் தூய்மையான காதலுக்கு தூய்மையான தங்கத்தை பரிசளியுங்கள். காதலின் வெளிப்பாடு தங்கம், தங்கத்தின் தாயகம், நியூ ரங்கராஸ் தங்கச் சுரங்கம். Happy anniversary. நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. உங்கள் இல்லங்களில் மற்றும் நிறுவனங்களில் நடைபெறும் அனைத்து நிகழ்வுகளுக்கும் நிரோ சர்வீஸ் ஐஎன்சி கனடா. அனைத்து வகையான ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ், பார்ட்டி சர்வீசஸ், ஹோம் அண்ட் அவுட்டோர் டெக்கரேஷன், ஸ்ட்ரீட் ஃபெஸ்டிவல் ஆர்கனைசிங், எம்ப்ளாய்மெண்ட் சர்வீசஸ், டிஜே சர்வீசஸ், பேங்க்யூட் ஹால், பெயிண்டிங் சர்வீசஸ், கேட்டரிங் சர்வீசஸ் மற்றும் அனைத்து விழாக்களுக்கான அசத்தலான கேக் வகைகள் ஆகியவற்றை சிறந்த முறையில் பெற்றுக் கொள்ள 14 வருட கால அனுபவம் மிக்க ஒரே நிறுவனம் நிரோ சர்வீஸ் ஐஎன்சி கனடா. இப்பொழுது அன்புள்ளம் கொண்ட உங்கள் உறவுகளுக்கு உங்களின் இதயம் கனிந்த பரிசு பொருட்களை நீங்கள் விரும்பிய தினத்தில், விரும்பிய நேரத்தில் அவர்களின் இருப்பிடத்திற்கு கொண்டு சேர்க்கும் சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரி கனடா மற்றும் இலங்கையில். தொடர்புகளுக்கு ராதா மகாராஜா 416-206-7145. இமெயில் niroserviceinc@gmail.com. வெப்சைட் www.niroservice.ca. 50 வருட கால ரியல் எஸ்டேட் துறையில் நம்பர் 1 நிறுவனமான தமிழனின் நிர்வாகத்தில் 3 முகவரியில் வீடு காணி வியாபாரம் வாங்க விற்க நம்பிக்கையுடன் நாடுங்கள். தற்பான வீடு காணி விற்பனை மூலம் 3 முகவரியில் யாழ்ப்பாணத்தில் ரீமேக்ஸ் நோ ரியாலிட்டி, திருவண்ணாமலையில் ரீமேக்ஸ் நோபல் ரியாலிட்டி, வத்தலையில் ரீமேக்ஸ் நெக்ஸஸ் ரியாலிட்டி. உங்கள் தூய்மையான காதலுக்கு தூய்மையான தங்கத்தை பரிசளியுங்கள். காதலின் வெளிப்பாடு தங்கம், தங்கத்தின் தாயகம், நியூ ரங்கராஸ் தங்கச் சுரங்கம். Happy anniversary. நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. திருமணத்திற்கான தாலி கொடிகளை மிக மிக குறைந்த விலையில் பெற்றுக்கொள்ள கனடாவில் ராசியான ஒரே இடம் நியூ ரங்கராஸ் ஜுவல்லரி மட்டுமே. மேலும் உங்கள் பழைய தங்க நகைகளை அதிகூடிய விலைக்கு வாங்கப்படும். அனைத்து நகைகளும் மிகவும் குறைவாக சிங்கப்பூர், துபாய் விலையிலேயே பெற்றுக் கொள்ளலாம். ஒருமுறை வந்து பாருங்கள், அதிர்ஷ்டம் உங்கள் வீடு தேடி வரும். அன்புடன் உங்களை அழைப்பது நியூ ரங்கராஸ் ஜுவல்லரி, மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. உங்கள் தூய்மையான காதலுக்கு தூய்மையான தங்கத்தை பரிசளியுங்கள். காதலின் வெளிப்பாடு தங்கம், தங்கத்தின் தாயகம், நியூ ரங்கராஸ் தங்கச் சுரங்கம். Happy anniversary. நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. ஹாய் செல்லகுடி. என்னங்க இன்னைக்கு ரொம்ப ஜாலியா இருக்கீங்க? இல்லையா பின்ன, இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே கிரேட் லைஃப் பினான்ஸ்ல இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன். கிரேட் லைஃப் இன்சூரன்ஸ்னா அது ஜே நடராஜா இல்ல? ஆமாப்பா. நானே சொல்லணும்னு நினைச்சேன் மாமா. ஜே நடராஜா இன்சூரன்ஸ் துறையில ரொம்ப நம்பிக்கையானவரு. உங்களுடைய சகல இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் கிரேட் லைஃப் ஃபைனான்சியல் ஜெய் நடராஜா, 885 Progress Avenue, Unit 109 இல் மார்க்கம் அண்ட் ப்ரோக்ரஸ் சந்திப்பில் 416-558-2551.
கெனடி கன்வென்ஷன் சென்டர் பல ஆண்டுகளாய் உங்கள் நன்மதிப்பை பெற்ற சி.கே. செந்தூரன் மற்றும் சுகந்தன் ஆகியோரின் நேரடி நிர்வாகத்தில் கெனடி கன்வென்ஷன் சென்டர் 1199 கெனடி ரோட் ஸ்காப்ரோ. ஏராளமான பார்க்கிங் வசதிகளோடு உங்கள் அனைத்து விதமான வைபவங்களும் சிறக்க கெனடி கன்வென்ஷன் சென்டர் GTA-யில் எங்கு வேண்டுமானாலும் 50 பேர் முதல் 1000 பேர் வரை அமரக்கூடிய அழகிய மண்டபங்களை ஒழுங்கு செய்து தருகின்றார்கள். அழையுங்கள் சுகந்தன் 416-540-6269 சி.கே. செந்தூரன் 416-400-8383 Kennedy Convention Center. உங்கள் தூய்மையான காதலுக்கு தூய்மையான தங்கத்தை பரிசளியுங்கள். காதலின் வெளிப்பாடு தங்கம், தங்கத்தின் தாயகம் நியூ ரங்கராஸ் தங்கச் சுரங்கம். ஹாப்பி ஆனிவர்சரி. நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. உங்கள் இல்லங்களில் மற்றும் நிறுவனங்களில் நடைபெறும் அனைத்து நிகழ்வுகளுக்கும் நிரோ சர்வீஸ் ஐஎன்சி கனடா அனைத்து வகையான ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ், பார்ட்டி சர்வீசஸ், ஹோம் அண்ட் அவுட்டோர் டெக்கரேஷன், ஸ்ட்ரீட் ஃபெஸ்டிவல் ஆர்கனைசிங், எம்ப்ளாய்மெண்ட் சர்வீசஸ், டிஜே சர்வீசஸ், பேங்க்யூட் ஹால், பெயிண்டிங் சர்வீசஸ், கேட்டரிங் சர்வீசஸ் மற்றும் அனைத்து விழாக்களுக்கான அசத்தலான கேக் வகைகள் ஆகியவற்றை சிறந்த முறையில் பெற்றுக் கொள்ள 14 வருட கால அனுபவம் மிக்க ஒரே நிறுவனம் நிரோ சர்வீஸ் ஐஎன்சி கனடா. இப்பொழுது அன்புள்ளம் கொண்ட உங்கள் உறவுகளுக்கு உங்களின் இதயம் கனிந்த பரிசு பொருட்களை நீங்கள் விரும்பிய தினத்தில் விரும்பிய நேரத்தில் அவர்களின் இருப்பிடத்திற்கு கொண்டு சேர்க்கும் சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரி கனடா மற்றும் இலங்கையில். தொடர்புகளுக்கு ராதா மகாராஜா 416-206-7145. இமெயில் niroserviceinc@gmail.com. வெப்சைட் www.niroservice.ca. 50 வருட கால ரியல் எஸ்டேட் துறையில் நம்பவும் நிறுவனமான நிர்வாகத்தில் 3 முகவரியில் வீடு காணி வியாபாரம் வாங்க விற்க நம்பிக்கையுடன் நாடுங்கள். நட்பான வீடு காணி விற்பனை மூலம் 3 முகவரியில் யாழ்ப்பாணத்தில் ரீமேக்ஸ் நோ ரியாலிட்டி, திருவண்ணாமலையில் ரீமேக்ஸ் நோபல் ரியாலிட்டி, வத்தலையில் ரீமேக்ஸ் நெக்ஸஸ் ரியாலிட்டி. உங்கள் தூய்மையான காதலுக்கு தூய்மையான தங்கத்தை பரிசளியுங்கள். காதலின் வெளிப்பாடு தங்கம், தங்கத்தின் தாயகம் நியூ ரங்கராஸ் தங்கச் சுரங்கம். ஹாப்பி ஆனிவர்சரி. நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. திருமணத்திற்கான தாலி கொடிகளை மிக மிக குறைந்த விலையில் பெற்றுக்கொள்ள கனடாவில் ராசியான ஒரே இடம் நியூ ரங்கராஸ் ஜுவல்லரி மட்டுமே. மேலும் உங்கள் பழைய தங்க நகைகளை அதிகூடிய விலைக்கு வாங்கப்படும் அனைத்து நகைகளும் மிகவும் குறைவாக சிங்கப்பூர், துபாய் விலையிலேயே பெற்றுக் கொள்ளலாம். ஒருமுறை வந்து பாருங்கள், அதிர்ஷ்டம் உங்கள் வீடு தேடி வரும். அன்புடன் உங்களை அழைப்பது நியூ ரங்கராஸ் ஜுவல்லரி, மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102.
space with elegance and precision. With Shy Blinds and Shutters, your premier destination for top quality blinds and shutters. Discover a world of possibilities with our extensive collection, ranging from the latest designs to timeless classics. With 19 years of experience and with our skilled professionals, we not only bring you the finest materials, but also ensure a flawless installation, making your experience stress-free. Shy Blinds and Shutters. Call us today to schedule your consultation or come visit us at 74 Dynamic Drive, Scarborough. 100% professional. ஸ்காப்ரோ மார்க்மன் லோரன்ஸ் சந்திப்பில் புதிதாக நிர்மாணிக்கப்படுகிறது இன்ஸ்பயர் மாடர்ன் டவுன்ஸ். 42 யூனிட்ஸை கொண்ட புதிய வளாகம் சீடபிரே மால், விளையாட்டு திடல், கோ டிரான்சிட் என அனைத்து வசதிகளோடும் உருவாகிறது இன்ஸ்பயர் மாடர்ன் டவுன்ஸ். உங்கள் வசதிக்கேற்ப மாதாந்த கட்டணம் 3, 4, 5 அறைகளை கொண்ட வீடுகள். அனைத்து விவரங்களுக்கும் எக்ஸ்க்ளூசிவ் ஆக்சஸ் கொண்ட முகவர் ஜே நடராஜா. 4165582551 4165582551 ஜே நடராஜா. உங்கள் இல்லங்களில் மற்றும் நிறுவனங்களில் நடைபெறும் அனைத்து நிகழ்வுகளுக்கும் நிரோ சர்வீஸ் ஐஎன்சி கனடா. அனைத்து வகையான ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ், பார்ட்டி சர்வீசஸ், ஹோம் அண்ட் அவுட்டோர் டெக்கரேஷன், ஸ்ட்ரீட் ஃபெஸ்டிவல் ஆர்கனைசிங், எம்ப்ளாய்மெண்ட் சர்வீசஸ், டிஜே சர்வீசஸ், பேங்க்யூட் ஹால், பெயிண்டிங் சர்வீசஸ், கேட்டரிங் சர்வீசஸ் மற்றும் அனைத்து விழாக்களுக்கான அசத்தலான கேக் வகைகள் ஆகியவற்றை சிறந்த முறையில் பெற்றுக்கொள்ள 14 வருட கால அனுபவம் மிக்க ஒரே நிறுவனம் நிரோ சர்வீஸ் ஐஎன்சி கனடா. இப்பொழுது அன்புள்ளம் கொண்ட உங்கள் உறவுகளுக்கு உங்களின் இதயம் கனிந்த பரிசு பொருட்களை நீங்கள் விரும்பிய தினத்தில், விரும்பிய நேரத்தில் அவர்களின் இருப்பிடத்துக்கு கொண்டு சேர்க்கும் சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரி கனடா மற்றும் இலங்கையில். தொடர்புகளுக்கு ராதா மகாராஜா 416-206-7145. இமெயில் niroserviceinc@gmail.com. வெப்சைட் www.niroservice.ca. Markham and Steels, 6055 Steels Avenue East, C102.
உங்கள் தூய்மையான காதலுக்கு தூய்மையான தங்கத்தை பரிசளியுங்கள். காதலின் வெளிப்பாடு தங்கம், தங்கத்தின் தாயகம் நியூ ரங்கராஸ் தங்கச் சுரங்கம். Happy anniversary. நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. ஹாய் செல்லகுடி. என்னங்க இன்னைக்கு ரொம்ப ஜாலியா இருக்கீங்க? இல்லையா பின்ன, இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே கிரேட் லைஃப் பினான்ஸ்ல இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன். கிரேட் லைஃப் இன்சூரன்ஸ்னா அது ஜே நடராஜா இல்ல? ஆமாப்பா. நானே சொல்லணும்னு நினைச்சேன் மாமா. ஜே நட்ராஜா இன்சூரன்ஸ் துறையில ரொம்ப நம்பிக்கையானவரு. உங்களுடைய சகல இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் கிரேட் லைஃப் ஃபைனான்சியல் ஜெய் நடராஜா 885 Progress Avenue Unit 109 மார்க்கம் அண்ட் ப்ரோக்ரஸ் சந்திப்பில் 416-558-2551. Welcome back to Jaffna College, Jaffna Central College grounds here in Jaffna for the 117th Battle of the North, the second session of the second day's play, the post-lunch session. Well, Jaffna Central yesterday dismissed for 157 in their first innings, and St.Johns Jaffna were 109 for 2 at close, and they took on their score to 180 for 3 at lunch. A lead of 23 runs. So we see the umpires at the center. The umpires on duty officiating today is K. Nathan and T. Kirubokaran. Standby umpires P. Murugavel. Match referee T.H. Vijayawardena and match commissioner P. Ganesh. There you see the scorecard there down. St. John's 180 for 3. Lead by 23 runs. Murphy is on 20. Nitsukumar on 38. 20 coming off 55 balls. And Nishikumar's 38 of 85 deliveries. There you see the two batters. These two put on 44 runs for the fourth wicket. The third wicket fell at 136. As I say, good afternoon to Michael Adams, who joined me. Good afternoon, Michael. Good afternoon. Good afternoon to everyone. Yes, like you said, good 44-run partnership, Polly. We'll be looking to build on this. Yes, definitely. Every run added is going to put additional pressure on the Jaffna Central bowlers and the entire team. Yeah, well, it's just 23-run lead. But 2 sessions today and 3 tomorrow. So we basically are looking at 90 and another 60 overs at least today. Which quite a lot of overs, Polly. It'll be interesting to see what the thinking of the coaches and the players, what sort of target they'll want to set. You'll need time to also, more time to bowl the position out. Well, I feel, Michael, St. John's College Jaffna will try to get up to a 150-run lead. If they can get up to about 300, and then put Jaffna Central for a couple of overs even today, and try to get a couple of wickets. Yeah, the first thing maybe just to see how it goes till tea. Get as much of runs possible, not lose too many wickets, and then take a decision at tea whether how long they want to bat and what sort of score that they will need. It's definitely St. John's College Jaffna, very well placed with a 23-run lead, 7 wickets intact. Well, if Jaffna Central wants to get back into this game, they got to get some wickets quite early.
and at regular intervals. So, like you said, Paul, if it's 150 that they're looking at least another 120, 130 runs, which they can easily get it before close of play. So, depending on what they would feel comfortable, or maybe even just bat out the whole day, tire the central players, and then come out tomorrow all guns blazing. Definitely, they must give at least half an hour to 45 minutes batting if possible to get a couple of wickets. As I said, they're pretty tired, must be. The heat is very much out there. These two batters put on 44 runs before lunch. They must be wanting to continue that. Yes, but I don't think they need to be in any hurry. We really saw how the spectators enjoyed during the lunch break, Michael. Amazing. The energy that they had, these guys, full of energy. All they need is just a bit of music, Polly. Well, they really like to enjoy. They're enjoying here. A lot of spectators watching this game. Well, definitely we are expecting more but towards the evening session. And mind you, Polly, it was all in the sun, the hot sun. So 181 for 3. 24 runs ahead, St. John's College, Jaffna. The two batters are very keen to extend the lead, Michael. They got on 45 runs up to now. A good partnership, possibly a 100-run partnership between these two batters will take the game away from Jaffna Central completely. So then depending on how the remaining batsmen are on the work to come in, might have a few guys who can use the long handle. We see that like the Chinaman. The thing is, for by signal, he's bowling that ball, Polly, but not very accurate. Unless you really surprise the batsman, because you can see it with his action. The batsman was watching it very carefully and allowing it to go. I think the wicketkeeper should have moved a bit quicker. He was unsighted with the batsman there. That's well bowled. Pitcher right up there. So that's the end of that over. It's 59 gone, 185 for 3. உங்கள் இல்லங்களில் மற்றும் நிறுவனங்களில் நடைபெறும் அனைத்து நிகழ்வுகளுக்கும் நிரோ சர்வீஸ் ஐஎன்சி கனடா. அனைத்து வகையான ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ், பார்ட்டி சர்வீசஸ், ஹோம் அண்ட் அவுட்டோர் டெக்கரேஷன், ஸ்ட்ரீட் ஃபெஸ்டிவல் ஆர்கனைசிங், எம்ப்ளாய்மெண்ட் சர்வீசஸ், டிஜே சர்வீசஸ், பேங்க்யூட் ஹால், பெயிண்டிங் சர்வீசஸ், கேட்டரிங் சர்வீசஸ் மற்றும் அனைத்து விழாக்களுக்கான அசத்தலான கேக் வகைகள் ஆகியவற்றை சிறந்த முறையில் பெற்றுக்கொள்ள 14 வருட கால அனுபவம் மிக்க ஒரே நிறுவனம் நிரோ சர்வீஸ் ஐஎன்சி கனடா. இப்பொழுது அன்புள்ளம் கொண்ட உங்கள் உறவுகளுக்கு உங்களின் இதயம் கனிந்த பரிசு பொருட்களை நீங்கள் விரும்பிய தினத்தில் விரும்பிய நேரத்தில் அவர்களின் இருப்பிடத்திற்கு கொண்டு சேர்க்கும் சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரி கனடா மற்றும் இலங்கையில். தொடர்புகளுக்கு ராதா மகாராஜா 416-206-7145. இமெயில் நிரோ. So 185 for 3. That's runs again. That's going towards the third man boundary. A long chase. Manage. Oh, it's gone to the boundary. The problem with it is, Polly, moment it beats the infield, it's not easy to stop it. You can see that replay here. You can say that was well placed, but you can see the best.
His outfield is pretty fast, no doubt about it. A lot of runs if you can get the gap. That's exactly what the St. John's College batters are doing at the moment. That's stroked away nicely again towards the fine leg field now comes around. That was a better line, Paul, in line with the stumps. If that missed, he would have either been bowled or LBW. Well, the lead is increasing, gone up to 33. 190 on the board. So that's their past the 50-run partnership. This is the problem with bringing the fast bowlers. Slight edge, or you just get it past the infield and then you get the boundary. But credit to them running in, even in the seat just after lunch. Takuta's bowling is third over. We see bowling to a field of 2, slips a gully. That's worked away nicely towards the mid-wicket area. Mid-on getting round it. Well, batsmen are working the ball well and rotating the strike at the moment, Michael. There you see the spectators enjoying. We had a beautiful session here right opposite the commentary box during the lunch break. There you see pushing the ball and getting the singles quite easily. Well, Jaffna central fielders should do something to stop these singles. Runs are leaking. 35 lead at the moment. I think they've come out with a purpose, Polly. We didn't see that in the first session. Just, putting it down there. Seeing that the field is a bit deep. You can't blame the fielder because, they'll want to stop the boundary as well. Some young spectators. We're having their brothers playing out there. So that's the end of that over. So 60 gone. It's 192 for 3. Markham and Steels, 6055 Steels Avenue East, C102. So it's 192 for 3 after 60 overs. Michael St. John scored 326 for 6 in 1999. That was the highest team total. Well, they have opportunity this year too, because if you think about 330 runs to get a lead of about 160, 170, they got to reach to that target. All what the batters should do is to rotate the strike as they did in the last couple of overs. We'll see the lead had extended to 35. Yes, he again nicely pushed on the outside and gets a single. That's the idea, to look for more singles, keep the scoreboard ticking, try to get the fielders to come in closer, and then you hit the gap, you get your boundaries. Well, there you see a gully being brought in to the left arm spinner. There is a slipper gully. Well, I think that's a good move because he was getting that edge. And
We saw the ball flying wide of the slip fielder once or twice, but now they had each a gully being brought in. Now he needs to get the batsman on the front foot, Polly. It's the wrong line. Worked away nicely on the onside. St. John's Jaffna leading by 37 runs at the moment. 7 wickets intact. Looking for a very big total. And put the pressure on Jaffna Central College. So that's the end of that over. 61 gone. It's 194 for 3. வணக்கம் மாக்கமன்சில் நியூ ரங்கநாத் தங்கச் சுரங்கம் வடக்கின் போர் என்று அழைக்கப்படுகின்ற யாழ் மத்திய கல்லூரிக்கும் பரியுவான் கல்லூரிக்கும் இடையிலான கிரிக்கெட் போட்டி சிறப்பாக நடைபெற நியூ ரங்கநாத் தங்கச் சுரங்கம் சார்பாக எமது வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். Remember, last year's winners were Jaffna Central. They won this game in 2023. St. John's won last in 2022. So we have had 2 results in the last 2 years. Both the schools winning. So St. John's at the moment looking for a victory in this game. To bring back that shield to the school. Oh yes, that was. And it's given out. It's given out LPW. Very casual shot. That looked out. It was in line. Batsman playing a lazy stroke. Tried to play around his pads. And missed it completely. May have thought that it was going down leg, but it looked to be hitting leg. We'll see that replay again. I'll see a 58-run partnership coming to an end. You see the replay of that. Foolish delivery. Might have hit Midland leg. It was full on, so the ball couldn't be swinging much. Try to work it on the onside, but didn't get any edge on it. So a foolish delivery, pitched almost on the boot. The only thing was the wicket keeper was also moving with that line. I would say that would have been umpire's call. Yeah, hitting leg stump or umpire's call it would have been. So it's 194 for 4. St. John's College in reply to 157 all out by So Takutas get his first wicket. Murphy was the batsman out. Got some valuable runs for St. John's. Takutas has been keeping it in that line, Polly. I think he deserved that wicket. But just a bit lazy. Tried to play around his pads. You see Jaffna Central fans still supporting their team. There we go again. And yes, that is given. That was plumb in front, Polly. He's just bowling wicket to wicket and getting his rewards. Well, a similar delivery, Michael, and the umpire was very consistent with that decision, giving him out. So St. John's losing another wicket after lunch. They've lost 2 wickets in consecutive deliveries. I think the only difference in that was this was hitting middle, not middle and leg. Yeah, I see the replay on that. So that was Sangeet. Sangeet Graham Smith, you saw that name? What a name that was. He should have been batting out there for us to talk about him.
That was a close one, very close one. Well, batsman seems to be a bit unlucky that time. 194 for 5. So Jaffna Central looks like they've had something good for lunch. They come out with two very, very quick wickets. Well, and that's exactly what they got to do, Michael, at this stage, to get back into the game, get the wickets and get them fast. Just to be in the game, make it interesting. So now it's suddenly, it was 190 odd for 3 and now it's 194 for 5. So just a lead of 37 runs with 5 wickets intact. 37 runs, they had 7 wickets intact. Now it's just 5 wickets. So and you have a bowler who is bowling with his tail up now. He's just going to keep it dead straight. He's on his hat-trick delivery. Let's see what he can do with this. Kavishan, who got 5 wickets in Jaffna Central innings, is coming to bat. So it's Takhtas on its hat-trick delivery. Oh, that's pitched up and driven firmly towards mid-off. No run. So his hat-trick hopes are gone away. 194 for 5. St. John's College Jaffna. I think that was more important, keeping that away. There we see the first one. And then this is the second. Well, the second one I thought the batsman was a bit unlucky. Very close. That was closer, probably, than the first one. But both would have been hitting. This is the school, Jaffna Central College. One of the entrances. Schools that have been there for quite a long time. Can you imagine? This is the 117th battle, Polly. So maybe. Well, Michael, 117 battle. I think about 8 or 9 games have not been played. So the college must have been there for quite a long time. Yeah, both these two schools are pretty old schools. St. John's College, Jaffna. See some of the spectators watching the game eagerly. Well-wishers, parents, teachers. Teachers of both schools enjoying the game. Takutas on his 4th over has 2 for 9. And a very good over this one. 3 dot balls and 2 wickets. It was none for 9 and suddenly it became 2 for 9. Oh, edge again. He didn't carry. I thought he got the edge and didn't carry to the wicket keeper. Or did he drop it? We'll have to have a look at it again. It definitely got the edge, but it just bounced in front. It was not a drop chance. There you see the replay. Definitely took the bat and just inches in front. That would have needed a dive. So after 62 overs, St. John's 194 for 5. So 194 for 5.
St. John's College Jaffna went in for lunch and were 180 for 3. 15 runs added and they lost 2 wickets. Nisakumar is on 47 of 95 deliveries. A lot depends on him. Jaffna Central a spot back to a certain extent, Michael, getting those 2 quick wickets. Yeah, definitely. Now even the batters, might go into a shell now. Don't want to lose any more wickets. This is the time I think they should bring another fielder in and put more pressure on the batter, because he must be wanting to stay along at the wicket. Must probably get a centimeter off. Put a little bit of pressure more. The problem is probably they won't, want to bring in fielders and may have gaps so that lead will go up. Now since they've got 2 early wickets. Well, at least to the new batter, is still to open his account. Well, he's giving dot balls. That is going to create more pressure on him. But he just needs to take his time. There's no hurry. Muralitharan 1 for 51 of 20 overs. This is his 21st over. But I thought Michael, he bowled well. Was not lucky enough. Couple of edges went past the slip fielder. Yeah, he has done really well. Well, there is a slipper gully, a short extra cover. There is a short fine leg, cover point, extra cover, mid on, mid off. That's the end of that over. 63 gone. It's 195 for 5. உங்கள் தூய்மையான காதலுக்கு தூய்மையான தங்கத்தை பரிசளியுங்கள். காதலின் வெளிப்பாடு தங்கம், தங்கத்தின் தாயகம் நியூ ரங்கராஸ் தங்கச் சுரங்கம். Happy anniversary. நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. So 63 overs, St. John's College Jaffna has batted, getting 195 runs. A healthy run rate. They are in a lead of 38 runs. Takhtas, who got 2 wickets in the previous over, is going to continue. Now he's going to have that ball in that area, Polly. There you see more spectators. He's running it more purpose now. And there you see, trying to get it in line with the stumps. Needs to be a bit smart as well. Keep it there and then, maybe one just entice the batsman, show him that I'm going to let you drive me. Try to get that slip and the wicket keeper in. Needs to work his way and get some wickets. While he's bowling to Nisakumar. That's the wicket they need at the moment. He's on 47. He batted pretty well. Yeah, we see again in line with the stumps. There's a Kumar being able to get better on it. He's been there long enough. He's on to 48 now. Well, Michael, Dakota seems to be a very young boy. Bowling his 5th over. 196 for 5, St. John's College Jaffna. Leading by 39 runs. That swung and straight. And he put it down.
That could have been taken. Those things has to be taken when the pressure is building. A catch has dropped like that. That was straight into the fielder body. I don't know how he managed to drop it. He hadn't to move, just straight into his breadbasket, they say. And he managed to drop it. Well, we have a look, a replay on that. Just what I there ordered. See, he went to swing at it. Oh, that's straight into him and out. Made a meal of it. Just what I ordered. Entice the batsman to go for that drive. Well, the bowler is bowling his heart out. He got to hold those catches. That was definitely a sitter like a catch. This time he strokes it nicely between mid-on and mid-wicket. But fielded inside the boundary. The batter throws over for 2. Where Arul Seelan Kavishan is off the mark. He's on 2. Arul Seelan. You see that one again went hard at him. I think the gully fielder was excited, Michael, a bit. If you see, he is coming forward to the catch line. I think he got his hands in the wrong position. Gone with the reverse cup the other way. It would have been easy for him. It hit him on his chest after that. Because he was going with his open. Has been an awkward position. You know, sometimes you can't lift it. It definitely went into his chest. Could have gone the other way, fingers pointing up. Might have been easier. Catching technique needs to be changed on similar occasions. There is a nice slow delivery on the stumps again. So and after 64 overs, St. John's won 99 for 5. அறுபத்தி 4 பந்து பரிமாற்றங்கள் நிறைவுற்ற நேரத்தில் யாழ்ப்பாண பரியோவான் கல்லூரி அணி 199 ஓட்டங்கள் 42 ஓட்டங்களால் இப்பொழுது முன்னிலை பெறுகிறது. மதிய போசன் இடைவெளிக்கு பிறகு அடுத்தடுத்து வீழ்த்தப்பட்ட 2 விக்கெட்டுகள் இப்பொழுது அவர்களை கொஞ்சம் நிலை தடுமாற வைத்திருக்கின்றன. நல்லதொரு இணைப்பாட்டம் ஒன்று அணித்தலைவர் எபனேசர் நேசகுமார் ஜெசியல் மிகச்சிறப்பான முறையில் கட்டி எழுப்பிக் கொண்டிருந்தார். ஆனால் அதற்கு பிறகு வீழ்த்தப்பட்ட விக்கெட்டுகள் இப்பொழுது மீண்டும் ஒரு இணைப்பாட்டத்தை அவர்களுக்கான தேவையை உணர்த்தி இருக்கின்றன. இப்பொழுது என்னோடு மீண்டும் ஜூட் பிரகாஷ் அவர்கள் இணைந்து கொள்கிறார்கள். வணக்கம் அண்ணா. வணக்கம் தம்பி. இந்த போட்டியின் போக்கில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வேடையாக இந்த வேடை இருக்கும். ஒன்று சென்ட் ஜான்ஸ் கல்லூரி அணி மேலதிகமாக ஓட்டங்களை பெற்றுக்கொண்டால் அது மத்திய கல்லூரிக்கு அழுத்தத்தை கொடுக்கும். அதேவேளை விக்கெட்டுகள் இப்பொழுது 2 வீழ்த்தப்பட்டதால் இன்னும் ஒரு விக்கெட் எடுப்பதன் மூலமாக மத்திய வரிசையிலிருந்து துடுப்பாட்டத்தை கொஞ்சம் கீழ்நிலை துடுப்பாட்ட வீரர்கள் வரை எடுத்துக்கொண்டு போகலாம். அதற்கான முயற்சியை தான் இப்பொழுது எடுத்து வருகின்றார்கள் மத்திய கல்லூரி. நிச்சயமாக மத்திய கல்லூரியும் தங்களது 8வது விக்கெட் இணைப்பாட்டத்துக்கு அதிகமான ஓட்டங்களை பெற்றார்கள். அந்த நீண்ட பேக்ஆர்டர் அவர்களுக்கு இருந்தது. பரியவான் கல்லூரி எப்படி அதை ஆடி முடிக்கப் போகிறது இந்த இன்னிங்ஸை என்று பார்த்து கொண்டிருக்கின்றோம். நாளை 3ஆம் நாள் ஆட்டம் விறுவிறுப்பாக அமைவது இந்த 2ஆம் நாள் ஆட்டத்தின் கைகளிலே தான் இருக்கிறது. எனவே இப்போது பந்து வீச்சு மாற்றங்களையும் துரிதமாக செய்து யாழ்ப்பாண மத்திய கல்லூரி அணித்தலைவர் விக்கெட் காப்பாளராக இருக்கின்ற அஜய் நிஷாந்த் உடனடியாக சில மாற்றங்களை செய்து வருகின்றார். இதேவேளை நேற்றைய நாளில் விக்கெட் காப்பில் ஈடுபட்ட சிமில்டன் இப்பொழுது அடுத்த ஆட்டம் இழப்பு. மிகச்சிறப்பான ஸ்லிப் எடுப்பின் மூலமாக அடுத்த விக்கெட் இப்பொழுது பறிபோகின்றது. ஆட்டம் இழந்திருக்கின்றார் கிஷோந்த். இப்பொழுது ஆட்டம் இழக்கின்றார் 3 ஓட்டங்களோடு. 199 ஓட்டங்களுக்கு 5வது விக்கெட் இழக்கப்படுகிறது. அது ஒரு நல்ல ஒரு பிடியெடுப்பு, நல்ல ஒரு பந்து. பரியவான் கல்லூரி மதிய இடைவெளிக்கு பிறகு தனது 3வது விக்கெட் இழந்திருக்கின்றது.
முரளி திஷோன் தொடர்ந்து மிகச்சிறப்பான லைன் நேரத்திலே பந்து வீசிக் கொண்டிருந்தார். துடுப்பாட்டு வீரருக்கு முன்னே பதிந்த அந்த பந்து வெளியே விழுந்து ஸ்லிப்பிலே பிடியெடுப்பில் ஈடுபட்ட வீரருக்கு அந்த பிடியெடுப்பை வழங்கி இருக்கிறது. ஆட்டம் இழந்திருக்கின்றார் இப்போது கிஷான். எனவே இது கிந்துஷன் இப்பொழுது ஆட்டம் இழந்திருக்கின்றார். இடது கை சுழல் பந்து வீச்சாளர். வெளியே விழுந்த அந்த பந்து விக்கெட் காப்பாளரை தாண்டி ஸ்லிப்புக்கு சென்றிருந்தது. நூற்று 99 ஓட்டங்கள் சென்ட் ஜான்ஸ் அணியினர் 6 விக்கெட்டுகள் இழந்திருக்கின்றனர். மத்திய கல்லூரி அணியினர் தங்களுடைய மீள் வருகையினை ஒரு புறமாக அறிவித்துக் கொண்டிருக்கின்றனர். களத்திலே திஷோன் தன்னுடைய 2வது இலக்கினை தயாரித்திருக்கின்றார் இந்த ஓவரிலே. புதிய துடுப்பாட்ட வீரராக நுழைந்திருக்கின்றார் ஜெயச்சந்திரன் அஷ்நாத், வலதுகை துடுப்பாட்ட வீரர். நேசகுமார் எபனேசர் 48 ஓட்டங்களை பெற்ற ஒரு முனையில் இருக்க, மறுமுனையிலே விக்கெட்டுகள் சாய்ந்து கொண்டிருக்கின்றன. இப்பொழுது நேற்றைய நாளில் சஞ்சய் நாடிய ஒரு ஆட்டத்தை போல நேசகுமார் எபனேசர் ஒரு இன்னிங்ஸ் ஒன்றை ஆட வேண்டி இருக்கிறது சென்ட் ஜான்ஸ் கல்லூரி அணிக்காக. இந்த 42 ஓட்டங்களுக்குள் முன்னிலை பெற்றுகின்ற இந்த நேரத்தில் இப்பொழுது 3 விக்கெட்டுகள் மதிய போசன் இடைவெளிக்கு பிறகு இழக்கப்பட்டிருப்பது முக்கியமானது. புதிய ஆட்டக்காராக அஷ்நாத் இப்பொழுது வந்திருக்கின்றார். ஜெயச்சந்திரன் அஷ்நாத். திஷோன் 2 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கின்றார். மறுமுனையிலும் விக்கெட்டுகள் வீழ்த்தப்பட்டுக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இந்த ஓவர் மிக நெருக்கடியான ஒரு ஓவராக மாறியிருக்கின்றது. இன்னொரு கடத்தடப்பாளர் துடுப்பாட்ட வீரரை கிட்ட வந்திருக்கின்றார் என்பதை பார்க்கிறோம். இப்பொழுது ஷார்ட் கலி போல இல்லாவிட்டால் 2வது ஸ்லிப் போல ஒருவர் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றார். குறிப்பாக இந்த இடத்துல அபிலாஷினுடைய பங்களிப்பை நாங்கள் நிச்சயமாக குறிப்பிட வேண்டும். ஒரு வேகப்பந்து வீச்சாளர் நியூட்டனுடைய இடத்தை பிரதி செய்து வந்திருக்கக்கூடியவர். தன்னுடைய 1வது ஓவரிலே அவரிடம் ஒரு நேர்த்தி இருந்ததை அவதானிக்கக்கூடிய. என்னங்க இன்னைக்கு ரொம்ப ஜாலியா இருக்கீங்க? இல்லையா பின்ன, இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே கிரேட் லைஃப் பினான்ஸ்ல இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன். கிரேட் லைஃப் இன்சூரன்ஸ்னா அது ஜே நடராஜா இல்ல? ஆமாப்பா. நானே சொல்லணும்னு நினைச்சேன் மாமா. ஜே நடராஜா இன்சூரன்ஸ் துறையில ரொம்ப நம்பிக்கையானவரு. உங்களுடைய சகல இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் கிரேட் லைஃப் ஃபைனான்சியல் ஜெய் நடராஜா 885 Progress Avenue Unit 109 இல் மார்க்கம் அண்ட் ப்ரோக்ரஸ் சந்திப்பில் 416-558-2551. எபனேசர் அஷ்நாத்துடனான ஒரு இணைப்பாட்டத்தினை கட்டியெழுப்ப வேண்டிய தேவைப்பாடு ஒன்று இருக்கின்றது. 300 ஓட்டங்கள் சென்ட் ஜான்ஸ் கல்லூரிக்கு இலகுவாக ஒரு கட்டத்தில் இருந்தது. ஆனால் தற்போதைய நேரத்திலே சென்ட் ஜான்ஸ் கல்லூரி இந்த கட்டத்தில் இருந்து எத்தனை ஓட்டங்களை பெறுவார்கள் என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது. எத்தனை ஓட்டங்களை சேகரித்துக் கொள்வார்கள் என்பது. தகுதாக அபிலாஷினை பொறுத்தவரையில் 5 ஓவர்கள் 2. மீண்டும் ஒரு ஆட்டம் இழப்புக்கான வாய்ப்பு இருந்தது. விக்கெட் காப்பாளருக்கும் ஸ்லிப்புக்கும் இடையில் பந்து 4 ஓட்டங்களுக்கு பறந்திருக்கிறது. நேசகுமார் எபனேசர் ஜெர்சியில் தன்னுடைய அரை சதத்தை இப்பொழுது பூர்த்தி செய்திருக்கிறார். பரியோவான் கல்லூரி அணி தலைவருக்கு அரை சதம் கிடைத்திருக்கிறது. ஆனால் கிடைத்திருக்கக்கூடிய முறையல்ல. தகுதாஸ் அபிலாஷின் மிகச்சிறப்பான பந்து ஒன்று அவரது துடுப்பின் ஏஜிலை பட்டு எகிரி குதித்து விக்கெட் காப்பாளர் மற்றும் ஸ்லிப்பு கிடையால் சென்ற 4 ஓட்டங்களை எடுத்துக் கொடுத்திருக்கிறது. அந்த 4 ஓட்டங்களோடு சென்ட் ஜான்ஸ் கல்லூரி அணி இப்பொழுது தன்னுடைய 200 ஓட்டங்களை கடந்திருக்கிறது. இந்த பெருஞ்சமரில் பெறப்படுகின்ற 2வது அரை சதம் இது.
எபனேசர் 8-4 ஓட்டங்கள் உள்ளடங்களாக அந்த அரை சதத்தினை பூர்த்தி செய்திருக்கின்றார். கிட்டத்தட்ட 52 அன்பித்த ஸ்ட்ரைக் ரேட்லே ஆடிக்கொண்டிருக்கின்றார். இப்பொழுது ஸ்லிப் இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக கொண்டு வரப்பட்டிருக்கிறார். 2 ஸ்லிப்புகள் கடத்தரப்பில் ஈடுபட்டிருக்கிற நேரத்தில் இந்த வேளையில் ஆட்டம் இழப்புக்கான கோரிக்கை முன்வைக்கப்படுகிறது. ஆட்டம் இழந்திருக்கிறார். விக்கெட் காப்பாளரும் பிடிகொடுத்து ஆட்டம் இழந்ததாக நடுவர் அறிவிக்கிறார். அபிலாஷ் தன்னுடைய 3வது விக்கெட்டை கைப்பற்றுகிறார். இந்த 6வது பந்து பரிமாற்றத்தின் 3வது விக்கெட். இது மத்திய கல்லூரி அணிக்கு கொண்டாட்டமான நேரம். மதிய போசனத்துக்கு பிறகு 4வது விக்கெட்டை இழந்திருக்கிறது செயின்ட் ஜான்ஸ் கல்லூரி அணி. அரைச்சதம் பெற்ற அணித்தலைவர் எபனேசர் இப்பொழுது ஆட்டம் இழந்து வெளியேறுகிறார். போட்டியினை பொறுத்தவரையில் முதலாள் நாள் காலை வேளையின் பின்னதாக அந்த பிடியெடுப்பினை மேற்கொண்டிருக்கின்றார் திஷோன். முதலாவது நாளினுடைய காலை வேளையின் பின்னதாக தற்போது மத்திய கல்லூரியினை மீண்டும் இந்த போட்டிக்குள் கொண்டு வந்திருக்கின்றார் அபிலாஷ் என்று சொல்லியாக வேண்டும். மிக நேர்த்தியான ஒரு அவுட் ஸ்விங்கர் பந்து துடுப்பின் புற விளிம்பில் பட்டு பிடியெடுக்கப்பட்டிருக்க வேண்டும். அபிலாஷினுடைய பந்து வீச்சு விக்கெட் காப்பாளர் அஜய் பிடியெடுத்திருந்தார். அபிலாஷின் இந்த பந்து வீச்சு மிகச் சிறப்பான முறையில் அமைந்திருக்கிறது. சுப்பிரமணியம் பூங்கா முனையிலிருந்து மதிய பூசன் இடைவெளிக்கு பிறகு அவர் பந்து வீச ஆரம்பித்திருக்கின்ற இந்த ஸ்பெல் அவருக்கு 3 விக்கெட்டுகளை பெற்றுக் கொடுத்திருக்கிறது. ஒரு போராட்டகரமான இன்னிங்ஸை ஆடிவிட்டு இப்பொழுது அரைச்சதம் பெற்று ஆட்டமிழந்து வெளியேறுகிறார் செயின்ட் ஜான்ஸ் கல்லூரி அணியின் தலைவர் எபனேசர் ஜெசியல். மிகச்சிறப்பான அரைச்சத முறை எடுத்திருந்தார். இப்பொழுது மாதுளன் புதிய துடுப்பாட்ட வீரராக ஆடுகளத்துக்கு வந்திருக்கிறார். மிகச்சிறப்பான நேர்த்தியாக தொடர்ச்சியாக தொல்லைப்படுத்திக் கொண்டே இருந்தார் துடுப்பாட்ட வீரர்களை. அபிலாஷின் இந்த பந்து துடுப்பில் பட்டு விக்கெட் காப்பாளரின் கைகளுக்கு போன காரணத்தால் ஆட்டமிழந்து வெளியிருந்தார் எபனேசர். ஒரு மிகச்சிறப்பான இன்னிங்ஸ் ஆடிவிட்டு இப்பொழுது அவர் செல்கின்றார். மிக அழகானது ஒரு வெற்றி கொண்டாட்டம் அபிலாஷிடம் இருந்து. தகுதாஸ் அபிலாஷ் 3 விக்கெட்டுகள் 17 ஓட்டங்களை கொடுத்து பந்து வீசுவதற்கு தான் இந்த பந்தினை எடுத்த நேரத்தில் இருந்து இந்த போட்டியிலே தன்னுடைய தாக்கத்தினை காட்டிக் கொண்டிருக்கின்றார் அபிலாஷ். நேற்றைய நாளில் அருள்சீலன் கவிஷன் எவ்வாறு மிகச்சிறப்பாக பந்து வீசி 5 விக்கெட் பிரதி எடுத்திருந்தாரோ, மாதுளன் 4 விக்கெட்டுகள் மூலமாக எவ்வளவு தொல்லை கொடுத்திருந்தாரோ, அதே போல இன்று தகுதாஸ் அபிலாஷ் தன்னுடைய பந்துவீச்சு மூலமாக மத்திய கல்லூரி அணிக்கு ஒரு சின்ன வாய்ப்பு ஒன்றை கொடுத்திருக்கின்றனர். இப்போது 46 ஓட்டங்கள் தான் 2 அணிகளுக்கு இடையிலான வித்தியாசம். இந்த 3 விக்கெட்டுகள் கையில் இருக்கின்றன யுவான் கல்லூரிக்கு. இப்போது போட்டியில் மிக முக்கியமான ஒரு கட்டம். இந்த இணைப்பாட்டங்கள் மூலமாக இன்னும் ஓட்ட எண்ணிக்கை அதிகரித்துக் கொள்ள வேண்டும். பரிகுவான் கல்லூரிக்கு மத்திய கல்லூரி அணிக்கு விக்கெட்டுகள், இந்த 3 விக்கெட்டுகள் தேவைப்படுகின்றன. இன்றைய நாளில் அவர்கள் துடுப்படுத்துவதற்கு இப்போது இந்த மத்திய கல்லூரியின் பழைய மாணவர்கள் 2 பேர், எங்கள் பின்னால் இருக்கின்ற 2 பேர் மிகுந்த ஆர்வத்தோடு இந்த போட்டியை அவதானித்துக் கொண்டிருக்கிறார்கள். வியாஸ்கான் மற்றும் விதூஷன். அவர்கள் இந்த இடத்திலிருந்து இப்போதைக்கு அசைவதாக இல்லை. காரணம் அவர்கள் இங்கே வந்த பிறகுதான் 4 விக்கெட்டுகள் வீழ்ந்ததாக இப்பொழுது அவர்கள் நினைத்திருக்கிறார்கள். அடுத்த பந்து மிகச் சிறப்பான ஒரு பந்து. அதில் ஒருவர் ஒரு ஆர்வம் சொல்லியிருந்தார், இன்றைய நாளில் நாங்கள் எப்படியும் துடுப்படுத்த ஆடுவோம் என்று. அதுவும் 5 விக்கெட் போன இடத்திலேயே சொல்லியிருந்தார். இப்போது பார்த்தால் 7 விக்கெட் போயிருக்கிறது. செயின்ட் ஜான்ஸ் கல்லூரி அணி 203 ஓட்டங்களுக்கு 7 விக்கெட்டுகள். இந்த களத்தினை நன்கு அறிந்த இருவர், போட்டி தொடர்பாக அனுபவமிக்க இருவர். அவர்களுடைய ஆர்வம் சில நேரங்களில் உண்மையாக இருக்கலாம், மிக வேகமாக கூட அது சாத்தியப்படலாம். செயின்ட் ஜான்ஸ் கல்லூரியுடைய துடுப்பாட்ட வீரர்கள் மத்திய கல்லூரியுடைய பந்து வீச்சாளர்களுடைய கையில் அவர்களுடைய ஆர்வத்தின் உண்மைத்தன்மையை உறுதிப்படுத்துவது. இன்று விடுமுறை நாள் காலையிலே நாங்கள் அதிகமான ரசிகர்களை எதிர்பார்த்திருந்தோம். மைதானத்தில் ரசிகர்கள் தொடர்ந்து வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். அதேவேளை 2 பாடசாலைகளதும் 2 இந்த ஆடவர் கல்லூரிகளதும் சகோதரிய பாடசாலைகளும் அந்த மாணவியரும் தங்களுடைய ஆதரவை வெளிப்படுத்திக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். பழைய மாணவர்கள் பல பேர் இங்கே திரண்டு வந்திருக்கிறார்கள். நேற்றைய நாளை விட அதிகமான பார்வையாளர்கள் இன்றைய நாளில் மைதானத்துக்கு வருகை தந்திருக்கிறார்கள். அதுபோல வெளிநாடுகளிலிருந்து இந்த போட்டிகளை பார்ப்போரும் மிகுந்த ஆர்வத்தோடு தத்தம் பாடசாலைகள் எவ்வாறு தங்களுடைய பெறுபொருளை காண்பிக்கின்றனர் என்பதை அறிந்து கொள்ளும் ஆர்வத்தோடு இருக்கின்றார்கள். அபிலாஷ் தன்னுடைய 6வது பந்து பரிமாற்றத்தின் 5வது பந்து சிறப்பான பந்து கொண்டு துடுப்பாட்ட வீரரை சற்று நிலை குலைய வைத்திருந்தது. ஓட்டம் எதுவும் இல்லை. 203 ஓட்டங்கள் இப்பொழுது 7 விக்கெட்டுகளை இழந்து அஷ்நாத் ஆடுகளத்தில் இருக்கிறார். அழுத்தம் செயின்ட் ஜான்ஸினுடைய துடுப்பாட்ட வீரர்கள் மீது குறிப்பாக விக்கெட்டுகள் சடுதியாக சரிந்து கொண்டிருக்கின்றன. அதை தடுத்தாட வேண்டும். காரணம் என்னவென்றால் மத்திய கல்லூரி சடுதியான விக்கெட்டுகளை பெற்று துடுப்படுத்த அழகு வருகின்ற பொழுது அவர்களுடைய கான்ஃபிடன்ஸ் மிக அதிகமாக இருக்கலாம். கஜகர்ணன் புதிய துடுப்பாட்ட வீரர். இப்போது 3 பந்துகளை சந்தித்திருப்பவர் அபிலாஷின் இந்த பந்து. அந்த பந்தை தொடுவதை விட விடுவதே நல்லது என்று சொல்லி முடிவெடுத்திருந்தார். 66 பந்து பரிமாற்றங்கள் 203 ஓட்டங்கள் 7 விக்கெட்டுகளை இழந்து.
கெனடி கன்வென்ஷன் சென்டர் பல ஆண்டுகளாக உங்கள் நன்மதிப்பை பெற்ற சி.கே. செந்தூரன் மற்றும் சுகந்தன் ஆகியோரின் நேரடி நிர்வாகத்தில் கெனடி கன்வென்ஷன் சென்டர் 1199 கெனடி ரோட் ஸ்காப்ரோ. ஏராளமான பார்க்கிங் வசதிகளோடு உங்கள் அனைத்து விதமான வைபவங்களும் சிறக்க கெனடி கன்வென்ஷன் சென்டர் GTA-யில் எங்கு வேண்டுமானாலும் 50 பேர் முதல் 1000 பேர் வரை அமரக்கூடிய அழகிய மண்டபங்களை ஒழுங்கு செய்து தருகின்றார்கள். அழையுங்கள் சுகந்தன் 416-540-6269 சி.கே. செந்தூரன் 416-400-8383 கெனடி கன்வென்ஷன் சென்டர். தொடர்ந்து முரளி திஷோன் இந்த இன்னிங்ஸினுடைய முதலாவது விக்கெட்டினை கைப்பற்றி இருக்கக்கூடிய ஒரு பந்து வீச்சாளர். 2 விக்கெட்டுகளை சாய்த்திருக்கின்றார். நேர்த்தியான ஒரு பந்து, சிறப்பான ஒரு பந்து, அழகாக பிளைட் செய்து இறக்கிவிடப்பட்ட பந்து துடுப்பாட்ட வீரரின் துடுப்பை தாண்டி விக்கெட் காப்பாளரிடம் போயிருந்தது. நேற்றைய நாளில் மாணவர்கள் பாடசாலை சமூகத்தினர் அதிகமானோரை நாங்கள் பார்த்திருந்தோம். இந்த நாளில் குடும்ப சமேதராக பல பேர், அதுபோல பாடசாலைகளின் சகோதர பாடசாலைகள் பல பேர் என்று ஏராளமானோர் வருகை தந்திருக்கின்றார்கள். அஷ்நாத் மூலமாக ஒரு 6 ஓட்டம் ஒன்று பெறப்பட்டுகின்றது. திஷோனின் பந்து வீச்சை எதிர்கொண்டு சிக்ஸராக மாற்றி இருக்கின்றார். இப்பொழுது அஷ்நாத் நீண்ட நேரத்துக்கு பிறகு சென்ட் ஜான்ஸ் கல்லூரி அணியின் ஒரு மகிழ்ச்சியான ஆரவாரமான தருணமாக இதை நாங்கள் கருதி கொள்ளலாம். 2வது பந்து திஷோன் வீசிய 2வது பந்தை 6 ஓட்டங்களாக மாற்றி இருந்தார் அஷ்நாத். அவரது ஓட்ட எண்ணிக்கையும் அதிகரித்திருக்கிறது. இப்போது சென்ட் ஜான்ஸினுடைய முன்னிலை 50 ஆரம்பித்திருக்கிறது. 52 ஓட்டங்கள். லெக் திசையிலே வீசப்பட்ட அந்த பந்தையை அப்படியே விளாசி தள்ளி ஸ்கொயர் லெக் திசையில் 6 ஓட்டங்களாக அதை மாற்றியிருந்தார் அஷ்நாத். சென்ட் ஜான்ஸ் கல்லூரியுடைய ஆசிரியர் குலாம் அது தடுத்தாடி இருக்கின்றார். அடுத்த பந்தினை அஷ்நாத் ஒரு 6 ஓட்டம், அதனைத் தொடர்ந்து அடுத்தடுத்து 2 பந்துகளை தடுத்தாடி இருக்கின்றார். திஷோன் இதுவரை 22 ஓவர்கள் பந்து வீசியிருந்தார். இது அவரது 23வது ஓவர். 2 ஸ்லிப்புகள். துடுப்பாட்ட வீரரின் பிடிகளுக்காக காத்திருக்க ஓங்கி அடிக்கிறார். கவர் திசையில் 4 ஓட்டம் இப்பொழுது கிடைக்கிறது. அஷ்நாத்தின் துடுப்பின் மூலமாக மேலும் ஒரு 4 ஓட்டம் இப்பொழுது ஓட்ட எண்ணிக்கை 213 அதிகரிக்கிறது. ஃபுல் டாஸாக அந்த பந்தினை லாவகமாக எடுத்து அடித்தாடி 4ஆக மாற்றி இருக்கின்றார் அஷ்நாத். கிடைத்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கிடைத்த 2 ஓரளவு சராசரிக்கும் குறைவான பந்துகள் 2, ஒன்று 6ஆக இன்னும் ஒன்று 4ஆக மாற்றியிருந்தார். இப்பொழுது அடுத்த பந்து 5வது பந்து டிரைவ் செய்கிறார். மிட் ஆஃப் திசையில் உள்ள கடத்தடப்பாளர் பந்தை எடுப்பதற்கிடையில் 1 ஓட்டத்தை ஓடி இருக்கின்றார்கள். எனவே அஷ்நாத் தன்னுடைய ஓட்ட எண்ணிக்கையை இப்பொழுது 11ஆக மாற்றியிருக்கின்றார். மறுபக்கம் கஜகர்ணன் அவரும் இதுவரைக்கும் ஓட்ட எண்ணிக்கை எதையும் ஆரம்பிக்கவில்லை. அஷ்நாத் இந்த ஓவரில் தான் தன்னுடைய 11 ஓட்டங்களையும் எடுத்திருந்தார். பரிவான் கல்லூரியின் அதிபர் மற்றும் ஆசிரியர் குலாம் இந்த ஓவரினுடைய இறுதி பந்தினை வீசுவதற்காக திஷோன் இந்த ஓவரில் ஏற்கனவே 11 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்திருக்கின்றார். 2 பவுண்டரிகள் உள்ளடங்குகின்றன. கஜகர்ணன் அதனை எதிர்கொள்கின்றார். ஒரு லெக் ஸ்பின் பந்து தடுத்தாடி இருக்கின்றார் கஜகர்ணன். 67 ஓவரில் 214 ஓட்டங்கள் 7 விக்கெட் இழப்புக்கு சென்ட் ஜான்ஸ் கல்லூரி. அறுபத்தெட்டாவது பந்து பரிமாற்றம். மீண்டும் அபிலாஷ் இன்றைய போட்டியில் மத்திய கல்லூரியின் கதாநாயகன் அவர்தான்.
17 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகள். அவரது 7வது பந்து பரிமாற்றத்தில் இப்பொழுது பூங்கா முனையிலிருந்து ஆரம்பித்திருக்கிறார். வேகமாக ஓடி சென்று வீசுகின்ற முதல் பந்து டிரைவ் செய்யப்படுகிறது. ஆஃப் திசையில் கடத்தடப்பாளர் பந்தை தடுத்திருந்தார். முறையாக முழுமையாக தடுக்க முடியவில்லை. ஆனால் ஊட்டம் எதுவும் கொடுக்கவில்லை. ஜெயச்சந்திரன் அஷ்நாத் 11 ஓட்டங்களோடு ஆடிக்கொண்டிருக்கிறார். நினைக்கிறேன் அஷ்நாத்தினுடைய எண்ணப்பாடாக இருக்கின்றது. சேர்க்கக்கூடிய ஓட்டங்களை விரைவாக சேர்ப்பதாக இருக்கும் போல் இருக்கின்றது. கூடுதலான பந்துகளை டிரைவ் செய்கிறார் அல்லது பவுண்டரிக்கு அனுப்பக்கூடிய பந்துகளை 4 அல்லது 6 மாற்றுவதற்கு மட்டுமே முயற்சிப்பதாக தெரிகின்றது. அவர் குறைந்த பந்துகளை மட்டுமே கஜகர்ணனுக்கு எதிர்கொள்ளவும் கொடுக்க வேண்டிய ஒரு நிலைப்பாடு அங்கே இருக்குது. லெக் திசையில் வீசப்பட்ட பந்து ஆட்டம் இழப்பு கொடுக்கப்படுகிறது. நடுவர் அது துடுப்பிலே பட்டு சென்றதாக நடுவர் அறிவிக்கிறார். இப்பொழுது அடுத்த விக்கெட் இழக்கப்படுகிறது. அபிலாஷுக்கு 4வது விக்கெட். லெக் திசையிலே புறமாக சென்ற பந்து அதனை ஒன்றில் அடித்தாடி இருக்க வேண்டும், இல்லது அந்த பந்தை நேரடியாக விக்கெட் காப்பாளர் அம்பிட்டு இருக்க வேண்டும். இரு மனத்துடன் அந்த பந்தினை ஆடியிருந்தார். மீண்டும் ஆம், இந்த பந்து மிகச்சிறந்த பிடியெடுப்பு அஜயிடமிருந்து. அந்த பந்தை அடித்தாடி இருக்க வேண்டும். என்னை கேட்டீர்கள் என்றால் சரியாக அடித்தாடி இருக்க வேண்டிய பந்து. வேகம் குறைவான பந்து, வேகம் குறைவு, அதுபோல இலக்க தவறிய பந்து ஒன்று. அதை அடித்தாடி இருந்தால் தாராளமாக 4 ஓட்டம் நிச்சயமாக கிடைத்திருக்கும். அவர் தட்டிவிட பார்த்திருந்தார். ரவிவர்மன் சொன்னது போல 2 மனம் தான் அவருக்கு. விடுவதா அடிப்பதா அந்த குழப்பத்திலே பந்தை தடவி விட்டிருந்தார். அது பிடிகெடுக்கப்பட்டது. உண்மையில் மிகச்சிறப்பான, எப்போதும் லெக் திசையில் பிடிகெடுப்பது மிக சிரமமான ஒரு விடயம். அதை பாய்ந்து எடுத்திருந்தார் அஜய் நிஷாந்த். இது மிக முக்கியமான ஒரு திருப்பு முனை விக்கெட்டாக அமைந்திருக்கும். காரணம் அஷ்நாத் இப்போதான் அடிக்க ஆரம்பித்திருந்தார், வேகமாக ஓட்டங்களை பெற ஆரம்பித்திருந்தார். எனவே 214 ஓட்டங்களுக்கு இப்பொழுது 8வது விக்கெட் இழந்திருக்கிறது. பரியோவான் கல்லூரி அணி ஆதிக்கம் செலுத்திய நிலையிலிருந்து இப்பொழுது தன்னுடைய பிடியை கொஞ்சம் விட்டிருப்பதாக தெரிகிறது. கையிலே 2 விக்கெட்டுகள் மாத்திரம் இருக்கிறது. 57 ஓட்டங்களால் முன்னிலை பெற்றுகிறது. செயின்ட் ஜான்ஸ் கல்லூரியுடைய முன்னாள் அணித்தலைவர் சௌமியன் மற்றும் அவருடைய சகாக்கள் அங்கே. இந்த நேரத்திலே செயின்ட் ஜான்ஸ் கல்லூரியினுடைய கடைநிலை துடுப்பாட்ட வீரர்கள் களத்தில் இருக்கின்றார்கள். இன்னும் ஒருவர் வர காத்திருக்கின்றார். தற்பொழுது புதிய துடுப்பாட்ட வீரராக உள்நுழைந்திருப்பவர் குகதாஸ் மாதுலன். பந்து வீச்சிலே மிகச்சிறப்பாக கலக்கிய மாதுலனுக்கு துடுப்பாட்டத்தில் தன்னுடைய பங்களிப்பை வழங்க வேண்டிய நேரம் வந்திருக்கிறது. அவர்தான் அபிலாஷிடமிருந்து வரப்போன்ற அடுத்த பந்தை சந்திக்க போன்றார். அபிலாஷ் மிகச்சிறப்பாக பந்து வீசி இருக்கின்றார். அபிலாஷ் 4 விக்கெட்டுகளை சாய்த்து ஏற்கனவே இந்த பெரும் சமரனுடைய வரலாற்று புத்தகத்திலே தன்னுடைய பெயரினை பதித்திருக்கின்றார். இந்த போட்டியினை மத்திய கல்லூரியை மீண்டும் இந்த போட்டிக்குள் கொண்டு வந்திருக்கின்றார் அபிலாஷ். வெறுமனே 7வது ஓவரிலேயே 4 இலக்குகளை சாய்த்து. மதிய பூச இடைவெளிக்கு பிறகு அபிலாஷ் இப்போது வீசியிருக்கின்ற பந்துகள் 39 பந்துகள். அதிலே இந்த 24 பந்துகளில் அவர் 4 விக்கெட்டுகளை எடுத்திருக்கிறார் என்பது எவ்வளவு தூரம் மிக துல்லியமாக விக்கெட்டுகளை எடுக்க நோக்கோடு அவர் பந்து வீசியிருக்கிறார் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. 2 LBW முறை மூலமான ஆட்டம் இழப்புகளை தொடர்ந்து இப்பொழுது விக்கெட் காப்பாளரின் பிடியெடுப்புகள் 2, 4 இலக்குகள் அவரால் எடுக்கப்பட்டுகின்றன. மிக முக்கியமாக இந்த போட்டியில் ஒரு திருப்பு முனையான மாற்றத்தை கொண்டு வந்திருக்கின்றனர் மத்திய கல்லூரிக்காக. பரியோவான் கல்லூரி 300 ஓட்டங்களை எடுக்கும் என்ற ஒரு நிலை இருந்தது. இப்பொழுது 250 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டால் அதுவே போதுமானதாக இருக்கும் என்ற நிலையில் கடைசி 2 விக்கெட்டுகளோடு போராட ஆரம்பித்திருக்கிறார்கள். அபிலாஷ் 5வது விக்கெட் பெறுவது எடுப்பார், ஓங்கி அடிக்கிறார். மிட் ஆஃப் மற்றும் மிடோனுக்கு இடையாக அந்த பந்து அனுப்பப்பட்டது. 4 ஓட்டங்களை எடுத்துக் கொடுத்திருக்கிறார் மாதுலன். பந்து வீச்சாளனுடைய தலைக்கு மேலாக அந்த பந்தினை அடித்து 4 ஓட்டமாக மாற்றியிருக்கின்றார் மாதுலன். செயின்ட் ஜான்ஸ் கல்லூரியுடைய நிலைப்பாட்டாக பெறக்கூடிய ஓட்டங்களை பெறுவது என்பது மிக தெளிவாக தெரிகின்றது. பந்து பதிந்தவுடன் அதை இழுத்து அடித்தார். ஆபத்தில்லை. 2 கடத்தடப்பாளர்களுக்கு இடையே அந்த பந்து பறந்து சென்று நேரடியாக சைட் ஸ்கிரீன் வெள்ளை திரையை சென்று சேர்த்திருக்கிறது. 4 ஓட்டங்களை எடுத்துக் கொடுத்திருக்கிறார். 218 ஓட்டங்கள் தேவையான ஒரு பவுண்டரி ஒன்று கிடைத்திருக்கிறது செயின்ட் ஜான்ஸ் கல்லூரி அணிக்கு. அவர்களது ஓட்ட எண்ணிக்கை இப்பொழுது 218, 61 ஓட்டங்களால் முன்னிலை பெற்றுகின்றார்கள். ஒரு ஸ்லிப், 2வது ஸ்லிப் கொஞ்சம் அகலமாக. அபிலாஷ் தன்னுடைய 5வது விக்கெட்டை நோக்கி ஓங்கி அடிக்கிறார். ஆனால் பந்து விக்கெட் காப்பாற்றம் செல்கிறது ஸ்டம்புக்கு மேலால். அபிலாஷுக்கு அது ஒரு சின்ன உள ரீதியான வெற்றியாக இருக்க வேண்டும். துடுப்பாட்ட வீரரை ஏமாற்றி இருக்கிறேன் என்று சொல்லி இன்னும் ஒரு பந்து இருக்கிறது அவருக்கு. இந்த பந்து வீச்சு, இந்த பந்து ஓவரில் தன்னுடைய கடைசி பந்தை வீச போகிறார். இந்த போட்டியில், இந்த போட்டி தொடர்களை பொறுத்தவரையில் சதங்களை குவித்த வரலாறுகள் பல இருக்கின்றன. இதிலே சுரேன்குமார்,
மற்றும் லகுதாஸ் ஆகியோரை பற்றி இன்றைய நாளில் வந்திருந்த முன்னாள் வீரர்கள் பேசியிருந்தார்கள். அவர்கள் பெற்றுக்கொண்ட 145 மற்றும் 144 என்பதெல்லாம் அந்த கருத்தில் படைக்கப்பட்ட சாதனை இலக்குகள். மத்திய கல்லூரியின் வீர ஒருவர் 2ஆம் இன்னிங்ஸில் பெற்றுக்கொண்ட சதத்தை பற்றி இன்றைய நாளில் வந்திருந்த எங்களது அன்புக்குரிய வைத்தியர் அவர்கள் கௌரிபாகன் அவர்கள் சொல்லிவிட்டு போயிருந்தார். அதே போன்ற ஒரு இன்னிங்ஸ் யாராவது ஒரு துடுப்பாட்ட வீரரிடமிருந்து 2 கல்லூரிகளும் எதிர்பார்க்கின்றன. இப்போது மேலும் ஒரு பந்து, அந்த பந்தை தட்டிவிட்டிருந்தார். ஓட்டம் எதுவும் இல்லை. ஓவர் நிறைவுக்கு வருகிறது. 68 ஓவர்கள் நிறைவில் 218 ஓட்டங்கள். இப்பொழுது 8 விக்கெட்டுகளை இழந்து மாதுளனும் கஜகரனும் ஆடுகளத்திலே. வணக்கம். மாக்கமன்சில் நியூ ரங்கநாத் தங்க சுரங்கம் வடக்கின் போர் என்று அழைக்கப்படுகின்ற யாழ் மத்திய கல்லூரிக்கும் பரியுவான் கல்லூரிக்கும் இடையிலான கிரிக்கெட் போட்டி சிறப்பாக நடைபெற நியூ ரங்கநாத் தங்கச் சுரங்கம் சார்பாக எமது வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். தொடர்ந்தும் பந்தினை வீசுவதற்காக திசோன். திஷோன் இப்போது மீண்டும் மணிக்கூண்டு கோபுர முனையிலிருந்து 69வது ஓவர் வீசப்படுகிறது. சென்ட் ஜான்ஸ் கல்லூரி அணி இப்பொழுது 218 ஓட்டங்களை எடுத்திருக்கின்றது. மாதுளன் 4 ஓட்டங்களை எடுத்திருக்கின்ற விடையில் கஜகர்ணன் இதுவரை தன்னுடைய ஓட்டு எண்ணிக்கை ஆரம்பிக்கவில்லை. 6 பந்துகளை சந்தித்திருக்கின்றார். இப்பொழுது திஷோனை சந்திக்கின்ற நேரம். லோஷன், நீங்கள் குறிப்பிட்டது போன்று சுரேன்குமாரை பற்றி பேசுகையிலே ஒரு விடயத்தினை குறிப்பிட வேண்டும். அவருடைய மகள் அமிர்தா சுரேன்குமார் இங்கிலாந்தினுடைய 19 வயதுக்குட்பட்ட மகளிர் அணியினுடைய இலங்கைக்கான குழாமிலே இறுதி குழாமிலே சேர்க்கப்பட்டிருப்பதாக அவர் இன்றைய நாளிலே முகநூலில் பதிவிட்டிருப்பதை அவதானிக்க கிடைத்தது. மிக மகிழ்ச்சியான செய்தி ஒன்று. அவரது முதல் கிரிக்கெட் சுற்றுலா இலங்கை நோக்கி தான் வரப்போகிறது. எனவே தன்னுடைய தந்தையார் பிறந்த நாட்டுக்கு வரப்போகிறார் என்பது பெருமைக்குரிய ஒரு விடயம். இந்த பரிகுவான் கல்லூரிக்கும் மத்திய கல்லூரிக்கும் இடையிலான வரலாற்று புத்தகங்களிலே சுரேன்குமார் அவரது பெயர் நீண்ட காலமாக இடம்பெற்றுக் கொண்டே இருக்கும். அதை நெருங்கி வந்து ஒரு ஓட்டத்தால் தவறவிட்ட ஒரு கதையைத்தான் இன்றைய நாளில் பகிர்ந்து கொண்டிருந்தோம் நாங்கள். எனவே உடைக்கப்பட முடியாத சாதனைகளில் ஒன்றாக இப்போதைக்கு அது இருந்து கொண்டிருக்கிறது. அதை உடைப்பதாக இருந்தால் இந்த போட்டியிலும் கூட சிறந்த துடுப்பாட்ட வீரருக்கான விருதினருக்குரிய அனுசரணையை வழங்கக்கூடியவரும் அவராக பெயரிடப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக கல்லூரிக்காகவும் இந்த சமருக்காகவும் பங்களித்துக் கொண்டிருக்கின்றார். பழைய மாணவர்கள் பல பேர் படுத்த சாதனைகளை இன்று வரை பெருமையோடு ஞாபகப்படுத்திக் கொண்டிருப்பது இந்த 2 கல்லூரிகளது பாரம்பரியம். அப்படிப்பட்ட மாணவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள் பல பேர். ஒரு சிலரை நாங்கள் ஒலி வாங்கியில் அடித்திருந்தோம். ஓங்கி அடிக்கப்படுகின்ற பந்து பறக்கிறது. அந்த பந்து ஆனால் 4 ஓட்டங்களுக்கு செல்லக்கூடியதாக இல்லை, 1 ஓட்டம் தான் கிடைத்திருக்கிறது. கஜகரன் தன்னுடைய ஓட்ட எண்ணிக்கை ஆரம்பித்திருக்கின்றார். 219 ஓட்டங்கள். ஒரு சிலரை நாங்கள் இங்கே ஒலி வாங்கிக்கு முன்னால் அடித்து உங்களுக்கு காண்பித்திருந்தோம். இன்னும் ஒரு சிலர் வருவதற்கு தயக்கம், இல்லாவிட்டால் போட்டியை பார்க்கிறோம், போட்டி முடிந்த பிறகு வருகிறோம். நாளை தினம் 2 கல்லூரி அதிபர்களையும் அழைத்து வரலாம் என்று நாங்கள் நினைக்கிறோம். 219 ஓட்டங்கள் சென்ட் ஜான்ஸினுடைய இலக்கு. 250 இருக்கலாம், மிக குறைந்தது தற்போதைய நிலையிலே. ஆனால் 100 முன்னிலை என்கின்ற ஒரு சைக்காலஜிக்கல் மார்க்கை அவர்கள் இலக்கு வைக்கலாம். ஆனால் கடைநிலை துடுப்பாட்ட வீரர்கள் களத்தில். திஷோன் மிக அழகாக அந்த டீஸ் செய்வது போல விளையாடி பார்க்கிறார். கொஞ்சம் ஃப்ளைட் செய்யப்பட்ட பந்து மாதுளனை ஓங்கி அடிக்க சொல்லி ஊக்குவித்திருந்தார். அது பந்து அவரது துடுப்பிலே படவில்லை, விக்கெட் காப்பாடம் போயிருந்தது. ஸ்டம்பிங் செய்யக்கூடிய வாய்ப்பில்லை. உங்கள் தூய்மையான காதலுக்கு தூய்மையான தங்கத்தை பரிசளியுங்கள். காதலின் வெளிப்பாடு தங்கம், தங்கத்தின் தாயகம் நியூ ரங்கநாத் தங்கச் சுரங்கம். Happy anniversary. நியூ ரங்கநாத் தங்க சுரங்கம், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 Steels Avenue East, C102. களத்திலே கஜகர்ணன் மற்றும் மாதுளன் தொடர்ந்து அபிலாஷ் பந்து வீசுவதற்காக மத்திய கல்லூரியினுடைய இந்த போட்டியை பொறுத்தவரையில் மிகச்சிறந்த பந்து வீச்சாளராக தன்னை அடையாளப்படுத்தி இருக்கக்கூடிய அபிலாஷ் முன்னைய ஓவரிலே 1 ஓட்டம் பெறப்பட்டிருக்கின்றது.
இந்த போட்டியை பொறுத்தவரையில் 2 அரைசதங்கள், ஒரு பக்கம் சஞ்சயன், இன்னொரு பக்கம் எபனேசர். ஒரு 5 விக்கெட் பிரதி தான் இதுவரைக்கும் கவிஷன் எடுத்துக்கொண்டது. 4 விக்கெட்டுகளை எடுத்திருந்தார் மாதுரன். இப்பொழுது தகுதாஸ், அபிலாஷ் 4 விக்கெட்டுகள். அவருக்கு 5 விக்கெட் பிரதி கிடைக்குமா? இருக்கின்ற 2 விக்கெட்டுகளில் ஒன்றை அவர் எடுத்துக்கொண்டால் அவருக்கான 5 விக்கெட் பிரதியாக இருக்கும். எனவே இந்த பெருஞ்சமரின் சாதனை பதவிகளில் ஒன்றாக அதை மாற்றிக்கொள்வதற்கும் தன்னுடைய அணியை வெற்றி பாதையில் அழைத்துச் செல்வதற்கும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தக்கூடும். தட்டிவிடப்படுகிற பந்து நேர்த்தியாக எந்த ஒரு ஊட்டமும் இல்லை. இன்றைய நாளை பொறுத்தவரையில் 109 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகள் என்று ஆரம்பித்தது சென்ட் ஜான்ஸ் கல்லூரி அணி. எனவே இதுவரைக்கும் 110 ஓட்டங்களை எடுத்திருக்கிறது, 6 விக்கெட்டுகளை இழந்து. மிகச்சிறந்த அடித்தளம் இடப்பட்டிருக்கின்ற போதும் அதன் பின்னராக அபிலாஷினுடைய வருகை அவர்களுடைய எதிர்பார்ப்பினை தகர்த்திருக்கின்றது. 62 ஓட்டங்கள் முன்னிலையிலே இருந்த போதும் சென்ட் ஜோன்ஸ் மேலும் ஒரு ஜோக்கர் பந்தை தடுத்தாடுகிறார் கஜகர்ணன். யோக்கர் பந்து இல்லாவிட்டால் ஃபுல் லென்த் பந்துகள் மூலமாக 2 விக்கெட்டுகளை ஆரம்பத்தில் எடுத்திருந்தார். முதல் 2 விக்கெட்டுகளும் LBW முறை மூலமான ஆட்டமிழப்புகளாக நடுவர்களது தீர்ப்புகள் அமைய வழங்கப்பட்டன. அதுக்கு பிறகு 2 விக்கெட் காப்பாடன் பிடிகள் மூலமான ஆட்டமிழப்புகள். சர்வதேச ரீதியில் ஆர்வத்தை தூண்டியிருக்கின்ற ஒரு போட்டியாக இந்த போட்டி அமைந்திருக்கிறது. இலங்கையிலே நேற்றைய நாளில் ரவிவர்மன் அந்த கணக்கை சொல்கின்றார். 4வது நீளமான தொடர்ச்சியான ஆண்டுகள் இடம்பெற்று வருகின்ற, இல்லாவிட்டால் அதிகமான தடவைகள் ஒவ்வொரு வருடாந்தமாக இடம்பெற்று வருகின்ற போட்டித் தொடர்களில் ஒன்று இது. அமெரிக்காவிலிருந்து ஆஸ்திரேலியா வரை விழித்திருந்து, இல்லாவிட்டால் தூக்கம் விழித்திருந்து, அப்படி இல்லாவிட்டால் தூக்கத்திலிருந்து எழுந்திருந்து என்று சொல்லி போட்டியை பார்க்கின்றவர்கள் பல பேர். உலகத்தின் பல்வேறு நாடுகளில் இருப்போரை ஒன்றாக சேர்க்கின்ற ஒரு போட்டியாக இந்த போட்டி அமைந்திருக்கின்றது. இந்த பேட்டில் ஆஃப் த நோர்த், இல்லாவிட்டால் வடக்கின் பெருஞ்சமர். 221 ஓட்டங்கள் இப்பொழுது 8 விக்கெட்டுகளை இழந்து மாதுலனும் கஜகர்ணனும் சேர்ந்து இணைப்பாட்டத்தை கட்டி எடுப்ப பார்க்கின்றார்கள். அஜய் நிஷாந்த் தன்னுடைய ஸ்ட்ரைக் போலருக்கு வந்து ஏதோ ஒரு விடயத்தை சொல்லிக் கொடுத்து விட்டு போகிறார். கடத்தரப்பில் ஒரு சின்ன மாற்றத்தை செய்ய உத்தேசித்திருக்கிறார். இப்போது அபிலாஷ் தன்னுடைய பந்து வீச்சில் விக்கெட்டுகளை எடுப்பதற்கு ஏதுவாக அதற்கு ஏற்றதாக ஒரு சில சின்ன சின்ன மாற்றங்களை செய்கின்றார். டீப் ஸ்குவாலிகில் இருந்த களத்தடப்பாடரை முன்னே கொண்டு வருகிறார், ஸ்குவாலிகை கொண்டு வருகிறார். காரணம் அடித்தாடுவார்கள் என்று எதிர்பார்த்து அமைக்கப்பட்டிருந்த களத்தடுப்பினை பயன்படுத்தி 2 ஓட்டங்களை இந்த ஓவரில் அடுத்தடுத்து பெற்றிருக்கின்றனர் துடுப்பாட்ட வீரர்கள். டிரைவ் செய்து பாயிண்ட் திசை நோக்கி அடித்துவிட்டு வேகமாக ஓடி ஒரு ஓட்டத்தை எடுத்திருக்கின்றார். கடத்தரப்பாளர் பாய்ந்து அந்த பந்தை தடுத்திருந்தார், ஆனால் ஒரு ஓட்டத்தை பெறுவதை தடுக்க முடியவில்லை. மேலும் ஒரு ஓட்டம். கிடைக்கின்ற ஓட்டங்களை எடுத்துக்கொள்வோம், ஆபத்தில்லாமல் ஓட்டங்களை எடுப்போம் என்று முடிவெடுத்திருக்கிறார்கள். இந்த 9வது விக்கெட்டுக்காக இணை சேர்ந்திருக்கின்ற ஜோடி இதுவரைக்கும் இந்த 2 பேரும் சேர்ந்து தங்கள் இடையில் 8 ஓட்டங்களை பகிர்ந்திருக்கிறார்கள். 222 ஓட்டங்கள். இப்பொழுது ஓட்ட எண்ணிக்கை 8 விக்கெட்டுகளை இழந்து போட்டியின் 70வது பந்து பரிமாற்றம் இப்போது ஆரம்பிக்கிறது. நிறைவுக்கு வருகிறது. கடைசி பந்து. அபிலாஷ் வேகமாக ஓடி வந்து வீசுகின்ற பந்தை லெக் திசையில் தட்டி விடுகின்றார். ஸ்குவாலிகில் உள்ள கடத்தரப்பாளர் பந்தை தடுத்திருந்தார். இப்போதுதான் அந்த கடத்தரப்பு மாற்றம் செய்யப்பட்டுகிறது. எனவே ஓட்டம் ஒன்று தடுக்கப்பட்டது. 222 ஓட்டங்கள் 8 விக்கெட்டுகளை இழந்து 70 பந்து பரிமாற்றங்கள் நிறைவடைந்திருக்கின்றன. உங்கள் இல்லங்களில் மற்றும் நிறுவனங்களில் நடைபெறும் அனைத்து நிகழ்வுகளுக்கும் நிரோ சர்வீஸ் ஐஎன்சி கனடா அனைத்து வகையான ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ், பார்ட்டி சர்வீசஸ், ஹோம் அண்ட் அவுட்டோர் டெக்கரேஷன், ஸ்ட்ரீட் ஃபெஸ்டிவல் ஆர்கனைசிங், எம்ப்ளாய்மெண்ட் சர்வீசஸ், டிஜே சர்வீசஸ், பேங்க்யூட் ஹால், பெயிண்டிங் சர்வீசஸ், கேட்டரிங் சர்வீசஸ் மற்றும் அனைத்து விழாக்களுக்கான அசத்தலான கேக் வகைகள் ஆகியவற்றை சிறந்த முறையில் பெற்றுக்கொள்ள 14 வருட கால அனுபவம் மிக்க ஒரே நிறுவனம் நிரோ சர்வீஸ் ஐஎன்சி கனடா. இப்பொழுது அன்புள்ளம் கொண்ட உங்கள் உறவுகளுக்கு உங்களின் இதயம் கனிந்த பரிசு பொருட்களை நீங்கள் விரும்பிய தினத்தில் விரும்பிய நேரத்தில் அவர்களின் இருப்பிடத்துக்கு கொண்டு சேர்க்கும் சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரி கனடா மற்றும் இலங்கையில். தொடர்புகளுக்கு ராதா மகாராஜா 416-206-7145. இமெயில் niroserviceinc@gmail.com. வெப்சைட் www.niroservice.ca. அபிலாஷ் வீசி அந்த பந்து கேட்டின் மேலால் எகிரி சென்றிருக்கின்றது. ஓட்டங்கள் பெறுவதற்கான வாய்ப்பு ஏதும் இல்லை. நிறைவுக்கு வருகின்றது அந்த ஓவர். 70 ஓவர்கள் நிலையில் 222 ஓட்டங்கள் 8 விக்கெட் இழப்புக்கு சென்ட் ஜான்ஸ் கல்லூரி அணியினர்.
நேற்றைய நாளிலும் கூட நேற்று போட்டியின் முதலாவது நாள் நேற்றைய நாளிலும் கூட இந்த மதிய பூச நடைவெடுக்கும் தேனீபான் நடைவெடுக்கும் இடையிலான நேரத்தில் தான் போட்டியில் மாற்றம் இருந்தது. விக்கெட்டுகள் வீழ்ந்தன. வேகமாக ஓட்டங்களை பெறும் முயற்சியிலும் ஈடுபட்டிருந்தார்கள். இன்றைய நாளிலும் அவ்வாறுதான் சென்ட் ஜான்ஸ் கல்லூரி அணி இந்த மதிய பூச நடைவெடுக்கு பிறகுதான் விக்கெட்டுகளை விரைவாக இழந்திருக்கிறது. இப்போது 5 விக்கெட்டுகள் இழக்கப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். மீண்டும் திஷோ ஒரு ஓட்டத்தை வேகமாக ஓடி கடந்து எடுத்திருக்கின்றார்கள். 223 இப்பொழுது ஓட்டு எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. குகதாஸ் மாதுலன் தன்னுடைய ஓட்டு எண்ணிக்கையை 6 இப்பொழுது உயர்த்தியிருக்கின்றார். இப்பொழுது கஜகர்ணன் துடுப்படுத்தார்கள். மீண்டும் திஷோனின் பந்து வீச்சை சந்திக்க போகிறார். கடந்த ஓவரில் ஒரு 5 ஓட்டங்கள் இப்பொழுது ஓங்கி அடிக்கப்படுகின்ற பந்து பிடியை கொடுத்து ஆட்டம் இழந்திருக்கின்றார். திஷோன் விக்கெட்டை கைப்பற்றுகின்றார். 9வது விக்கெட் இழக்கப்படுகின்றது. திஷோனுக்கு 3வது விக்கெட் கிடைத்திருப்பதை நாங்கள் இங்கே பார்க்கிறோம். இந்த 6 வாரம் அடங்கட்டும். உங்களுக்கு இன்னொரு செய்தியை சொல்ல வேண்டும். இப்பொழுது கஜகர்ணன் ஆட்டம் இழந்து வெளியேறுகிறார். சற்று உயர்த்தி வீசிய பந்து அதனை அடித்து ஆடுவதற்கு முற்படுகையிலே கஜகர்ணன் மிட் விக்கெட்டில் இருந்திருக்கக்கூடிய அந்த ஃபீல்டரை தாண்ட முடியாத அவருடைய கைகளுக்கு பிடிகொடுத்து ஆட்டம் இழந்திருக்கின்றார். இப்படியான பிடியெடுப்புகளுக்கு என்று நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அந்த வீரர் கடத்தரப்பில் ஈடுபட்டு அந்த பிடியை எடுத்திருக்கிறார். இந்த ஓட்ட எண்ணிக்கையில் 5 ஓட்டங்கள் மேலதிகமாக அதிகரிக்கப்பட வேண்டும் என்று 3வது நடுவர் எங்களுக்கு இங்கே வந்து சொல்லிவிட்டு போனார். பெனால்டி 5 ஓட்டங்கள், தண்டு ஓட்டங்கள் 5 வழங்கப்படுகின்றன. நீங்கள் தொலைக்காட்சியில் பார்த்திருந்திருப்பீர்கள். நடுவர் ஏதோ ஒரு சமீட்சை ஒன்று செய்ததையும் கடத்தரப்பில் ஈடுபட்ட மத்திய கல்லூரி அணியினரை அழைத்து பேசியதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். கடத்தரப்பு வியூகத்தில் செய்யப்பட்ட முறையற்ற மாற்றம் காரணமாக தண்ட ஓட்டங்கள், அபராத ஓட்டங்களாக 5 ஓட்டங்கள் வழங்கப்படுகின்றன. அவற்றையும் நாங்கள் சேர்த்து இந்த ஓட்ட எண்ணிக்கையை பார்க்க வேண்டும். 227 ஓட்டங்கள் என்பதுதான் சரியானது. ஆனால் 9வது விக்கெட் இப்பொழுது இழக்கப்படுகின்றது. கடைசி துடுப்பாட வீரர் இப்பொழுது ஆடுகளத்தில் வந்திருக்கின்றார். 227 ஓட்டங்களுக்கு 9 விக்கெட்டுகள். எனவே 70 ஓட்டங்களால் முன்னிலை பெற்றுகின்றது இப்பொழுது யாழ்ப்பாணம் பரியோவான் கல்லூரி அணி. மத்திய கல்லூரி அணி உண்மையில் மிகச்சிறப்பாகவே அவர்கள் எதிர்பார்த்ததை விட மிகச்சிறப்பாகவே செய்திருக்கிறார்கள். இன்றைய நாளில் மதிய பூச நடைவெளிக்கு பிறகு வீழ்த்தப்பட்ட விக்கெட்டுகள். அபிலாஷ் 1வது LBW, 2வது LBW பந்து கால் காப்பை தகர்த்திருந்தது, தாக்கி இருந்தது. அதுக்கு பிறகு வீசப்பட்ட பந்து மூலமாக திஷோன் ஸ்லிப்பில் பிடியெடுத்து அவரை ஆட்டமிழக்க செய்தார். விக்கெட் காப்பாளன் பிடி மூலமாக எபனேசர் ஆட்டமிழக்க செய்யப்பட்டார் அபிலாஷின் மிகச் சிறப்பான பந்து வீச்சில். அதற்கு பிறகு மீண்டும் திஷோன் மூலமாக கிடைத்த ஒரு விக்கெட், ஓங்கி அடிக்கப்பட்ட பந்து பிடியை கொடுத்து ஆட்டமிழந்து வெளியேறியிருந்தார். 228 ஓட்டங்கள் இப்பொழுது 9 விக்கெட்டுகள் இழந்து திஷோன் 64 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகள். இந்த கடைசி விக்கெட்டை திஷோன் எடுத்தால் 5 விக்கெட் பெறுதி எடுக்க முடியாமல் போகும் அபிலாஷிக். மிகச்சிறப்பான பந்து வீச்சு திஷோனிடமிருந்து இறுதி துடுப்பாட வீரர் ஆடுகளத்துக்கு வந்திருக்கின்றார். சாம்சன், ஸ்டான்லி சாம்சன் முதல் பந்தை வெற்றிகரமாக தடுத்தாடியிருந்தார். 71 ஓட்டங்கள் முன்னிலை. சென்ட் ஜான்ஸினுடைய 2 எதிர்பார்ப்புகள் 250 பெறுவதும் சாத்தியப்பாடு மிக மிக குறைவு என்கின்ற நிலை ஒன்று உருவாகி இருக்கின்றது. முன்னதாக 300 ஓட்டங்களை எதிர்பார்த்திருக்கிறோம். ஆட்டமிழப்பு, இறுதி விக்கெட் வீழ்த்தப்படுகிறது. திஷோன் தன்னுடைய 4வது விக்கெட்டை கைப்பற்றியிருக்கின்றார். சான்லி சாம்சன் ஸ்லிப்பிலே பிடி கொடுத்து ஆட்டமிழந்து வெளியேறுகின்றார். 228 ஓட்டங்கள், சகல விக்கெட்டுகளையும் இழந்திருக்கிறது இப்பொழுது சென்ட் ஜான்ஸ் கல்லூரி. 2 பந்து வீச்சாளர்களும் குறிப்பாக முரளி திஷோன், மறுபக்கம் அபிலாஷ், தகுதாஸ் அபிலாஷ் இருவரும் மிகச்சிறந்த பருதியினை பெற்றிருக்கின்றார்கள். 4 விக்கெட்டுகள். லாவகமாக துடுப்பு மாட்டைக்கு வெளியே வீசி புறம் திரும்பிய பந்தினை சென்று ஆடியிருந்தார். மட்டையை மட்டும் அனுப்பி ஆடியிருக்க அது புறத்தை பாட மிகச்சிறந்த பிடியோடு கொண்டு மத்திய கல்லூரியினுடைய ரசிகர்களும் சரி வீரர்களும் எதிர்பார்த்திருக்கக்கூடிய ஒரு ஓட்டணிகள் சென்ட் ஜான்ஸினை கட்டுப்படுத்தி இருக்கின்றார்கள். இன்றைய நாள் ஆரம்பத்தில் இருந்ததை விட 228க்கு 10 விக்கெட்டுகள், 71 ஓட்டங்கள் மாத்திரமே முன்னிலை. ஒரு கட்டத்தில்
இன்னிங்ஸ் தோல்வியை கூட எதிர்பார்த்திருந்தவர்களாக இருந்திருப்பார்கள் சில நேரங்களில். ஆனால் இப்பொழுது வெறும் 71 ஓட்டங்கள் மாத்திரமே முன்னிலை பெற்றிருந்த நேரத்தில் மத்திய கல்லூரி அணி இப்பொழுது துடுப்படுத்தாடக்கூடிய, நம்பிக்கையோடு துடுப்படுத்தாடக்கூடிய ஒரு நேரம். சற்று முன்னர் இங்கே அவர்களது பெருமைக்குரிய முன்னாள் மாணவர்கள் சொன்னது போல இன்றைக்குள் நாங்கள் துடுப்படுத்தாடுவோம் என்று அவர்கள் மதிய போச நினைவடை நேரம் சொல்லுகின்றார்கள். இப்போது தேநீர் பான இடைவேளைக்கு முதலே மத்திய கல்லூரி துடுப்படுத்தாட போகின்றார்கள். இந்த பிக் மேட்ச் போட்டிகளை நீங்கள் தொடர்ந்து அவதானிப்போராக இருந்தால் இந்த பாரம்பரியம் ஒன்றை நீங்கள் அவதானிக்கலாம். ஆடுகளம் அது மேட்டிங்காக இருந்தால் கூட அதை பாதுகாப்பதற்கு 2 கல்லூரிகளது மாணவ தலைவர்களும் அணிவகுத்து ஒருவர் பின் ஒருவராக கரங்களை பிடித்து ஒரு மனித சங்கிலி போல இந்த ஆடுகளத்தை பராமரித்திருப்பார்கள். அதுபோல இந்த 2 கல்லூரிகளின் மாணவர்கள் ஆதரவாளர்கள் தங்கள் கொடிகளோடு மைதானத்துக்குள் வந்தாலும் அந்த மேட்டிங் இருக்கிற ஆடுகள பக்கம் மட்டும் அவர்கள் போக மாட்டார்கள் என்பது மாணவர்களுக்கான ஒரு கட்டுப்பாடு, தங்களுக்கு தங்களை விதித்துக் கொண்ட ஒரு கட்டுப்பாடு. ஆனால் மைதானம் திறந்து விடப்படும் இப்படியான இடைவெளி நேரங்களில் தங்களை மறந்து சந்தோஷப்பட 70.4 ஓவர்களை எதிர்கொண்டு சென்ட் ஜான்ஸ் கல்லூரி அணியினர் 228 ஓட்டங்கள் 10 விக்கெட்டுகளையும் இழந்து பெற்றிருக்கின்றனர். 71 ஓட்டங்கள் முன்னிலை என்பது குறிப்பிடத்தக்கது. மத்திய கல்லூரியினுடைய முதலாவது இன்னிங்ஸில் பெற்ற ஓட்ட எண்ணிக்கையினை விட 157 ஓட்டங்களை எடுத்திருந்தது மத்திய கல்லூரி. இப்பொழுது யாழ்ப்பாண பரிகவான் கல்லூரி 228 ஓட்டங்கள். அணியின் தலைவர் எபனேசர் தான் அதிகமான ஓட்டங்களை எடுத்திருந்தார். அரைச்சதம் எடுத்து மிகச் சிறப்பான முறையில் ஆடியிருந்தார். பந்து வீச்சில் அபிலாஷ் 4 விக்கெட்டுகள். அபிலாஷ் இந்த மதிய பூச இடைவெளிக்கு பிறகு பரிகவான் கல்லூரிக்கு வில்லனாக மாறியிருந்தார். அதேவேளை திஷோன் மிகச்சிறப்பாக நேற்றிலிருந்து பந்து வீசிக் கொண்டவர் என்று 4 விக்கெட்டுகளை எடுத்திருந்தார். முனை மாற்றாமல் அவரை தொடர்ந்து பயன்படுத்தி இருந்தார் அஜய் நிஷாந்த். எனவே போட்டி இப்பொழுது ஒரு முக்கியமான விறுவிறுப்பான கட்டத்தை எட்டியிருக்கிறது என்பது உறுதி. பாராட்டுக்குரியவர் அபிலாஷ். அதே நேரத்தில் ஒரு கட்டத்தில் மத்திய கல்லூரியுடைய களத்தடுப்பாட்ட வீரர்களுடைய சிறந்த செயற்பாடு. சென்ட் ஜான்ஸ் கல்லூரியுடைய துடுப்பாட்டத்தை பொறுத்தவரையில் குறிப்பிட்டு சொல்லப்பட வேண்டிய ஒரு உதயனன் அபி ஜோய்ஷாந்த் இந்த போட்டியினுடைய போக்கை தன்னுடைய கைகளுக்குள் எடுத்திருக்கக்கூடிய 38 பந்துகளில் 39 ஓட்டங்கள், 3-4, 2-6 ஓட்டங்கள் உள்ளடங்களாக அவருக்கு அடுத்தபடியாக அணி உப தலைவர் சச்சின் கணபதியினை பொறுத்தவரையில் 119 பந்துகளிலே 40 ஓட்டங்கள், 4 ஓட்டங்கள் அடங்கலாக பெற்றுக் கொடுத்திருந்தார். மறுபக்கம் கிந்துஷன் 22 ஓட்டங்கள் 59 பந்துகளிலே. நேசகுமார், எபனேசர், ஜெசியல் ஒரு அரைச்சதம் கடந்திருக்கின்றார். பந்து வீச்சினை பொறுத்தவரையில் நியூட்டன் ரஞ்சித் குமார் 54 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து விக்கெட்டுகள் ஏதும் இல்லையா. அனுஷாந்த் 11 ஓவர்கள் பந்து வீசி 24 ஓட்டங்கள், எந்த விதமான விக்கெட்டுகளும் இல்லை. மிக முக்கியமாக அபிலாஷ் 4 ஓட்டங்களையும், அதேவேளை சுழற்பந்து வீச்சாளர் திஷோன் 4 விக்கெட்டுகளை சாய்த்திருந்தார். இணைப்பாட்டத்தினை பொறுத்தவரையில் முதலாவது விக்கெட்டுக்காக மிகச்சிறந்த இணைப்பாட்டம் ஒன்று கட்டி எழுப்பப்பட்டிருந்தது. 61 ஓட்டங்கள் இணைப்பாட்டமாக. ஆரம்ப விக்கெட் இணைப்பாட்டம் 61 ஓட்டங்கள். அதுபோல அதுக்கு பிறகு மிகச்சிறப்பான இணைப்பாட்டமாக 58 ஓட்டங்கள் பகிர்ந்து கொள்ளப்பட்டன. அணித்தலைவர் உங்கள் தூய்மையான காதலுக்கு தூய்மையான தங்கத்தை பரிசளியுங்கள். காதலின் வெளிப்பாடு தங்கம், தங்கத்தின் தாயகம் நியூ ரங்கராஸ் தங்கச் சுரங்கம். ஹாப்பி ஆனிவர்சரி. நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. ஹாய் செல்லகுடி. என்னங்க இன்னைக்கு ரொம்ப ஜாலியா இருக்கீங்க? இல்லையா பின்ன, இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே கிரேட் லைஃப் பினான்ஸ்ல இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன். கிரேட் லைஃப் இன்சூரன்ஸ்னா அது ஜே நடராஜா இல்ல? ஆமாப்பா. நானே சொல்லணும்னு நினைச்சேன் மாமா. ஜே நடராஜா இன்சூரன்ஸ் துறையில ரொம்ப நம்பிக்கையானவரு. உங்களுடைய சகல இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் கிரேட் லைஃப் ஃபைனான்சியல் ஜெய் நடராஜா 885 Progress Avenue Unit 109 மார்க்கம் அண்ட் ப்ரோக்ரஸ் சந்திப்பில் 416-558-2551. கெனடி கன்வென்ஷன் சென்டர் பல ஆண்டுகளாக உங்கள் நன்மதிப்பை பெற்ற C.K. செந்தூரன் மற்றும் சுகந்தன் ஆகியோரின் நேரடி நிர்வாகத்தில் கெனடி கன்வென்ஷன் சென்டர் 1199 கெனடி ரோட், ஸ்காப்ரோ. ஏராளமான பார்க்கிங் வசதிகளோடு உங்கள் அனைத்து விதமான வைபவங்களும் சிறக்க கெனடி கன்வென்ஷன் சென்டர் GTA-யில் எங்கு வேண்டுமானாலும் 50 பேர் முதல் 1000 பேர் வரை அமரக்கூடிய அழகிய மண்டபங்களை ஒழுங்கு செய்து தருகின்றார்கள். அழையுங்கள் சுகந்தன் 416-540-6269. C.K. செந்தூரன் 416-400-8383. Kennedy Convention Center.
உங்கள் தூய்மையான காதலுக்கு தூய்மையான தங்கத்தை பரிசளியுங்கள். காதலின் வெளிப்பாடு தங்கம், தங்கத்தின் தாயகம் நியூ ரங்கராஸ் தங்கச் சுரங்கம். Happy anniversary. நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. உங்கள் இல்லங்களில் மற்றும் நிறுவனங்களில் நடைபெறும் அனைத்து நிகழ்வுகளுக்கும் நிரோ சர்வீஸ் ஐஎன்சி கனடா. அனைத்து வகையான ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ், பார்ட்டி சர்வீசஸ், ஹோம் அண்ட் அவுட்டோர் டெக்கரேஷன், ஸ்ட்ரீட் ஃபெஸ்டிவல் ஆர்கனைசிங், எம்ப்ளாய்மெண்ட் சர்வீசஸ், டிஜே சர்வீசஸ், பேங்க்யூட் ஹால், பெயிண்டிங் சர்வீசஸ், கேட்டரிங் சர்வீசஸ் மற்றும் அனைத்து விழாக்களுக்கான அசத்தலான கேக் வகைகள் ஆகியவற்றை சிறந்த முறையில் பெற்றுக்கொள்ள 14 வருட கால அனுபவம் மிக்க ஒரே நிறுவனம் நிரோ சர்வீஸ் ஐஎன்சி கனடா. இப்பொழுது அன்புள்ளம் கொண்ட உங்கள் உறவுகளுக்கு உங்களின் இதயம் கனிந்த பரிசு பொருட்களை நீங்கள் விரும்பிய தினத்தில், விரும்பிய நேரத்தில் அவர்களின் இருப்பிடத்துக்கு கொண்டு சேர்க்கும் சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரி கனடா மற்றும் இலங்கையில். தொடர்புகளுக்கு ராதா மகாராஜா 416-206-7145. இமெயில் niroserviceinc@gmail.com. வெப்சைட் www.niroservice.ca. 50 வருட கால ரியல் எஸ்டேட் துறையில் நம்பர் 1 நிறுவனமான தமிழனின் நிர்வாகத்தில் 3 முகவரியில் வீடு காணி வியாபாரம் வாங்க விற்க நம்பிக்கையுடன் நாடுங்கள். தற்பான வீடு காணி விற்பனை மூலம் 3 முகவரியில் யாழ்ப்பாணத்தில் ரீமேக்ஸ் நோ ரியாலிட்டி, திருவண்ணாமலையில் ரீமேக்ஸ் நோபல் ரியாலிட்டி, வத்தலையில் ரீமேக்ஸ் நெக்ஸஸ் ரியாலிட்டி. உங்கள் தூய்மையான காதலுக்கு தூய்மையான தங்கத்தை பரிசளியுங்கள். காதலின் வெளிப்பாடு தங்கம், தங்கத்தின் தாயகம் நியூ ரங்கராஸ் தங்கச் சுரங்கம். Happy anniversary. நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. ஒரு ஓட்டங்கள் பின்தங்கி இருக்கக்கூடிய நிலையிலே தங்களுடைய இரண்டாவது இன்னிங்ஸினை ஆரம்ப காத்திருக்கின்றனர் மத்திய கல்லூரி அணியினர். மைதானத்திலிருந்து மாணவர்கள், மாணவ தலைவர்கள் விலகிச் செல்ல, நடுவர்கள் இப்பொழுது மைதானத்துக்கு சென்று தங்களுடைய பொறுப்பை எடுத்துக்கொள்ள கடத்தரப்பில் ஈடுபடுகின்ற பரியோவான் கல்லூரி அணியினர் இப்பொழுது வந்திருக்கின்றார்கள். 71 ஓட்டங்கள் முன்னிலை பெற்றிருப்பது அவர்களுக்கு தனியான உற்சாகமாக இருக்கும். மத்திய கல்லூரி அணிக்கு இப்பொழுது அந்த முதலில் 71 ஓட்டங்களை தாண்ட வேண்டியிருக்கும். அந்த 71 ஓட்டங்களை கடந்து செல்ல வேண்டியிருக்கும். மத்தியின் கொடிகள் மைதானத்தில் மீண்டும் சுழர்கின்றன. ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்கள் மத்தியின்
யாழ்ப்பாண மத்திய கல்லூரியின் ஆரம்ப தொடுப்பாட்ட வீரர்கள் இப்பொழுது களமிறங்கி இருக்கின்றார்கள். அந்த 71 ஓட்டங்கள் முதலில் அவர்கள் கடக்க வேண்டியிருக்கும். ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக அருமைத்துறை சிந்துஜன் அவரோடு சேர்த்து சிமில்டன் ஆகியோர் இன்றைய நாளில் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களாக இங்கே வந்திருக்கின்றார்கள். 2 ஸ்லிப்புகள் இப்பொழுது நிறுத்தப்படுகின்றது. குகதாஸ் மாதுலன் தன்னுடைய முதலாவது ஓவரை ஆரம்பிக்கிறார். முதலாவது இன்னிங்ஸினை பொறுத்தவரையில் நியூட்டன் ஆரம்பித்திருந்தார் அதிரடியாக துடுப்பாட்டத்தினை. இந்த தருணத்திலே ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக சிமில்டனை அனுப்பியிருக்கின்றனர் மத்திய கல்லூரி அணியினர். குறிப்பாக நேற்றைய நாளினை பொறுத்தவரையில் சிமில்டன், சிந்துஜன் ஆகியோர் ஓரளவு பந்தினை கணித்து ஆடியிருந்தார்கள். சிந்துஜன் கூட ஓட்டங்களை பெற்றுக் கொடுக்காட்டிலும் கூட நியூட்டனுக்கு மிகச்சிறந்த இணைப்பாட்டத்தினை வழங்கியிருந்தார் 25 பந்துகளை எதிர்கொண்டு. செயின்ட் ஜான்ஸ் தங்களுடைய பிரதான பந்து வீச்சாளருடன் ஆரம்பிக்கின்றனர். மாதுலன் முதலாவது இன்னிங்ஸிலே 3 விக்கெட்டுகளை கைப்பற்றியவர். மாதுலனின் சிறப்பான முதல் பந்து சிந்துஜனின் துடுப்பை தாண்டி அவரது தலையை தாண்டி நேரடியாக விக்கெட் காப்பாடம் போயிருந்தது. மிக வேகமாக மாதுலன் கடந்த முதல் இன்னிங்ஸில் மிகச் சிறப்பான முறையில் பந்து வீசியிருந்தார். இப்போது இடதுகை துடுப்பாட வீரர் சிந்துஜனை எதிர்கொள்ள மாதுலன் தன்னுடைய ரைட் ஆர்ம் ஓவர் த விக்கெட் மூலமாக மணிக்கூடு கோபுர முனையிலிருந்து ஆரம்பிக்கிறார். மாதுலனுடைய பந்து வீச்சிலே அந்த பந்தினை அவர் பிடிக்கின்ற விதமாக இருக்கட்டும், அந்த புதிய பந்தினுடைய வெகு பந்து வீச்சாளர் பயன்படுத்துகின்ற அந்த சீம் அப் டெலிவரி அல்லது அந்த சீமை பயன்படுத்துவது மிக குறைவாக இருக்கின்றது என்று நாங்கள் குறிப்பிட்டு சொல்லக்கூடியவாறாக இருக்கின்றது. அவருடைய அந்த பந்து வீசுகின்ற முறைமை நேர்த்தியாக இலக்கை நோக்கி வீசுகின்ற பந்துகள் அவர் எதிர்பார்த்த பருதியினை அவருக்கு தொடர்ச்சியாக நேற்றைய நாளிலும் கொடுத்திருந்தன. தொடர்ந்து மாதுலன் 3 பந்துகளை வீசி இருக்கின்றார். எந்த விதமான ஓட்டங்களையும் விட்டுக் கொடுக்காது. இறுதியாக வீசி இருக்கக்கூடிய பந்து ஒரு பவுன்சர் பந்து லெக் ஸ்டம்பினை நோக்கி. மீண்டும் மாதுலன் அதிவேகம் எடுத்து மணிக்கூண்டு கோபுர முனையிலிருந்து வந்து வீசுகின்ற பந்து லென்த் பால் ஒன்று நேரடியாக துடுப்பிலே பட்டு அது மாதுலனாலேயே பந்து சேகரிக்கப்பட்டிருக்கிறது. ஓட்டம் எதுவும் இல்லை. 4 பந்துகள். சிந்துஜன் இந்த 4 பந்துகளையும் சந்தித்திருக்கின்றார். அவரோடு சேர்த்து சிமில்டன் கடந்த போட்டியில் 4ஆம் இலக்கத்தில் வந்து மிகச் சிறப்பாக நேர்த்தியாக நின்று நீண்ட நேரம் ஆடியவர். இப்போது அவருக்கு ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் பதவி உயர்வு வழங்கப்படுகின்றது. போட்டியின் ஆரம்பத்தினை பொறுத்தவரை நிதானித்து ஆடி இருக்கக்கூடிய வீரர் சிமில்டன். அவரை இணைத்திருக்கின்றனர் மத்திய கல்லூரியின் குலாம் ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக. மேலும் ஒரு பந்து நேரடியாக தடுத்தாடுகின்றார் சிந்துஜன். ஆஃப் ஸ்டம்பினை நோக்கி சற்று ஃபுல்லாக வீசப்பட்டிருக்கக்கூடிய பந்து. தேநீர் பான இடைவெளிக்கு முன்னதான இந்த நேரம் நிச்சயமாக ஒரு சிக்கலான ஒரு நேரமும் கூட.
மதிய போச நடைபெடுக்கும் தேநீர்பான நேரத்துக்கும் இடையிலான இந்த நேரத்தில் தான் இந்த நாளில் போட்டியின் போக்கு மாறியிருந்தது. மத்திய கல்லூரி அணி மீண்டும் போட்டிக்குள்ளே திரும்பி இப்போது சிறப்பான முறையில் அவர்கள் மீண்டும் துடுப்படுத்தாட வந்திருக்கிறார்கள். மிக சிறப்பான ஒரு பந்து, துடுப்பாட வீரரை கொஞ்சம் தடமாற வைத்து அந்த பந்து, ஆனால் கள்ளத்தடுப்பாளர்களை தாண்டி இப்பொழுது தேர்ட் மேனுக்கு போயிருந்தது. ஒரு ஓட்டத்தை ஓடி எடுத்திருக்கின்றார்கள் உதிரிகளாக. லெக் பையாக அந்த ஓட்டம் வருமா? இந்த பந்தினை பீமராக நடுவர் கணித்திருக்க வேண்டும். உடலினை நோக்கி வீசியதற்காக அந்த பந்து முறையற்ற பந்தாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. உதிரியாக ஒரு ஓட்டம் கிடைக்கப்படுகின்றது. நோ போல், மேலதிகமாக ஒரு ஓட்டம். எனவே 2 ஓட்டங்கள் கிடைத்திருக்கின்றன. இப்போது தன்னுடைய ஓட்ட எண்ணிக்கை ஆரம்பித்திருக்கிறது இப்பொழுது யாழ்ப்பாண மத்திய கல்லூரி அணி. சிமில்டன் தன்னுடைய முதல் பந்தை சந்திக்க போகிறார். கடந்த இன்னிங்ஸிலும் கூட மாதுளன் இவ்வாறு ஒரு பீமர் பந்து ஒன்றை வீசி நடுவர் எச்சரித்திருந்தார். இப்போது மீண்டும் அவ்வாறே ஒரு தடவை. சிமில்டன் தன்னுடைய முதற் பந்தை எதிர்கொள்கிறார். அவரை நோக்கி மாதுளன் அவுட் ஸ்விங் பந்து ஒன்று விக்கெட் காப்பாடம் போனது. எந்த ஒரு ஆபத்தும் இல்லை. ஒரு ஓவர் நிறைவில் 2 ஓட்டங்கள் மத்திய கல்லூரி அணியினர் 69 ஓட்டங்கள் பின்தங்கிய நிலையில். 50 வருட கால ரியல் எஸ்டேட் துறையில் நம்பர் நிறுவனமான நிர்வாகத்தில் 3 முகவரியில் வீடு காணி வியாபாரம் வாங்க விற்க நம்பிக்கையுடன் நாடுங்கள். தற்பான வீடு காணி விற்பனை மூலம் 3 முகவரியில் யாழ்ப்பாணத்தில் ரீமேக்ஸ் நோ ரியாலிட்டி, திருவண்ணாமலையில் ரீமேக்ஸ் நோபல் ரியாலிட்டி, வத்தலையில் ரீமேக்ஸ் நெக்ஸஸ் ரியாலிட்டி. பூங்கா முறையிலே நேற்றைய தினம் தனது இன்னிங்ஸினை நிறைவு செய்திருந்த அதே இடத்திலிருந்து செயின்ட் ஜான்ஸினுடைய முதலாவது இன்னிங்ஸினுடைய பிரதான பந்து வீச்சாளர் 5 விக்கெட்டுகளை சாய்த்திருக்கக்கூடிய கவிஷன் ஆரம்பிக்கின்றார். வலது கை வேக பந்து வீச்சாளர் கவிஷன் மிக நேர்த்தியாக பந்து வீசியிருந்தார் முதல் இன்னிங்ஸிலே. செயின்ட் ஜான்ஸின் முன்னிலையினை இந்த போட்டியிலே உறுதி செய்திருக்கக்கூடிய ஒரு பந்து வீச்சாளர் என்று குறிப்பிடுவதில் மிக இல்லை. ஓட்டம் பெறுவதில் மத்திய கல்லூரிக்கு எந்த விதமான அவசரமும் அவசியமில்லை. ஏற்கனவே இன்றைய நாளிலே ஒரு காலவேளை முழுமையாக இருக்கின்றது. 30க்கு அதிகமான ஓவர்கள் மீதம் இருக்கின்றன. நாளைய நாள் முழுவதுமாக ஆட்டம் இருக்கின்றது. 90 ஓவர்கள் கைவசம் இருக்கின்றது. துடுப்பின் மூலமாக முதலாவது ஓட்டம் இப்பொழுது கிடைத்திருக்கிறது. கடந்த இன்னிங்ஸில் ஓட்டம் எதுவும் பெறாமல் ஆட்டமிழந்திருந்த சிந்துஜனின் துடுப்பின் மூலமாக இப்பொழுது முதலாவது ஓட்டம். லெக் திசையில் வந்த பந்தை லாபகமாக தட்டிவிட்டு ஒரு ஓட்டத்தை எடுத்திருக்கின்றனர். கவிஷனின் முதலாவது பந்திலே ஒரு ஓட்டம் கிடைத்திருக்கிறது. இப்பொழுது ஓட்ட எண்ணிக்கை 3ஆக அதிகரித்திருக்கிறது. 71 ஓட்டங்கள் வரைக்கும் மறைப்பரிமாணத்திலேயே மத்திய கல்லூரியின் ஓட்ட எண்ணிக்கை இருக்கும். காரணம், அந்த 71 ஓட்டங்களை கழித்த பிறகுதான் அவர்களுக்கான ஓட்ட எண்ணிக்கை ஆரம்பிக்கும். இப்போது மத்திய கல்லூரிக்கு ஒரு பெரும் பொறுப்பு. பரிகோவான் கல்லூரி அணிக்கு 4ஆம் இன்னிங்ஸில் பெரிய இலக்கொன்றை வழங்க வேண்டிய பொறுப்பு அவர்களுக்கு இருக்கின்றது. அதற்காக பொறுமையாக நின்று ஓட்டங்களை சேகரிக்க வேண்டும். பெரிய இலக்கினை வழங்க வேண்டும். அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஓவர்கள் குறைவாக இருக்க வேண்டும். 120க்கு அதிகமான ஓவர்கள் இன்னும் இந்த போட்டியிலே மீதம் இருக்கின்றன. சிந்தித்து ஆட வேண்டிய நிலையிலே மத்திய கல்லூரியினுடைய துடுப்பாட்ட வீரர்கள். நிச்சயமாக 2 அணி தலைவர்களும் நேற்று சொன்னது போல 3ஆம் நாள் ஆட்டம் மிகுந்த விறுவிறுப்பான கட்டத்தை எட்டும் என்பதற்கு இன்றைய நாளின் போட்டி ஒரு சான்றாக அமைந்திருக்கிறது. நேற்றைய நாளில் மொத்தமாக 12 விக்கெட்டுகள் வீழ்த்தப்பட்டிருந்தன. இன்றைய நாளில் இப்போதைக்கு 7 விக்கெட்டுகள் அல்ல 8 விக்கெட்டுகள் இப்போதைக்கு போயிருக்கின்றன. இன்னும் இன்றைய நாளில் வீசப்பட வேண்டிய ஓவர்கள் கிட்டத்தட்ட 40 ஓவர்களுக்கு மேலே இருக்கிறது. கவிஷன் வீசிய அந்த பந்து துடுப்பாட்ட வீரரால் வெடிக்க விடப்பட்டது. விக்கெட் காப்பாடம் சேகரிக்குமாறு மூன்று ஓட்டங்கள் இதுவரைக்கும் எந்த ஒரு விக்கெட் இழப்பும் இல்லாமல் கவிஷன் 2வது ஓவரை ஆரம்பித்திருக்கின்றார் பூங்கா முனையிலிருந்து. பனேசர் தொடர்ந்து ஒரு ஆக்ரோஷமான களத்தடுப்பினை நிலை கொள்ள செய்திருக்கின்றார். 2 ஸ்லிப் கிட்ட விக்கெட் காப்பாளருக்கு அருகருகே அவர்கள் இருப்பதை பார்க்கிறோம். பெரிய இடைவெளி இல்லை. ஆரம்பத்தில் அப்போது மத்திய கல்லூரி அணி கடத்தடுப்பில் ஈடுபடுத்த விடையில் ஸ்லிப் வீரர்கள் கொஞ்சம் அகலமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தார்கள். பெரிய இடைவெளி இருந்தது. ஆனால் பந்துகள் பதிகின்ற வேகம், அதுபோல பந்து வரப்போகிற திசை ஆகியவற்றை கணித்தோ என்னவோ
எபனேசர் ஜெசியல் தன்னுடைய கடத்தடப்பாளர்களை ஸ்லிப்பை அருகருகே நிறுத்தி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். கலி திசையிலும் ஒரு கடத்தடப்பாளர் இருக்கின்றார். மீண்டும் கவிஷன் தன்னுடைய 4வது பந்து வீச்சை வீசுவதற்காக 2வது இன்னிங்ஸின் தன்னுடைய முதலாவது பந்து வீச்சு பரிமாற்றத்தின் 4வது பந்து வீசப்படுகிறது. ஆஃப் திசையிலே அடிக்கப்படுகின்றது பந்து. ஓட்டம் எதுவும் இல்லை. 2வது ஸ்லிப் நோக்கி தான் பந்து ஒரு பவுன்ஸிலே போகிறது. இலக்குகளை கைப்பற்றுவது அந்த களத்தடுப்பினுடைய வியூகம். ஸ்லிப் திசையிலே அல்லது அதற்கு நெருங்கிய அந்த களத்தடுப்பாடல்களிலேயே பிடியெடுப்பது அந்த வியூகமாக இருக்கலாம். கவிஷனும் அதற்கேற்றவாறாக ஆஃப் ஸ்டம்பிற்கு மிக அண்மித்த இடங்களிலேயே பந்தினை வீசிக்கொண்டிருக்கின்றார். கவிஷன் தன்னுடைய 5வது பந்தை வீசுகிறார். இப்போது சிமில்டன் அந்த பந்தை நேர்த்தியாக எதிர்கொண்டு தட்டி ஆடி ஓட்டம் எதுவும் இல்லை, அவசரம் இல்லை. டெஸ்ட் போட்டிகள் போன்ற போட்டிகள் பொறுமையை சோதிக்கின்றவை. நிச்சயமாக எவ்வளவு பொறுமையாக நாங்கள் நின்று தேவையான பந்துகளை மட்டும் எடுத்து ஆடுகிறோமோ அதுதான் எங்களுக்கு உண்மையில் சாதகத்தை தரும் என்பதை இந்த போட்டியின் 2 அரைச்சதங்கள் இப்போதைக்கு நிரூபித்திருக்கின்றன. மிகச்சிறப்பாக ஆடி சஞ்சயன் முதலாம் இன்னிங்ஸில் மத்திய கல்லூரிக்காக அரைச்சதம் ஒன்று எடுத்திருந்தார். அதுக்கு பிறகு அணித்தலைவர் எபனேசர் ஜெசில் ஒரு அரைச்சதத்தை எடுத்திருந்தார். மிகச்சிறப்பான முறையில் ஆடி பார் யோவான் கல்லூரிக்கு. இப்போது யார் இந்த இன்னிங்ஸின் துடுப்பாட்ட கதாநாயகன் யார்? சிமில்டன் தன்னுடைய 6வது பந்தை சந்திக்கிறார். டிரைவ் செய்கின்றார். விக்கெட் காப்பாற்றிடம் தான் போனது. நடுவர்களிடம் ஒரு சின்ன முறைப்பாடு ஒன்று கீழாவிட்டால் கேள்வியாக கேட்கப்பட்டது. அது பந்து துடுப்பிலே படவில்லை என்று தெரியும். 2 ஓவர்கள் நடுவில் 3 ஓட்டங்கள், எந்த ஒரு விக்கெட்டையும் இழக்காம. இந்த ஓவருடன் ஆங்கில வர்ணனைக்காக கையளிக்கின்றோம். மைக்கேல் அடாம்ஸ் மற்றும் புலினஸ் ஆகியோர் உங்களுடன் இணைந்து கொள்கின்றனர். தொடர்ந்து ஆங்கில வர்ணனைக்காக. வணக்கம். மாக்கமன்சில் நியூ ரங்கநாத் தங்க சுரங்கம் வடக்கின் போர் என்று அழைக்கப்படுகின்ற யாழ் மத்திய கல்லூரிக்கும் பரியுவான் கல்லூரிக்கும் இடையிலான கிரிக்கெட் போட்டி சிறப்பாக நடைபெற நியூ ரங்கநாத் தங்க சுரங்கம் சார்பாக எமது வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். Thank you, Ravi. Thank you, Loshan. St.Johns, well, they were at one stage sitting pretty, but later on, all out for 228 in their first innings, and now Jaffna Central in their second innings are 3 for no loss. So the Jaffna Central boys came back into the game just the way the doctor ordered to get the wickets and get them quickly, and they did it, Michael. Yeah, that definitely came out with a plan. At one time I was wondering probably whether it was something that they had for lunch, but they were in a hurry to get the wickets and they did it. But still, St. John's College has a steady lead of 71 runs. But now they turn to bat well, put up a good score. That's what they got to do now. These 2 bowlers are bowling pretty fast, Michael. So Kokota's slinging action. Reminds of Malinga and Matisha Patirana. But he's better controlled than Matisha Patirana. Definitely better control than him. I think it's unfair to compare him and Kokotas at the moment. He's at school level, nowhere near Matisha. It's not a comparison, Michael, but he is better controlled. But definitely Matisha Patirana has a lot more pace than him. There is a loud appeal. That pace factor is what you can judge him on, probably especially when you're having the control. You know, it's not easy to bowl at 140, 150 and control it as well with that action. What I mean is he could be a good bowler to be taken under control and groom. Yeah, he needs a little bit of muscle and, you know, able to bowl it. That's down the leg side, get off the pad, I think. Might be a leg by. We'll have to wait for the umpire signal. It's off the bat. 4 runs to him. We only spoke about his control and he bowls one down the leg side.
it's not easy with this action. You know, you need to bowl and bowl and bowl. Bowling at about 120s maybe. Well, it's definitely not straying that much away, but of course, as far as the speed is concerned, there is no comparison at all. Well, he got to develop. He got good control. Yet to see him bowl of those Yorkers. Kotas. But credit to the boy. Oh, that was a good delivery, a nasty delivery, rising across. That's the end of that over. So it's 3 gone. Jaffna Central 4 for no loss in their second innings. உங்கள் தூய்மையான காதலுக்கு தூய்மையான தங்கத்தை பரிசளியுங்கள். காதலின் வெளிப்பாடு தங்கம், தங்கத்தின் தாயகம் நியூ ரங்கராஸ் தங்கச் சுரங்கம். Happy anniversary. நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம். மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட் C102. So Jaffna Central College 4 for no loss in their second innings. They trailed by 67 runs. They definitely got to put up a better performance than in their first innings. They were dismissed for 157 in their first innings. I'm sure their first target must be those 70 odd runs, probably, which now they trail by 67. To get to that without losing any wickets, or maybe 1 or 2, and then see what they can build on, and then make the game a bit exciting. Arumature on 2. That's Satakaran, still to open his account. Sarul Sealan, the bowler. So it's Arum Ture is on strike. He's facing to Arusil and Kavishan. Kavishan was the main wicket taker in the first innings. He had got 5 wickets. Must be looking to add to those. When you look at Jaffna Central College, Michael, these 2 boys which we were talking of, Takota Sabilash and Moralithasan, both got 4 wickets each. And those were the 2 bowlers who brought Jaffna Central back into the game. That one was well left. St.Johns went for lunch at 180 for 3. And for just 48 runs, they lost the remaining 7 wickets to be dismissed for 228. They looked as if they didn't have a plan at that time. They were going really well up to lunch. They definitely could have built on that score. Got a very good lead possible. Now allowed Jaffna Central to come back into the game. All Jaffna Central got to do right now is to bat well in their second innings. Bat much better than their first innings. Very interesting grip if you look at the left hander. Holding the bat very, very low down. And how you can see the top of the handle. You can see quite a lot of the grip. Wonder how he would cope with playing on the leg side, especially the on drives. Well, he might be strong, square of the wicket.
pull that area, he might be able to get, because he's waiting. Most probably he'll be able to play bottom hand strokes. But you never know, because Sanat Jayasuriya also used to hold the bat like that. I think Sanat had a more balanced grip. He's trying to hit square at the wicket. But Jaffna Central College must not put in additional pressure on them at this stage. That was asked to be hit, probably short and wide. All you have to do is get bat on it to the middle of the bat, and that would have ended up with runs. Well, he didn't watch the ball, I thought, Michael. Just swung at it. That's the end of that over. It's 4 for no loss. For no loss. Kugadas to continue. About 2 overs, given away just 2 runs. I think the challenge for the batsman is probably picking the ball up from the hand, because even international cricketers find it hard to pick the ball up. Even though the side screen is there, might be a bit dicey because of the umpire standing there, and if he gets in close. Exactly, because when Michael is bowling over the wicket, the arm comes more or less with the umpire's body, and then he will not be able to, the batsman will not be able to spot it. Luckily the shirt is also white, so maybe slightly easier. But the way the batsman is leaving the ball, I feel that he is not seeing it properly. Quite decent bowling by the 2 opening bowlers. It's turned away, but you see this, his feet movement also is neither forward nor back, just standing at the crease and trying to work it. I think that's the reason probably maybe can't sight the ball properly, not picking it up. So with that, singles in Jaffna Central College moves on to 5. So Still trail by. has opened his account probably, finally, after 11 deliveries. Kugadas continued to bowl over the wicket to the left-hander this time. The left-hander too was finding it difficult. That's wide down the leg side. Still to see him try to bowl a Yorker with that action, especially to the right hand. He was not picking the ball. Yeah, if you see Kugadas, he's not pitching it up that much. He's dropping it short and trying to get that lift. That's exactly not what he should do. He should be trying to pitch it up. Try to york the... If he wants to get the lift ball, I think he has to aim it at the body. There. See. That's why he got the batsman in an uncomfortable position. These 2 bowlers are not allowing the batsmen to settle down. They're really worrying them.
This is interesting because this is where I would like to see that full ball. They are trying to bowl that. It's not easy, but if you can get it in line with the pads or the feet, he might be in business. So his field is 2 slips a gully. There is a short or backward square leg. Easy again, easily left, and end of another over. 5 gone. In the second innings, Jaffna Central 6 for no wicket. திருமணத்திற்கான தாலி கொடிகளை மிக மிக குறைந்த விலையில் பெற்றுக்கொள்ள கனடாவில் ராசியான ஒரே இடம் நியூ ரங்கநாத் ஜுவல்லரி மட்டுமே. மேலும் உங்கள் பழைய தங்க நகைகளை அதிகூடிய விலைக்கு வாங்கப்படும். அனைத்து நகைகளும் மிகவும் குறைவாக சிங்கப்பூர், துபாய் விலையிலேயே பெற்றுக்கொள்ளலாம். ஒருமுறை வந்து பாருங்கள், அதிர்ஷ்டம் உங்கள். Kavishan to continue. Kavishan has bowled 2 overs and just given away 1 run. So tight bowling by these 2 bowlers, trying to keep the batsman on check. Well, Jaffna Central College should not get into a shell. I think the other reason is tea time coming up, maybe just under 20 minutes. As you're not wanting, to lose any wickets, just come in. Do you see, Michael, no feet movement at all, just jumping it down. And that was, he was moving away from the stump on the off, and then he's playing it where he could have easily left that ball. Like you said, no feet movement, nothing, but just trying to get better on ball. Could have gone across and covered his stumps and left it alone. An opening batsman should be able to move on to his back foot quickly, because definitely expecting some short deliveries. Was wondering whether he was putting his weight on the back foot. Not like that. That one, he watched it carefully. New Zealand doesn't seem to be interested in bowling pace. It's bowling line and length. That also could be a good idea for the, especially in this hot and humid condition. No point in running in hard. You just need to get it in the correct place. And he has taken 5 wickets in the first innings. So obviously has been doing something with the ball. They're wanting that ball to do the same thing for him. Once again keeping it up. Yes, he is bowling to a field of 2 slips a gully, trying to make the batsman edge that ball. The extra cover area left open, inviting him to go for the drive. There is a mid-on, mid-off, a fine leg right on the boundary. Cover point. That's a bit of misfielding there. Allows the batsman to cross off for a single. Takes Jaffna Central's score on to 7. So 6 overs gone. It's 7 for no loss.
So, it's a bowling change. Kirupanathan has been brought in. 7 for no loss, Jaffna Central in their second innings. Kukada has been taken out. Well, the two openers, as you said, Michael, must be wanting to bat till tea, which is about 10 minutes away from now. The left arm first bowler. He keeps going on the back foot and playing the ball late. Nothing is not really going on the back foot, just jumping away. But if you see Michael, he's going low down. He's, at his stance level, he's keeping his head right down like. So the bat is basically square to the wicket like. That one didn't get hold of it again. Shortish delivery, he got the cut, but no power in it. The problem is probably even, I think that bat where he's holding it, he's not going to get that power unless you have sheer power in your forearms. That was easily cut away, but he couldn't beat the field. That one better delivery, making the batsman play. Kirupanathan, left arm, trying to swing the ball. Take it away from the left-hander. That's why he's having two slips of gully. Looking for the edge. That one going away from the batsman and this time doing the correct thing, just leaving it. He got to pitch it up if he wants to make the batsman drive at it. Pitching short is definitely not going to help him. Well, the two slips eagerly waiting for that edge with the gully fielder. That's nicely left that time. You see that ball coming in with the arm. So he's getting it to go both ways. A lot of enthusiasm on the spectators of the both teams. Eagerly waiting to see who's going to take advantage at this stage. Yeah, Jaffna Central needs to do the hard yards here. Needs to get that 64 which they trail by. So it's 7 overs gone, 7 for no loss. Elevate your space with elegance and precision with Shy Blinds and Shutters, your premier destination for top quality blinds and shutters. Discover a world of possibilities with our extensive collection, ranging from the latest designs to timeless classics. With 19 years of experience and with our skilled professionals, we not only bring you the finest materials, but also ensure a flawless installation, making your experience stress-free.
Shy Blinds and Shutters. Call us today to schedule your consultation or come visit us at 74 Dynamic Drive, Scarborough. 100% professional. Seven for no loss in 7 overs. Game going very, very slow at the moment. Well, what I was telling earlier, Michael, Jaffna Central College should not get into a shell. They must try to work on the singles, and some of them make it twos just to keep the scoreboard ticking. But here you will not have the runs also if you lose a wicket. Remember, they are 70-odd runs behind Jaffna St.Johns. They're still trailing by 67 runs. But, Polly, you can't take anything away from the bowling. They're bowling pretty decent lines, not giving anything loose. Your St.Johns must be looking at least a wicket or two before lunch, before tea. So definitely they're bowling well, but the batsman also should learn to work the ball away. Just push it here and there, especially on the onside. There's a lot of gaps there. Just push it onto a gap and get the single. Try to rotate the strike. That's what is needed. So Kokata's getting a change of ends from the opposite end that he came from. There we see still not making the batsman play. The two openers really frustrating the bowlers. Armature has faced 31 deliveries for just 4 runs. Satakaran also 15 deliveries for his single. That was a good Yorker, but he brought his bat down on time. That was what I was also waiting for. Hoping that we'll see that. Yes, he did. There is Satakaran, who is on strike, was able to bring it down on time. We have a look at that delivery again on a replay. That one wide of the gully fielder gets the gap. Was it off his hand? The ball was clearly frustrated. He might have got a hand to it. I think it was a drop catch, Polly. Reaction of the fielders and the bowlers, I think it was a drop chance. Can get that replay again. The batsman just glided it into that vacant third slip area. It's a full toss. But straight driven, straight to the fielder. That's the end of that over. 8 overs gone. 8 on the board without loss. ஸ்காப்ரோ மார்க்மன் லோரன்ஸ் சந்திப்பில் புதிதாக நிர்மாணிக்கப்படுகிறது இன்ஸ்பயர் மாடர்ன் டவுன்ஸ் 42 யூனிட்ஸை கொண்ட புதிய வளாகம் சிடப்ரே மால் விளையாட்டு திடல் கோ டிரான்சிட் என அனைத்து வசதிகளோடும் உருவாகிறது இன்ஸ்பயர் மாடர்ன் டவுன்ஸ் உங்கள் வசதிக்கேற்ப மாதாந்த கட்டணம் 3, 4, 5 அறைகளை கொண்ட வீடுகள் அனைத்து விவரங்களுக்கும் எக்ஸ்க்ளூசிவ் ஆக்சஸ் கொண்ட முகவர் ஜே நடராஜா 4165582551 4165582551 ஜே நடராஜா.
So this time again, Kurupanathan, that could be a run out. That's a direct hit. The bowler really followed the ball. So that's the first wicket to fall. They'll see the replay on that. They'll see the bowler following the ball very quickly and having a direct hit at the stumps. And the batsman was nowhere in the picture. Batsmen basically barely passed each other. And that was Well, this is what happens when runs doesn't come, Michael. So the batsmen definitely, they were going into a shell and the runs were not coming. They're trying to make the runs. A bit of misunderstanding too was there between the two batters. I think the ball also was lucky on his follow through. He picked it up and threw it. It hit the edge of the mat and came, I think, towards the wickets. If it had bounced on the matting, it might have gone over the stumps. Right at the end. That's a good throw anyway. No chance for the batsman. So Satakaran was the batsman out, run out. That was the misfield. Like to see that catch, whether it was a catch or whether it went in the gap the previous over. Batsman was just a spectator. Satakaran Similton has come to the crease. You need to do a lot. Then his average showed. So Satakaran is on 2, facing 18 deliveries. Shaya is the other batsman who just walked in. What a way to get out, Polly. Appeal for a caught behind, it's given out. So that's the second wicket down. That's 2 in 2. Tirupanathan strikes again. What was he doing? Trying to play something that was in line with his ball was just leaving him. I told Michael he could have lifted that ball away. He just followed the ball and got the inside edge. And the wicketkeeper did well to hold on to it. It was going right down. The wicketkeeper did well, watched the ball well into his hands. Tried to glide it down towards. It was a very uncalled for shot because he could have glided it onto his stumps as well with that inside edge. So umpires have called T with that wicket, with Jaffna Central College 8 runs for 2 wickets in their second innings, still trailing by 63 runs. Satakaran, the batsman, not out on 2. Shaya was the batsman who walked away without scoring. உங்கள் தூய்மையான காதலுக்கு தூய்மையான தங்கத்தை பரிசளியுங்கள். காதலின் வெளிப்பாடு தங்கம், தங்கத்தின் தாயகம் நியூ ரங்கராஸ் தங்கச் சுரங்கம். Happy anniversary. நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. ஹாய் செல்லகுடி. என்னங்க இன்னைக்கு ரொம்ப ஜாலியா இருக்கீங்க? இல்லையா பின்ன, இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே கிரேட் லைஃப் ஃபினான்ஸ்ல இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன். கிரேட் லைஃப் இன்சூரன்ஸ்னா அது ஜே நடராஜா இல்ல? ஆமாப்பா.
நானே சொல்லணும்னு நினைச்சேன் மாமா. ஜே நட்ராஜா இன்சூரன்ஸ் துறையில ரொம்ப நம்பிக்கையானவரு. உங்களுடைய சகல இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் கிரேட் லைஃப் ஃபைனான்சியல் ஜெய் நடராஜா 885 Progress Avenue Unit 109 இல் மார்க்கம் அண்ட் ப்ரோக்ரஸ் சந்திப்பில் 416-558-2551. கெனடி கன்வென்ஷன் சென்டர் பல ஆண்டுகளாக உங்கள் நன்மதிப்பை பெற்ற சி.கே. செந்தூரன் மற்றும் சுகந்தன் ஆகியோரின் நேரடி நிர்வாகத்தில் கெனடி கன்வென்ஷன் சென்டர் 1199 கெனடி ரோட் ஸ்காப்ரோ. ஏராளமான பார்க்கிங் வசதிகளோடு உங்கள் அனைத்து விதமான வைபவங்களும் சிறக்க கெனடி கன்வென்ஷன் சென்டர் GTA-யில் எங்கு வேண்டுமானாலும் 50 பேர் முதல் 1000 பேர் வரை அமரக்கூடிய அழகிய மண்டபங்களை ஒழுங்கு செய்து தருகின்றார்கள். அழையுங்கள் சுகந்தன் 416-540-6269. சி.கே. செந்தூரன் 416-400-8383. Kennedy Convention Center. உங்கள் தூய்மையான காதலுக்கு தூய்மையான தங்கத்தை பரிசளியுங்கள். காதலின் வெளிப்பாடு தங்கம், தங்கத்தின் தாயகம் நியூ ரங்கராஸ் தங்கச் சுரங்கம். ஹாப்பி ஆனிவர்சரி. நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. உங்கள் இல்லங்களில் மற்றும் நிறுவனங்களில் நடைபெறும் அனைத்து நிகழ்வுகளுக்கும் நிரோ சர்வீஸ் ஐஎன்சி கனடா. அனைத்து வகையான ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ், பார்ட்டி சர்வீசஸ், ஹோம் அண்ட் அவுட்டோர் டெக்கரேஷன், ஸ்ட்ரீட் ஃபெஸ்டிவல் ஆர்கனைசிங், எம்ப்ளாய்மெண்ட் சர்வீசஸ், டிஜே சர்வீசஸ், பேங்க்யூட் ஹால், பெயிண்டிங் சர்வீசஸ், கேட்டரிங் சர்வீசஸ் மற்றும் அனைத்து விழாக்களுக்கான அசத்தலான கேக் வகைகள் ஆகியவற்றை சிறந்த முறையில் பெற்றுக் கொள்ள 14 வருட கால அனுபவம் மிக்க ஒரே நிறுவனம் நிரோ சர்வீஸ் ஐஎன்சி கனடா. இப்பொழுது அன்புள்ளம் கொண்ட உங்கள் உறவுகளுக்கு உங்களின் இதயம் கனிந்த பரிசு பொருட்களை நீங்கள் விரும்பிய தினத்தில் விரும்பிய நேரத்தில் அவர்களின் இருப்பிடத்திற்கு கொண்டு சேர்க்கும் சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரி கனடா மற்றும் இலங்கையில். தொடர்புகளுக்கு ராதா மகாராஜா 416-206-7145. இமெயில் niroserviceinc@gmail.com. வெப்சைட் www.niroservice.ca. 50 வருட கால ரியல் எஸ்டேட் துறையில் நம்பவும் நிறுவனமான நிர்வாகத்தில் 3 முகவரியில் வீடு காணி வியாபாரம் வாங்க விற்க நம்பிக்கையுடன் நாடுங்கள். தற்பான வீடு காணி விற்பனை மூலம் 3 முகவரியில் யாழ்ப்பாணத்தில் ரீமேக்ஸ் நோ ரியாலிட்டி, திருவண்ணாமலையில் ரீமேக்ஸ் நோபல் ரியாலிட்டி, வத்தலையில் ரீமேக்ஸ் நெக்ஸஸ் ரியாலிட்டி. உங்கள் தூய்மையான காதலுக்கு தூய்மையான தங்கத்தை பரிசளியுங்கள். காதலின் வெளிப்பாடு தங்கம், தங்கத்தின் தாயகம் நியூ ரங்கராஸ் தங்கச் சுரங்கம். ஹாப்பி ஆனிவர்சரி. நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. திருமணத்திற்கான தாலி கொடிகளை மிக மிக குறைந்த விலையில் பெற்றுக்கொள்ள கனடாவில் ராசியான ஒரே இடம் நியூ ரங்கராஸ் ஜுவல்லரி மட்டுமே. மேலும் உங்கள் பழைய தங்க நகைகளை அதிகூடிய விலைக்கு வாங்கப்படும் அனைத்து நகைகளும் மிகவும் குறைவாக சிங்கப்பூர், துபாய் விலையிலேயே பெற்றுக் கொள்ளலாம். ஒருமுறை வந்து பாருங்கள், அதிர்ஷ்டம் உங்கள் வீடு தேடி வரும். அன்புடன் உங்களை அழைப்பது நியூ ரங்கராஸ் ஜுவல்லரி, மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102.
space with elegance and precision. With Shy Blinds and Shutters, your premier destination for top quality blinds and shutters. Discover a world of possibilities with our extensive collection, ranging from the latest designs to timeless classics. With 19 years of experience and with our skilled professionals, we not only bring you the finest materials, but also ensure a flawless installation, making your experience stress-free. Shy Blinds and Shutters. Call us today to schedule your consultation or come visit us at 74 Dynamic Drive, Scarborough. 100% professional. ஸ்காப்ரோ மார்க்மன் லோரன்ஸ் சந்திப்பில் புதிதாக நிர்மாணிக்கப்படுகிறது இன்ஸ்பயர் மாடர்ன் டவுன்ஸ். 42 யூனிட்ஸை கொண்ட புதிய வளாகம் சீடபிரே மால், விளையாட்டு திடல், கோ டிரான்சிட் என அனைத்து வசதிகளோடும் உருவாகிறது இன்ஸ்பயர் மாடர்ன் டவுன்ஸ். உங்கள் வசதிக்கேற்ப மாதாந்த கட்டணம் 3, 4, 5 அறைகளை கொண்ட வீடுகள். அனைத்து விவரங்களுக்கும் எக்ஸ்க்ளூசிவ் ஆக்சஸ் கொண்ட முகவர் ஜே நடராஜா. 4165582551 4165582551 ஜே நடராஜா. உங்கள் இல்லங்களில் மற்றும் நிறுவனங்களில் நடைபெறும் அனைத்து நிகழ்வுகளுக்கும் நிரோ சர்வீஸ் ஐஎன்சி கனடா. அனைத்து வகையான ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ், பார்ட்டி சர்வீசஸ், ஹோம் அண்ட் அவுட்டோர் டெக்கரேஷன், ஸ்ட்ரீட் ஃபெஸ்டிவல் ஆர்கனைசிங், எம்ப்ளாய்மெண்ட் சர்வீசஸ், டிஜே சர்வீசஸ், பேங்க்யூட் ஹால், பெயிண்டிங் சர்வீசஸ், கேட்டரிங் சர்வீசஸ் மற்றும் அனைத்து விழாக்களுக்கான அசத்தலான கேக் வகைகள் ஆகியவற்றை சிறந்த முறையில் பெற்றுக் கொள்ள 14 வருட கால அனுபவம் மிக்க ஒரே நிறுவனம் நிரோ சர்வீஸ் ஐஎன்சி கனடா. இப்பொழுது அன்புள்ளம் கொண்ட உங்கள் உறவுகளுக்கு உங்களின் இதயம் கனிந்த பரிசு பொருட்களை நீங்கள் விரும்பிய தினத்தில், விரும்பிய நேரத்தில் அவர்களின் இருப்பிடத்திற்கு கொண்டு சேர்க்கும் சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரி கனடா மற்றும் இலங்கையில். தொடர்புகளுக்கு ராதா மகாராஜா 4162067145. இமெயில் niroserviceinc@gmail.com. வெப்சைட் www.niroservice.ca. Markham and Steels, 6055 Steels Avenue East, C102.
உங்கள் தூய்மையான காதலுக்கு தூய்மையான தங்கத்தை பரிசளியுங்கள். காதலின் வெளிப்பாடு தங்கம், தங்கத்தின் தாயகம், நியூ ரங்கராஸ் தங்கச் சுரங்கம். ஹாப்பி ஆனிவர்சரி. நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. ஹாய் செல்லகுடி. என்னங்க இன்னைக்கு ரொம்ப ஜாலியா இருக்கீங்க? இல்லையா பின்ன, இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே கிரேட் லைஃப் பினான்ஸ்ல இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன். கிரேட் லைஃப் இன்சூரன்ஸ்னா அது ஜே நடராஜா இல்ல? ஆமாப்பா. நானே சொல்லணும்னு நினைச்சேன் மாமா. ஜே நடராஜா இன்சூரன்ஸ் துறையில ரொம்ப நம்பிக்கையானவரு. உங்களுடைய சகல இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் கிரேட் லைஃப் ஃபைனான்சியல் ஜெய் நடராஜா 885 Progress Avenue Unit 109 இல் மார்க்கம் அண்ட் ப்ரோக்ரஸ் சந்திப்பில் 416-558-2551. கெனடி கன்வென்ஷன் சென்டர் பல ஆண்டுகளாய் உங்கள் நன்மதிப்பை பெற்ற C.K. செந்தூரன் மற்றும் சுகந்தன் ஆகியோரின் நேரடி நிர்வாகத்தில் கெனடி கன்வென்ஷன் சென்டர் 1199 கெனடி ரோட், ஸ்காப்ரோ. ஏராளமான பார்க்கிங் வசதிகளோடு உங்கள் அனைத்து விதமான வைபவங்களும் சிறக்க கெனடி கன்வென்ஷன் சென்டர் GTA-யில் எங்கு வேண்டுமானாலும் 50 பேர் முதல் 1000 பேர் வரை அமரக்கூடிய அழகிய மண்டபங்களை ஒழுங்கு செய்து தருகின்றார்கள். அழையுங்கள் சுகந்தன் 416-540-6269. C.K. செந்தூரன் 416-400-8383. Kennedy Convention Center. உங்கள் தூய்மையான காதலுக்கு தூய்மையான தங்கத்தை பரிசளியுங்கள். காதலின் வெளிப்பாடு தங்கம், தங்கத்தின் தாயகம், நியூ ரங்கராஸ் தங்கச் சுரங்கம். ஹாப்பி ஆனிவர்சரி. நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. உங்கள் இல்லங்களில் மற்றும் நிறுவனங்களில் நடைபெறும் அனைத்து நிகழ்வுகளுக்கும் நிரோ சர்வீஸ் INC கனடா. அனைத்து வகையான ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ், பார்ட்டி சர்வீசஸ், ஹோம் அண்ட் அவுட்டோர் டெக்கரேஷன், ஸ்ட்ரீட் ஃபெஸ்டிவல் ஆர்கனைசிங், எம்ப்ளாய்மெண்ட் சர்வீசஸ், DJ சர்வீசஸ், பேங்க்யூட் ஹால், பெயிண்டிங் சர்வீசஸ், கேட்டரிங் சர்வீசஸ் மற்றும் அனைத்து விழாக்களுக்கான அசத்தலான கேக் வகைகள் ஆகியவற்றை சிறந்த முறையில் பெற்றுக் கொள்ள 14 வருட கால அனுபவம் மிக்க ஒரே நிறுவனம் நிரோ சர்வீஸ் INC கனடா. இப்பொழுது அன்புள்ளம் கொண்ட உங்கள் உறவுகளுக்கு உங்களின் இதயம் கனிந்த பரிசு பொருட்களை நீங்கள் விரும்பிய தினத்தில், விரும்பிய நேரத்தில் அவர்களின் இருப்பிடத்திற்கு கொண்டு சேர்க்கும் சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரி கனடா மற்றும் இலங்கையில். தொடர்புகளுக்கு ராதா மகாராஜா 416-206-7145. இமெயில் neroserviceinc@gmail.com. வெப்சைட் www.neroservice.ca. 50 வருட கால ரியல் எஸ்டேட் துறையில் நம்பர் ஒன் நிறுவனமான தமிழனின் நிர்வாகத்தில் 3 முகவரியில் வீடு காணி வியாபாரம், வாங்க விற்க நம்பிக்கையுடன் நாடுங்கள். நட்பான வீடு காணி விற்பனை மூலம் 3 முகவரியில் யாழ்ப்பாணத்தில் ரீமேக்ஸ் நோ ரியாலிட்டி, திருவண்ணாமலையில் ரீமேக்ஸ் நோபல் ரியாலிட்டி, வத்தலையில் ரீமேக்ஸ் நெக்ஸஸ் ரியாலிட்டி. உங்கள் தூய்மையான காதலுக்கு தூய்மையான தங்கத்தை பரிசளியுங்கள். காதலின் வெளிப்பாடு தங்கம், தங்கத்தின் தாயகம், நியூ ரங்கராஸ் தங்கச் சுரங்கம். ஹாப்பி ஆனிவர்சரி. நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102.
திருமணத்திற்கான தாலி கொடிகளை மிக மிக குறைந்த விலையில் பெற்றுக்கொள்ள கனடாவில் ராசியான ஒரே இடம் நியூ ரங்கநாத் ஜுவல்லரி மட்டுமே. மேலும் உங்கள் பழைய தங்க நகைகளை அதிகூடிய விலைக்கு வாங்கப்படும். அனைத்து நகைகளும் மிகவும் குறைவாக சிங்கப்பூர், துபாய் விலையிலேயே பெற்றுக் கொள்ளலாம். ஒருமுறை வந்து பாருங்கள், அதிர்ஷ்டம் உங்கள் வீடு தேடி வரும். அன்புடன் உங்களை அழைப்பது நியூ ரங்கநாத் ஜுவல்லரி, மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. புதிய வீரர் அனிஷா தேநீர்பான இடைவெளியை தொடர்ந்து இப்பொழுது போட்டி மீண்டும் ஆரம்பிக்கிறது. தேநீர்பான இடைவெளிக்கு சற்று முன்னதாக வீசப்பட்ட 8 ஓவர்கள் 2 பந்துகளில் 2 விக்கெட்டுகளை இழந்திருந்தது யாழ்ப்பாண மத்திய கல்லூரி அணி. தன்னுடைய 2ஆம் இன்னிங்ஸில் 8 ஓட்டங்களுக்கு 8-2 8.2 என்று சொல்லி இப்போது ஆரம்பிக்க போகிறது. தேநீர்பான இடைவெளிக்கு பின்னதான இன்றைய நாளின் இறுதி 30 ஓவர்கள். மீண்டும் ஜூட் பிரகாஷ் என்னோடு சேர்ந்து கொள்கிறேன். வணக்கம். வணக்கம் தம்பி. இந்த பிக் மேட்சில் ஒரு யூனிக்னஸ், ஒரு கேரக்டர் வந்து இந்த சீசோ. இந்த ஆட்டம் ஒரு சீசோ காணும். இந்த 2 அணிகளும் ஃபைட் பேக்ஸ், ரைட்? இந்த நெவர் கிவ் அப்புக்கு பேர் போன அணிகள். அதுதான் இந்த பிக் மேட்சினுடைய ஒரு யூனிக்னஸ் என்று சொல்லலாம். இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்க, காலையில் ஒரு செஷன் பெரியோவான் கல்லூரி கையோங்கி இருந்தது. பின்னர் மத்திய கல்லூரி விக்கெட்டுகளை சாய்த்தது. மீண்டும் பெரியோவான் கல்லூரி அடித்தது. இப்போது போட்டி முதல் பந்து 4 ஓட்டங்களை எடுத்துக் கொடுக்கிறது அனுஷன். புதுசாக வந்த துடுப்பாட்ட வீரர் 4 ஓட்டங்களை எடுத்துக் கொடுத்திருக்கிறார். தன்னுடைய பந்து வீச்சு மூலமாக மிகச்சிறப்பான முறையில் பந்து வீசி விக்கெட்டுகளை எடுத்திருந்தவர். துடுப்பாட்டத்தில் தான் சந்தித்த முதல் பந்தை 4 ஓட்டங்களால் மாற்றி இருக்கின்றனர். இந்த ஓவரிலே அதை பார்க்கின்றோம். 2 விக்கெட்டுகள், ஒரு 4 ஓட்டம். போட்டியின் போக்கு திசை மாறிக்கொடுக்கிறது. ஒரே ஓவரில் 2 விக்கெட்டுகள் பறி போயிருந்தனர் ரன் அவுட் மூலமாக. அதுக்கு பிறகு கஜாகரன் விக்கெட் ஒன்றை எடுத்திருந்தார். அவருடைய பந்து வீச்சு இப்பொழுது 4 ஓட்டங்களுக்கு 1 விக்கெட். அவர் வீசிய 9 பந்துகளில் இத்தனை விடயங்கள் நடந்திருக்கிறது. யாழ்ப்பாண மத்திய கல்லூரி 12 ஓட்டங்களை எடுத்திருக்கிறது. இப்பொழுது 2 விக்கெட்டுகளை இழந்து ஆடுகளத்திலே சுதர்ஷன் அனுஷாந்த் அவரோடு சேர்ந்து காடத்தரப்பு சிறப்பாக ஒரு பக்கம் இருக்கு. அவரோடு சேர்ந்து இப்பொழுது ஆடுகளத்துக்கு வந்திருக்கின்றார் சிமில்டன். ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக வந்தவர் 18 பந்துகள் நின்று 2 ஓட்டங்களை எடுத்து ஆட்டம் விடக்காமல் ஆடிக்கொண்டிருக்கின்றார். இந்த தேநீர் இடைவெளியின் பொழுது லோஷன் உங்களுக்கு சூரியகுமார் பரியோவானின் புகழ்பூத்த கிரிக்கெட் வீரர், பயிற்றுவிப்பாளர் சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது உங்களுக்கு. அவர் நேரலையில் வர விரும்பவில்லை, ஆனால் அவர் பல கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்திருந்தார். நிச்சயமாக பழைய மாணவர்களில் எத்தனை விடயங்கள் ஒடிந்திருக்கின்றன, அவற்றில் எத்தனையை நாங்கள் வரலாற்றில் பதிந்திருக்கிறோம் என்று நிச்சயமாக நாங்கள் யோசிக்க வேண்டிய விடயம். இங்கே பரிகுவான் கல்லூரியின் பெருமைப்படக்கூடிய பழைய மாணவர்களில் ஒருவர் அவர். அந்த காலத்தில் அவர் இங்கே St.Johns கல்லூரிக்கு ஆடியது மட்டுமல்லாமல் இலங்கை பாடசாலைகள் அணிக்காக ஆடியிருந்த காலத்தை பற்றி சொல்லியிருந்தார். மைக்கேல் தீசரா, ரஞ்சித் பெர்னாண்டோ போன்றோர் அப்போது கிரிக்கெட் வீரர்களாக புகழ் பெற்றிருந்த காலத்திலே அவர்களோடு சேர்ந்து கழக மட்ட போட்டிகளில் ஆடிய அனுபவத்தை பகிர்ந்திருந்தார். தமிழ் யூனியன் கழகத்துக்காக அவர் ஆடியிருந்தார். இங்கிருந்து சென்று அங்கே தமிழ் யூனியன் கழகத்துக்காக ஆடிய கதை, சர்வதேச அணிகள் பலவற்றை சந்தித்த கதை, ஹைதராபாத்திலிருந்து அணி வந்திருந்தது. அப்போதெல்லாம் கோபாலன் கிண்ண போட்டிகள் என்று தமிழ்நாட்டு அணிக்கும் இலங்கை அணிக்கும் இடையிலான போட்டிகள் இடம்பெறுவதை பற்றி ஞாபகப்படுத்தியிருந்தார். இங்கே St.Johns கல்லூரி அணிக்காக அவர் ஆடிய வேளையில் 1965ஆம் ஆண்டு இடம்பெற்ற ஒரே ஒரு போட்டி தான் இதுவரை காலமும் இந்த வரலாற்றிலேயே மழையினால் குழம்பிய ஒரே ஒரு போட்டி. மார்ச் மாதத்தில் மழை பெய்ததா என்று ஜூட் பிரகாஷ் அண்ணர் கேட்டிருந்தார் அவரிடம். முதல் நாள் 287 ஓட்டங்களை ஒரு அணி எடுக்க, அடுத்த அணி 95 ஓட்டங்களை எடுத்திருந்தது. 2 விக்கெட்டுகளை இழந்து அடுத்த நாள் 2 அடிக்கு வெள்ளம். வணக்கம். மாக்கமன்சில் நியூ ரங்கநாத் தங்க சுரங்கம் வடக்கின் போர் என்று அழைக்கப்படுகின்ற யாழ் மத்திய கல்லூரிக்கும் பரியுவான் கல்லூரிக்கும் இடையிலான கிரிக்கெட் போட்டி சிறப்பாக நடைபெற நியூ ரங்கநாத் தங்கச் சுரங்கம் சார்பாக எமது வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.
எனவே இந்த மழையினால் குழம்பிய ஒரே ஒரு போட்டி இந்த பரியோவான் மற்றும் மத்திய கல்லூரி அணிகளுக்கு இடையிலான போட்டிகளில் 1960களில் இந்த மழையினால் குழம்பிய போட்டியை பற்றி ஞாபகப்படுத்திவிட்டு போயிருந்தார். 1965. அதோடு லோஷன் அந்த காலங்களில் பரியோவான் மைதானத்திலும் இந்த போட்டிகள் இடம்பெறுவதையும் அவர் நினைவுறுத்தினார். அதான் கடைசி போட்டி 1965. அதன் பிறகு அங்கே நடைபெறவில்லை. அதன் பிறகு அனைத்து போட்டிகளும் மத்திய கல்லூரி மைதானத்திலே நடைபெற்று வருகின்றது. மத்திய கல்லூரி மைதானம் இன்றைய நாளிலும் இப்போது பார்வையாளர்களால் நிறைந்து கொண்டிருக்கிறது. இந்த மாலை வேளையில் வெயில் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்க ரசிகர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என்பது உறுதி. என்று மகா சிவராத்திரி தினம் காலையில் ஆலயத்துக்கு செல்வோரும் இரவில் ஆலயத்துக்கு செல்வோரும் இருப்பார்கள். மாலை வேளையில் அநேகமானோர் இங்கு மைதானத்துக்கு வரப்போகிறார்கள் இந்த போட்டியின் முக்கியமான தருணத்தை பார்ப்பதற்கு. நாளைய நாளில் போட்டி எந்த திசை நோக்கி நகரப்போகிறது என்பதை தீர்மானிக்கின்ற ஒரு முக்கியமான வேளையாக இந்த வேளை இருக்க போகிறது. நிச்சயமா இந்த வடக்கின் பெரும்போர் என்று சொல்லுவோம், பேட்டில் ஆஃப் த நோர்த் வந்து இந்த உண்மையாகவே யோசித்து பார்க்கும் பொழுது இந்த மத்திய கல்லூரி மைதானத்தில் நடந்தது தான் ஒரு சிறப்பு. இந்த மைதானத்தை சுற்றி எமது நூலகம் என்பதுகளில் எரிந்து மீண்டும் கட்டப்பட்ட நூலகம், போர்த்துகேயர் கட்டிய கோட்டை, ஒரு ஓட்டம் எடுக்கப்படுகிறது. இப்பொழுது அனுஷாந்த் தன்னுடைய துடுப்பின் மூலமாக மேலும் ஒரு ஓட்டத்தை எடுத்திருக்கின்றார். ஓட்ட எண்ணிக்கை இப்பொழுது 14ஆக அதிகரித்திருக்கிறது. அனுஷாந்த் 6 ஓட்டங்கள், மறுபக்கம் சிமில்டன் 2 ஓட்டங்கள். உண்மைதான், இந்த மைதானத்தை சுற்றி இருக்கின்ற அத்தனையும் எங்களது அடையாளங்கள். நிச்சயமா யாழ்ப்பாண கோட்டை, தமிழராட்சி மாநாட்டு தூவி, அதுபோல தந்தை செல்வா அவர்களது தூவி, யாழ்ப்பாண நூலகம், அருகே யாழ்ப்பாண வைத்தியசாலை இருக்கிறது. இப்பொழுது புதிய இந்திய கலாசார நிலையம் இருக்கிறது, யாழ்ப்பாண கலாசார மையம், சுப்பிரமணியம் பூங்கா, மணிக்கூட்டு கோபுரம், முற்று வெடி, இன்னும் பண்ணை கடற்கரை என்று ஏராளமான விடயங்கள் இந்த மைதானத்தை சுற்றி. நீதிமன்ற வளாகம், யாழ் மாநகர சபை கட்டிடம், முந்தி இருந்த கட்டிடம் இப்பொழுது மீளவும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், மீளவும் எழுந்து வருகின்றது. மீண்டும் பந்து வீச மாதுளன், மிக சிறப்பான பந்து ஒன்று ஆஃப் திசையில் அந்த பந்து சென்றுவிட சிமில்டன் மிக நிதானமாக. சிமில்டனை நாம் கவனித்த ஒரு விடயம், இந்த அப்ளிகேஷன் தமிழிலே அதை எவ்வாறு சொல்வதுன்னு தெரியவில்லை, ஒரு அர்ப்பணிப்பு என்று சொல்லுவோமா, தன்னை அர்ப்பணித்து ஆடுகின்ற ஒருவர் இந்த தேநீர்பான இடைவேளை முடிந்து போட்டி ஆரம்பிக்க போகிறது. அதற்கு ஒரு 5 நிமிடங்களுக்கு முதல் மைதானத்தின் எல்லைக்கோட்டு அருகே தன்னுடைய சக வீர ஒருவரிடம் பந்தை கொடுத்து வீசு கொஞ்சம் அடித்து பார்க்கிறேன் என்று நின்று அடித்து ஆடிக்கொண்டிருந்தார். ஆடுகளத்துக்கு வந்த முதல் இன்னிங்ஸிலும் அவர் செய்தது இப்போது செய்வது போல, நீங்கள் இப்பொழுது திரையில் பார்ப்பது போல சுற்ற வர தன்னை சுற்றி எங்கெங்கே கடத்தரப்பில் ஏதாவது சின்ன சின்ன மாற்றங்கள் நடந்திருக்கிறதா என்று பார்த்துக் கொள்வார். தாராளமாக தனக்கான நேரத்தை எடுத்து அவகாசத்தை எடுத்து பந்துகளை சந்திக்கிறார். இப்போது மீண்டும் அவர் தனக்கான நேரத்தை அவகாசத்தை எடுத்து பந்து வீச்சாளரை கொஞ்சம் காக்க வைத்து அடுத்த பந்துக்கு தயாராகிறார். 21 பந்துகள், இதுவரை 2 ஓட்டங்களை எடுத்திருக்கிறார். சிமில்டன் மாதுளரின் பந்து வீச்சை சந்திக்க தயாராகிறார். அந்த பந்து பட்டும் படாமலும் விக்கெட் காப்பாடம் போகிறது. நடுவரிடம் முறைப்பாடு ஒன்று செய்யப்பட்டிருந்தது, இல்லை, ஆட்டமிழப்பில்லை என்று நடுவர் தீர்மானித்திருந்தார். செயின்ட் ஜான்ஸ் கல்லூரி அணியின் தலைவர் எபனேசர் அடிக்கடி சின்ன சின்ன மாற்றங்களை செய்து கொண்டிருக்கிறார். தன்னுடைய பந்து வீச்சாளரை அவதானித்து புதிய துடுப்பாட வீரர்கள் யார் யார் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு ஏற்றது போல அந்த பந்து வீச்சு வியூகங்களை செய்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். மிகச்சிறப்பான பந்து ஒன்று சற்று முன்னர் வீசப்பட்ட ஒரு பந்து. மாதுளன் விக்கெட்டுகளை எடுக்கும் வாய்ப்புகளை உருவாக்கி கொண்டே இருக்கிறார். மற்றது இன்னொரு விஷயம் லோஷன், நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த மைதானம் பாடசாலையை விட்டு தள்ளி இருக்கின்றது. பாடசாலைக்கும் இந்த மைதானத்துக்கும் இடையே சிறிய வீதி செல்கின்றது. ஸோ இது வடக்கின் பெரும்போர் என்பது பரியோவான் மத்திய கல்லூரி மாணவர்களை தவிர்த்து முழு யாழ்ப்பாணமும் எதிர்பார்க்கும் ஒரு போட்டி, ஒரு கிரிக்கெட் திருவிழா. அதிகளவான பார்வையாளர்களை உள்வாங்கக்கூடிய ஒரு மைதானமாக பாடசாலையை விட்டு விலகி மிச்சம் நீங்கள் சொன்ன அந்த யாழ்ப்பாணத்தின் அடையாளங்களை சேர்த்து அமைந்திருப்பதும் ஒரு சிறப்பம்சம். இந்த மைதானத்துக்கு ஒரு சிறப்பம்சம். இந்த போட்டி நடைபெறுவதற்கான சரியான களம் இந்த மைதானம் தான். மிகச்சிறப்பு. அதை உண்மையில் பரியோவான் கல்லூரி மாணவர்களும் அதை ஏற்றுக்கொள்வதும், மத்திய கல்லூரி மைதானம் என்று சொன்னாலும் இது நியூட்ரல் மைதானமாக தொடர்ச்சியாக இந்த போட்டிகளை இங்கே நடத்துவதும். இந்த வருடம் மத்திய கல்லூரி நடத்துகிறது. கடந்த வருடம் 200 ஆண்டுகளை பூர்த்தி செய்த தங்களுடைய 200 ஆண்டு நிகழ்வை நடத்திய யாழ்ப்பாண பரியோவான் கல்லூரி இந்த போட்டிகளை நடத்துகிறது. எனவே வேற்றுமையில் ஒற்றுமை என்பது போல இது ஒற்றுமையில் மிக நெருக்கமான ஒற்றுமையாக இந்த 2 பாடசாலை மாணவர்களும் சேர்ந்து நடத்துவது என்பது சந்தோஷம். இன்று மத்திய கல்லூரி மைந்தர்களுக்கும் ஒரு நன்றியை சொல்ல வேண்டும். அற்புதமான மதிய உணவு ஒன்றை வழங்கியிருந்தார்கள், நல்ல உபசரிப்போடு கூடியது. ஆனால்
15 ஓட்டங்கள் 2 விக்கெட்டுகள் இழந்து 11வது ஓவர் பந்து வீச கஜகருணன் இப்பொழுது வந்திருக்கின்றார். பழைய மாணவர்களின் ஒன்று கூடலாக மத்திய கல்லூரிக்கும் பரிகுவான் கல்லூரிக்கும் இடையிலான இந்த விறுவிறுப்பான போட்டி இன்று 2வது நாள். நாளை தினம் மிக தீர்க்கமான முடிவை தருகின்ற 3வது நாள் அமையப் போகிறது. இன்னும் 56 ஓட்டங்கள் பின்தங்கி இருக்கிறது மத்திய கல்லூரி. பரிகுவான் கல்லூரி அணி 56 ஓட்டங்களால் இப்பொழுது முன்னிலை பெற்றுகிறது. மத்திய கல்லூரிக்கு கையில் இருக்கின்ற 8 விக்கெட்டுகள் மூலமாக அந்த 56 ஓட்டங்களையும் தாண்டி அதற்கு மேலதிகமாக பெறுகின்ற ஓட்டங்கள் தான் வெற்றியை நோக்கி அவர்களை அடித்துச் செல்லும். ஓங்கி அடிக்கிறார் சிமில்டன், பொறுத்து இருந்தது போதும் என்று அடிக்கின்ற பந்து லாங் ஆன் திசையில் இப்பொழுது அவருக்கான 4 ஓட்டங்களை எடுத்து கொடுத்திருக்கிறது. இல்லை, 2 ஓட்டங்கள். கடத்தரப்பில் ஈடுபட்டவர் அந்த பந்து தடுக்கப்படுகிறது. ஓங்கி அடித்திருந்தார், அதை லெஃப்ட் ஆர்ம் ஓவர் த விக்கெட் மூலமாக வந்த பந்தை ஓங்கி துரத்தி அடித்திருந்தார். அந்த பந்து லாங் ஆன் திசைக்கு நகர்ந்து சென்றிருந்தது. கடத்தரப்பில் ஈடுபட்ட வீரரால் தடுக்கப்பட்டு 2 ஓட்டங்கள் இங்கே கிடைத்திருக்கிறது. இன்று மைதானத்தில் லோஷன் இந்த 93ஆம் ஆண்டு உயர்தரம் படித்த சிமில்டன் மீண்டும் மிட் விக்கெட் திசை நோக்கி அந்த பந்தை அனுப்பியிருக்கிறார். இப்பொழுது அனுஷான் 2 ஓட்டங்களை எடுத்திருக்கிறார். அந்த அவகாசத்திலே மிட் விக்கெட் திசை நோக்கி அந்த பந்தை தட்டி விட்டனர். பந்தின் வேகம் அந்த பந்தை அழைத்துக் கொண்டு சென்றது. 2 ஓட்டங்கள். எனவே ஓட்ட எண்ணிக்கை 18 இருக்கிறது. சொல்லுங்க. 93 உயர்தரம் படித்த மாணவர்கள் மத்திய கல்லூரி மற்றும் பெரியவான் மாணவர்களை காணக்கூடிய அவர்கள் தங்களுடைய 50வது அகவை கொண்டாட்டத்துக்கு யாழ்ப்பாணம் வந்திருக்கின்றார்கள். இதுவும் ஒரு ட்ரெண்ட். இந்த கிரிக்கெட்டையொட்டி இந்த குறிப்பாக 40-50 வயது அகவைகளை கொண்டாடும் பழைய மாணவர்கள் பிக் மேட்சையொட்டி கூடுவதும் ஒரு ட்ரெண்டாக மாறிக்கொண்டு வருகின்றது. கவர் டிரைவ் ஒன்று செய்யப்படுகின்றது. அனுஷான் வேகமாக அடித்து 4 ஓட்டங்களை எடுத்துக் கொடுத்திருக்கிறார். தேநீர் பான இடைவெளிக்கு பிறகான உற்சாகமான முதலாவது பவுண்டரி இப்பொழுது கிடைத்திருக்கிறது. ஓட்டு எண்ணிக்கை மேலும் 4 ஓட்டங்களால் அதிகரித்து 22ஆக மாறுகிறது. அனுஷான் இப்பொழுது 13 ஓட்டங்கள் 7 பந்துகளில். இந்த ஓவரில் இதுவரைக்கும் 4 பந்துகளில் 8 ஓட்டங்கள் பெறப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். இந்த 2 விக்கெட்டுகளை விழுந்த பிறகும் அவர்களது அட்டாக்கிங் ஸ்டைல் இன்னும் மாறவில்லை. உண்மை. ஒருவர் அட்டாக் செய்ய இன்னொருவர் தடுத்து ஆடி ஆடிக்கொண்டிருப்பதை நாங்கள் இங்கே பார்க்கிறோம். ஒவ்வொரு வருடமும் யாராவது ஒரு குழுவினருக்கு 50 வயது பூர்த்தியாகும். எனவே அடுத்த வருடம் 94ஆம் ஆண்டை சேர்ந்தவர்கள் நிச்சயமாக இங்கே ஒன்று கூட போகின்றார்கள் தங்களுடைய 50ஆகவே பூர்த்தியை கொண்டாடுவதற்கு. அடுத்த பந்து புல் செய்யப்படுகிறது. ஆனால் ஸ்குவாலிக்கில் இருக்கின்ற கடத்தப்படலாம் அந்த பந்து தடுக்கப்படுகின்றது. நாங்கள் சூரியனையோட கருத்துக்கள் போது அவர் இன்னொரு விஷயத்தை சொல்லியிருந்தார். அந்த காலத்தில் வடக்கு நோக்கி சர்வதேச அணிகள், ஆஸ்திரேலிய பாடசாலைகள் அணி, இந்திய பாடசாலை அணி, மேற்கிந்திய பாடசாலை அணிகள் வந்திருக்கின்றன. வரலாற்றில் 60களில் வந்திருக்கின்றன. அதன் பிறகு நாட்டின் நிலைமை காரணமாக அந்த போக்கு குறைந்து கொண்டு வந்திருக்கின்றது. கடந்த யுத்தம் முடிந்த பின்பும் யாழ்ப்பாணத்தில் அப்படியான சர்வதேச போட்டிகள் நடப்பது அரிதாகவே இருக்கின்றது. நடக்கவில்லை என்றே சொல்லலாம். இப்போதான் வடக்குக்கு தெற்கு அணிகளும் வர ஆரம்பித்திருக்கின்றன. எனவே இனி அடுத்து எல்லை கடந்து வெளிநாட்டு அணிகளும் வர ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வரும் என்று நாங்கள் நம்பியிருப்போம். உங்கள் இல்லங்களில் மற்றும் நிறுவனங்களில் நடைபெறும் அனைத்து நிகழ்வுகளுக்கும் நிரோ சர்வீஸ் ஐஎன்சி கனடா அனைத்து வகையான ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ், பார்ட்டி சர்வீசஸ், ஹோம் அண்ட் அவுட்டோர் டெக்கரேஷன், ஸ்ட்ரீட் ஃபெஸ்டிவல் ஆர்கனைசிங், எம்ப்ளாய்மெண்ட் சர்வீசஸ், டிஜே சர்வீசஸ், பேங்க்யூட் ஹால், பெயிண்டிங் சர்வீசஸ், கேட்டரிங் சர்வீசஸ் மற்றும் அனைத்து விழாக்களுக்கான அசத்தலான கேக் வகைகள் ஆகியவற்றை சிறந்த முறையில் பெற்றுக்கொள்ள 14 வருட கால அனுபவம் மிக்க ஒரே நிறுவனம் நிரோ சர்வீஸ் ஐஎன்சி கனடா. இப்பொழுது அன்புள்ளம் கொண்ட உங்கள் உறவுகளுக்கு உங்களின் இதயம் கனிந்த பரிசு பொருட்களை நீங்கள் விரும்பிய தினத்தில், விரும்பிய நேரத்தில் அவர்களின் இருப்பிடத்திற்கு கொண்டு சேர்க்கும் சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரி கனடா மற்றும் இலங்கையில். தொடர்புகளுக்கு ராதா மகாராஜா 416-206-7145. இமெயில் niroserviceinc@gmail.com. வெப்சைட் www.niroservice.com.
யாழ் மத்திய கல்லூரி மைதானத்தில் சென்ட் ஜான்ஸ் கல்லூரிக்கும் யாழ் மத்திய கல்லூரிக்கும் இடையிலான 117வது பெரும் போட்டியின் 2ஆம் நாள் ஆட்டம் மிகவும் ஒரு நல்ல ஒரு நிலையிலே சுவாரஸ்யமான நிலையில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிற தன்மை பார்க்கின்றோம். வெளியில் சென்ற பந்து அது ஆட்டமிழப்பு நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. இரண்டு நாள் ஆட்டம் தேநீர் இடைவெளிக்கு பிற்பாடு ஆரம்பமாகி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 71 ஓட்டங்கள் பின்தள்ளிய நிலையில் இருக்கின்ற யாழ் மத்திய கல்லூரி அணியினர் 2 இலக்குகளை இழந்து 24 ஓட்டங்களை தற்பொழுது பெற்றிருக்கின்றார்கள். தேநீர் விலைக்கு பின்பாடு அவருடைய ஆட்டத்தில் ஒரு உத்வேகம் காணுகின்ற தன்மையினை பார்க்கின்றோம். தடுத்தாடினார், ஓட்டம் பெறக்கூடிய வாய்ப்பில்லை. மத்திய கல்லூரி ஓட்ட எண்ணிக்கை 2வது இன்னிங்ஸில் 2 இலக்கு நஷ்டத்துக்கு 24 என்ற நிலையில் இருக்கின்றது. யாழ்ப்பாணத்திலேயே நடைபெறுகின்ற ஒரே ஒரு 3 நாளுக்கு கூடிய இந்த பெரும் போட்டி 2ஆம் நாள் ஆட்டம் தற்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. வழி சென்ற பந்து அடித்தாட முற்பட்டார், ஓட்டம் பெறக்கூடிய வாய்ப்பில்லை. அடியின் ஓட்ட எண்ணிக்கை 2 இலக்கு நஷ்டத்துக்கு 24 என்ற நிலையில் இருக்கின்றது. நூற்றி 17வது பெரும் போட்டிக்கு மத்தியஸ்தர்களாக நாதன் மற்றும் கிருபாகரன் ஆகியோர் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். யாழ் மத்திய கல்லூரியின் ஓட்ட எண்ணிக்கை 2 இலக்கு நஷ்டத்துக்கு 24 என்ற நிலையில் இருக்கின்றது. நாற்பத்தி 7 ஓட்டங்கள் பின்தங்கி இருக்கின்ற நிலையிலே மத்திய கல்லூரி துடுப்படுத்தி கொண்டிருக்கின்றது. தொடர்ந்து மாதுளன் ஓரின் இறுதி பந்தை வீசுவதற்காக லாவகமாக அந்த பந்தினை ஆடி இருக்கிறார். கட் செய்து ஒரு ஓட்டம், அந்த பந்திலே 25 ஓட்டங்கள் 2 விக்கெட் இழப்புக்கு 12 ஓவர் நிறைவில். Markham & Steels, 6055 Steels Avenue East, C102. காஜியகரணன் பந்து வீசிக் கொண்டிருக்கிறார். முன் சட்ட தடுத்து ஆடினார், ஓட்டம் பெறக்கூடிய வாய்ப்பு இல்லை. 12 ஓவர்களை சந்தித்து 25 ஓட்டங்களை பெற்றிருக்கிறார்கள். 2 இலக்குகளை இழந்து 2வது இன்னிங்ஸில் சென்ட் ஜான்ஸ் கல்லூரி
எதிராக யாழ் மத்திய கல்லூரி அணியினர். மேலும் 46 ஓட்டங்கள் பின்தங்கிய நிலையில் யாழ் மத்திய கல்லூரியின் துடுப்பாட்டம் அமைந்து கொண்டிருக்கிறது. களத்தில் சிமில்டன் மற்றும் அனுஷாந்த். ஆஃப் ஸ்டம்பிற்கு வெளியே வீசப்பட்ட பந்தை நேரடியாக விக்கெட் காப்பாளர் சேகரித்திருக்கிறார். ஓட்டங்கள் எதுவும் இல்லை. இரண்டாவது இன்னிங்ஸிலே 13வது ஓவருக்காக துடுப்படுத்தி ஆடிக்கொண்டிருக்கின்றனர் மத்திய கல்லூரி அணியினர். அவ்வளவு தூரம் இன்றைய நாளினை பொறுத்தவரையில் மத்திய கல்லூரியினுடைய இலக்கு என்னவாக இருக்க வேண்டும் தவணேசன் அவர்கள்? இந்த நாளாக இருக்கலாம் அல்லது இந்த இன்னிங்ஸினை பொறுத்தவரை நிச்சயமாக முதலில் அந்த ஓட்டங்களை விரைவாக பெற முடிந்தால் அதை பெற்றுவிட வேண்டும். பேசிக்கொண்டிருக்கையிலே எகிரி வந்த பந்தினை அடித்தாடி இருக்கின்றார் விக்கெட் காப்பாளர். அதனை சேகரிக்க களத்தடுப்பாளர் சேகரிக்க ஓட்டம் பெறுவதற்கான வாய்ப்பில்லை. தேநீர் இடைவெளிக்கு முன்பாக மத்திய ஆட்டம் சற்று புலியான ஆட்டம் என்றுதான் நான் கூறுவேன். ஏனென்றால் அந்த மைதானத்தில் நின்று ஆட வேண்டும் என்ற ஒரு தன்மை தான் அவர்களிடம் காணப்பட்டது. ஓட்டத்துக்கு அவர்கள் செல்லவில்லை. அந்த தன்மை தான் அந்த 2 இலக்குகளை இழக்குவதற்கும் சந்தர்ப்பமாக அமைந்தது என்று நான் கருதுகின்றேன். தற்பொழுது ஆடுகின்ற முறை இது சரியானதாக காணப்படுகிறதாக தென்படுகிறது. ஓட்டங்களை பெற வேண்டிய தேவை இருக்கின்றது. ஆஃப் ஸ்டம்பிற்கு வெளியே வீசப்பட்ட அந்த கஜகரனுடைய பந்து நேரடியாக விக்கெட் காப்பாளர் சேகரிக்கின்றார். சிமில்டனை பொறுத்தவரையில் முதலாவது இன்னிங்ஸை போலவே கூடுதலாக நின்று நிதானமாக ஆடுவதற்கு முயற்சிக்கின்றார். ஓட்டம் பெறாவிட்டாலும் கூட பரவாயில்லை, இலக்கை அந்த விக்கெட்டினை காத்துக்கொள்வதே அவருடைய நோக்காக இருக்கின்றது. மத்திய கல்லூரி இன்றைய நாள் முழுவதுமாக நிதானித்திருந்தால் கூட அவர்கள் நஷ்டம் அடைய போகின்ற அளவிற்கு ஒன்றும் இல்லை என்று சொல்லி நான் நினைக்கிறேன். காரணம் என்னவென்றால் நாளை நாள் முழுமையாக 90 ஓவர்கள் இருக்கின்றன. ஒரு நேர்த்தியான ஜோக்கர் பந்தை நின்ற இடத்திலேயே தடுத்தாடி இருக்கின்றார் சிமில்டன். இந்த போட்டியை பொறுத்தவரை மத்திய கல்லூரியின் துரும்பு சீட்டாக இருக்கிறவர் நியூட்டன். அவர் இந்த பருவகாலம் முழுவதும் ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக வந்து ஆடி நிறைய ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார். அவரை 2வது இன்னிங்ஸில் களம் இறக்கவில்லை. அது எந்தளவுக்கு சாதகமான பாதகமான நிலைமையை மத்திய கல்லூரிக்கு ஏற்படுத்தி கொடுக்க போன்றது பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். மேலும் ஒரு நேர்த்தியான பந்து ஆஃப் ஸ்டம்பினை நோக்கி தடுத்தாடி இருக்கின்றார் சிமில்டன். நீங்கள் குறிப்பிட்டது போன்று மத்திய கல்லூரி நியூட்டனுடைய தக்க வைத்திருக்கிறது. 13 ஓவர்கள் நுரையில் 25 ஓட்டங்கள் 2 விக்கெட் அளவிற்கு. தொடர்ந்து பேசலாம். வணக்கம். மாக்கமன்சில் நியூ ரங்கநாத் தங்க சுரங்கம் வடக்கின் போர் என்று அழைக்கப்படுகின்ற யாழ் மத்திய கல்லூரிக்கும் பரியுவான் கல்லூரிக்கும் இடையிலான கிரிக்கெட் போட்டி சிறப்பாக நடைபெற நியூ ரங்கநாத் தங்க சுரங்கம் சார்பாக எமது வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். நாளை நாளில் முழுவதுமாக 90 ஓவர்கள் இருக்கின்ற நிலையில் இவர்கள் இன்றைய நாளில் விக்கெட்டுகளை தக்க வைப்பதும் இன்னொரு புறம் ஓட்டங்களை பெற வேண்டிய தேவையும் இருக்கின்றது. இந்த போட்டியில் மத்திய கல்லூரி ஒரு இலக்கொன்றினை நிர்ணயிக்க வேண்டும் சென்ட் ஜோன்ஸிற்கு, அல்லது இந்த போட்டியினை சமநிலையை நோக்கி எடுத்துச் செல்ல வேண்டும் என்றால், காரணம் ஓவர்களை மட்டும் அவர்கள் கடத்தி கொள்ள முடியாது, ஓட்டங்களையும் பெற வேண்டும். இல்லாவிட்டால் சென்ட் ஜோன்ஸ் கல்லூரி வெற்றி பெறுவதற்கு அது சாதகமாக அமைந்துவிடும். நிச்சயமாக இந்த ஓட்டங்களுக்கு மேலதிகமாக குறைந்தது ஒரு 150 ஓட்டங்களையாவது தம்பசம் வைத்திருந்தால் தான் இந்த போட்டியினை ஏதோ ஒரு வழிக்கு தமக்கு சாதகமாக மத்திய கல்லூரி மாற்றிக்க முடியும்.
பந்துவீச்சிலே மாற்றம். முதலாவது இன்னிங்ஸில் சென்ட் ஜோன்ஸுக்காக 5 விக்கெட்டுகளை சாய்த்திருக்கக்கூடிய கவிஷன் இந்த இன்னிங்ஸிலே மீண்டும் வந்திருக்கிறார். மாதுளனை பிரதியீடு செய்து இந்த முனையிலே முன்னதாக மாதுளன் பந்து வீசி கொண்டிருந்தார். தற்பொழுது கவிஷன் இந்த இன்னிங்ஸிலே தன்னுடைய 4வது ஓவரினை வீசுவதற்காக வந்திருக்கின்றார். முதற் பந்தை வீசியதுமே களத்தடுப்பில் மாற்றத்தினை கோருகின்றார். லெக் திசையில் இருந்திருக்கக்கூடிய களத்தடுப்பாட்ட வீரர் கவர் திசைக்கு மாற்றப்பட்டிருக்கின்றார். ஆஃப் திசையில் விக்கெட்டிற்கு நெருக்கமாக 4 களத்தடுப்பாட்ட வீரர்கள். நல்ல ஒரு களத்தடுப்பு. 3 ஓட்டங்களை செயின்ட் ஜான்ஸ் கல்லூரி சேகரிக்கக்கூடியதாக இருந்தது. ஒரு ஓட்டம் மட்டும் மத்திய கல்லூரி பெற முடிகிறது. மத்திய கல்லூரிய ஓட்ட எண்ணிக்கை 26 என்ற நிலைக்கு வருகிறது 2 இலக்க நஷ்டத்துக்கு. மேலும் 45 ஓட்டங்களை சேகரிக்க வேண்டிய நிலையில் இருக்கின்றார்கள். முதல் இன்னிங்ஸின் ஓட்ட எண்ணிக்கை சமன் செய்வதற்கு 40. களத்திலே இருக்கக்கூடிய அனுஷாந்தினை பொறுத்தவரையில் ஓட்டங்களை வேகமாக பருகின்றார். 7 வரையில் அவர் அடித்தாடுவதற்கு முற்படுகின்றார். மறுமுனையில் சிமில்டன் மிக நிதானமாக ஆடுகிறார். கூடுதலாக தடுப்பாட்டத்தினை அவருடைய எண்ணமாக இருக்கின்றது. கவிஷன் தன்னுடைய 3வது பந்தை வீசுவதற்கு சிமில்டனை நோக்கி நேர்த்தியான ஒரு மிதவக பந்து தட்டி ஒரு ஓட்டத்தினை சேகரித்துக் கொண்டிருக்கிறார் சிமில்டன். அணியுடைய ஓட்ட எண்ணிக்கை 27 என்ற நிலைக்கு வருகிறது 2 இலக்க நஷ்டத்துக்கு. அனுஷாந்தினை நோக்கி தன்னுடைய 4வது பந்திற்காக கவிஷன் நேர்த்தியான ஒரு தடுப்பாட்டம். தொடர்ந்தும் கவிஷன் தட்டி விட்டு இருக்கின்றார். அந்த பந்தினை களத்தடுப்பாட்ட வீரர் சேகரிக்க ஓட்டம் பெறுவதற்கான வாய்ப்பில்லை. இரு துடுப்பாட்ட வீரர்களும் நிதானித்தாட. ரெனால்டை பொறுத்தவரையில் மத்திய கல்லூரியினுடைய துடுப்பாட்ட வீரர்கள் இந்த இன்னிங்ஸுக்கு வந்திருக்கின்ற வேளையிலே மிக ஆக்ரோஷமாக இருந்தது. மிக அடித்தாடி இருக்கின்றார் அனுஷாந்த். 4 ஓட்டம். இந்த 4 ஓட்டத்துடன் நிறைவுக்கு வருகின்றது 14வது ஓவர். 27 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகள். உங்கள் தூய்மையான காதலுக்கு தூய்மையான தங்கத்தை பரிசளியுங்கள். காதலின் வெளிப்பாடு தங்கம், தங்கத்தின் தாயகம் நியூ ரங்கராஸ் தங்கச் சுரங்கம். ஹாப்பி ஆனிவர்சரி. நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. இந்த பெரும் சமரனை பொறுத்தவரையில் அபினாஷ் அவர்களுடைய சகோதரர் ஒருவர் விளையாடி கொண்டிருப்பதை நாங்கள் முன்னதாக குறிப்பிட்டிருந்தோம். அதை விட குறிப்பாக மத்திய கல்லூரியினுடைய இந்த கிரிக்கெட் அணியினுடைய பொறுப்பாளர் சுப்பிரமணியம் உதயணன் அவர்களுடைய புதல்வர் செயின்ட் ஜான்ஸ் கல்லூரியினுடைய ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக களமிறங்கி 39 ஓட்டங்களை பெற்றிருந்தார் என்பதையும் குறிப்பிட்டுக் கொள்ள வேண்டும். தொடர்ந்தும் சிமில்டன் பந்தினை எதிர்கொள்கின்றார். ஓட்டம் பெறுவதற்கான வாய்ப்பு எதுவும் இல்லை. காச்சகர்ணன் தொடர்ந்தும் பந்து வீசி கொண்டிருக்கு. இந்த இன்னிங்ஸில் செயின்ட் ஜான்ஸ் அணியினை பொறுத்தவரையில் மாதுளனை மிக குறைவாக பயன்படுத்துவார்கள் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கலாம். அவருடைய வேகம் ஓட்டங்களை விட்டு கொடுக்கக்கூடும்.
மாதுளன் வேகமாக ஓரளவு கட்டுப்பாடு குறைவாக பந்துகளை வீசுகிறார், சற்று அகலமாக வீசுகிறார். பவுன்சர் பந்துகளில் ஓட்டங்கள் போகின்றன, லெக் திசையில் வீசுகிற பந்துகள் பவுண்டரிகளாக மாறுகின்றன துடுப்பாட்ட வீரர்களால். ஆக நிச்சயமாக செயின்ட் ஜான்ஸ் கல்லூரியினர் எவ்வளவுத்துக்கு ஓட்டங்களை சேமிக்க முடியுமோ அவ்வளவு சேமித்து வந்தால்தான் இந்த போட்டியினை தமது வெற்றிக்கு கொண்டு வருவதற்கு அது வாய்ப்பாக அமையும். ஏனெனில் மிகுதி இருப்பதின் ஒரு நாள். எனவே அதற்கிடையில் யாழ் மத்திய கல்லூரியினை குறைந்த ஓட்டங்களுக்குள் கட்டுப்படுத்தி அவர்கள் அந்த ஓட்டங்களை அடித்து ஆட வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. மத்திய கல்லூரியை பொறுத்தவரை நிலைமை வேறு. தங்களுடைய முதல் இன்னிங்ஸ் ஓட்டத்தை பெற்று அதற்கு பின்பாடு போட்டிக்கு முன்னிலைக்கு வர வேண்டிய தேவை அவர்களுக்கு இருக்கின்றது. எனவே செயின்ட் ஜான்ஸ் கல்லூரி அணியினர் எவ்வளவுத்துக்கு ஓட்டங்களை சேமிக்க முடியுமோ அந்தளவுக்கு சேமிப்பார்கள். எனவே நீங்கள் கூறியது போல் அவருடைய பந்து வீச்சினை குறைந்த அளவுக்கு தான் பயன்படுத்துவார்கள் நான் கருதுகின்றேன். இந்த இன்னிங்ஸிலே தன்னுடைய 5வது ஓவரினை வீசிக்கொண்டிருக்கிறார் கஜகர்ணன். முதல் 2 பந்துகளையும் சற்று சீம் அப் டெலிவரிஸாக சற்று எகிர்கிற விதமாக வீசினார். இந்த பந்தை கூடுதலாக உள் தள்ளி வீழ்த்தி இருக்கிறார். பந்தை தடுத்தாடி இருக்கின்றார் சிமில்டன். 40 பந்துகளை எதிர்கொண்டிருக்கிறார் சிமில்டன், 5 ஓட்டங்கள். அனுஷாந்த் சற்று ஆக்ரோஷமாக 15 பந்துகளில் 19. ஆஸ்டம்பிற்கு வெளியே வீசப்பட்ட பந்து நேரடியாக விக்கெட் காப்பாளரிடம். பந்திலே அசைவுகள் இல்லை, ஒரு குட்லேண்ட் பந்து. உண்மையில் நீண்ட நேரம் நின்று ஆடக்கூடியவர், அணியின் உப தலைவராகவும் இருக்கின்றார், அனுபவ வீரராகவும் இருக்கின்ற சிமில்டனுடைய ஆட்டம் மத்திய கல்லூரிக்கு மிகவும் அவசியமானது ஒன்றாக இருக்கின்றது. முதல் இன்னிங்ஸ் ஆடும் பொழுது சற்று உடல்நல குறைவாக இருந்தது. அவர்கள் மிகவும் கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் களத்தில் இருந்த தன்மையை பார்த்தோம். தற்பொழுது நிதானமாக நின்று ஆடுற அந்த தன்மையினை பார்க்கின்றோம். கஜகர்ணனுடைய அந்த பந்து மீண்டும் ஒரு முறை தட்டி ஒரு ஓட்டத்தினை சேகரித்துக் கொள்கிறார் சிமில்டன். நிறைவுக்கு 14.5 ஓவர்கள் நிறைவுக்கு வந்திருக்கின்றன. அனுஷாந்த் எதிர்கொள்ள காத்திருக்கின்றார் கஜகர்ணனினை. செயின்ட் ஜான்ஸ் கல்லூரியுடைய முதலாவது இன்னிங்ஸ் ஓட்டத்தினை சரி செய்வதற்கு மேலும் 39 ஓட்டங்கள் தேவைப்படுகிறது யாழ் மத்திய கல்லூரி அணிக்கு. ஆட்டமிழப்புக்கான கோரிக்கை, நடுவர் மறுமொழி ஏதுமில்லை. மீண்டும் ஒரு முறை நாங்கள் அந்த முதல் பந்தினை காட்கின்றோம். துடுப்பு மட்டையில் பட்ட பிடியெடுப்புக்கான கோரிக்கையாக அமைந்திருக்கலாம். தொடர்ந்தும் கவிஷன் களத்தில் சிமில்டன், கவிஷன், ஓஸ்டம்பை நோக்கி வீச பந்து தடுத்தாட மறுபுறத்திலே ரன் அவுட்டிற்கான ஒரு சந்தர்ப்பம். களத்தடுப்பாட்டக்காரர் வேகமாக செயற்பட்டிருக்கிறார். ஏற்கனவே ஒரு விக்கெட் ரன் அவுட் முறை மூலம் ஆட்டமிழக்கப்பட்டிருக்கின்றது என்று நினைக்கிறேன்.
களத்தில் நிலையாக நின்று ஆடுபவரில் ஒரு இலக்கு விழுந்தால் தொடர்ந்து இலக்குகள் விழுவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. அதை நாம் முதல் இன்னிங்ஸில் செயின்ட் ஜான்ஸ் கல்லூரிக்கும் பார்த்தோம். இறுதி இலக்குகள் எல்லாம் மிக மிக விரைவாக விழுந்து கொண்டு அந்த தன்மை. அதேபோல் யாழ் மத்திய கல்லூரியும் ஒரு ரன் அவுட், அதைத் தொடர்ந்து அடுத்த பந்திலும் ஒரு இலக்கினை இழந்திருந்தார்கள். செயின்ட் ஜான்ஸ் கல்லூரியை பொறுத்தவரை 109 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட் என்ற நிலை இருந்தது. அதன் பிற்பாடு அடுத்தடுத்து விக்கெட்டுகள் மிக 8 விக்கெட்டுகளும் சம இடைவெளியில் அல்லது மிக விரைவாக பின்னர் சரிக்கப்பட்டிருந்தன. ஒரு முறையில் எவனேசர் ஜெசியில் இருக்க மறுமுறையில் வேகமாக விக்கெட்டுகள் சாய்க்கப்பட்டன. நிச்சயமாக யாழ் மத்திய கல்லூரிக்கு 200 டார்கெட் வைப்பார்கள் என்ற ஒரு தன்மை தான் அங்கு காணப்பட்டிருந்தது. ஆனால் மிக இலகுவில் விரைவாக இலக்கு விழுந்த தன்மையை அப்போது பார்த்தோம். கவிஷன் ஆஃப் ஸ்டம்பிற்கு வெளியாக வீசுகின்ற அத்தனை பந்துகளையும் நான் ஆடப்போவதும் இல்லை, எனக்கு அதை ஆட வேண்டிய அவசியமும் இல்லை என்கின்ற மாதிரியான பாணியிலே ஸ்மில்டன் நேரடியாக விக்கெட் காப்பாளரிடம் அந்த பந்துகளை விட்டுவிடுகின்றார். இலக்கை நோக்கி வீசுகின்ற பந்துகளை மாத்திரம் தடுத்தாடுகின்றார் அல்லது சற்று தட்டிவிட்டு ஒரு ஓட்டத்தினை சேகரித்துக் கொள்கிறார். நிச்சயமாக இந்த பாணி அவர்களுக்கு தேவையானது ஒன்றாக காணப்படுகின்றது. இந்த நிலைமையில் மேலும் ஒரு இலக்கினை விழுந்தால் மிக ஒரு இக்கட்டான நிலைக்கு மத்திய ஒரு அணி செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே அதை உணர்ந்து இந்த வீரர்கள் ஆடிக்கொண்டிருக்கிற தன்மையை நாங்கள் பார்க்கின்றோம். கவிஷன் இந்த பந்திலும் பெரிய அளவு ஒரு வேகத்தினை பிரயோகிக்கவில்லை, சாதாரணமாக வீசுகின்றார், ஆஃப் ஸ்டம்பிற்கு வெளியாக வீசுகின்றார். முன்னர் சொன்னது போன்ற அந்த பந்துகளை அடித்து ஆடுகின்ற நோக்கமும் இல்லை, துடுப்பை நான் அதை நோக்கி வீசப்போவதும் இல்லை என்கின்ற நிலையில் ஸ்மில்டன் ஃபுல் பந்து ஆஃப் ஸ்டம்பினை நோக்கி ஒரு ஓட்டம் பெறப்படுகின்றது. ரிஸ்கி ரன்ஸ் என்று சொல்லலாம் அல்லது அபாயகரமாக இலக்குகள் பறிபோகக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்திலான ஓட்டங்களினை ஓடி அதனை சேகரித்துக் கொள்கின்றனர் மத்திய கல்லூரி அணியினர். துடுப்பிற்குள் வருகின்ற பந்துகளிற்கு மாத்திரம், அதற்கு வெளியே விக்கெட்டிற்கு வெளியே வீசப்படுகின்ற பந்துகளை ஆடப்போவதாக இல்லை. ஆனால் அனுஷாந்தினுடைய அப்ரோச் அல்லது அவர் இதனை கையாளுகின்ற விதம் வேறாக இருக்கின்றது. 2 ஸ்லிப்ஸ், மேலும் ஒரு ரன் அவுட்டிற்கான சந்தர்ப்பம் நிறைவுக்கு வருகின்றது. 16வது ஓவர் 34 ஓட்டங்கள் 2 விக்கெட் இழப்பிற்கு. ஹாய் செல்லகுடி. என்னங்க இன்னைக்கு ரொம்ப ஜாலியா இருக்கீங்க? இல்லையா பின்ன, இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே கிரேட் லைஃப் ஃபினான்ஸ்ல இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன். கிரேட் லைஃப் இன்சூரன்ஸ்னா அது ஜே நடராஜா இல்ல? ஆமாப்பா. நானே சொல்லணும்னு நினைச்சேன் மாமா. ஜே நடராஜா இன்சூரன்ஸ் துறையில ரொம்ப நம்பிக்கையானவரு. உங்களுடைய சகல இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் கிரேட் லைஃப் ஃபைனான்சியல் ஜெய் நடராஜா 885 Progress Avenue Unit 109 இல் மார்க்கம் அண்ட் ப்ரோக்ரஸ் சந்திப்பில் 416-558-2551. கஜகாரனன் வீசி இருக்கக்கூடிய தொடர்ந்தும் கஜகர்ணன் விக்கெட்டை நோக்கி வீசிய பந்து ஆட்டமிழப்புக்கான கோரிக்கை. ஆமா, ஆட்டமிழக்கின்றார் சுதர்சன் அனுஷாந்த். LBW முறை மூலமாக ஆட்டமிழந்திருக்கின்றார். விரைவாக ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்த வீரர் அந்த முனையினே மூன்றாவது விக்கெட் வீழ்த்தப்பட்டிருக்கின்றது மத்திய கல்லூரியின் பக்கத்திலே.
வேகமாக ஓடி சென்று நேர்த்தியாக ஒரு இன்ஸ்விங்கர் பந்து ஆஃப் ஸ்டம்பில் விழுந்து உள் நோக்கி சென்றிருக்கக்கூடிய அந்த பந்திலே LBW முறையிலே ஆட்டம் இழந்திருக்கின்றார். வருகின்ற புதிய துடுப்பாட்ட வீரர் நியூட்டன், ரஞ்சித் குமார் நியூட்டன். முதலாவது இன்னிங்ஸிலே ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக வந்து அதிரடியாக ஆடியிருந்த வீரர். மதியங்களுடைய மூன்றாவதற்கு விழுந்திருக்கிறது 34 ஓட்டங்கள் நிலையில். மத்திய கல்லூரியின் தூண் என்று வர்ணிக்கப்படுகின்ற நியூட்டன் களம் வந்திருக்கின்றார். முப்பத்து 4 ஓட்டங்கள் 3 விக்கெட்டுகள் சாய்க்கப்பட்டிருக்கின்றது. நியூட்டன் தனது முதற் பந்தினை எதிர்கொள்வதற்கு தயாராகின்றார். கஜகர்ணன் சற்று எகிரிச் செல்லக்கூடியவாறாக அந்த பந்தினை வீச தடுத்தாடுகிறார் நியூட்டன். இந்த இன்னிங்ஸினுடைய முதலாவது விக்கெட். விக்கெட் காப்பாளரிடம் பிடி கொடுத்து ஆட்டம் இழந்திருந்தது. இது LBW முறை மூலமாக இறுதியாக ஆட்டம் இழந்திருக்கக்கூடிய அனுஷாந்தினுடைய விக்கெட். கஜகர்ணன் மீண்டும் ஒரு பந்து விக்கெட்டை நோக்கி வீசியிருக்கிறார் ரஞ்சித்குமார் நியூட்டன். அதில் ஓட்டமத்தினை பெற்றுக் கொடுத்து என்னுடைய கணக்கினை ஆரம்பித்திருக்கின்றார். அவுட் ஸ்விங்கர் பந்து ஆஃப் ஸ்டம்பிற்கு வெளியே அடித்தாட முற்படுகையிலே மட்டையினுடைய விளிம்பில் பட்டிருந்தது. 4 ஓட்டமாக மாறியிருப்பது துடுப்பாட்ட வீரருக்கு அதிர்ஷ்டம். நிச்சயமாக ஸ்லிப்ஸை சரியான இடங்களில் நிறுத்தி வைத்திருந்தால் அது லாபகமாக அதை பிடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் அங்கு இருந்திருந்தது. 4 ஓட்டங்கள் கிடைக்கப்பெறுகிறது மத்திய கல்லூரிக்கு. இரண்டாவது ஸ்லிப்ஸினை தவிர்த்திருந்தனர் சென்ட் ஜான்ஸ் கல்லூரி அணியின் தலைவர் எபனேசர். அந்த இடத்திலே அந்த இடைவெளியினூடாக அந்த பந்து சென்றிருக்கிறது. குறிப்பாக நிதானமாக ஆடிக்கொண்டிருந்த ஸ்மில்டனுடைய பிடியெடுப்பாக அது அமைந்திருக்கும். நிச்சயமாக அது பந்தினை சற்று புறங்கையினை திருப்பி இந்த பந்தினை வீசியிருக்கின்றார் கஜகர்ணன். இரண்டாவது ஸ்லிப்ஸ் எடுத்ததால் இருந்த ஸ்லிப்ஸும் விலத்தி நின்றார்கள். அதுதான் அந்த ஓட்டத்துக்கான வாய்ப்பாக இருந்திருக்கிறது. 17 ஓவர் நிலையில் 39 ஓட்டங்கள் 3 விக்கெட் இழப்பிற்கு மத்திய கல்லூரி. கெனடி கன்வென்ஷன் சென்டர் பல ஆண்டுகளாக உங்கள் நன்மதிப்பை பெற்ற CK செந்தூரன் மற்றும் சுகந்தன் ஆகியோரின் நேரடி நிர்வாகத்தில் கெனடி கன்வென்ஷன் சென்டர் 1199 கெனடி ரோட் ஸ்காப்ரோ. ஏராளமான பார்க்கிங் வசதிகளோடு உங்கள் அனைத்து விதமான வைபவங்களும் சிறக்க கெனடி கன்வென்ஷன் சென்டர் GTA-யில் எங்கு வேண்டுமானாலும் 50 பேர் முதல் 1000 பேர் வரை அமரக்கூடிய அழகிய மண்டபங்களை ஒழுங்கு செய்து தருகின்றார்கள். அழையுங்கள் சுகந்தன் 416-540-6269. CK செந்தூரன் 416-400-8383. Kennedy Convention Center.
பந்து வீச்சிலே மாற்றம். கவிஷனுக்கு பதிலாக தங்களுடைய பிரதான வேக பந்து வீச்சாளர் கோகதாஸ் மாதுளனினை அழைத்து வந்திருக்கின்றார்கள் சென்ட் ஜோன்ஸ் அணியினர். சுப்பிரமணியம் பூங்கா முனையிலிருந்து பந்து வீசுவதற்காக புதிய துடுப்பாட்ட வீரராக வந்த நியூட்டன் அவரை எதிர்கொள்கிறார். முதலாவது இன்னிங்ஸிலே ஒரு ஃபுல் டாஸ் பந்து, தகுந்த பணித்தல், களத்தட்டுப்பாட்ட வீரர் தவறிழைக்க 4 ஓட்டம் நியூட்டனிற்கு சேர்கிறது. அந்த 4 ஓட்டம் லாங் ஆன் திசையூடாக அந்த 4 ஓட்டம். அந்த 4 ஓட்டத்தில் நியூட்டன் தன்னுடைய கணக்கினை ஆரம்பிக்கிறார். வேகமாக ஆடக்கூடிய நியூட்டன் நல்ல முறையில் தடுத்தாட முயற்சித்தார். கையில் பட்டது எந்த பொழுதும் அது அந்த பந்து எல்லைக்கோட்டை தாண்டுகிறது. முதலாவது இன்னிங்ஸ்லே நியூட்டன் ரஞ்சித் குமார் கோதாஸ் மாதுளனுடைய ஒரு ஜோக்கர் பந்திற்கு LBW முறையில் ஆட்டமிழந்திருந்தார். அவருடைய விக்கெட்டை இலக்கி வைத்திருப்பது இந்த பந்து மாற்றம் என்று நினைக்கிறேன். முதல் பந்திலே 4 நியூட்டன் பெற்றிருக்கிறார். பேசிக்கொண்டிருக்கையிலே அதே பாணியிலான ஒரு ஜோக்கர் பந்து ஆஃப் ஸ்டம்பினை நோக்கி ஒரு நல்ல முறையில் அது துடுப்பாட்டம் கூற வேண்டும். ஒரு ஓட்டம் கிடைக்கப்பெறுகிறது. அணியினுடைய ஓட்ட எண்ணிக்கை 44 என்ற நிலைக்கு வருகிறது 3 இலக்கு நஷ்டத்துக்கு. மேலும் 27 ஓட்டங்கள் பின்தங்கிய நிலையில் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். முதல் இன்னிங்ஸினை ஓட்டத்தினை சரி செய்வதற்கு பந்தினை கணித்தாட வேண்டும். ஒவ்வொரு பந்தினையும் கணித்தாட வேண்டும். சாகசாந்திக்காக யாழ்மத்திய மைதானத்தில் போட்டி இடைநிறுத்தப்படுகின்றது. தொடர்ந்து ஆங்கில வர்ணனையில் நீங்கள் கேட்கலாம். மைக்கேல் அடம்ஸ் மற்றும் புலினஸ் ஆகியோர் ஆங்கில வர்ணனையுடன். Jaffna Central 44 for 3 in their second innings. They still trail by 27 runs. Well, they got 157 in their first innings, for which in reply St.Johns College Jaffna got 228. And now they're 44 for 3. Atakaran on 11 or 49 deliveries. Jaffna Central got to battle closer play without losing any wickets. They got to bat well. They still trail by 27 runs. That's a very big ask, Polly. Battle close of play. When the inning started, there was about 42 or 44 over 34 overs left. So out of that 18 been bowled, so another 16 overs more. Well, in the first 17 overs they've lost 3 wickets. They got to bat well if they want to save this game. But definitely St. John's very much on top at the moment. But a good partnership or two can turn things around. Yeah, definitely that's what is needed at the moment. We've not seen a lot of these partnerships, Polly. You know, it's 15-20 run partnerships, and then somehow they manage to throw the wickets away. Kugadas brought in back to the attack. Bowled 6 overs, given away 14 runs up to now. He's bowling his 7th. The bowling has been tight. A lot of people around the commentary box too.
That's down the leg side, and the wicketkeeper misses it too. And that's gone to the boundary for 4. 4 byes. Takes the score on to 46. Sorry, the score moves on to 50. A foolish delivery. Once again, I thought the wicketkeeper got to move to that. Not easy to keep when you bowl both sides of the wicket, Polly, and especially down the leg side. That's much better. In over number 18, and Jaffna Centre 50 for 3. For 3, still 21 runs needed to make St. John's College bat again. Jaffna Centre 50 for 3. The bowlers attacking a lot. Kirupanathan to continue. It's 2 for 20 of 6 overs. That's down the leg side. Again pushed upishly. The batsman cross over for a single. That's what they need to keep doing. Just get the singles, wipe that deficit off as quickly as you can without losing any more wickets. See quite a good crowd here watching this game. The 117th encounter between these two schools, Jaffna Central College and St. John's Jaffna. Jaffna Central trailing by 20 runs. 51 for 3 in their second innings. 7 wickets intact. And with these 7 wickets, they got to get on to a good lead if they need to put the pressure on St. John's Jaffna. The batters got to take responsibility. They got to bat well. They'll have to Building be careful. partnership. They'll have to be careful against this man bowling right now. Has taken both wickets. The third being a run out. Well, I think he's bowled well, Michael. Kirupanathan, left arm. Bringing the ball into the right-hander. That's a natural swing. Well, Satakaran has played a good innings, I would say, although not among runs. 12 runs or 54 deliveries. His intention is to hang around there. Yeah, he looks a bit positive. But when he defends, he's trying to look for that single. He has to be careful, you know. The partner also has to be thinking the same way. We're looking at getting singles. Rajit Kumar. Well, he's on 8 of just 6 deliveries, Polly. He has other ideas. I think he got a boundary. He's looking for a single and he gets it quite easily. So he has the right idea. Try to get the singles, get that below. Now he's got it below the 20. Well, by 19 now. Well, first thing is they got to get into the lead and then they got to build on it.
try to get into a good lead of about 175 to put the pressure on St. John's College Jaffna. So to get a lead of 75, they got to get a total of around 240, 250. But they have not been able to do it in the first innings. Getting just 150. 19 overs gone. Jaffna Central 52 for 3. உங்கள் தூய்மையான காதலுக்கு தூய்மையான தங்கத்தை பரிசளியுங்கள். காதலின் வெளிப்பாடு தங்கம், தங்கத்தின் தாயகம் நியூ ரங்கராஸ் தங்கச் சுரங்கம். Happy anniversary. நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. So it's 52 for 3 after 19 overs in their second innings. They started off very slowly, but they've got the scoreboard moving. At one stage, they'd got 8 runs only of 8 overs. And it was all chaos at that time. It was 2 down. Slight recovery now. Just 2 runs of the last over. So it's Murphin been called into ball. Right arm off spin. Well, he's giving a lot of air into that ball. That's what is needed, I think, Michael, to get the batsman on the front foot. That's hit over mid wicket. One bounce into the boundary. That was pitched right up to him, Polly, and he had to just go down on one knee and make sure he lifted it over that infield. And the rest is history now. So the score moves on to 56. Like I said, he has been batting positively. There we see that again. Okay, another flightish delivery. That's a replay on that. He was waiting for that delivery, Michael, to hit it. Okay, He'll have to be a bit careful, because if Murphy varies his pace, he might end up skying that ball. That very sensitive batting, not trying to go after the bowling. Murphy not afraid to fly the delivery, even after being hit for a boundary. And that last ball was a bit of a slower one, although it was flighted. Wearing the pace. There you see. Hit uppishly again. This time over extra cover. That's gone to the boundary. This is great batting. Going over the infield. Well, he's wait for the ball and hits it. But that particular delivery, he couldn't get right under the ball, so it was a bit dangerous where he could have played it through the extra covers hand. The ball is allowing plenty of time for him to... That's a better delivery, I think. That's the end of that over. So 20 gone, it's 60 for 3. வணக்கம். மாக்கமன்சில் நியூ ரங்கநாத் தங்கச் சுரங்கம் வடக்கின் போர் என்று அழைக்கப்படுகின்ற யாழ் மத்திய கல்லூரிக்கும் பரியுவான் கல்லூரிக்கும் இடையிலான கிரிக்கெட் போட்டி சிறப்பாக நடைபெற நியூ ரங்கநாத் தங்கச் சுரங்கம் சார்பாக எமது வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். Jaffna Central College, 60 on the board. 20 overs gone in the second innings. They lost 3 wickets. They're fighting back, but still trailing by 11 runs.
They fought back to, when St. John's Jaffna was at a good stage at 180 for 3, they fought back to get them all out for 228. Now they got to bat well, put up a good score. That's what is needed by them. Kirpanathan, 2 for 22 of 7.1 overs. Got 2 other wickets to fall, other one being a run out. Still trailed by 11, Polly. To wipe that off. That's a good delivery again, pitched up to him. Working the batsman to making the batsman to play it. That was a better delivery, making the batsman play. 3 dot deliveries in this over. Jaffna Central College run rate of 2.93 in the second innings. 60 coming off 20.3 overs. Just picked up the rate a bit in that last over. 2 boundaries been hit. Bowling stump to stump down. Kirpanathan just doing it, bowling straight and pitching it up, making the batsman play at every delivery. 4 dot deliveries in this over. Looking to get the wicket. We have probably just another around 14 overs remaining in the day. Cut-off time is 5 o'clock. With the addition of going the extra half an hour in case they don't be not able to bowl the 90 overs for the day. Well, I think, Michael, 1 hour remaining, 14 overs, should be able to do that. Be a spin from the other side as well. I don't think there'll be any problem with the light as well. Well, they have the opportunity to extend play with half an hour to bowl the 90 overs, required 90 overs for the day. Remember, this being a 3-day game, 90 overs per day. Guess they So that's the end of that over. உங்கள் இல்லங்களில் மற்றும் நிறுவனங்களில் நடைபெறும் அனைத்து நிகழ்வுகளுக்கும் நிரோ சர்வீஸ் ஐஎன்சி கனடா. அனைத்து வகையான ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ், பார்ட்டி சர்வீசஸ், ஹோம் அண்ட் அவுட்டோர் டெக்கரேஷன், ஸ்ட்ரீட் ஃபெஸ்டிவல் ஆர்கனைசிங், எம்ப்ளாய்மெண்ட் சர்வீசஸ், டிஜே சர்வீசஸ், பேங்க்யூட் ஹால், பெயிண்டிங் சர்வீசஸ், கேட்டரிங் சர்வீசஸ் மற்றும் அனைத்து விழாக்களுக்கான அசத்தலான கேக் வகைகள் ஆகியவற்றை சிறந்த முறையில் பெற்றுக்கொள்ள 14 வருட கால அனுபவம் மிக்க ஒரே நிறுவனம் நிரோ சர்வீஸ் ஐஎன்சி கனடா. இப்பொழுது அன்புள்ளம் கொண்ட உங்கள் உறவுகளுக்கு உங்களின் இதயம் கனிந்த பரிசு பொருட்களை நீங்கள் விரும்பிய தினத்தில் விரும்பிய நேரத்தில் அவர்களின் இருப்பிடத்துக்கு கொண்டு சேர்க்கும் சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரி கனடா மற்றும் இலங்கையில். தொடர்புகளுக்கு ராதா மகாராஜா 416-206-7145. இமெயில் niroserviceinc@gmail.com. வெப்சைட்
www.neroservice.ca. வருட கால ரியல் எஸ்டேட் துறையில் நம்பர் நிறுவனமான நிர்வாகத்தில் 3 முகவரியில் வீடு காணி வியாபாரம் வாங்க விற்க நம்பிக்கையுடன் நாடுங்கள். தரமான வீடு காணி விற்பனை மூலம் 3 முகவரியில் யாழ்ப்பாணத்தில் ரீமேக்ஸ் நோ ரியாலிட்டி, திருவண்ணாமலையில் ரீமேக்ஸ் நோபல் ரியாலிட்டி, வத்தலையில் ரீமேக்ஸ் நெக்ஸஸ் ரியாலிட்டி. உங்கள் தூய்மையான காதலுக்கு தூய்மையான தங்கத்தை பரிசளியுங்கள். காதலின் வெளிப்பாடு தங்கம், தங்கத்தின் தாயகம் நியூ ரங்கராஸ் தங்கச் சுரங்கம். Happy anniversary. நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 Steels Avenue East, C102. 60-3 after 21 overs. We have been told correction there. We were told 27 overs remaining in the day. So definitely we are going into overtime then. Yeah, definitely 27 overs cannot be bowled within 1 hour. So that additional half an hour has to be taken to complete the 90 overs. Will be a challenge if they're going to bowl those 27 overs within 1.5 hours. Unless they get spin from both ends. Well, there might be spin coming on. Yes, there is a change. We see the spin. Of course, Murphy was bowling from this end. Umpire having a chat to the bowler, maybe asking him to move on with it. Taking a lot of time. Had a water break. Should have discussed their fields. Quite a lot of time to bowl. And another. Well, the umpires too got to control in trying to push the game. That's their responsibility, to push the game through, to get the maximum number of overs. It's much better. Flighting it. There's not much of flight in that delivery. Trying to bowl a bit flatter. That's taken and it's gone. That's the 4th wicket to fall. Satakaran was looking for runs. Went off the back foot, tried to cut it. Took the edge and a very good catch taken there. So he's walking back for 21. That was unfortunate. Short delivery, going back and try to cut it. But there was a bit of turn and ended up cutting it to the slip fielder's hand. A good catch there. Always not easy, Polly, when you see the batsman trying to cut, not easy to judge. You see the replay, pitched outside the stump. We watched the ball very well into his hands. The slip fielder. Very good catch. So Murphy gets him. He was put for 2 boundaries in the previous over. And he has well, got he his gets revenge. him in the second delivery of this over. Well, got his revenge finally. Still trailed by 11. And they lost another one. So 4 down now for 60. This could be a problem, Polly. They need to just keep things quiet, not lose many wickets. Well, Michael, with 27 overs remaining for the day, anything still can happen. Yeah, a lot of things can happen, Polly. We've seen a lot of things, unexpected things happening in cricket. And not easy. New batsman coming in. Sagati even. Young supporters, the schools. With the red cap, it's St. John supporters, most probably. St. John schoolboys.
Never easy supporting their school. Never easy for a new batsman coming in, especially when a spinner getting turned. I think they sense something. Jaffna Central still trailing by 11 runs. 3 dot balls and a wicket in this over. Offin gave 8 runs, 2 boundaries in the previous over. Come back strongly in this. That's another appeal, but I think it was a bounce one. Then again, very alert, take it off the rebound. To have the replay of that to be well bowled and well played there to end another over. 22 overs gone. Jaffna Central 60 for 4. இப்போது என்னோடும் ரவி வருவனோடும் இங்கே இந்த நேர்முக வர்ணனையில் இந்த நேரலையில் இணைந்திருக்கின்றார்கள் யாழ்ப்பாண மத்திய கல்லூரியின் 2 விஐபிக்கள். இப்பொழுது மத்திய கல்லூரியின் பழைய மாணவர்களாக இருந்து இப்பொழுது கழக மட்ட அணிகள் மூலமாக தங்களை தேசிய அணிக்குள் கொண்டு வரும் பெரும் முயற்சியில் இறங்கியிருக்கின்ற 2 பேர், நாடறிந்த ஏன் உலகறிந்த 2 கிரிக்கெட் வீரர்கள் விஜயகாந்த் வியாஸ்காந்த் மற்றும் தீசன் விதூஷன் 2 பேரையும் நாங்கள் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். விதூஷன் வியாஸ்காந்த் 2 பேரும் தங்கள் பாடசாலை அணியோடு காட்டுகின்ற அந்த நெருக்கம், அந்த விருப்பம். ஏற்கனவே விதூஷன் வணக்கம். வணக்கம் அண்ணா. வணக்கம். காலையிலே நீங்கள் ஆசைப்பட்டது போல பரிகுவான் கல்லூரியின் விக்கெட்டுகள் நிறைய விழுந்தன. ஆனால் இப்பொழுது மறுபடி மத்திய கல்லூரி அணி 4 விக்கெட்டுகளை இழந்திருக்கிறது, 11 ஓட்டங்கள் பின்தங்கி இருக்கிறது. எப்படிப்பட்ட பெறு வேண்டும்? என்ன அடுத்த இலக்காக இருக்கு மத்திய கல்லூரி? என்ன செய்ய மாறுது? சற்று நிதானமாக துருப்படுத்தாடி இன்றைய நாளில் ஓட்டங்களை சேகரிக்கும் விதமே சற்று தேவைப்படுகிறது எங்களுக்கு. வியாஸ்காந்தம் இருக்கா பக்கத்தில்? வியாஸ்காந்த் ஆரம்பத்திலே சொல்லிட்டு நான் கொஞ்சம் தான் கதைப்பேன் சொல்லி, ஆனால் வியாஸ்காந்தம் நாங்கள் அதே விஷயத்தை கேட்க போகிறோம். இப்போ வியாஸ்காந்த், உங்கள் ஸ்கூல் மத்திய கல்லூரி இப்போ என்ன செய்யணும்? இப்போ அடுத்து என்னை பொறுத்த வரைக்கும் வின்னும் லூஸும் வந்து எல்லாருக்கும் அதுதான். பட் சுச்சுவேஷனில் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நாங்கள் விளையாடி இருந்தால் கூட 1 கேம் தான் விளையாட சொல்லுவேன். நான் லாஸ்ட் கேப்டனாக இருந்தால் கூட ஏன்னா வின் பண்ணுறது தோக்குறது வேறு கதை. அண்ட் எப்படியும் அது மேட்சில் பிளேஸ் வந்து லேர்ன் பண்ணுவோம். அப்படி அடுத்த மேட்சில் இப்படி வேற எப்படி செய்யணும். 4 ஓட்டம் ஒன்று வியாஸ்காந்த் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அவங்களோட ஓன் கேம் போல தான் இப்பொழுது நியூட்டனின் துடுப்பில் இருந்து 4 ஓட்டம் ஒன்று கிடைத்திருக்கிறது. 64 ஓட்ட அணிக்கு இன்னும் 7 ஓட்டங்கள் பின்தங்கி இருக்கின்றார்கள். சொல்லுங்க வியாஸ்காந்த். அந்த 1 கேம் விளையாட தான் நிறைய பிளேஸ் வந்து அடாப்ட் ஆவாங்க. அடுத்த நெக்ஸ்ட் இயரோ சரி எப்படியோ சுச்சுவேஷன் வேற எப்படி விளையாடணும்னு சொல்லி இப்போ நாங்கள் இவங்களை கொண்டு ரோவாக்குங்கன்னு சொல்லி விளையாட்டா இப்போ இன்னொரு இயர் வரைக்கும் அவங்க அதுதான் செய்ய போகிறாங்க. அப்போ சண்டை கொஞ்சம் சொல்லு வின் பண்ணுறது அப்படியே போய் கொண்டு இருக்கும். இப்போ நான் என்ன சொல்கிறேன்டா, வின்னோ லூஸ் பண்ணுறது எக்ஸ்பீரியன்ஸாக வந்துடும். நாங்களும் எங்களுக்கு வந்து நாங்கள் ஸ்ட்ரகிள் ஆனது அப்படி தான். நாங்கள் விளையாடிப்பட்டு அந்த கேம்ஸ் வந்து இப்போ நாங்கள் பெருசாக விளையாடி எங்களுக்கு அந்த கேம்ஸ் தெரியும். அப்புறம் அவங்க சொல்கிறவங்க தான் வின்னோ லூஸை வந்து என்ஜாய் பண்ணி கேம் வந்து என்ஜாய் பண்ணிட்டு போயிடணும். இப்போ நாங்கள் 1 கேம் விளையாடினா மேக்ஸிமம் ஒரு 200+ நல்ல பேட்ஸ்மேன் இருக்காங்க. அவங்க இன்னும் இதான் ஃபஸ்ட் மேட்ச் பார்க்குறேன் சீசனில். எனக்கு தெரியும் இன்னும் லானப்படிங்க இருக்காங்க, நல்ல பிளேஸ் இருக்காங்க. 200+ வச்சா கூட ப்ரெஷர் டு செஞ்சோன்ஸ் தான். இந்த பால் பண்ணணும் விக்கெட் சொல்லி ஒவ்வொரு விக்கெட்ஸும் வைக்கிறது முக்கியமாக இருக்கும், ப்ரெஷராக இருக்கும். எப்படி இருக்குது இப்போ 2 பேருக்கும்? அதாவது இப்போ நீங்கள் கிளப் பிளேயர்ஸ், ஆனால் மத்திய கல்லூரியில் எப்போது நீங்கள் சென்ட்ரலைட்ஸ் மத்திய கல்லூரியின் மாணவர்கள். இந்த வெளியிலிருந்து வந்து இந்த போட்டியை பார்க்கும்போது, பழைய மாணவர்களாக போட்டியை பார்க்கும்போது எப்படி இருக்குது இப்போ உங்கள் 2 பேருக்கும்? கிளப் கிரிக்கெட்டில் நிறைய விளையாடி, வியாஸ்காந்த் இப்போ வெளிநாட்டிலையும் போய் லீக் போட்டிகள்லாம் விளையாடி திருப்பி வந்து இதே ஸ்கூல் மைதானம் நீங்கள் முந்தி ஆடி உங்களை பழக்கப்படுத்தின மைதானத்தில் வந்து போட்டி பார்க்கும்போது எப்படி அந்த அனுபவம் இருக்குது? முதல்ல நம்ம விதூஷன் கேட்போம். முதல்ல என்ன அனுபவம்னு சொன்னால் திரும்ப விளையாடணும் ஒரு ஆசையாக இருக்கும். ஏன்டா நாங்கள் விளையாடுற டைமில் கிடைச்ச அனுபவம் வேறு எங்களுக்கு இங்கே இருந்து. அதோட இப்போ பார்க்கக்குள்ள ஓகே நாங்கள் ஒரு இடத்துக்கு போயிட்டு திரும்ப வந்து பார்க்குறோமே, எங்களோட பிளேஸில் நல்லா செஞ்சு அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். இதிலேருந்து பார்க்க நல்ல ஆசையாக இருக்கும். மற்றது இப்படித்தான் பிளேஸ் வளர்ந்து வர ஸ்கூல் பிக் மேட்ச் என்னபடியா மேலே
அதால் இந்த மாதிரி பிக் மேட்ச் வந்து பார்க்க ஆசையாக இருக்கும். வேண்டாம் நான் ஸ்கூல் முடிச்ச அப்புறம் வந்து பிக் மேட்ச் நான் பார்க்கல 3 வருஷமாக. இதுதான் ஃபர்ஸ்ட் என்ன பிக் மேட்ச் நான் பார்க்குறது வந்து. அப்போ நான் கொஞ்சம் எக்ஸைட்டடாக தான் இருக்கிறேன் இந்த பிக் மேட்ச் பார்க்குறதுக்கு. ஏன்னா என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாதபடியா. அதனால் எங்களுக்கு இந்த வின்னோ லாஸ் ரிசல்ட்ஸை பற்றி கவலையில் இந்த 3 நாளும் பிக் மேட்ச் விளையாடணும் 2 டீமும் நல்லபடியாக. அதுதான் முக்கியம் என்னை பொறுத்த வரைக்கும். எனக்கும் வந்து அவன் சொன்ன மாதிரி திரும்ப என்ன சொல்கிறது, திரும்ப இல்லை விளையாடணும் போல இருந்துச்சு. என்ன சொல்கிறது, நான் அப்படி எனக்கு வந்து பிக் மேட்ச் லாஸ்ட் ஆனது நான் எல்லா போட்டியிலையும் சொல்கிறது தான். எனக்கு வந்து எல்லாம் சொல்கிறது, நீங்கள் இந்த இதை சொல்லுவாங்க ஒரு கீ ஒன்று தான் நீங்கள் எதை போய் சரி பண்ணுவீங்கன்னு. நான் சரியாக கஷ்டப்பட்டது கிரிக்கெட் லைஃப்பில் சரியாக கஷ்டப்பட்டது சரியாக கவலைப்பட்டது எல்லாம் 2020 தான். ஏன்னா ஒரு டிஃப்ரெண்ட் டைப் டீம் இருந்தது எங்கள் 2020 வந்து. ஏன்னா எல்லா டீமுக்கும் தெரியும் சென்ட்ரல் வந்து சரியான ஸ்ட்ராங் உண்டு. அப்படி ஒரு டீம் வந்து லொஸ்டான வந்து எனக்கு சரியான பர்சனலி வந்து எனக்கு சரியான கவலை. இப்போ வரைக்கும் நான் சொல்லுவேன், நான் ஆடு கட்டாமல் சொல்லுவேன். அந்த கவலை எனக்கு எப்பயும் இருக்குது. நான் ஆடு பெருசாக அந்த பேருக்கு யாரும் ஃபோட்டோ காட்டினா கூட பார்க்க மாட்டேன் அந்த பிக் மேட்சில் ஃபோட்டோஸ். ஏன்னா சரியான கவலை வரும் எனக்கு கண்டுட்டு. ஆனால் இப்போ அந்த பார்க்க மேட்ச் திருப்பி விளையாடணும் போல இருக்குது உண்மையாகவே. அந்த எவ்வளோ விளையாடினாலும் அந்த பொடிகளோட என்ஜாய் பண்ணி எங்கள் ஸ்கூலுக்கு விளையாடினதெல்லாம் மறக்கலாது. இப்போ 90களில் விளையாடின கௌரி பாகன் பழைய ஜோனியன் அவரை கூப்பிட்டனே அவரும் சொன்னால் அதான் தனக்கு திருப்பி விளையாடணும் போல இருக்குது. பார்க்குற நேரம் அங்கே போய் பிச்சில் விளையாடணும் போல இருக்குன்னு இப்போ கிட்டடியில் விளையாடவங்க 2 பேர்ட்டு கேட்கும் போதும் அப்படி தான் இருக்குது. இந்த இப்போது விளையாடுகின்ற இந்த மத்திய கல்லூரி மாணவர்கள் இன்றைய நாளில் ஆடுகின்ற இந்த டீம் உங்களோட தம்பிமார் இவங்களுக்கு ஏதாவது இன்றைக்கு சொன்னீங்களா? நீங்கள் இன்றைக்கு நேற்று அவங்களோட கதைக்கக்கூடியதாக இருந்ததா? உங்களோட வந்து அட்வைஸ் கேட்டாங்களா? நீங்கள் என்ன சொன்னீங்க அவங்களுக்கு? போல் போடைக்கு நான் சொன்னேன், போல் போடைக்கு நான் அவங்க சொன்ன வந்து தான் பொறி பண்ண வேணாம், என்ஜாய் பண்ணுங்க, ஃபீல்டில் வந்து என்ஜாய் பண்ணுங்க. மற்றது பிளேயர்ஸை வந்து என்ஜாய் பண்ணி வச்சுருங்க. நிறைய எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர்ஸ் வராங்க, அடுத்த வருஷம் விளையாட போகிறாங்க. இந்த வருஷம் என்ன நடக்கும் தெரியாது, நெக்ஸ்ட் இயர் அடுத்த வருஷங்கள் வரைக்கும் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். நான் சொன்னது தான் புது பிளேயர்ஸ் 4-5 பேர் விளையாடுறாங்க, இன்னும் அவங்களுக்கு 3 years 4 years இருக்குது. அப்படியே பிளேயர்ஸு கொஞ்சம் அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணுங்க, அப்படி விளையாட என்கரேஜ் பண்ண வந்து அவங்க வந்து நெக்ஸ்ட் இயரில் வந்து இன்னும் ஹோப்பாக இருக்கும். போல் பண்ணுங்க பேட் பண்ணிங்க சொன்னால் சின்ன சிச்சுவேஷன் தான், இதை ஹேண்டில் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணி விளாடுங்க. மேக்ஸிமம் உங்க கேம் விளாடுங்க, என்ஜாய் பண்ணுங்க. ரோ பண்ணுற எல்லாம் இல்லை, ரிசல்ட்ஸ் வரணும், வின் லோஸ் என்ஜாய் பண்ணுங்க, கவலைப்படுத்து. ஏன்னா நான் சொன்னது எனக்கு அப்படி சொல்லி லொஸ் ஆனால் நாங்கள் பெஞ்ச மணிக்கு தான் இருக்கேன். நான் அந்த மூட் வரைக்கும் வந்து கவலையாக இருக்கும். மற்றபடி மற்ற சென்டர் கோச்சில் ஒன்று இருக்குது உண்மையாக டிஃப்ரெண்ட் டைப். நாங்கள் எங்கள் ஸ்கூலில் வந்து நாங்கள் வந்து எங்களோட கோச்சாக்களும் சரி இன்னும் ஸ்கூலில் சரி வெளியே எடுத்த பிளேஸை ப்ரொமோட் பண்ணுறது கூட. இப்போ எங்களை வந்து அலோவ் பண்ணுறது சரி, நாங்கள் வெளியே விளையாட போகிறோம் எங்கள் ஸ்கூல் அலோவ் பண்ணி தரதெல்லாம் சரியான கூட. அப்போ அது வந்து அப்படி எங்கள் பிளேஸ் நிறைய நாங்கள் சுரேஷ்மா சொல்கிற இருக்கே கூட சார் வந்து எங்களை அடுத்த லெவலில் கொண்டு வந்து ட்ரை பண்ணுவார். எப்போயுமே டிஸ்ட்ரிக்டில் ஆடு, நீ ப்ரொவின்ஷியல் ஆடு, நீ நல்லா இதண்டு அப்படி எங்களை புஷ் பண்ணுறது கூட. அப்படி அவங்க நான் நியூட்டன்லாம் சொல்லிக்கொண்டு இருக்கிறேன், வந்து முடிஞ்ச கிளப் வந்து விளையாடு என் அடுத்தது சுரேஷாக போயிட்டு இருப்பேன். அடுத்தது வந்து எங்களுக்கு தான் அந்த வாய்ப்பு இருக்குது அவங்க வெளியே கொண்டு போகிறதுக்கு. இப்போ சொல்கிறது தான் நீங்கள் மேலே வரணும், யார் ஜஃப்னா மேலே தான் பரவாயில்ல. ஆனால் எங்கள் ஸ்கூலில் வந்து கூட உரிமை இருக்குது எனக்கு கதைக்கிறதுக்கு. அதுதான் நான் சொல்கிறது, நான் நீட்டாக சொல்கிறது தான். பிக் மேட்ச் எல்லாம் அது வந்து பாரம்பரியம். ஆனால் ஆசை கிரிக்கெட்டராக வந்து அதுக்காக பிக் மேட்ச் அவங்க ஒன்றும் இல்லை லைஃப்பில். இப்போ சொல்கிறது என்னென்னா வந்து கிளப் விளாடுங்க, பெரியா கிளப் வரணும் மாற்ற நான் சொல்கிறது வந்து எப்பயுமே. எனக்கு என்னென்னு சொன்னால் இந்த இடத்துல வியாசிட்டே இருந்து இப்படி கதைக்கிறது எனக்கு பயங்கர சந்தோஷமாக ஒன்று இருக்குது. முதலாவது எல்பிஎல் சீசன் முடிச்சுட்டு வந்து நான் வியாசிட்ட கதைச்சொன்று கேட்கல. வியாஸ் சொன்ன விஷயம் எனக்கு அடுத்த இங்கே பிக் மேட்ச் விளையாடணுமன்றது தான் வியாசிட முழு மோட்டிவாக இருந்தது. இன்றைக்கு ஒரு மச்சுவேர்டாக தண்டை யங்ஸ்டர்ஸை கைட் பண்ணுற இடத்துல இருக்கிறது, இப்படி 2 பேர் இருக்கிறது, இன்னும் இருக்கிறவே அதை சொல்கிறது, அது போய் வந்தவ சொல்கிறதான் இன்னும் அவங்களுக்கு கேட்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஏன்டா நாங்கள் முதல் பிக் மேட்ச்சில் கதைக்குள்ளே காய்ச்சது முன்னுக்கு போனால் ஒரு ஆள் இல்லை, அவருக்கு பின்னால் விரைக்கேண்டு. இப்போ அப்படி 2 பேரோட இன்றைக்கு நாங்கள் இதில் இருந்து கதைக்கிறன்றது உண்மையாக எனக்கு பெருமையாக இருக்குது. ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு சந்தோஷமாக இருக்குது. அந்த வேலையை அவன் செய்யணும்ன்றது, அந்த சரியான ஒரு ஆலோசனையை கொடுக்கணும். நான் பார்த்த வரைக்கும் நேற்று 2 நாளும் விதூஷன் வியாஸ்காந்த் 2 பேருமே இந்த மைதானத்தில் நின்று கொண்டிருந்தாங்க. ஸ்கூல் டென்ட்டாக இருக்கலாம், பிளேயர்ஸோட இருக்கலாம், தேடி சில வீரர்களோடு பேசினதாக இருக்கலாம். இப்போ இன்னொரு விஷயம் சொல்லணும், இப்போ விதூஷன் மூவஸ் கழகம், வியாஸ்காந்த் தமிழ் யூனியன். வியாஸ்காந்த் இப்போ யாழ்ப்பாணத்தில் பிறந்து சர்வதேச போட்டிகளில் பங்கு பெற்ற முதலாவது இலங்கை கிரிக்கெட் வீரர் என்ற பேருமே அவருக்கு கிடைச்சிருது. அதுவும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் முதல் தரமே ஆடி இருந்தார். இன்னும் தொடர்ந்து இதே வாய்ப்புகள் இந்த 2 பேருக்கும் சென்ட் ஜான்ஸ் கல்லூரியை சேர்ந்த மேவின் அபினாஷுக்கும் அடுத்து கிடைக்க போது இன்னும் நிறைய பேர் வரப்போகிறாங்க. தொடர்ந்து இந்த கழக மட்ட போட்டிகள் உங்களுக்கு தந்திருக்கிற அனுபவம் இன்னொரு வித்தியாசமான அனுபவம். ஆனால் பாடசாலை காலத்தில் ஆடினதை விட இப்போ இங்கே கூட கஷ்டப்பட்டிருப்பீங்க. புது இடம் கொழும்புக்கு போய் மேட்டிங்கை விட்டு திருப்பி டேஃபில் போய் ஆடி அந்த நேரங்களில் 23 வயதுக்கு உட்பட்ட அணியில் அப்போ கழக மட்ட அணியில் இடம்பெறும்போது
விதூஷனை கேட்டனே, விதூஷன் சொன்ன விஷயம் ஸ்கூல் லெவல்லேருந்து அடுத்த லெவலுக்கு வரதுக்கு பெரிய ஒரு கஷ்டப்பட வேண்டி இருந்ததுன்னு சொல்லி அந்த விஷயங்களை இப்போ இவங்க சில வேளை இதில் 50 இயர்ஸ் கலர்ஸ் பண்ணலாம், இதான் கடைசி வருஷமாக இருக்குது. அவங்களுக்கு நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கீங்களா? இப்போ நிச்சயமாக நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துருக்கேன். லாஸ்ட் இயர் நியூட்டன் கிளப்புக்கு கூப்பிட்டு விளையாட வச்சது, அதுக்கப்புறம் இப்போ 2-3 பேரை கூப்பிட்டு விளையாட வைக்கிறபடியாக இப்போ அவங்களோட ஃபியூச்சருக்கு பெனிஃபிட்ஸாக இருக்கும். அது இந்த நாங்கள் பட்ட கஷ்டம் இவங்களுக்கு ஹைட் பண்ண ஒருத்தருமே இல்லை. அவங்களுக்கு அப்படி சொல்லி கொடுத்தா அவங்களோட வாழ்க்கையில் அவங்க முன்னுக்கு வரக்கு ஈஸியாக இருக்குது. இப்போ அவங்களுக்கு தியரி இப்போ நாங்கள் போயிட்டு 2 வருஷம் கஷ்டப்பட்டு பெஞ்சிலேருந்து விளையாடுறத விட அவங்க வந்தோன்னு விளையாடிக்கலாம். அவங்களுக்கு ஒரு ஓகே விளையாட ஃபெயிலானாலும் பிரச்சனை இல்லை, விளையாடி எக்ஸ்பீரியன்ஸ் வரும், ஃபியூச்சரில் முன்னுக்கு ஈஸி. இப்போ நாங்கள் மேலே இருக்கிறனாங்க அவங்கள ஹைட் பண்ணி அவங்களுக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் அமைச்சு கொடுக்கணும். பட் இப்போ நாங்கள் ஸ்கூலில் மட்டும் பண்ண சொன்னோம், நோத்தில் இருக்கிற யார் இருந்தாலுமே முன்னுக்கு வரலாம். அதான் மெயின் தியரி. இப்போ நாங்கள் எங்களோட ஸ்கூலில் போய் சொல்லுவேன், நானும் சொன்ன கதைக்கிற மட்டும் விடுவோம், எங்களோட ஸ்கூலில் தான் போய் நாங்கள் கைக்கு சொல்லக்கூட வேறு நோத்தில் இருக்கிற யார் இருந்தாலும் நல்ல டேலண்ட் இருந்தால் முன்னுக்கு வரக்கு ஃபியூச்சர் இருக்குது எல்லாருக்குமே. நீங்கள் விளையாடின காலத்தில் வந்து உண்மையாக உங்களுக்கு இன்னொரு இலக்கம் ஒன்று இருந்தது, டிவிஷன் 2க்கு ஸ்கூலை கொண்டு போகணும்னு சொல்லி. அப்போ அந்த இடத்துக்கும் வந்திருக்கு. நான் நினைக்கிறேன் நீங்கள் விளையாடினதை விட இன்றைக்கு இருக்கிற ஸ்கூல் கிரிக்கெட்டர்ஸுக்கு அந்த இடைவெளி ஒன்று குறைஞ்சிருக்கு. இப்போ அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போயேக்கில்ல டர்ஃபில் நீங்கள் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி இருக்கிறார்கள்ன்றபடியாக அந்த டிரான்சிஷனுக்கு என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது. அது கிளப்புக்கு போகிறதா இருக்கட்டும், கூடுதலாக டர்ஃபில் மட்டுமே விளையாட போகிற ஒரு கிரிக்கெட்டர்ஸாக தங்களை மாற்றுறதுக்கு ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னவா இருக்கும்னு சொல்லி நீங்கள் சொல்லுவீங்க? நான் வந்து பிளேஸ் எல்லாம் சொல்கிறது வந்து டேஃபை பற்றி பறி பண்ணக்கூடாது, அது உண்டு. மேட்டிங்கை பற்றியும் பறி பண்ணக்கூடாது. நான் சொல்கிற உண்டு, நீ அவங்க என்ன சொல்கிறது அந்த ப்ராக்டிஸ் டைம், அங்கே இருக்கிற சுச்சுவேஷன்ஸ் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுவியாக இருக்க நீ சக்ஸஸ்ஃபுல்லாக மேலே வருவேன். அதான் பெரிய பிரச்சனை. ஏண்டா என்ன இருந்தாங்க, டினோசன் இருந்தாங்க, கபில்ராஜ், மதுசன் எல்லாம் இருந்தாங்க, எல்லாரும் விட்டு தான் போனாங்க. ஏண்டா எல்லாரும் என்ன சொல்லி சான்ஸ் இல்லைன்னு சொல்லி நான் சொல்கிறது வந்து ஒன்று தான். சான்ஸ் வெறும் மட்டும் பார்த்து கொண்டு இருக்கணும். அது வந்தால் நாங்கள் வேறு லெவலில் செய்யணும். அது வந்து தான் டிஃப்ரெண்ட். மற்றும்படி நான் ஒரு நாளும் குறை சொன்னதில்லை. மேட்டிங் நாங்கள் வந்து ப்ராக்டிஸ் எங்களுக்கு தெரியும். சென்ட்ரல் காலேஜில் நாங்கள் போல் போடைக்கலாம் சிமெண்ட்டில் டேஃபில் பேட்டிங் என்ன சிமெண்ட்டில் இருந்து தான் விளையாடுவோம். அதுவும் போல் ஈரமாக்கி போட்டு விளையாடுவோம். ஏன்னா டேஃபில் வேறு மாதிரி வருமெண்டு நான் எல்பியில் கூட அப்படி தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போவேன். அது ஆனால் நான் ஒரு பிளேயராக வந்து நான் முதல் சொல்லியிருக்கேன், நான் டேஃப் வேணும் எனக்குன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் அதுக்கப்புறம் நான் சொன்னேன், கிடைக்காத கேட்டு பிரயோசனம் இல்லை, கிடைக்க வச்சு மூவ் பண்ணணும்னு சொல்லி. அப்போ அதுக்கு நாங்கள் அடாப்ட் ஆகணும். அதை நான் சொல்லுவேன். ஏண்டா நோத்தில் வந்து இனியும் டர்ஃப் ஃபண்ட் இல்லைன்றது வந்து எனக்கு சரியான கவலை. பட் அது நிறைய ஸ்கூலில் இருக்குது, அதை வந்து பர்சனல் யூஸ் பண்ணுறபடியாக எங்கள் ஸ்கூலில் இருந்து தான் நான் சரிப்பட்டு வரையில. நான் சொல்கிறது தான், பிளேஸில் வந்து இனி குறை சொல்கிறது கொண்டும் இல்லை. நாங்கள் அடுத்த லெவலில் போட மாட்டால் செல்ஃபாக வந்து கட்டாயம் முன்னுக்கு வரணும், அவ்வளோதான். உங்களை பார்த்து நிறைய பேருக்கு அதாவது இப்போ விதூஷன் சொன்னது போல், வியாஸ்கான் சொன்னது போல், தனியாக இது சென்ட்ரல் கல்லூரிக்கு மட்டுமல்ல யாழ்ப்பாணத்துக்கு முழுக்க பெருமையான விஷயம். இது மட்டுமில்லாமல் குழும்பை தாண்டி வெளியில் இருக்க நிறைய பேர் கூட உங்களை பிடிச்சிருக்கு என்று சொன்னால், கஷ்டப்பட்டு வாய்ப்பு இல்லை என்று சொல்லி இருக்காமல் தொடர்ந்து போராடி முன்னுக்கு வந்த 2 பேர். இப்போ வியாஸ்காந்துக்கு சர்வதேச ரீதியில் ஒரு பெயர் கிடைச்சிருக்கு. IL T20 வரையும் போய் பெரிய பெரிய வீரர்களோடு சேர்ந்து விளையாடிட்டு வந்திருக்கீங்கன்னு சொன்னால் அதுக்கான கஷ்டப்பட்ட முயற்சி ரொம்ப பெருசு. இப்போ இந்த பிக் மேட்ச்சில் 11 பேரில் இடம்பெறாத வீரர்கள் பெரிய ஒரு ஏமாற்றமாக இருக்கும் அவர்களுக்கு. அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்காது. நீங்கள் கூட அதில் பாடசாலை 11 அணியில் இடம்பெறதுக்கு மிக கஷ்டப்பட்டிருப்பீங்க. இப்போ அது போன்ற ஏமாற்றங்கள் உங்களுக்கு கடகமட்ட அணியில் வரும், நீங்கள் தெரிவு செய்யப்பட்ட அணிகள் ஃப்ரான்ச்சைஸ் அணிகளில் வரும். அந்த ஏமாற்றங்களை தாங்க பழக்கப்படுத்திக் கொள்றதை இந்த இளையவர்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்களா? அது முக்கியமானது. காரணம் அவங்க தொடர்ந்து ப்ரொஃபஷனல் ஆடுறதுக்கு, தொழில்சார் கிரிக்கெட்டராக வர்றதுக்கு கொழும்புக்கு வந்து கஷ்டப்படுறதா, இல்லாட்டி கடகமட்ட போட்டிகள் ஆடுறது, இதுக்கான விஷயங்களை நீங்கள் பட்ட கஷ்டங்களையும் சொல்லிக் கொடுக்குறீங்க. காரணம் அவங்க நீங்கள் கண்ட வெற்றிகளை மட்டும் தான் பார்ப்பாங்க. மூவர்ஸ் கழகத்துக்கு ஆடுறாரு விதூஷன், வியாஸ்காந்த் இப்போ லங்கா பிரீமியர் லீக்ல IL T20 வரையும் போயிட்டாருன்னு உங்களோட முன்னேற்றங்களை பார்ப்பாங்க. ஆனால் நீங்கள் பட்ட பின்னுக்கு பட்ட கஷ்டங்கள், அந்த ஹார்ட் ஒர்க், அதில் பற்றி முக்கியமாக சொல்லிக் கொடுக்குறீங்களா? எங்கள் ஸ்கூலில் இருக்கிற பாய்ஸுக்கு தெரிஞ்சிருக்கு. வேண்டாம் நாங்கள் காலை பின்னாடி கிரௌண்டில் நிற்கிறது, இவன் வந்து வீட்டே போக மாட்டான், அதே மாதிரி நானும் வீட்டை போகிறேன் இல்லை.
Elevate your space with elegance and precision with Shy Blinds and Shutters, your premier destination for top quality blinds and shutters. Discover a world of possibilities with our extensive collection, ranging from the latest designs to timeless classics. With 19 years of experience and with our skilled professionals, we not only bring you the finest materials, but also ensure a flawless installation, making your experience stress-free. Shy Blinds and Shutters. Call us today to schedule your consultation or come visit us at 74 Dynamic Drive, Scarborough. 100% professional. ஸ்காப்ரோ மார்க்மன் லோரன்ஸ் சந்திப்பில் புதிதாக நிர்மாணிக்கப்படுகிறது இன்ஸ்பயர் மாடர்ன் டவுன்ஸ். 42 யூனிட்ஸை கொண்ட புதிய வளாகம் சீடப்ரே மால், விளையாட்டு திடல், கோ டிரான்சிட் என அனைத்து வசதிகளோடும் உருவாகிறது இன்ஸ்பயர் மாடர்ன் டவுன்ஸ். உங்கள் வசதிக்கேற்ப மாதாந்த கட்டணம் 3, 4, 5 அறைகளை கொண்ட வீடுகள். அனைத்து விவரங்களுக்கும் எக்ஸ்க்ளூசிவ் ஆக்சஸ் கொண்ட முகவர் ஜே நடராஜா. 4165582551 4165582551 ஜே நடராஜா. உங்கள் இல்லங்களில் மற்றும் நிறுவனங்களில் நடைபெறும் அனைத்து நிகழ்வுகளுக்கும் நிரோ சர்வீஸ் ஐஎன்சி கனடா. அனைத்து வகையான ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ், பார்ட்டி சர்வீசஸ், ஹோம் அண்ட் அவுட்டோர் டெக்கரேஷன், ஸ்ட்ரீட் ஃபெஸ்டிவல் ஆர்கனைசிங், எம்ப்ளாய்மெண்ட் சர்வீசஸ், டிஜே சர்வீசஸ், பேங்க்யூட் ஹால், பெயிண்டிங் சர்வீசஸ், கேட்டரிங் சர்வீசஸ் மற்றும் அனைத்து விழாக்களுக்கான அசத்தலான கேக் வகைகள் ஆகியவற்றை சிறந்த முறையில் பெற்றுக் கொள்ள 14 வருட கால அனுபவம் மிக்க ஒரே நிறுவனம் நிரோ சர்வீஸ் ஐஎன்சி கனடா. இப்பொழுது அன்புள்ளம் கொண்ட உங்கள் உறவுகளுக்கு உங்களின் இதயம் கனிந்த பரிசு பொருட்களை நீங்கள் விரும்பிய தினத்தில், விரும்பிய நேரத்தில் அவர்களின் இருப்பிடத்துக்கு கொண்டு சேர்க்கும் சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரி கனடா மற்றும் இலங்கையில். தொடர்புகளுக்கு ராதா மகாராஜா 416-206-7145. இமெயில் neroserviceinc@gmail.com. வெப்சைட் www.neroservice.ca. வணக்கம். மாக்கமன்சில் நியூ ரங்கநாத் தங்க சுரங்கம் வடக்கின் போர் என்று அழைக்கப்படுகின்ற யாழ் மத்திய கல்லூரிக்கும் பரியுவான் கல்லூரிக்கும் இடையிலான கிரிக்கெட் போட்டி சிறப்பாக நடைபெற நியூ ரங்கநாத் தங்க சுரங்கம் சார்பாக எமது வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அம்பையர்கள் வேணும் தானே நீ அடிக்கிற வைக்கணும் அவசரம் பார்க்கணும். ஒரு ஓட்டம் நிலையில் இருக்கும்போது பேசிக் கொண்டிருக்கிற ஒரு சொல்லிக் கொடுத்த ஆட்டம்
ஆஸ்தாபத்தில் இருக்கிற ஆஸ்தாபனுடைய இரண்டாவது ஒரு கல்வி சாதனத்திற்கு 140 மீட்டர் வேகமாக ஓட்டங்களுக்கு நம்பிக்கை கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். இப்போது 7 ஓட்டங்கள் ஐந்திருக்கிறது. பட்டியல் ஒழுங்கு மாணவர்கள் இப்போது அனைத்து கல்லூரிகளுக்கும் திட்டத்தில் முன்னேற காத்திருந்த எல்லா இளைஞர்களுக்கும் உதாரணமாக வழங்கக்கூடிய 2 பேரை நாங்கள் கொடுத்துக்கொள்கிறோம். அவர்களை கேட்டுக்கொண்ட கேள்வி ஏற்பட்ட மின்சாரத்தில் இருக்கார்கள் முழுமையான பதிலை நிகழ்ச்சி நாங்கள் வழங்குகிறது. லூசன் நீங்கள் 2 பேரும் இதுவரைக்கும் பெற்றுக்கொண்ட வெற்றிகளை பார்க்கும் இப்போது நீங்கள் எவ்வளவு கஷ்டங்களை பற்றி இந்த வெற்றிகளை பெற முயல்கிறீர்கள், எந்த சூழ்நிலையில் முன்னேறுகிறீர்கள் தெரிவிக்க அதை பற்றி உங்களுக்கு நெருக்கமான அன்புகளுக்கு தலைவர் வேறாக்கி வருகிறோம். இப்போ அந்த 4 ஓட்டங்கள் மத்திய ஓட்ட எண்ணிக்கைகள் 75 என எனக்கு கிடைக்கின்றது. மேலும் ஓட்டம் கிடைக்கப்பட அனைத்து ஓட்ட எண்ணிக்கை 76 என்ற நிலைக்கு வருகிறது. மத்திய கல்லூரி அணியினர் செயின்ட் ஜான்ஸ் கல்லூரி அணி பெற்ற ஓட்டத்திலும் பார்க்க 5 ஓட்டங்கள் மேலதிகமாக பெற்றிருக்கிறார்கள். 5 இலக்குகளை இழந்திருக்கின்றார்கள். அவங்க நான் வந்தாலே தான் பார்த்துட்டு இருப்பாங்க, இவர் என்ன டெய்லி கிரௌண்டு வாழ்ந்த மாதிரி. நாங்கள் சொல்கிறது வந்து அவங்களுக்கு தான் நாங்கள் வந்து சரியாக ஃபிட்னஸ் பார்ப்பாங்க. பட் ஜிம்மில் அமைஞ்சு நாங்கள் செய்கிறீங்களா முதல் அங்கே ஜிம் செய்கிறது சரியாக கஷ்டமாக இருக்கும். செஞ்சு போட்டு அடுத்த நாளுமே ப்ராக்டிஸ் போகிறதுன்றது சரியான கஷ்டமாக இருக்கும். இங்கே நாங்கள் ஸ்கூலில் வந்து அடாப்ட் ஆகல. அப்போ நாங்கள் ஃப்ரெண்ட்ஸு சொல்கிறது படியாக சொல்கிறது தான், நீ அங்கே வந்து விளையாட போகிறீங்களா ஃபைனான்ஸில் தேவையில்லை. எங்கள்கிட்ட நான் சொல்கிறது தான், உங்களுக்கு ஃபைனான்ஸில் தேவையில்லை, நான் வந்து உங்களை பற்றி பார்ப்பேன், நீங்கள் வந்து விளையாட போறியாவா ஒழுங்காக இருப்பீங்கன்றா வந்து விளையாடு சொல்கிறது வந்து நல்ல ஜிம் செய், உடம்பை கவனி, விளையாட்டுக்கு ஹார்ட் பண்ணுவோம், அவ்வளோது ஹார்ட் ஒர்க் பண்ணி அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு. இப்போ நான் சொன்னேன் சும்மா ஸ்கூலில் நான் ரெடி சொல்கிறேன். இப்போ படிக்க அவங்களுக்கு மற்றவங்களும் சிலர் படிக்கப்பன்னு சொல்லுவாங்க. இப்போ கிரிக்கெட் விளையாட ஆசைப்படுறவங்க சொல்கிறது தான், நீங்கள் விளையாட்டுக்கு ஸ்கூல் டைமில் ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, விளையாட்டுக்கு பின்னுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். நான் சொல்ல போனேன், நான் வந்து எல்லாம் கிரௌண்டுக்காக நம்ம விட்டே இருப்பேன், வீட்டுக்காரெல்லாம் பேசணும். கொழம்புலேருந்து வந்தால் கூட திருப்பி கிரௌண்டு வந்துடுவேன். இப்போ கொழம்புலேருந்து இப்போ ஜஃப்னா வேணா அப்போ கிரௌண்டுக்காக இருப்பேன், ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அப்போ அம்மா சொல்லுவாங்க டெய்லியே தாங்கப்பா, என்னடா எப்போ பார்த்தா கிரௌண்டுக்கே போகிறேன்னு. நான் சொன்னேன், நான் அச்சீவ் பண்ண மாட்டேன், நான் நிப்பாட்ட மாட்டேன் சொல்லி தான் வரேன். நான் எனக்கு அந்த ஒரு நாள் ஜேசி போட மாட்டேன், நான் நிப்பாட்ட மாட்டேன். அதுதான் இவங்க சொல்கிறேன், உங்களுக்கு வேணுமா கஷ்டப்படுங்க தயவுசெய்து, அதுதான் சொல்கிறது. நான் நிறைய நீட்டை வந்து டெய்லி ஃபாலோ பண்ணுற கூட அவனுக்கு எனக்கு தெரியுமா வந்து சரி, அவனுக்கு வந்து சரி கஷ்டப்படுறவன். அவன் டெய்லி அவன் அப்பாவை சரி வந்து நான் டெய்லி வந்து அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன், ஃபோன்லேயே சரி எல்லாம் சொல்லிக்கொண்டே இருப்பேன், இப்படி செய்ய அப்படி செய்ய சொல்லிக்கொண்டே இருப்பேன். நான் இன்ஜெக்ட் வந்த வழி அவனை கொண்டு செய்யலாம். போய்ட்டு இப்போ இன்ஜெக்ட் நான் போல் பண்ணல நினைக்கிறேன். இப்போ வந்து நான் மச்சிக்கு வந்து போல் பண்ண நான் போல நான் அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அவன் சொல்லிக்கிட்டே இருந்தேன். நான் நேற்று என் அப்பாக்கன்னு சொன்னால் முடிஞ்சவன் அனுப்பிடுங்க கொழம்புக்கு. என் அவனுக்கு வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். இப்போ நான் வந்து ஆகாஷோட எங்காச்சு நான் காட்டுக்கொள்ள எக்ஸ்பீரியன் அவனோட வந்து இன்றைக்கு கூட அவனை கூட்டினு ஒர்க் பண்ணான். மார்னிங் கூட்டின்னு போய் அவன் சொல்லிக் கொடுத்தேன் நிறைய விஷயம். ஒரு 1 hour நெக்ஸ்ட் புக் பண்ணி சொல்லிக் கொடுத்தேன். அவனுக்கு வந்து சொல்லி அவன் வியந்து பார்க்குறான். அவனுக்கு அவன் சொன்ன எப்படிலாம் வேணா சொல்லி தந்தான் நான் சொல்லி. நான் சொன்னது அவனுக்கு இப்படி தான், நான் எங்களுக்கு மொத்தம் சொல்லி தந்தா இல்லை. அப்படி 6 அடித்தான். பேசிக் கொண்டிருக்கையிலே அஜய் ஒரு 6 ஓட்டத்தினை பெற்றிருக்கிறார். மத்திய கல்லூரியினுடைய 2வது இன்னிங்ஸுக்காக செயின்ட் ஜான்ஸ் கல்லூரி அணி பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஓட்டங்களை தாண்டி 12 ஓட்டங்களை பெற்றிருக்கிறார்கள். குறிப்பாக மத்திய கல்லூரி தங்களுடைய ஓட்ட எண்ணிக்கை செயின்ட் ஜான்ஸுக்குரிய வெற்றி இலக்கை நிர்ணயிக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள். அது அஜய் அடித்தாடி 6 ஓட்டம். நான் வந்து சொல்கிறது தான் வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறேன், நீட்டாக சொல்லிக்கொண்டே இருப்பேன். பட் ஆகா சொல்கிறான் எனக்கு பிடித்தனும் சொன்னது இல்லையா என்ன. இப்போ நான் சொன்னேன் இதெல்லாம் எனக்கும் ஒருத்தன் சொல்லி தரையில்லை, இது நானே வந்து ஃபாலோ பண்ணுறது. இப்போ நான் கூட இப்போ கூட யூடியூப்பில் பார்க்குறேன்னா கூட நிறைய பேர் லெக்ஸ் வீடியோஸ் பார்ப்பேன். அதை ஸ்கின் ரெக்கார்ட் பண்ணி ஸ்லோ மோஷனில் பார்ப்பேன்.
மனித அப்படி குழி போடுறான் மற்ற எவ்வளோ ரசிக்கான் அடியில் சீட் வந்து அப்படி ஒர்க் பண்ணுறான் அப்படின்னு அவனுக்கு எடுத்து காணும் இந்த ஃபோன் என்ஜாய் பண்ண அவ்வளோ ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கேன் இது அவங்க நான் எனக்கு வந்து குக்லீஸ் வந்து இப்போ 3 டைப்ஸில் போடுவேன் எனக்கு அதை வந்து ஒரே ஒரு டைப் தான் இம்ப்ளான் தான் சொல்லி தந்தது மற்ற சொல்லி தந்துடுறேன் ஒருத்தன் சொல்லி தந்தேன் நான் வந்து எல்லாம் வந்து பிடிச்சது வந்து யூடியூப்பில் தான் நான் இம்ப்ரூவ் ஆகின கூட யூடியூப்பில் பார்த்துதான் நான் சொன்னேன் அவர்கிட்ட நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி கேமரா வச்சு தான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன் கேமரா எப்பயுமே ஃபோன் வந்தப்போ கூட இருக்கும் ஸ்டாண்டில் வச்சுட்டு பார்ப்பேன் என்னென்ன பிள்ளை விடுறேன் அவன் சொல்லி கொடுத்தான் சோல் போல் இருந்தால் என்னென்று சரி பண்ணுறது தான் சொன்னான் உண்ட செல்ஃபிலேயே தேடிக்கொள்ளு வேறுத்தனை பிடிக்க தேவையில்லை அப்போ சொன்னால் அவன் சொன்னான் இதான் நான் ஃபஸ்ட் டைம் இப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறேன் அப்போ நான் சொன்னாதான் அவனுக்கு நான் சொன்னது அவனுக்கு அப்புறம் அவனுக்கு வந்து நிறைய சொல்லிக் கொடுத்தேன் இன்றைக்கு வந்து மார்னிங்கில் வந்து அப்போ அவன் சொன்னான் நான் இப்படி ப்ராக்டிஸ் பண்ணேன் நான் சொன்னேன் இதை வந்து இது நான் செய்கிறது நான் ஒன்றும் கட்டாயப்படுத்த மாட்டேன் உனக்கு ஓகேனா நீ செஞ்சவள் நான் இப்படி செஞ்சேன் நான் மேலே வந்தேன் நான் அப்படி சொல்ல அவன் வந்து சரியாக ஹாப்பியாக இருந்தான் ஓகேன்னு சொல்லி நான் சொன்னேன் நான் எப்போ ஃப்ரீயாக டைம் வந்தாலும் உனக்கு நான் ஒர்க் பண்ணேன் எந்த ஒருத்தன் வந்து அண்ணா எனக்கு செஞ்சுதாங்கன்னு சொல்லியிருக்கேன் நாங்கள் வேணாம்னு சொல்லலை எனக்கு சின்ன அவன் வளர்ந்து வர படியான் தமிழ் கூட நான் காய்ச்சிக்கேன் மேனேஜரோட காய்ச்சேன் நான் சொன்னேன் இப்படி ஒருத்தன் படியான் இருக்கிறான் பட் செஞ்சோஸ் பண்ணி சரணன்னு சொல்லி லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர் அவனும் மங்களாக நிற்கிறான் அவனுக்கு நான் தமிழ் காய்ச்சேன் இப்படி சரண படி என்ன இருக்கிறான் நான் கூட்டிட்டு எங்கள் கிளப்புக்கு கூட்டிட்டு வரேன் கிளப்பில் வந்தால் பால் பண்ண கொடுப்பீங்க அவன் சொன்னான் ஓகே கூட்டிட்டு வாங்க அப்போ நான் சொன்னேன் இப்போ சரணுக்கு வந்து நான் ட்ரை பண்ணேன் நான் 23 அடிக்க வைக்கிறதுக்கு செஞ்சோஸ் படி ஒருத்தன் இப்போ நான் சொல்லி நான் அவனை சொல்லி வச்சேன் நான் நல்லா பந்து போட்டினா 23 அடிக்கலாம் என்ன லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர் ஒருத்தரும் இல்லை நல்லா பந்து 23 அடிக்கலாம் ஆக சொன்னது வந்து உனக்கு என்ன மேட்ச் இருக்குது அவன் சொன்னான் எனக்கு வந்து 2026 வந்து வேர்ல்ட் கப் ஸ்குவாடில் இருக்கான்னு சொல்லி சம்திங் பூலில் இருக்கான்னு சொல்லி நான் சொன்ன வந்து அவன்கிட்ட தான் அப்போ என்ன நீ வந்து போல் பண்ணு பெரியாக்கில் போல் பண்ணால் ஈஸியாக எங்களுக்கு வந்து அப்படியே சான்ஸ் கிடைக்கல நான் அவனை புஷ் பண்ண பார்க்குறேன் வேர்ல்ட் கப்பில் சரி ஸ்குவாட்டில் போகிறதுக்கு உண்மையாகவே ஜாஃப்னா வந்து வேர்ல்ட் கப் ஸ்குவாட்டில் போனது இல்லை இப்போ நான் தான் அவனுக்கு வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துட்டேன்னு சொன்னேன் மெர்கண்டே கூட பிபிகேலையும் காய்ச்சிருக்கேன் மேனேஜரோட கூட அவர் சொன்னது தான் நாங்கள் அவனை ப்ராக்டிஸில் கூப்பிடுவோம் இப்போ நான் சொன்னேன் இல்லை ப்ராக்டிஸில் கூப்பிடுவோம் கஷ்டப்பட்டு அவங்களோட ஸ்கூலில் ஒரு பெர்மிஷன் எடுப்போம் அடுத்து நான் சொன்னேன் நான் 2 மேட்ச் வெளியே இருக்கிறேன் அவனை விளையாட வைப்போம் எனக்கு வந்து மெர்கண்டே விளையாடுற வந்து தேவையில்லை நான் சொன்னதான் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வெளியே இருந்து வேற போகுது இந்த மெர்கண்டில் வந்து நானில் 5 விக்கெட் எடுத்து எனக்கு ஒன்றும் நேஷனல் விளையாட போகிறதும் இல்லை இது போப்போம் நான் சொன்னேன் நான் வெளியே இருக்கேன் 2 மேட்ச் அவனுக்கு அந்த 2 மேட்சை கொடுப்போம் ஒருத்தர் அவனுக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்ப்பேன் அப்படி நான் சில பேர் ட்ரை பண்ணி கொண்டு இருக்கிறேன் இப்படி சீக்கிரம் வருவாங்க நினைக்கிறேன் மிக்க மகிழ்ச்சி வியாஸ்காந்த் குறிப்பாக நீங்கள் இங்கே இருந்து போகிறன்றது எவ்வளவு கடினமான ஒரு பயணமாக இருந்தன்றதை ஓரளவுக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் அந்த பயணத்தில் இருந்த முட்களை நீங்கள் இன்றைக்கு களைஞ்சு உங்களுக்கு பின்னால் வரவங்களுக்கு ஒரு பாதையை மிக இலவாகி கொடுக்கறது, அதிலும் குறிப்பாக உங்களோட பயணம் ஒரு பக்கங்கள் இருக்க அதை செய்கிறன்றது உண்மையிலேயே பெரிய விஷயம். உங்களுக்கு இருக்கிற அதே ஆசை தான் ஒரு சாதாரண இந்த நாட்டில் பிறந்த இலங்கையினுடைய ஒரு கிரிக்கெட் ரசிகர்களாக எங்களுக்கும் இருக்கிறது. இங்கே இருந்து ஒருவர் அந்த தேசிய அணியில் விளையாடணுமென்றது, இலங்கை தேசிய அணியில் ஒருவரையேனும் முதலாவதாக நாங்கள் பார்க்கணுமென்றால் எங்களுக்கும் இருக்கக்கூடிய அவாவாக இருக்கின்றது. இறுதியாக ஒரே ஒரு கேள்வி 2 பேர்ட்டையும். உங்க 2 பேரும் நெருங்கிய நண்பர்கள், போலிங் பார்ட்னர்ஸ், ஒண்டா டீம்ல விளையாடினார்கள். இப்போ கூட நான் வியாஸ்காந்த் எப்போ எடுத்துக்காச்சாலும் விதூஷனை பற்றி சொல்லுவார், விதூஷன் எடுத்துக்காச்சா வியாஸ்காந்தை பற்றி கேட்பார். அந்த ஒரு நெருக்கமான நட்பு இருக்கு 2 பேர்ட்டையும். 2 பேருக்கு இடையில ஒரு பர்சனல் போட்டி இருக்கா? யார் முதல்ல இனி அடுத்த 1 டே டீமுக்குள்ள போறது இல்லாட்டி டெஸ்ட் டீமுக்குள்ள போறதுன்ற ஒரு பர்சனல் போட்டி, ஏதாவது தனிப்பட்ட பெட் ஏதாவது இதுவரையும் வெளியில சொல்ல ரகசியம் ஏதாவது இருக்கா? நான் வந்து அப்படி ஒரு நாளும் ஃபீல் பண்ணதில்லை. நான் சொல்கிறது இவனுக்கு வந்து ஒரு பேசுறது வந்து இவனுக்கு வந்து இவன் சொல்கிறது வந்து ஒரு ஒயிட் பால் விளாடும். நான் இவனுக்கு பேசுறது வந்து ஒயிட் பால் நீ விளையாட தேவையில்லை. நான் வந்து சொன்னால் உனக்கு ரெட் பால் நல்ல ஸ்ட்ராட்டஜி இருக்கு. உண்மையாக சொன்ன ரெட் பால் வந்து ஸ்டட்ஸ்லாம் சரியா நான் பார்க்க எனக்கே புறமா வரும். ஏடா ரெட் பால் எவ்வளோ விக்கெட் எடுக்கிறானே. எனக்கு ரெட் பால் கூட நான் T20 1 டேஸ் விளையாடுனா ரெட் பால் வந்து சரியாக கஷ்டப்படுவேன் நான் பால் பண்ணுறதுக்கு, அந்த விக்கெட் எடுக்கிறதுக்கு. பால் பண்ண கூட பீட் பண்ண போனால் கூட விக்கெட்ஸ் வராது எனக்கு. அப்போ நான் அவன் சொல்கிறது வந்து ரெட் பால் எவ்வளோத்துக்கு ஃபோக்கஸ் பண்ணுறியோ அவ்வளோத்துக்கு நல்ல மனுஷன். என் வந்து ரெட் பாலில் வந்து எனக்கு சிங்கிள் ஆக்ஸை விட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி கொண்டு இருக்கிறான். அப்போ நான் சொன்ன ரெட் பாலில் ஃபோக்கஸ் பண்ணு, சிலங்க நேஷனல் அடிப்பேன். நான் அப்படியே சொல்கிறது தான். 1 டேஸில் வந்து 1 டேஸ் மட்டும் இல்லை, நான் அப்படியே சொன்னது தான். T20 இப்போதைக்கு ட்ரை பண்ணாத, நீ விளாடு ரெட் பால்லையும் ஒயிட் பால்லையும். அது வந்து சரியாக ஹெல்ப்ஃபுல்லாக எனக்கு. நான் சொன்னேன், நான் எங்கள் மேனேஜரோட நிறைய பேர் காய்ச்சி நான் சொன்னேன் அவ்வளோ T20க்கு புஷ் பண்ணாதேங்க. T20 வந்து ரிதம் வேறு, டெஸ்ட் மேட்ச் வந்து ரிதம் வேறு. நான்
என்ன யார் விளாட்னா நான் கிளப் பண்ணுவேன் பின்னிக்கு இருந்து. ஏன்னா என்னோட விளாட்னவங்க அவினாஷ்லாம் என்ன விளாட்னாக்கள் அதில் ஒன்றா சண்டை பிடிச்சாலும் நாங்கள் வெளியில் ரூமுக்கு ஒரே ரூமுக்கு இருக்கிறாங்க எல்லாரும் ஒரே சிரிச்சு அடிச்சுட்டே இருப்போம். யார் விளாட்னா சந்தோஷம். இப்போ சின்ன படி விளாட்னா சரி, யார் நேஷனல் விளாட்னாலும் பின்னிக்கு கிளப் பண்ணுறது சத்தியமாக நான் ஒரு பாடாக இருப்பேன். யார் விளாட்னாலும் அது பொறாமறதில்லை, ஒன்றுமே இல்லை. அப்படி ஒன்றுமே இல்லை. இப்போ ரெண்டு பேர் இல்லை, ஜாஃப்னால இருக்கிற பிளேயர்ஸ் யார் விளாட்னாலும் எங்களுக்கு சந்தோஷம் தான். எங்களை பொறுத்த வரைக்கும் நானும் அவனை முன்னுக்கு விளாட்றதுன்னு முக்கியம் இல்லை. எங்களுக்கு நாங்கள் விளையாடினா நிரந்தரமாக இடத்தை உருவாக்கி வச்சிருக்கணும். அந்த இடத்துல இவன் பட்டிட்டு பைட் பால் கிரிக்கெட் விளையாடக்குள்ள ஒரு சீரீஸ் விளையாடக்கூடாது. போனான்னா அந்த சீரீஸ் நல்லா செஞ்சு 10 சீரீஸ் விளையாடணும். அதே மாதிரி தான் நான் யோசிக்கிறது. விளையாடுற மேட்ச் முழுக்க இவன் அடையாளத்தை பார்த்து இவன் இப்படி ஒருத்தர் இருக்கிறான், இவனை லைஃப் லாங் இவனை வெளியே கொண்டு வரலாது அப்படி இருக்கணும். அந்த மாதிரி தான் வரணும். அப்படி தான் நாங்கள் உள்ள போகணும்னு யோசிப்போம் 2 பேர் இருந்தாலுமே. இப்போ கழக மட்டத்தில் தெரிகிற இந்த 2 பேர் மேவின் அவினாஷ், கபில்ராஜ், மதுஷன் என்று பல பேர் இப்போ வந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களில் யார் முதலில் ஆடி புறப்பட்டாலும் நிச்சயமாக அடுத்து காத்திருக்கிற நிறைய பேருக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். பல பேருக்கு நிறைய உற்சாகமாக இருக்கும். இந்த நேரத்தில் இந்த பிக் மேட்சில் வந்து பழைய மாணவர்களாக எங்களோடு இங்கே வந்து சேர்ந்து கொண்ட வியாஸ்காந்த், விதூஷன் ஆகியோருக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து வாழ்த்துக்கள், எங்களுடைய வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகள் உங்களோடு இருக்கும். நன்றி. நூற்று 89 ஓட்டங்கள் இப்பொழுது 5 விக்கெட்டுகளை இழந்து 18 ஓட்டங்களால் முன்னிலை பெற்ற நேரத்தில் இப்பொழுது ஆசிரியர் உதயன் அவர்கள் எங்களோடு இருந்தார். 18 ஓட்டங்கள் முன்னிலையில் மத்திய கல்லூரி அணியினர் களத்தில் அணித்தலைவர் நிஷாந்தன் அஜய் 7 ஓட்டங்கள் 14 பந்துகளிலே மறுமுனையிலே முதலாவது இன்னிங்ஸிலே அரை சதத்தினை கடந்திருக்கக்கூடிய மத்திய கல்லூரி அணியினுடைய உப அணி தலைவர் சகாதேவன் சாயந்தன் 13 ஓட்டங்கள் 26 பந்துகளிலே பெற்று துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருக்கிறார். பந்து வீச்சுக்காக இந்த ஓவரிலே அறிமுகப்படுத்தியிருக்கிறார் ஸ்டான்லி சாம்சன். 30 ஓவர்கள் பூர்த்தியாகின்றன. 89 ஓட்டங்கள் 5 விக்கெட்டுகளை இழந்து. ஆசிரியர் உதயன் அவர்கள் வர்ணனையில் இணைந்திருக்கின்றார். கிரிக்கெட் ரசிகர்களுக்கு இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த போட்டியானது ஒரு சுவாரஸ்யமான போட்டியாக அமைந்திருப்பது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. காரணம், யாழ்ப்பாண மத்திய கல்லூரி அணி இப்பொழுது 90 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றது 5 இலக்குகள் நஷ்டத்திற்கு. ஏனென்று சொன்னால் நல்லது பந்து வீச்சு, அந்த பந்து வீச்சிலே ஆட்டம் பெறுகின்ற வாய்ப்பில்லை. பந்தினை வீசிக்கொண்டிருக்கின்றார் அஷ்னாத்திடமிருந்து மிகச்சிறந்த ஒரு லெக் ஸ்பின் பந்து. அஜய் அந்த பந்தினையும் முன்னதாக அடித்தாடி இருக்கக்கூடிய அந்த 6 ஓட்டம் போன்று மீண்டும் ஒரு முறை அடிப்பதற்கு முயற்சி செய்கின்றார். ஆனால் இந்த பந்தினை மிக நேர்த்தியாக சற்று வேகமாக வீசி எறிந்திருக்கின்றார் அஷ்னாத். மீண்டும் சிறந்த ஒரு லெக் ஸ்பின் பந்து. லெக் ஸ்டம்பிற்கு சற்று வெளியே விழுந்து அஜய் அடிக்க முற்பட்ட பந்து சற்று விழுந்த பின்னர் வேகம் குறைந்திருக்கின்றது. பந்தினை எகிரி சென்றிருந்தால் அது விக்கெட்டாக கூட அமைந்திருக்கலாம். தொடர்ந்து அங்கே அஷ்னாத் அந்த பந்தினை வீசுகின்றார். மீண்டும் அங்கே அது பொடி எடுப்புக்கு ஒரு லீடிங் ஏஜ் சரியாக கணிக்க தவறி இருந்தார் அஜய். மட்டையினுடைய பக்கவாட்டில் பட்டு எகிரி சென்றிருந்தது அந்த பந்து. இப்பொழுது எடுப்பதற்கான வாய்ப்பு ஒன்று இருந்திருக்கவில்லை, மிக கடினம். ஆமாம், இந்த போட்டியின் போக்கானது இப்பொழுது ரசிகர்கள் மத்தியிலே ஒரு நம்பிக்கையை கொண்டு வந்திருக்கிறது. ஏனென்றால் 3ஆம் நாள் ஆட்டத்துக்கும் இது கடந்து செல்ல இருக்கின்றது. என்றால் முன்னதாக காலையில் பார்க்கின்ற பொழுது மேலும் ஒரு பந்து லெக் திசையிலே வீசியறி அதிலேயே அடித்து ஒரு ஓட்டத்தினை பெற்றுக் கொள்கின்றனர் மத்திய கல்லூரி அணியினர். 91 ஓட்டங்கள் 5 விக்கெட் இழப்பிற்கு 31 ஓவர்கள் நிறைவு. 92 ஓட்டங்கள்.
ஆமாம் 90 உங்கள் தூய்மையான காதலுக்கு தூய்மையான தங்கத்தை பரிசளியுங்கள். காதலின் வெளிப்பாடு தங்கம், தங்கத்தின் தாயகம் நியூ ரங்கராஸ் தங்கச் சுரங்கம். ஹாப்பி ஆனிவர்சரி. நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. தொடர்ந்தும் பூங்காமுனையிலிருந்து பந்து வீசிக் கொண்டிருக்கிறார் ஸ்டான்லி சாம்சன். முதற் பந்து அகல பந்தாக அமைந்திருந்தது. அதற்கு அடுத்ததாக ஒரு ஓட்டத்தினை விட்டுக் கொடுத்திருக்கிறார். இரண்டாவது பந்திலே மூன்றாவது பந்திலே ஓட்டங்கள் ஏதுமில்லை. அவரை எதிர்கொள்கின்றார் அஜய். 8 ஓட்டங்கள் நீ பெற்றிருக்கின்றார். 20 ஓட்டங்களை இந்த இணைப்பாட்டம் ஒன்று கட்டியெழுப்பப்பட்டுக் கொண்டிருக்கின்றது மத்திய கல்லூரி அணியினரால். ஓஸ்டம்பிற்கு வெளியே வீசிய பந்து புறம் திரும்பி சென்றிருக்கின்றது. நேரடியாக விக்கெட் காப்பாளரிடம் அந்த பந்தினை விட்டிருக்கின்றார் துடுப்பாட்ட வீரர் அஜய். ஆமாம், நான் ஏற்கனவே ரசிகர்களுக்கு சொன்னது போல இப்பொழுது அடித்து ஆடுகின்றாரோ திசையினூடாக அங்கே 4 ஓட்டம் பெறப்படுகின்றது. அஜய் அழகாக அந்த பந்தினை சாம்சன் வீசி அந்த பந்தினை அழகாக அடித்தாடி அணிக்காக ஒரு 4 ஓட்டத்தை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார் அஜய். அஜய் அணியினுடைய தலைவர் நிதானமான ஒரு ஆட்டத்தை இங்கு வெளிப்படுத்தி இருக்கின்றார். இந்த பந்தினை பணித்து ஆடுவதற்கு ஏற்றவாறாக மிக அகலமாக புறம் திரும்பி இருந்தது. அதேவேளை தேவையான அளவு உயரமும் கிடைத்திருந்தது துடுப்பாட்ட வீரர் அஜய்க்கு. சரியாக கணித்து பொயின் திசையூடாக 4 ஓட்டமாக மாட்டியிருக்கின்றார். மத்திய கல்லூரி கொஞ்சம் கொஞ்சமாக தங்களுடைய சென்ட் ஜோன்ஸிற்கு நிர்ணயிக்கின்ற இலக்கினை உயர்த்தி கொண்டிருக்கின்றார்கள். 98 ஓட்டங்கள் இரண்டாவது இன்னிங்ஸுக்காக 5 விக்கெட்டுகளை இழந்திருக்கின்ற நிலையில். ஆமாம், 27 ஓட்டங்கள் அதிகமாக எடுத்திருக்கின்றார்கள். சென்ட் ஜோன்ஸ் கல்லூரியை விட 27 ஓட்டங்கள் தங்களுடைய இரண்டாவது இன்னிங்ஸுக்காக அதிகமாக எடுத்திருக்கிறார்கள். மத்திய கல்லூரி 99க்கு 5 இலக்குகளை இழந்திருக்கின்றார்கள். சிறந்த ஒரு ஆட்டத்தினை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார் அஜய். ஸ்காலக் திசையிலே தட்டிவிட்டு அந்த ஒரு ஓட்டத்தினை சேகரித்திருக்கிறார். 99ஆக உயர்ந்திருக்கின்றது மத்திய கல்லூரி அணியினுடைய ஓட்ட எண்ணிக்கை. ஸ்டான்லி சாம்சன் தன்னுடைய இரண்டாவது ஓவரை வீசுவதற்காக இந்த ஓவரிலே 7 ஓட்டங்களை ஏலவே விட்டுக் கொடுத்திருக்கின்றார். ஆட்டமிழப்பு கோரிக்கை. ஆமாம் ஆமாம், மீண்டும் அங்கே ஒரு இலக்கு சாய்க்கப்படுகிறது. மத்திய கல்லூரி அணியினுடைய ஸ்டம்பிங் முறை மூலமாக ஆட்டமிழந்திருக்கின்றார் சாம்சன். மிக நேர்த்தியான ஒரு பந்து ஆஃப் ஸ்பின்னிற்கு சற்று வெளியே வீழ்ந்து புறம் திரும்பி இருந்தது. ஒரு ஆஃப் ஸ்பின் பந்து வீச்சாளர் சாம்சன். முதல் 3 பந்துகளும் ஆஃப் ஸ்பின்னிற்கு மிக தொலைவாக வீசியிருந்தார். 3வது பந்திலே பவுண்டரியாக கூட அமைந்திருந்தது. இந்த 4வது பந்திலே நிஷாந்தன் அஜய் ஒரு ஆஃப் திசையில் ஒரு ஓட்டத்தினை பெற்று மாற இந்த பந்தினை மிக நேர்த்தியாக ஆஃப் ஸ்டம்பிற்கு அருகாமையிலே வீசி விக்கெட்டாக மாற்றி இருக்கிறார் சாம்சன். 6 விக்கெட்டுகள். ஆமாம், அங்கே மீண்டும் அந்த பந்தினை பாருங்கள். வருகிற பொழுது சாம்சனுடைய அந்த பந்து வீச்சு முறையை நீங்கள் பார்க்கலாம். ஒரு நம்பிக்கையோடு நிதானமான முறையில் அந்த பந்தினை துல்லியமாக வீசுகின்றார். ஆஃப் ஸ்டம்பிற்கு நேராக வீழ்ந்து புறம் திரும்பிய பந்திலே ஆட்டமிழந்திருந்தார் சகாதேவன் சஜந்தன். முதலாவது இன்னிங்ஸிலே அரை சதத்தினை பெற்றுக் கொடுத்திருக்கக்கூடிய வீரர். அவருக்கு பதிலாக புதிய துடுப்பாட்ட வீரராக கடம் நுழைந்திருப்பவர் தகுதாஸ் அபிலாஷ். பந்து வீச்சிலே
மத்திய கல்லூரிக்கு பாரிய பலம் சேர்த்திருந்த வீரர் 4 விக்கெட்டுகளை சாய்த்திருந்தார். அவருடைய பந்து வீச்சு மாற்றம் சென்ட் ஜான்ஸினுடைய ஓட்ட எண்ணிக்கையை கைப்பற்றியிருந்தார். ஆனால் மத்திய கல்லூரியை பொறுத்தவரையில் இன்னும் இந்த இன்னிங்ஸில் ஓவர்கள் இருக்கின்றன. ஆனால் 4 விக்கெட்டுகள் தான் கைவசம் இருக்கின்றன. வெறுமனே 28 ஓட்டங்கள் மாத்திரமே தற்போது அவர்கள் சென்ட் ஜான்ஸுக்குரிய இலக்காக நிர்ணயித்திருக்கிறார்கள். 4 விக்கெட்டுகள் தான் கைவசம் இருக்கின்றது. நிதானிக்கவும் வேண்டும், ஓட்டங்களும் வேண்டும். ஆமாம் ரவிவர்மன், அங்கே பார்க்கணும் 28 ரன்களை தான் அதிகமாக அவர்கள் குவித்திருக்கின்றார்கள். இப்பொழுது உள்நுழைத்திருக்கின்ற புதிய வீரர் அபிலாஷ் 99 ஓட்டங்களை பெற்று 6 இலக்குகளை எல்லை கோட்டிலே மாதுளன் அந்த 4 ஓட்டங்களை தடுத்திருக்கின்றாரா? இல்லை, அது 4 ஓட்டம் என சமிஞ்சை செய்கின்றார் நடுவர். அஜயனை பொறுத்தவரையில் தொடர்ந்தும் எந்த பந்துகளாக இருந்தாலும் சரி அதனை அடித்தாடுவதற்கு முற்பாடுவதனை அவதானிக்க முடிகின்றது. ஆஃப் ஸ்டம்பிற்கு புறமாக அல்லது லெக் திசையிலே வீசப்படுகின்ற பந்துகளை அஷ்நாத் ஆஃப் ஸ்டம்பிற்கு புறம்பாக வீசிய பந்து திரும்பவில்லை, நேரடியாக செல்ல அதையும் கூட அடித்தாட முற்பட்டிருந்தார் அபிலாஷ். உதிரியாக 4 ஓட்டங்கள். ஆமாம், தொடர்ந்தும் பந்தனை வீசுவதற்காக தொடர்ந்து அஷ்நாத் அந்த பந்தனை வீசுவதற்காக ஆயத்தமாகின்றார். இது இவருடைய 5வது பந்து பரிமாற்றத்துக்காக. இன்றைய நாளினை பொறுத்தவரையில் இன்னும் 10ற்கு அதிகமான ஓவர்கள் இருக்கின்றன. நான்கு விக்கெட்டுகள் தான் கைவசம் இருக்கின்றன. அஜய் களத்தில் இருக்கக்கூடிய ஓர் முக்கிய துடுப்பாட்ட வீரர். பின் லெக் ஸ்டம்பை நோக்கி வீசிய பந்து ஆட்டம் இழப்புக்கான முறையீடு, நடுவர் மறுக்கிறார். தொடர்ந்தும் அஷ்நாத் மீண்டும் அந்த பந்து சற்று தூக்கி உள்நோக்கி வீசி இருக்கிறார் அந்த பந்தை அஷ்நாத். பந்து திரும்பவில்லை, நேர்கோணத்தில் நேராக திரும்ப அபிலாஷ் மாட்டப்பட்டிருந்தார். அது ஒரு மிகச்சிறந்த தடுப்பாக இருக்கிறேன். நடுவர் அதனை சரியாக கணிக்கவில்லை போலும். ஆமாம், அது 4 ஓட்டங்கள் அல்ல, அது மிக சிறப்பான ஒரு தடுப்பு மாதுளனால் செய்யப்பட்டிருந்தது. மிக வேகமாக ஓடி சென்று மீண்டும் ஒரு பந்து ஆட்டம் இழப்புக்கான வாய்ப்பாக இருந்திருக்கலாம். எகிரி செல்லவில்லை, நிலத்தோடு பிடியெடுப்பதற்கான வாய்ப்பு இல்லை. 100 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றனர் மத்திய கல்லூரி அணியினர். 30 ஓட்டங்கள் முன்னிலையிலே 101 ஓட்டமாக உயர்ந்திருக்கின்றது. 6 விக்கெட் இழப்பிற்கு. ஆமாம், இந்த காட்சியை நீங்கள் பார்க்கிறீர்கள். அருகாமையிலே விமானப்படையினுடைய கண்காட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த கண்காட்சியின் ஒரு பகுதியாகவே அந்த உயிர்காப்பு நடவடிக்கையிலே ஈடுபடுகின்ற ஒரு நிகழ்வு இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அஷ்நாத் நேராக விக்கெட்டினை நோக்கி வீசியிருந்தார். அந்த பந்து ஆட்டமிழப்பாக இல்லை. ரன் அவுட் முறை மூலமான ஆட்டமிழப்புக்கான முயற்சியும் சந்தர்ப்பம் இல்லை. முன்னதாக யாழ் மத்திய கல்லூரி அணியினர் ரசிகர்களுக்கு ஒரு நல்ல பூஸ்டை கொடுத்து கொண்டிருந்தார்கள். அதாவது பலமான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். மீண்டு எழுந்து வந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இப்பொழுது இலக்குகள் இழப்பு 6 சந்தித்திருக்கின்றார்கள். ஏனென்றால் இது கிரிக்கெட் போட்டியின் முடிவை எங்களால் தீர்மானிக்க முடியாது. ஆகவே பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அங்கே தொடர்ந்து 31 ஓட்டங்களை பெற்றிருக்கிறார்கள் கூடுதலாக. தொடர்ந்து ஆடுகளத்திலே அஜய் அணியினுடைய தலைவர் 13 ஓட்டங்களை எடுத்த நிலையிலே, தொடர்ந்து அபிலாஷ் 2 ஓட்டங்களோடு தங்களுடைய 2வது இன்னிங்ஸுக்காக யாழ் மத்திய கல்லூரி அணி 103 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார்கள். அங்கே பார்க்கிறோம் வணக்கம். மாக்கமன்சில் நியூ ரங்கநாத் தங்க சுரங்கம் வடக்கின் போர் என்று அழைக்கப்படுகின்ற யாழ் மத்திய கல்லூரிக்கும் பரியுவான் கல்லூரிக்கும் இடையிலான கிரிக்கெட் போட்டி சிறப்பாக நடைபெற நியூ ரங்கநாத் தங்க சுரங்கம் சார்பாக எமது வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.
ஆமாம், அதை ஏற்கனவே நாங்கள் கூறியது போல மைதானத்தை சூழவும் இரண்டு கல்லூரிகளுடைய ரசிகர்கள், ஆதரவாளர்கள், பழைய மாணவர்கள் அங்கே சூழ நின்று தங்களுடைய ஆதரவை இரண்டு கல்லூரிகளுக்கும் தெரிவித்த வண்ணமாகவே இருக்கின்றார்கள். ஏனென்றால் இது 2வது நாள் போட்டி தொடர்ந்து நாளையும் நடைபெற காத்திருக்கின்றது. அந்த வகையில் தொடர்ந்தும் பந்தினை வீசுவதற்காக அஷ்னாத், ஸ்டான்லி சாம்சன் பூங்கா முனையிலிருந்து தொடர்ந்தும் பந்து வீசிக் கொண்டிருக்கிறார். ஏற்கனவே ஒரு விக்கெட்டினை சாய்த்திருக்கின்றார். கடந்த ஓவரிலே 6 ஓட்டங்களினை விட்டுக் கொண்டிருந்தார். பார்க்கலாம் இந்த ஓவரிலே அவருடைய பந்து வீச்சு எவ்வாறாக அமையப் போகின்றது. செயின்ட் ஜான்ஸை பொறுத்தவரையில் ஒரே நோக்கம் வீழ்த்தப்பட வேண்டிய 4 விக்கெட்டுகளையும் இன்றைய நாளிலே வீழ்த்துவது, மத்திய கல்லூரி விக்கெட்டுகளையும் காக்க வேண்டும், ஓட்டமும் பெற வேண்டும். ஃபுல் டாஸ் பந்தினை ரன் அவுட் முறை மூலமான ஆட்டமிழப்புக்கான முறையீடு நடுவர் மறுத்திருக்கின்றார். ஆமாம், மிகவும் பலத்த ஒரு முறையீடு. அந்த கோரிக்கை நிராகரிக்கப்படுகிறது. தொடர்ந்தும் சாம்சன் தொடர்ந்தும் சாம்சன். இதற்கு முந்தைய பந்திலே ரன் அவுட் முறை மூலமான ஆட்டம் இழப்புக்கான ஒரு கோரிக்கை ஒன்று இருந்தது. நேரடியாக களத்தடுப்பாட்ட வீரர் விக்கெட்டினை நோக்கி எறிந்திருந்தார். பலத்தோர் முறையீடு நடுவர் மறுத்திருக்க 2வது பந்தினை வீசுவதற்காக தொடர்ந்தும் சாம்சன். லெக் ஸ்டம்பை நோக்கி வீசிய பந்து ஸ்வீப் செய்து ஆடியிருக்கின்றார். வாய்ப்பு இல்லை. முன்னதாக காட்சிப்படுத்தப்பட்ட ரன் அவுட்டிற்கான அந்த முறையீடு துடுப்பாட்ட வீரர் கிரீஸுக்கு உள்ளாக முன்னதாகவே வந்திருப்பதனை உறுதி செய்கின்றது. தெளிவான காட்சி இல்லாத பொழுதும் அவருடைய உடல் உள்நுழைந்திருப்பதனை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. சாம்சன் சற்று உயர்த்தி வீசப்பட்டிருக்கக்கூடிய இந்த பந்து. ஆமாம், அங்கே நடுவர் கிருபாகரன். தொடர்ந்தும் சாம்சன் அதனை எதிர்கொள்கின்றார் அபிலாஷ் 3 ஓட்டங்களோடு. ஆஃப் ஸ்டம்பிற்கு வீசிய பந்து புறம் திரும்பி இருக்கின்றது. மிக முக்கியமாக முதற் பந்து சற்று உயர்த்தி வீசியிருந்தார். எந்த விதமான திரும்பகையும் இல்லாத நேராக சென்றிருந்தது. இந்த பந்து ஆஃப் ஸ்டம்பில் விழுந்து புறம் திரும்பி இருக்கின்றது. சாம்சன் கணித்து வீசுகின்றார் துருப்பு மட்டையினுடைய அந்த புற விளிம்பினை இலக்கு வைத்து. ஆமாம், ரவிவர்மன் மிகவும் சிறப்பான ஒரு பந்து வீச்சு. அவருடைய ஒவ்வொரு வீச்சுக்களும் வித்தியாசமான முறையில் அமைந்திருக்கின்றது. வியூகத்தை சரியான முறையில் வகுத்து மீண்டும் அதே பந்து அடித்தாடுகின்ற வாய்ப்பு அங்கே இல்லை. 105 ஓட்டங்கள். இது 117வது பெரும் போட்டியின் 2வது நாள். தொடர்ந்தும் சாம்சன் தடுத்தாடுகிறார் அபிலாஷ். இந்த பந்து பரிமாற்றத்துடன் ஆங்கில வர்ணனுக்காக இணைந்து கொள்கின்றனர் மைக்கேல் ஆடம்ஸ் மற்றும் புல்லினஸ் ஆகியோர். ஆமாம், உங்கள் தூய்மையான காதலுக்கு தூய்மையான தங்கத்தை பரிசளியுங்கள். காதலின் வெளிப்பாடு தங்கம், தங்கத்தின் தாயகம் நியூ ரங்கனாஸ் தங்கச் சுரங்கம். ஹாப்பி ஆனிவர்சரி. நியூ ரங்கனாஸ் தங்க சுரங்கம், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 Steels Avenue East, C102. So as we come back, Central 105 for 6 in 34 overs, leading by 34 runs. Polly, your thoughts on this? Well, definitely 6 wickets down. Jaffna Central struggling to save this game, no doubt about that. St. John's College very much on top of it.
And the question is whether they will be able to finish it off today, or whether it will be going on till tomorrow. Well, I highly doubt it probably about today. But to make a match out of it, I think they should go one end. They should look at getting a bit of runs, increase that lead. You'll never know what can happen. 100 plus runs can put a lot of pressure on a side. Yes, definitely. If they get a lead of 100 runs, definitely, yes, they could have put up a fight. But the lead is just 38 runs and just 4 wickets remaining. Well, and with the tail to come in. Well, with a few blows like this, you get to the 50 mark and then continue. 18 some time tomorrow also. Well, definitely the game might go on till lunch tomorrow, the way things are looking like, unless a quick breakthrough, because there is about 16 overs remaining. How many overs remaining? A lot of overs remaining. Most probably play will go on till 5:30. So it's interesting to see. 113 for 6. Jaffna Central in their second innings. Well, remember yesterday they won the toss, decided to bat first, got 157, for which St. John's College Jaffna replied with 228. And now Jaffna Central 113 for 6 in their second innings. Basically about 14 overs remaining in the day, 14 or 13 overs, which won't be bowled unless if Jaffna Central are all out. And there's a chance for them to finish early. The umpires can extend a bit of play, but highly doubtful. After 35 overs, Jaffna 100 and Central 114 for 6. உங்கள் இல்லங்களில் மற்றும் நிறுவனங்களில் நடைபெறும் அனைத்து நிகழ்வுகளுக்கும் நிரோ சர்வீஸ் ஐஎன்சி கனடா. அனைத்து வகையான ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ், பார்ட்டி சர்வீசஸ், ஹோம் அண்ட் அவுட்டோர் டெக்கரேஷன், ஸ்ட்ரீட் ஃபெஸ்டிவல் ஆர்கனைசிங், எம்ப்ளாய்மெண்ட் சர்வீசஸ், டிஜே சர்வீசஸ், பேங்க்யூட் ஹால், பெயிண்டிங் சர்வீசஸ், கேட்டரிங் சர்வீசஸ் மற்றும் அனைத்து விழாக்களுக்கான அசத்தலான கேக் வகைகள் ஆகியவற்றை சிறந்த முறையில் பெற்றுக் கொள்ள 14 வருட கால அனுபவம் மிக்க ஒரே நிறுவனம் நிரோ. Well, that one again hit high in the air and is out. So that's basically throwing away a wicket. It's highly unwanted. That Nishantan, he's out for 23, and Jaffna Central loses their 7th wicket. Yeah, well, the 7th wicket down. That was asking for trouble. First tried to go for the big hit, trying to get some runs on the board, but didn't. Maybe not seen that fielder there, Polly. He played straight into the hands of the fielder, and the fielder was a long way in from the boundary, so there was no way that that could have cleared. Well, I think, Michael, that was highly unwanted. You see that shot. There is a replay. Tossed it up well. Tried to hit it out of the ground, but there was a fielder right down on the boundary. Hit it straight into him. He didn't connect it basically, and went straight to the fielder. It's 114 for 7, lead by 43. Just 3 more wickets intact. Definitely heading for an early finish, maybe tomorrow, if not today. Well, remember, St. John's got to bat again and get 43 runs to win this game. So today it will most likely not be the day. With a change over time of 10 minutes, I think we'll be coming in tomorrow for a short period. Most likely for about 1 hour or maximum till lunch. This game will go on unless Jaffna Central thinks of other things and try to dismiss St. John's for a below 43 or whatever the lead they. Well, you'll never know if they can have some lusty blows and get that lead to about 80 or 90 and delay the process.
Tanesh Abhishek, the new bet, just averaging 8 runs. Nothing much to talk about him as a batter. Doesn't give the Jaffna Central supporters a lot of hope. But whatever said and done, Michael, you see the bands playing and all the supporters dancing together. A lot of music. Both schools, the supporters dancing together. That's nice to see. They've come to enjoy, Paddy. You know, win or lose, we'll enjoy. $117 years, Paddy. So not a small feat. It's definitely 117 years. I could have added on because I'm sure about 10 games were not played. I think 8 games, huh? 8 games are not played. I'm sure St.Johns must be wanting to wrap this innings up today and go in, come fresh, get those runs off. I wonder whether you can hear us because there's so much of noise going on here. Drums beating just right in front of us. And that's another one going in the air. And that's gone out of the ground. That's gone out of the ground. So Jaffna Central boys still not frightened to go for their shots. They're not going to die wandering. Oh, that was down the leg side. And although the fielder was there on the boundary, cleared the fielder with ease. Takes a score on to 121 and the lead moves on to 50. That's the most important thing here at the moment, the lead. We can get a few of those blows. Prolong it till the close of play. And then come tomorrow morning and, start firing a bit more. Cricket is a funny game, Polly. Just two guys put on a big partnership for about 100 runs. And suddenly you're in the box seat. Yes, if we can get a 100-run lead and get a couple of wickets early, and that's going to put a lot of pressure on the batters. That ball did turn a bit. So that's the end of that over. It's 36 gone, 121 for 7. வருட கால ரியல் எஸ்டேட் துறையில் நம்பர் 1 நிறுவனமான தமிழனின் நிர்வாகத்தில் 3 முகவரியில் வீடு காணி வியாபாரம் வாங்க விற்க நம்பிக்கையுடன் நாடுங்கள். தற்பான வீடு காணி விற்பனை மூலம் 3 முகவரியில் யாழ்ப்பாணத்தில் ரீமேக்ஸ் நோ ரியாலிட்டி, திருவண்ணாமலையில் ரீமேக்ஸ் நோபல் ரியாலிட்டி, வத்தலையில் ரீமேக்ஸ் நெக்ஸஸ் ரியாலிட்டி. So 121 for 7. Jaffna Central in their second innings. Jayachandran will bowl his 7th over as 1 for 26. The sad part is probably we might not see this crowd tomorrow if they lose another wicket or two. Yes, definitely with a small total to chase. Going to see miss the crowd here. Especially the central support will be less. Well, you never right of them. They can come out with something extraordinary. Central batters, if they can get a good lead, and there's an appeal for a caught behind. But the umpire is not interested. Well, all the close-in fielders went up together. But didn't look convincing because the wicket-keeper was not, just appealing, he was not celebrating. Oh, beautifully bowled again. Appeal for a stump also. Wicket-keeper is quite quick on it. There was some turn in it, Michael.
These two spinners have been turning the ball. You see, there was a bit of turn, nearly took the edge. Chandran, 1 for 26 of 6.4 overs. 4 dot deliveries in this over. Another good delivery. It's not frightened to toss the ball up. Bowling it nice and full. Asking the batsman to try and go after him. That's it. That's another wicket to fall. That really did pitch up. Got the outside edge into the hands of Selimidov. So Jaffna Central lose another one. 127 for 8. Well, Michael, is it going to be today? I doubt very much with 50 runs. Let's see the replay of that. Very nicely bowled. Got the outside edge. Regulation catch. That was like fielding practice during a practice session. And the gully fielder will not miss that. So it's 121 for 8. The St. John Jaffna players getting into position quickly, maybe trying to try and get this innings done and dusted so that they know exactly what they need tomorrow. I don't know whether they can, if these 2 wickets fall now, with the 10-minute changeover, there's still 10 minutes to go, whether the umpires can speak to the 2 teams and ask them whether, match management wise, whether they can finish it off today with light permitting. But that's a long if Polly, because 2 more wickets, you'll never know, can come in the next 2 deliveries. It can come before lunch tomorrow. Cricket is a funny game. It's another flighted delivery pitched on the onside. He gets a single. So Stanley, who has 2 wickets to his name, is continuing, trying to bowl as much as overs possible before that 5:30 cut-off time. They're already playing extra time. Need to make him play into pitch in line with the stumps. Because then the batsman is in 2 minds. He can come in straight, can turn away. What is he going to do? Has to get the bat there. It's a flighted delivery down the leg side. Could have taken it on the full and driven it straight. But the batsman trying to play it across, misses it completely. It could have been considered as a full toss had he decided to play it straight. Well, now Jaffna Central batsman now thinking of playing till tomorrow. Well, this is the number 10 in, so he has to make him play. No point in just bowling outside the off stump, letting him leave it. A lot of encouragement from the fielders. They should not try to waste time. Quicker they can wrap this up. Neither the bowlers nor the batsmen are interested in pushing it through. Crowd enjoying the day. But they need
to do is to get them to play the deliveries. That's much better. You see, has to come play. After 38 overs, Central College 122 for 8. வணக்கம் மாக்கமன்சில் நியூ ரங்கநாத் தங்கச் சுரங்கம் வடக்கின் போர் என்று அழைக்கப்படுகின்ற யாழ் மத்திய கல்லூரிக்கும் பரியுவான் கல்லூரிக்கும் இடையிலான கிரிக்கெட் போட்டி சிறப்பாக நடைபெற நியூ ரங்கநாத் தங்கச் சுரங்கம் சார்பாக எமது வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். So 122 for 8 and they lead by 51 runs. 2 wickets intact. Jaffna Central, who won the big match last year, well, just 51 runs ahead. The 2 wickets intact. The previous year was won by, so they're exchanging the trophies, you know. You take it this year, I'll take it that year. So it's our turn this year, Polly, like, you know, that's again played uppishly, but goes down to the fielder there in the mid-wicket boundary, crossover for a single. Well, in 2022, the game was won by St.Johns, and in 2023, it was won by Jaffna Central. So 2024, St.Johns heading towards victory. Well, you know, the strangest thing is, in the first delivery, the man on 11 gets a single and puts the number 10 on strike. Vikineshwaran. So you mean to say he has some confidence in him, or just that he's planning to stay there? Not concentrating on what the situation is at the moment. His intentions are very clear, to hang around there as much as possible. Vikineshwaran. Vikineshwaran's defense seems to be pretty good. But just that whether if the ball turns, whether he's going to negate that. Chiyathandran, 2 for 27. As well played. So he's off the mark, is it? Yes. Well, I think a couple of bad shots only has put Jaffna Central into this situation. The batter should take responsibility. The plan, you know, there was no, you know, we take it to tomorrow and see what happens. Some guys are trying to hit out and get some runs. So end of over number 39, it's 124 for 8. Finally, the band has moved from in front of us, Polly, and we can talk. You can hear me and I can hear you now. திருமணத்திற்கான தாலி கொடிகளை மிக மிக குறைந்த விலையில் பெற்றுக்கொள்ள கனடாவில் ராசியான ஒரே இடம் நியூ ரங்கநாத் ஜுவல்லரி மட்டுமே. மேலும் உங்கள் பழைய தங்க நகைகளை அதிகூடிய விலைக்கு வாங்கப்படும். அனைத்து நகைகளும் மிகவும் குறைவாக சிங்கப்பூர், துபாய் விலையிலேயே பெற்றுக் கொள்ளலாம். ஒருமுறை வந்து பாருங்கள், அதிர்ஷ்டம் உங்கள் வீடு தேடி வரும். அன்புடன் உங்களை அழைப்பது நியூ ரங்கநாத் ஜுவல்லரி, மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. So it's been a change. Kugodas. Putting the pace on. I thought the spinners were doing a good job. But they're trying to finish things off with pace. Kugodas, with his slinging action, been brought in. Well, if he can get a good yorker or two, Michael, it's going to be difficult for the batters down the leg side that time. The thing is, I was thinking, Polly, that they can get some overs in.
They are anyway scheduled late. Anyway, they got to come tomorrow. 53 runs, Jaffna Central on the lead. So it will not be possible for them to bat again and get these 53 runs. Well, that's a good delivery, but nicely played too. It's going towards the mid-wicket boundary. Fielded inches inside it. It was a brilliant piece of fielding there. Just inches inside the rope. Spectators will have to be a bit careful. The fielders running in, trying to dive. Most of them enjoying not watching the game very much. They see the replay on that. A long chase. That was the wicket keeper. It is bad zone. That's some commitment, Polly. Yes, definitely. Energy. Last few overs of the day. That one, that is a Yorker we have been looking forward for the whole day. And he finally got it right. And could we say it was a good thing to... Well, Jaffna Central losing their 9th wicket at 127. That was a beauty. No chance whatsoever. And there was movement in the air as well, so... Looks so nice when you get it right. So it's 127 for 9. The worst part is the last man in will have to face the music for 3 balls unless he can get to the other end. Well, if Kukatas can produce another delivery of that sort, that will be the end of Jaffna Central's inning. That was a brilliant Yorker. Say 1 for 17 his figures. So Morali Trisson has come in to bat. He had 4 wickets while bowling. There's the average of 13, strike rate 19.12. The lead still 56. I'm sure he has to expect the same delivery. Two more deliveries. So he's got off strike, yeah. So the lead increases to 57. That was another good delivery, but well played by Vigneshwaran. That was the in-swinging Yorker. Watched the ball well. Short outside the off-stump. 40 overs got in this innings. Jaffna Central 128 for 9.
அஷ்நாத் பந்து வீசிக் கொண்டிருக்கின்றார். மிக முக்கியமாக இறுதியாக விக்கெட்டினை சாய்த்திருக்கக்கூடிய வீரர் மாதுளன் மிகச்சிறந்த ஒரு ஜோக்க பந்தினூடாக அந்த விக்கெட்டினை சாய்த்திருக்கின்றனர். இறுதி விக்கெட்டுக்காக துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருக்கின்றனர் யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரி அணியினர். 2 சுழல் பந்து வீச்சாளர்கள் இப்பொழுது துடுப்படுத்தாடும் பொறுப்பு அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. இன்றைய நாளை எப்படியாவது கடத்துவது விக்கெட் இழப்பில்லாமல். மத்திய கல்லூரி அணியின் கடைசி விக்கெட் இணைப்பாட்டம் பருதி மற்றும் முரளி தீஷோன் ஆகியோர் சேர்ந்திருக்கிறார்கள். ஜெயச்சந்திரன் அஷ்நாத் சிறப்பாக பந்து வீசி இதுவரை 2 விக்கெட்டுகளை வீழ்த்தி இருப்பவர். இந்த வேளையில் துடுப்படுத்தாடுவது உண்மையில் மிகச் சிரமமானது. புதிய வெளிச்சமின்மை எந்த வேளையிலும் நெருங்கலாம். அதுபோல மங்கலான வெளிச்சம் ஒன்று. இது தவிர விக்கெட்டை சுற்றி துடுப்பாட்ட வீரரை சுற்றி களத்தடுப்பாளர்கள் முற்றுகையிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். மத்திய கல்லூரி அணி இப்போது யோவான் கல்லூரி அணியை விட அஷ்நாத்திடமிருந்து மிகச்சிறந்த ஒரு லெக் ஸ்பின் பந்து பிடி எடுப்பதற்கான வாய்ப்பு இருந்த போதும் அது மிக கடினமானது. 58 ஓட்டங்கள் தான் முன்னிலை பெற்றுகின்றது இப்போது. எனவே சென்ட் ஜான்ஸ் கல்லூரி அணி எப்போது துடுப்படுத்தாடுவோம், இப்போது இந்த இலக்கை துரத்துவோம் என்பதற்காக இந்த கடைசி விக்கெட்டை எடுப்பதற்காக காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். சுற்றுப்போட்டி இந்த போட்டியினுடைய விதிகளின்படி ஒரு நாளில் 90 ஓவர்கள் வீசி முடிக்கப்பட வேண்டும். ஆனால் குறிப்பிட்ட அந்த கால வேளைக்காக நிர்ணயிக்கப்பட்டிருக்கக்கூடிய காலத்திலிருந்து அரை மணி நேரத்துக்கு மேலதிகமாக போட்டியினை எடுத்து செல்ல முடியாது என்று விதி குறிப்பிட்டிருக்கின்றது. குறிப்பாக 5 மணிக்கு இன்றைய நாளினுடைய ஆட்டம் நிறைவுக்கு வந்திருக்க வேண்டும். 5 தாண்டி இருக்கின்றது. ஆனால் இன்னும் 8ற்கு அதிகமான ஓவர்கள் வீசப்பட வேண்டியிருக்கின்றது. இப்போது நேரம் 5:26. இன்னும் 4 நிமிடங்கள். இந்த 4 நிமிடங்களில் அதிகபட்சம் 3 ஓவர்களை வீசலாம், விரைவாக வீசி முடித்தால். எனவே அப்படி இருந்தாலும் 4 ஓவர்கள் குறைவாகத்தான் இன்றைய நாளில் இருக்க போகிறது வீசி முடிப்பது. 41வது ஓவர் இது வீசப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னும் கடைசி பந்து வீசப்பட போகிறது அஷ்நாத். ஒரு பக்கம் பருதி 5 ஓட்டங்கள் 16 பந்துகளை சந்தித்திருக்கிறார். இறுதி வீரராக வந்திருக்கின்ற திஷோன் இப்போது 3 பந்துகளில் 2 ஓட்டங்களை எடுத்திருக்கின்றார். இந்த கடைசி பந்தை சமாளித்து அடுத்த ஓவர்களை சமாளிக்க வேண்டும். அடுத்த ஓவர் யாழ்ப்பாணத்தின் மாலிங்க வரப்போகிறார் மீண்டும் பந்து வீசுவதற்கு. தடுத்து அடிவிட்டார். ஓட்டம் எதுவும் இல்லை. 40 ஓவர்கள் பூர்த்தியாகின்றன. Elevate your space with elegance and precision with Shy Blinds and Shutters, your premier destination for top quality blinds and shutters. Discover a world of possibilities with our extensive collection ranging from the latest designs to timeless classics. With 19 years of experience and with our skilled professionals, we not only bring you the finest materials but also ensure a flawless installation, making your experience stress-free. Shy Blinds and Shutters. தொடர்ந்து மாதுளன் பிடி எடுப்புக்கான ஒரு வாய்ப்பு நழுவ விடப்பட்டிருக்கின்றது. கலி திசையில் இருந்த கழுத்தடுப்பாளர் பந்தை பிடிக்க முயற்சி செய்தார். அவரது கைகளை தாண்டி பந்து 4 ஓட்டங்களை எடுத்துக் கொடுக்கிறது. மாதுளன் மீண்டும் ஒரு மிகச்சிறப்பான பந்து, எகிரி குதித்த பந்து துடுப்பாட்ட வீரர் பருதியின் துடுப்பிலை பட்டு பறந்திருந்தது. பிடி எடுக்க சிரமமான பிடி, ஆனால் எடுத்திருக்க வேண்டும். இப்படியான பிடிகள் தான் கட்டாயமாக எடுக்கப்பட வேண்டிய பிடிகள். கழுத்தடுப்பாளரை தாண்டி அந்த பந்து அவரது கைகளிலே பட்டும் படாமலும் உரசி கொண்டு போயிருக்கிறது. தேர்ட் மேன் திசையில் 4 ஓட்டங்கள். வேகமான பந்து. அந்த பந்தினுடைய அந்த ரிலீஸ் பாயிண்டை குறிப்பாக மாதுளன் கையினை முன் கொண்டு வந்து சட்டு திருகி விட்டது போல இருக்கின்றது இறுதியாக வீசி இருக்கக்கூடிய அந்த பந்து. யோவான் கல்லூரியின் மாணவர்களும் ரசிகர்களும் எந்த வேளையிலும் இந்த விக்கெட் ஒன்று வீழ்த்தப்பட வேண்டும் என்று கவனமாக இருக்கின்றார்கள். மத்திய கல்லூரியினர் போராடி கொண்டிருக்கிறார்கள். 134 ஓட்டங்கள் இப்பொழுது 63 ஓட்டங்களால் முன்னிலை பெறுகின்றார்கள். அடுத்த பந்து மாதுளனிடமிருந்து மிகச்சிறப்பு ஆஃப் ஸ்டம்புக்கு அருகே சென்று விக்கெட் காப்பாளரிடம் போயிருக்கிறது. கிரேம் ஸ்மித் விக்கெட் காப்பாளர். முன்னதாக கூட அவதானித்திருந்தோம், எல்லை கோட்டிற்கு சென்றிருந்த பந்தை கூட துரத்தி சென்று சேகரித்திருந்தார். 4 ஓட்டத்தை தடுப்பதற்கான முயற்சியிலே மிக கவனமாக விக்கெட் காப்பாளர் கிரேம் ஸ்மித். இந்த 2 அணிகளையும் பொறுத்தவரையில் உயிரை கொடுத்து ஆடுகின்றார்கள். அதில் மறுபேச்சு கடமை இல்லை. தங்கள் அணிகளுக்காக எவ்வளவு அதிகபட்சம் ஆட முடியும் ஆடுகின்றார்கள். மீண்டும் ஒரு பந்து ஆஃப் திசையில் தட்டி விடுகின்றார். கள்ள தடுப்பு அற்புதம். முடியுமானவரை பந்தை தடுப்பதற்கு பாய்ந்து விழுந்தெல்லாம் முயன்று கொண்டே இருக்கின்றார்கள். 3 ஸ்லிப் ஒரு கலி என்று சொல்லி அடுக்கி வைத்திருக்கின்றார் மாதுளன். அவருக்கு பந்து எகிறுகிறது, ஸ்விங்கும் இருக்கிறது. 2 பக்கமும் பந்துகளை திருப்பிக் கொண்டிருக்கிறார். அப்போது விழுந்த யோக்கர் பந்து இன்ஸ்விங் யோக்கர் என்று சொன்னால் அடுத்த பந்து எகிரி குதிக்கின்ற அவுட் ஸ்விங் பந்தாக வீசுகிறார். இந்த பந்து அவ்வாறான பந்து வெளியே சென்ற ஒரு பந்தை தான் தட்டி விட்டிருந்தார் மெதுவாக, ஆபத்து இல்லாத மாதிரி. அது தேர்ட் மேன் திசையில் கடுத்தரப்பில் விழுந்த வீரரால் பாதி அளவு தடுக்கப்பட்டு பின்னர் எல்லைக்கோட்டை அருகே இருக்கின்ற இன்னொரு வீரர் ஓடி வந்து அந்த பந்தை எடுத்தறிந்திருந்தார். முன்னர் சொன்னது போன்று மாதுளன் அந்த பந்தை ரிலீஸ் பண்ணுகின்ற இடத்திலே ஒரு சின்ன ஒரு திருப்பம் ஒன்று இருக்கின்றது. நாங்கள் மிக நேர்த்தியாக அவதானிக்க போன்ற தெரிகின்றது.
ஸ்லிங்கிங் ஆக்ஷனுடன் சைடாம் ஆக்ஷனுடன் வீசுகின்ற பந்து வீச்சாளர் கூடுதலாக அந்த ரிஸ்டிலே எந்த விதமான திருப்பமும் இல்லாமல் நேரடியாக உள்நோக்கி வீசுவதை விரும்புவார்கள். ஆனால் இவருடைய அந்த திருப்பம் அவுட் ஸ்விங்கர் பந்துகள் அல்லது நேர்த்தியாக போன்ற பந்துகளை கொடுக்கின்றது. ஆமாம், இப்போது வீசிய பந்து சாதாரணமான பந்து. ஆனால் ரவிபுரன் சொன்ன அந்த முதல் 2 பந்துகளும் அவ்வாறான பந்துகள் தான். இது நிச்சயமாக துடுப்பாட்ட வீரர்களால் இலவாக கணிப்பிட முடியாது. காரணம் அவர்கள் ஏற்கனவே ஸ்லிங்கிங் ஆக்ஷன் என்ற காரணத்தால் பந்து எந்த கோணத்தில் வருகிறது என்பதை பார்த்து கொண்டிருப்பார்கள். இடையே மணிக்கட்டில் அவர் செய்கின்ற அந்த சின்ன மாற்றமானது நிச்சயமாக பெரிய ஒரு அவருக்கு வரப்பிரசாதமாக அமைய போகிறது. வேகமும் சேரும் பட்சத்தில் இப்போது இருக்கின்ற அத்தனை ஸ்லிங் பந்து வீச்சாளர்களையும் தாண்டி ஒரு மிகச்சிறப்பான பந்து வீச்சாளராக உருவெடுப்பார். நேற்று அவருக்கு இருந்த அந்த கவனச்சிதறல் இன்றைய நாளில் இல்லை. இன்று மிக கட்டுப்பாடாக பந்து வீசுகிறார். சொல்லிக் கொண்டிருக்கும் போது ஒரு ஃபுல் டாஸ் பந்து 4 ஓட்டங்களாக மாறுகின்றது. தேர்ட் மேன் திசையில் அந்த பந்தை இலகுவாக தட்டி விடுகிறார் பருதி. 136 140 ஓட்ட எண்ணிக்கை அதிகரிக்கின்றது. பருதிக்கு கிடைத்திருக்கின்ற 4 ஓட்டங்கள். மெல்ல மெல்ல மத்திய கல்லூரியினுடைய ஓட்ட எண்ணிக்கை உயர்கின்றது. ஃபுல் டாஸ் பந்து லாவகமாக தட்டி விடுகிறார் பருதி. அந்த பந்தினுடைய உயரத்தை கணித்து கட் செய்கிறார். எபனேசர் விக்கெட்டுகளை நோக்குகின்ற வேளையிலும் கூட அந்த இடத்திலே ஒரு தேர்ட் மேனை நிறுத்தி வைக்கலாம். தொடர்ச்சியாக 3 பந்துகள் அந்த இடம் நோக்கி நகர்ந்திருக்கின்றன. இப்படியான பந்துவீச்சு பாணிகளில் இது மாதிரியான சில சர்க்கல்கள் வருவது உண்டு. பந்தை யோக்கர் பந்தாக மாற்றும் போது அது ஃபுல் டாஸ் பந்தாக இப்பொழுது மாறிவிடுகிறது. இப்போது தன்னுடைய இந்த பந்து பரிமாற்றத்தின் கடைசி பந்தை வீசுகின்றார். நேரடியாக நேர்த்தியாக விழுந்த பந்து தட்டி ஆடி இருந்தார் துடுப்பாட்ட வீரர். ஓவர் நிறைவுக்கு வருகிறது. 42வது ஓவர். இன்று நாளின் ஆட்டம் முடிவுக்கு கொண்டு வரப்படுகிறது. மாதுளின் அந்த பந்து வீச்சு ஓவரோடு போட்டி இன்றைய நாளில் ஆட்டம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டதாக அறிவிக்கப்படுகின்றது. இந்த நாளில் 82 ஓவர்கள் வீசப்பட்டுகின்றன. யாழ்ப்பாண மத்திய கல்லூரி அணி 140 ஓட்டங்களை எடுத்திருக்கிறது, 9 விக்கெட்டுகளை இழந்து. எனவே இதன் மூலமாக 69 ஓட்டங்கள் பரியோவான் கல்லூரியை விட முன்னிலை பெற்றுகிறது. நாளைய தினம் இந்த இறுதி விக்கெட் இணைப்பாட்டம் தொடரப் போகிறது. முரளி தீஷோன் மற்றும் விக்னேஸ்வரன் பருதி ஆகியோர் நாளைய தினம் தங்களுடைய இந்த இணைப்பாட்டத்தை மேலும் அதிகமாக கொண்டு செல்ல வேண்டும் என முனைப்பாக இருப்பார்கள். 3வது இறுதியுமான ஆட்டம் நாளைய தினம் காலை 10 மணிக்கு ஆரம்பிக்க போகிறது. இந்த நாளின் ஆட்டம் உண்மையில் 2 அணிகளும் விறுவிறுப்பாக மோதி இருந்தாலும் மீண்டும் பரியோவான் கல்லூரி அணி ஆதிக்கம் செலுத்தி இருக்கிறது. குறிப்பாக போட்டி ஆரம்பத்திலிருந்து தொடர்ச்சியாக சென்ட் ஜான்ஸினுடைய ஆதிக்கம் இருந்தது. ஆனால் இன்றைய நாளினுடைய மதிய போஷண இடைவெளிக்கு பின்னாக மத்தியின் கொடியை தூக்கி நிறுத்தி இருந்தார் என்றுதான் சொல்ல வேண்டும். தகுதாஸ் அபிலாஷ் 4 விக்கெட்டுகளை தொடர்ச்சியாக சாய்த்து போட்டியிலே மத்தியனை திரும்பவும் உட்கொண்டு வந்தார். ஆனாலும் கூட மத்திய கல்லூரி முதலாவது இன்னிங்ஸில் விட்ட அதே தவிர 2வது இன்னிங்ஸிலும் விட விக்கெட்டுகள் மிக வேகமாக சாய்ந்து கொண்டிருக்கின்றன. தற்பொழுது இறுதி விக்கெட்டுக்காக துடுப்படுத்த ஆடுகின்றார்கள். 69 ஓட்டங்கள் முன்னிலையில் இருக்கிறார்கள். அவர்களுடைய இலக்காக 100க்கு அதிகமான ஓட்டங்களை கொண்டு செல்வதாக இருக்கும். தொடர்ச்சியாக ஓவர்களை தடுத்தாட முடியாது. காரணம் 90 ஓவர்கள் நாளைய நாளில் முழுவதுமாக மீதம் இருக்கின்றது. எனவே இந்த 90 ஓவர்கள் நிச்சயமா நாளைய தினம் எப்படி முடிவு ஒன்று பெறப்படும் என்பது உறுதியானால் எத்தனை ஓவர்கள் இந்த இறுதி விக்கெட் இணைப்பாட்டத்தில் தாக்குப்பிடிக்கப் போகின்றார்கள் என்பதுதான் முக்கியமான ஒன்று. மத்திய கல்லூரி ஆதரவாளர்களை பொறுத்தவரையில் தங்களுடைய அந்த இறுதி விக்கெட் இணைப்பாட்டத்தை உண்மையில் அவர்கள் நன்றி தெரிவிக்கின்றார்கள். இத்தனை நேரம் நின்று ஆடியது நாளைய தினம் இது தொடர வேண்டும் என்று பரியோவான் கல்லூரி மாணவர்கள் மத்தியிலும் வீரர்கள் மத்தியிலும் ஒரு மகிழ்ச்சி புன்னகை தெரிகிறது. நாளைய தினம் போட்டியை சீக்கிரமாக முடித்து விடலாம் என்ற நம்பிக்கை அவர்களிடம் தெரிவதை பார்க்கிறோம். அவர்களது பந்து வீச்சு முதலாம் இன்னிங்ஸை போலவே 2ஆம் இன்னிங்ஸில் மிகச்சிறப்பாக ஓட்டங்களை கட்டுப்படுத்துவதிலும் விக்கெட்டுகளை எடுப்பதிலும் இருந்திருக்கிறது. என்று அவர்களது துடுப்பாட்டம் மிகச்சிறப்பாக இருந்தாலும் ஆரம்பத்தில் வீழ்த்தப்பட்ட விக்கெட்டுகளுக்கு பிறகு தொடர்ச்சியாக விக்கெட்டுகள் வீழ்ந்து அவர்களால் நினைத்த இலக்கை விட குறைவான இலக்கை இன்றைய நாளில் பெற முடிந்தது. குறிப்பாக 300 ஓட்டங்களை நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம். இருந்த போதும் அந்த இடத்திலே ஒரு திருப்புமுனை மத்தியின் பக்கத்தில் இருந்து மத்திய கல்லூரி 2வது இன்னிங்ஸில் சிறப்பாக துடுப்பாடுத்த ஆடும் என்பது எல்லாரை போன்ற எங்களுடைய எதிர்பார்ப்பு. குறிப்பாக இன்றைய நாளிலே சென்ட் ஜான்ஸ் கல்லூரியினுடைய பயிற்றுவிப்பாளர் திரு பத்மநாதன் லவேந்திரா அவர்கள் தன்னுடைய பிறந்த நாளினை கொண்டாடி கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு எங்களுடைய சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அவருடைய சகபாடி அன்புஜன் அதேவேளை அணி வீரர்கள் அங்கே மைதானத்திலே அவரது பிறந்த நாளினை கேக் வெட்டி கொண்டாடி கொண்டிருக்கிறார். நாளைய தினம் தெரியும் லவேந்திரா தன்னுடைய பிறந்த நாள் பரிசாக சென்ட் ஜான்ஸினுடைய ஆதரவாளர்களுக்கு ஒரு வெற்றியை கொடுப்பாரா என்பதை ஓரளவுக்கு உறுதிப்படுத்தி இருக்கின்றார் என்று சொன்னால் மிக இல்லை. லவேந்திராவிடம் என்று காலையில் நான் கேட்டிருந்தேன், உங்களுக்கு பிறந்தநாள் பரிசாக உங்கள் மாணவர்களிடமிருந்து எதை எதிர்பார்க்கின்றீர்கள் என்று சொல்லி. அவர் சொன்னார் தான் அப்படி ஸ்பெஷலாக எதையும் எதிர்பார்க்கவில்லை என்று சொல்லி. ஆனால் அவருக்கான பரிசை இன்றைய நாளில் கொடுத்திருக்கிறார்கள். வெற்றிக்கு கிட்டமாக கொண்டு வந்து விட்டுகிறார்கள். இப்பொழுது சென்ட் ஜான்ஸ் கல்லூரி மாணவர்கள் வீரர்கள் நாளைய தினம் இந்த போட்டி மிக நெருக்கமான முடிவு ஒன்றை பெறும் என்று நம்பப்படுகிறது. திரு வசந்தன் அவர்கள் லவேந்திரா அவர்களுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக வசந்தன் அண்ணா பொறுத்தவரையில் வருஷாவசம் இங்க அண்மை காலமாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. சென்ட் ஜான்ஸ் அணியுடன் வந்து அந்த பயிற்சிகளில் ஈடுபடுவதாக இருக்கட்டும், பயிற்சிப்பை வழங்குவதாக இருக்கட்டும், இந்த போட்டியிலே அவர்களுடன் ஒன்றி தீர்ப்பதாக இருக்கட்டும்.
இந்த போட்டியின் ஸ்கோர் பரங்களை சுருக்கமாக பார்த்தால் யாழ் மத்திய கல்லூரி அணி நாணய சுழற்சியில் வந்து முதலில் துடுப்படுத்தாடி 157 ஓட்டங்களை எடுத்தது. பதிலெடுத்தாடிய பரிகோவான் கல்லூரி நேற்றைய நாளில் 109 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகள், இன்று 228 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளை இழந்தது. இந்த நாளில் பதிலெடுத்து ஆடுகின்ற யாழ்ப்பாண மத்திய கல்லூரி அணி இரண்டாம் இன்னிங்ஸில் 42 ஓவர்களை எதிர்கொண்டு 140 ஓட்டங்கள் 9 விக்கெட்டுகளை இழந்து ஆடுகளத்தில் பருதி மற்றும் முரளி தீஷோன் ஆகியோர் இருக்கின்றார்கள். நாளைய நாளில் இன்னும் எவ்வளவு நேரம் இந்த போட்டியை கொண்டு செல்ல முடியுமோ அவ்வளவு நேரம் அவர்கள் துடுப்படுத்தாடுவதற்கு காத்திருக்கின்றார்கள் என்று நம்புகிறேன். அதேவேளை பரிகோவான் கல்லூரி எவ்வளவு சீக்கிரமாக இந்த இறுதி விக்கெட்டை எடுக்க முடியுமோ அந்த விக்கெட்டை எடுத்து தாங்கள் துரத்த வேண்டிய இலக்கை நோக்கி அவர்கள் நடைபோடுவதற்கு காத்திருக்கின்றார்கள். அவர்களுக்கான இப்போது இருக்கின்ற இலக்கு 70க்கு குறைவானது, 69 ஓட்டங்கள். எனவே நாளைய தினம் வந்த முதல் பந்திலே விக்கெட்டை எடுத்தாலும் 70 ஓட்டங்களை அவர்கள் துரத்த வேண்டியிருக்கும். எப்படி நாளைய தினம் ஆட்டம் மதிய போசன் இடைவேளை வரை நீடிக்கும் என்ற எதிர்பார்ப்போடு பரிகோவான் கல்லூரியின் மாணவர்கள் மத்தியிலும் பழைய மாணவர்கள் மத்தியிலும் ஒரு மகிழ்ச்சி புன்னகை தெரிகிறது. எனும் பாதி கிணறுல முக்கால் கிணறை பொறுத்து தாண்டி விட்டார்கள் அவர். பரிகோவான் கல்லூரியினுடைய முன்னாள் வீரர்கள் இந்நாள் ஆசிரியர்கள் ஒன்றித்திருக்கின்றார்கள். அந்த இடத்திலே நிச்சயமாக வெற்றி கொண்டாட்டம் சென்ட் ஜான்ஸ் பக்கம். இந்த போட்டியினுடைய சுருக்கத்தினை அவதானிக்கையில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்று முதலாவது துடுப்படுத்த இந்த மத்திய கல்லூரி அணியினர் 157 ஓட்டங்களை பெற்றிருந்தனர். சகாதவன் சஜந்தன் 55 ஓட்டங்கள், ரஞ்சித் குமார் நியூட்டன் 24 ஓட்டங்கள். பந்துவீச்சிலே அருள்சீலன் கவிஷன் 5 விக்கெட்டுகளை சாய்த்திருந்தார். கோதாஸ் மாதுலன் 3 விக்கெட்டுகள். தங்களுடைய முதலாவது இன்னிங்ஸுக்கு சென்ட் ஜான்ஸ் நிர்ணயித்திருக்கக்கூடிய இலக்கின் அடிப்படையிலே தற்பொழுது யாழ் மத்திய கல்லூரி அணியினர் 140 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றனர். 9 விக்கெட்டுகளை இழந்து 69 ஓட்டங்கள் முன்னிலை வெற்றி இலக்காக நிர்ணயிக்கக்கூடிய சந்தர்ப்பம் ஒன்று இருக்கின்றது. இது இரண்டாவது நாளினுடைய முக்கிய தருணங்களை நீங்கள் திரையிலே கண்டுகொண்டிருக்கின்றீர்கள். குறிப்பாக இன்றைய நாளிலே சென்ட் ஜான்ஸ் கல்லூரி 2 விக்கெட்டுகளை இழந்த நிலையிலே 109 ஓட்டங்களை பெற்று களம் வந்திருந்தார்கள். மத்திய கல்லூரியை பொறுத்தவரையில் முதலாவது காலவேளை கடினமாக இருந்திருந்தாலும் கூட அதற்கு அடுத்த வேளையிலே குறிப்பாக எபனேசர் ஜசீலினுடைய விக்கெட்டுகள் தொடர்ச்சியாக மிகச்சிறப்பாக செயற்பட்ட மத்திய கல்லூரி அணியினர் மதிய போஷண இடைவேளையின் பின்னராக சிறப்பாக செயற்பட்டிருந்தனர் என்று சொல்ல வேண்டும். இது காலை வேளையிலே களத்தடுப்பில் தடுமாட்டங்கள் இருந்தது. உண்மையில் ரவிவமரன் நீங்க சொன்னது போல இந்த மதிய போசன் இடைவேளைக்கு பின்னதான வேலைதான் உண்மையில் மத்திய கல்லூரியின் வேலையாக மாறியது. மிகச்சிறப்பாக அவர்கள் பந்து வீசி விக்கெட்டுகளை விரைவாக எடுத்திருந்தார்கள். அபிலாஷ் 4 விக்கெட்டுகள், முரளி தீஷோ 4 விக்கெட்டுகள். இதில் முரளி தீஷோனை பற்றி சொல்ல வேண்டும். ஒரு சுழல் பந்து வீச்சாளருக்கு இருக்க வேண்டிய அந்த பொறுமை, அதுபோல தொடர்ச்சியாக வலை விரித்து காத்திருப்பது என்று 25 ஓவர்களுக்கு கிட்ட 24 ஓவர்கள் 4 பந்துகள் பந்து வீசி 4 விக்கெட்டுகளை எடுத்திருந்தார். அபிலாஷ் ஒரு ஷார்ட் ஸ்பெல் மிகச்சிறப்பாக புயல் போல வந்து விக்கெட்டுகளை அள்ளிவிட்டு போயிருந்தார். 8 ஓவர்களில் 24 ஓட்டங்களுக்கு 4 விக்கெட்டுகள். அந்த வேகமும் கட்டுப்பாடு மிகச்சிறப்பாக இருந்தது. அதுதான் என்று ஏற்கனவே மிகச்சிறப்பாக ஆடிக்கொண்டிருந்த பரிகோவான் கல்லூரி அணிக்கு தடுமாற்றத்தை கொடுத்திருக்கும். அவரது அணித்தலைவர் நேசகுமார் எபனேசர் ஜெசால் 52 ஓட்டங்களை எடுத்திருந்தார். 99 பந்துகளை சந்தித்து அவரது விக்கெட் வீழ்த்தப்பட்ட பிறகுதான் நிச்சயமாக மத்திய கல்லூரி அணி இன்றைய நாளில் இந்த வெற்றி இலக்கை நோக்கி தங்களால் பயணிக்க முடியும், இரண்டாம் இன்னிங்ஸில் மிகச்சிறப்பாக ஆட முடியும் என்ற நம்பிக்கை வந்திருந்தது. அதனால் அதற்கு பிறகு அவர்களது விக்கெட்டுகள் என்று விரைவாக விழுந்திருந்தன. 140 ஓட்டங்களை இதுவரை எடுக்க முடிந்திருக்கிறது. இன்றைய நாளினை பொறுத்தவரை மத்திய கல்லூரியின் பந்து வீச்சிலே பருதி ஓரளவு நேற்றைய நாளினை விடையும் கட்டுப்பாடாக பந்து வீசியிருந்தார் என்று குறிப்பிட வேண்டும். கடந்த வருடத்தினுடைய சிறந்த பந்து வீச்சாளர் விருதை வென்றிருக்கக்கூடியவர் இந்த வருடம் அவரால் அவ்வளவு தூரம் அதே அழுத்தத்தினை பிரயோகிக்க முடியவில்லை என்பது வருத்தம். யாழ்ப்பாண மத்திய கல்லூரி அணி தன்னுடைய இரண்டாம் இன்னிங்ஸ் துடுப்பாட்டத்தில் அணித்தலைவர் நிஷாந்தன் அஜய் 23 ஓட்டங்களை எடுத்திருந்தார். இன்று ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக அனுப்பப்பட்ட சிமில்டன் சதாகரன் சிமில்டன் 64 பந்தில் 21 ஓட்டங்கள் பொறுமையாக நின்று ஆடியிருந்தார். நியூட்டன் வந்து கொஞ்சம் வேகமாக சில ஓட்டங்களை எடுத்துக் கொடுத்திருந்தார். எனவே இந்த பங்களிப்புகள் மூலமாக அவர்கள் 140 ஓட்டங்களை எடுத்திருக்கின்றார்கள். 71 ஓட்டங்கள் பின்தங்கி இருந்தார்கள். அதுவே அவர்களுக்கு ஒரு பெரும் அழுத்தமாக இருந்திருக்கும். ஆனால் அதை சமாளித்து அவர்கள் இந்த 140 ஓட்டங்கள் வரை கொண்டு வந்து இன்றைய நாளில் சகல விக்கெட்டுகளை இழக்காமல் நாளைய 3ஆம் நாள் வரை போட்டியை எடுத்துச் சென்றிருப்பது உண்மையில் சிறப்பு. நாளைய நாளின் போட்டி எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். உண்மையில் 9வது விக்கெட் இடைப்பாட்டம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக, அந்த 10வது விக்கெட் இடைப்பாட்டம் அதிகமாக இன்னும் கொஞ்சம் போட்டியை நீட்டித்துக் கொண்டு செல்லலாம். இதேவேளை பரிகோவான் கல்லூரி அணி நாளைய தினம் எவ்வளவு துரிதமாக இந்த இறுதி விக்கெட்டை எடுக்க முடியுமோ அதற்கு அவர்கள் குறிவைத்திருப்பார்கள் என்பது உறுதி. இன்றைய நாளினை பொறுத்தவரையில் மிக தெளிவாக ஒரு திட்டத்தினை வகுக்க வேண்டும் மத்திய கல்லூரி அணியினர். இயலுமான வரை போராட வேண்டும். காரணம் 2 பந்து வீச்சாளர்கள் மட்டுமே களத்தில் இருக்கிறார்கள். 69 ஓட்டங்கள் மட்டுமே முன்னிலை. ஆக என்ன தங்களுடைய திட்டம் 90 ஓவர்கள் எதிர்கொள்ள காத்திருக்கின்றது. வெற்றியை நோக்கி நகர முடியாவிட்டாலும் கூட வெற்றியை தாமதப்படுத்த வேண்டும். இயலுமான வரை சென்ட் ஜான்ஸினுடைய இலக்குகளை சரிக்க வேண்டும். குறைந்தபட்சம் 100 ஓட்டங்களாவது அவர்களுடைய எண்ணமாக இருக்கலாம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது அபிலாஷினுடைய பந்து வீச்சு இந்த போட்டியை
மத்திய கல்லூரியின் கையை ஒரு கட்டத்தில் ஓங்க செய்திருக்கக்கூடிய அந்த பந்து வீச்சாளர் மறுமுனையிலே திஷோன். இதிலே இப்போது திஷோனின் கையில் அவர் 4 விக்கெட்டுகள் எடுத்திருந்தவரின் கையில் இப்பொழுது இந்த பிடியெடுப்பு மிகச்சிறப்பான பிடியெடுப்பு ஒன்று. நிஷாந்த் நாஜே அந்த பிடியெடுப்பை எடுத்திருந்தார். இப்போது நீங்கள் பார்த்தால் அடுத்த பிடியெடுப்பு இது திஷோனுக்கு வீழ்ந்த விக்கெட். திஷோன் மீண்டும் கைப்பற்றிய விக்கெட். 4 விக்கெட்டுகள் எடுத்திருந்த திஷோனுக்கு இப்பொழுது பெரும் பொறுப்பு இருக்கிறது. துடுப்பாட்டத்திலும் நாளைய தினம் தன்னால் முடிந்தவரை நின்று இந்த மைதானத்திலே எவ்வளவு நேரம் ஆடுகளத்தை வைத்திருக்க முடியுமோ அவ்வளவு நேரம் வைத்திருப்பது. அதுவேளை இன்றைய நாளில் பரியோவான் கல்லூரி அணியின் பந்துவீச்சை பொறுத்தவரையில் கிருபானந்தன் கஜகர்ணன் 2 விக்கெட்டுகளை எடுத்திருந்தார். ஜெயச்சந்திரன் அஷ்னாத் 2 விக்கெட்டுகளை எடுத்திருந்தார். முதலாவது இன்னிங்ஸில் மிகச்சிறப்பாக பந்து வீசிய கவிஷன் மற்றும் மாதுலன் ஆகியோருக்கு தாங்களும் இந்த பொறுப்பை எடுத்துக் கொள்கிறோம் என்று இன்றைய நாளில் கஜகர்ணனும் அஷ்னாத்தும் இந்த பொறுப்பை எடுத்திருப்பதாக தெரிகிறது. இது இன்று நாளினை பொறுத்தவரையில் சென்ட் ஜான்ஸ் கல்லூரி அணியினர் முதலாவது இன்னிங்ஸுக்கு மாறாக இந்த இன்னிங்ஸிலே கஜகர்ணனை பிரதான பந்து வீச்சாளராக பயன்படுத்தினார்கள். அவர்களுடைய பிரதான நோக்கம் இலக்குகளை கட்டுப்படுத்துவது, ஓட்ட வேகத்தினையும் கட்டுப்படுத்த வேண்டும் என்பது. மறுபக்கம் மத்திய கல்லூரி அணியினை பொறுத்து ஆரம்ப துடுப்பாட்ட வீரரை மாற்றி அனுப்பியிருந்தார்கள். ஓரளவேனும் நிதானமாக ஆட வேண்டும் என்கிற நிலையிலே நியூட்டன் ராஜேஷ்குமாரை சற்று பின்னே இறக்கி இருந்த போதும் கூட அவர்களுடைய திட்டம் சரியாக எவ்வளவு தூரம் செயலாட்டப்பட்டது என்பது கேள்வியாக இருக்கின்றது. நியூட்டன் அதுக்கு பிறகு மத்திய வரிசையில் வந்து கொஞ்சம் வேகமாக ஓட்டங்களை எடுத்து கொடுத்திருந்தார். ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு தனிநபராக நின்று யாரும் பொறுப்படுத்தி ஒரு அரைச்சதம் இல்லாவிட்டால் குறைந்தபட்சம் 40 ஓட்டங்களை கடக்கவில்லை என்பது அவர்களுக்கு நிச்சயமாக அவர்களுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தியாகாத வருத்தத்துக்குரிய ஒரு விடயமாக இருக்கும். அதேவேளை களத்தடுப்பை பொறுத்தவரையில் ஒரு சில சின்ன சின்ன தவறுகள் 2 அணிகளிடம் இருந்தாலும் 2 அணி வீரர்களும் மிகச்சிறப்பாக இந்த வெயிலின் மத்தியிலும் கூட தங்களுடைய களத்தடுப்பை மேற்கொண்டிருந்தார்கள். ஒரு பிக் மேட்சுக்கு ஏற்ற மிகச்சிறந்த ஒரு களத்தடுப்பு 2 அணிகளாலும் இன்றைய நாளில் வழங்கப்பட்டிருந்தது என்பது இன்றைய நாளின் சிறப்பு. நாளைய தினம் போட்டியின் 3வது மிருதியமான நாள். நிச்சயமாக அதிகமான ரசிகர்கள் வரக்கூடிய ஒரு நாளில் சின்ன ஏமாற்றம் ஒன்றுதான். நாளைய தினம் போட்டி நீண்ட நேரம் நீடிக்காது என்று அனைவருக்கும் தெரியும். யாருக்கு தெரியுமானால் 10வது விக்கெட் இணைப்பாடு நீடித்தால் 2 அணிகளினை பொறுத்தவரையிலும் பந்து வீச்சு பலமாக இருக்கின்றது. துடுப்பாட்டத்திலே வீரர்கள் நிலை கொள்வது எவ்வளவு நேரம் எவ்வளவு தூரம் நிதானமாக ஆடுகிறார்கள் என்பது சற்று ஏமாற்றமாக இருக்கலாம் இரு அணிகள் ரசிகர்களுக்கும். பந்து வீச்சிலே சாம்சன் தெளிவாக இருந்தார். ஆஃப் ஸ்டம்பிற்கு வெளியே வீசுகின்ற பந்துகளில் கூடுதலான திருப்பத்தையும் ஆஃப் ஸ்டம்பிற்கு நேராக வீசுகின்ற பந்தில் கணிசமான திருப்பத்துடன் சற்று பவுன்ஸை எதிர்பார்த்து துடுப்பினுடைய விளிம்பை இலக்கு வைத்து பந்து வீசியிருந்தார். அஷ்னாத்தும் அதே பாணியிலே. அஷ்னாத்தின் பந்து வீச்சிலே அஜய் அடித்த சிக்ஸர். இது ரொஹான் கனா என்று சொல்வார்கள். மேற்கிந்திய தீவின் முன்னாள் வீரர் 60களில் ஆடியவர். நாங்கள் கூட பார்த்திருக்க மாட்டோம். அவர் விழுந்து கிடந்து சிக்ஸர் அடிப்பாராம். அதே போல இந்த நாளில் ஒரு சிக்ஸர் ஒன்றை விளாசி தள்ளியிருந்தார். அதுக்கு பிறகு இது பிடி ஒன்று கொடுக்கப்பட்டிருந்தது அஷ்னாத்தின் பந்து வீச்சில். அஷ்னாத் தன்னுடைய சைனாமன் மூலமாக முதலாம் இன்னிங்ஸில் அவ்வளவு பெரிய அளவு தாக்கத்தை கொடுக்கவில்லை. ஆனால் இந்த 2ஆம் இன்னிங்ஸில் மிகச்சிறப்பாக பந்து வீசியிருந்தார். இப்போதும் நீங்கள் பார்த்திருக்கக்கூடிய அந்த பந்து வீச்சு அவருடைய சைனாமன் பந்து வீச்சில் இதோ இன்னும் ஒரு விக்கெட்டை கைப்பற்றியிருந்தார். இன்றைய நாளில் இறுதியாக இந்த பந்து ஒரு யோக்கர் பந்து. சான்ஸே இல்லை. மிடில் ஸ்டாம்ப் அப்படியே பறந்து போயிருந்தது அவருடைய யோக்கர் பந்துக்கு. அது மாதுலனின் பந்து வீச்சு. அதன் பின்னர் கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் 4 ஓட்டங்கள் தொடர்ச்சியாக 3 இந்த மாதுலனுடைய பந்து வீச்சிலே பெறப்பட்டிருந்தது. நாளைய நாள் ஆட்டம் ஆரம்பிக்கும் வேளையில் இந்த போட்டி மிக முக்கியமான ஒரு கட்டத்தை எட்டியிருக்கிறது. 3வது மிருதியமான நாள். 69 ஓட்டங்கள் இப்பொழுது முன்னிலை பெற்றுகின்றது யாழ்ப்பாண மத்திய கல்லூரி. 1 விக்கெட்டை எதிர்பார்த்திருக்கிறது யாழ்ப்பாணம் பரியோவான் கல்லூரி. எனவே 3வது மிருதியமான தீர்க்கமான நாள் ஆட்டத்தையும் இந்த 117வது வடக்கின் பெருஞ்சவரின் மிக முக்கியமான 3வது நாள் ஆட்டத்தை எதிர்பார்த்து